ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரோஸ் அதாவது அப்டேட்டட் 2025 சிலபஸில் கொடுத்துருக்கும் 29 ப்ரோஸ்மே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸையும் இந்த சிலபஸையும் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு 18 ப்ரோஸ் வந்து நம்ம புதுசாக வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. முன்னாடியே அந்த பழைய 11 ப்ரோஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 அப்டேட்டட் ப்ரோஸ் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக இருக்கும். இது உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ. ஸோ பழைய ப்ரோஸ் எல்லாமே பார்ட் 2 வீடியோவில் வந்திருக்கும். ஏன்னா யூடியூப்பில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 12 மணி நேரம் தான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 29 ப்ரோஸையும் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது 12 மணி நேரத்தையும் தாண்டி போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் புது ப்ரோஸை பார்ட் 1ஆகவும் பழைய ப்ரோஸை பார்ட் 2ஆகவும் பிரித்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு அப்டேட்டடாக 18 நியூவாக ஆட் பண்ணப்பட்ட ப்ரோஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் அந்த டெலகிராம் சேனல்லேருந்து நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரோஸும் லைன் பை லைன் ஒரு வார்த்தை பை வார்த்தை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்லேயும் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது 18 புதுசாக இப்போ 2025 சிலபஸில் அப்டேட் பண்ணப்பட்ட ப்ரோஸ் தான். இப்போ நம்ம தி நைட் தி கோஸ்ட் காட் இன் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோஸ்ட் வந்துச்சு அப்படின்னா பேயெல்லாம் வரும்போது அந்த தண்டர் அந்த இடி மின்னல்லாம் இருக்குன்ற மாதிரி தர்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரோஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட டைனிங் டேபிளில் ஒரு பேய் நடமாட்டம் மாதிரி இருக்குது. அது நிஜமான பேயா இல்லையா அப்படின்றது இந்த ப்ரோஸில் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் தி நைட் தி கோஸ்ட் காட் இன் அப்படின்ற இந்த ப்ரோஸ். இமேஜினேஷன் ஆஃப் ஆட் திங்ஸ் ஆல்வேஸ் லெட்ஸ் டு அப்சல்யூட் ஹியூமர். நம்ம ஒரு சில நடக்காத விஷயத்தை கற்பனை பண்ணும்பொழுது நம்ம அது ரொம்ப பெரிய விஷயம் நினைப்போம். கடைசியாக அது வந்து ஒரு காமெடி ஹியூமரில் தான் வந்து முடியும். ரீட் தி லெசன் அண்ட் என்ஜாய் தி நரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் கிராண்ட் ஃபாதர் ஹூ கிரியேட்டட் கயாஸ் அண்ட் லாஃபர் வித் திஸ் இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ். ஸோ அவங்க தாத்தா எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த ப்ரோஸை நம்ம பார்ப்போம். தி கோஸ்ட் தட் காட் இன் டு அவர் ஹவுஸ் ஆன் தி நைட் ஆஃப் November 17, 1950 ரைஸ்டு சச் ஹேலோ பேலோ. ஹேலோ பேலோ அப்படின்னா செம்ம பெரிய குழப்பத்தை வந்து உண்டாக்கி of misunderstanding that I'm sorry I didn't just let it keep on walking and go to the bed. ஸோ என்னன்னா இவர் இந்த நரேட்டர் இந்த போயமோட ஆத்தர் தான் பேயை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காரு. எப்போ அப்படின்னா November 17, 1950 பார்க்குறாரு. டைனிங் டேபிள் கிட்ட பேயை தான் பார்த்துட்டோமே போய் தூங்குவோன்னு விடாமல் அதை பற்றி பேசி எல்லாரையும் எழுப்பி மிகப்பெரிய பிரச்சனையாக்குனது இவர் தான். ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் அட்வென்ட் காஸ்ட் மை மதர் டு த்ரோ அ ஷூ த்ரூ அ விண்டோ ஆஃப் தி ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் ended up with my grandfather shooting a patrolman. I am sorry therefore as I have said I have ever paid my attention to the footstep. ஸோ இவர் இந்த மாதிரி பேயை பார்த்து அவங்க அம்மாவை எழுப்பி அவங்க அம்மா இவங்க வீட்டிலேருந்து ஷூவை எடுத்து பக்கத்து வீட்டில் அடிக்க அவங்க இந்த சத்தத்தை கேட்டு அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்த தாத்தா எழுந்துச்சு. ஸோ வந்த போலீஸ்மேன் ஒருத்தவரை சுட இப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் அந்த பேயை பார்த்ததோட சும்மா இருந்திருந்தானே இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். They began about a 1:15 in the morning. ஸோ அதாவது 1:15 மணி ஓகேவா. ஸோ வந்து மார்னிங்கில் ஒரு மார்னிங் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா 12 மணி தாண்டிடுச்சுன்னா மிட் நைட் தாண்டிடுச்சுனாதே காலையிலன்னு வந்துடும். ஸோ ராத்திரி 1:15 மணிக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ரிதமிக் குயிக் கேண்டசன்ஸ் வாக்கிங் அரவுண்ட் தி டைனிங் ரூம் டேபிள். ஸோ அந்த இடத்துல யாரோ வந்து அந்த டைனிங் டேபிளை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்ஸ்டேர், மை பிரதர் ஹெர்ரம் இன் அனதர், கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் அட்டிக் இன் த ஓல்ட் வால்நட் பெட் விச் ஆஸ் யூ வில் ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர். ஸோ அவங்கவுங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா இவர் இருக்கார் ஓகேவா. ஸோ நரேட்டர் இருக்கார், அவருடைய தம்பி ஹெர்மன் அப்படின்றவர், அம்மா தாத்தா 4 பேரும் இருக்காங்க. இவர் வேறு ரூமில் இருக்கார், தம்பி இன்னொரு ரூமில் தூங்கிட்டு இருக்கான், அம்மா இன்னொரு ரூமில் தூங்கிட்டு இருக்காரு, தாத்தா அட்டிக் அதாவது கிட்டத்தட்ட ரூஃப் கிட்ட ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே வந்து தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்குற பெட் பேர் வந்து வால்நட் பெட்டு. ஒரு தடவை அந்த பெட் அவங்க அப்பா மேலே கூட விழுந்திருக்கு. ஆனால் அதில் தான் இப்போ தாத்தாவும் தூங்கிட்டு இருக்காரு. ஐ ஹட் ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் தி பாத்டப் அண்ட் வாஸ் பிஸிலி ரப்பிங் மை செல்ஃப் வித் தி டவல் வென் ஐ ஹியர்ட் தி ஸ்டெப்ஸ். அந்த நேரத்தில் அர்த்தராத்திரியில் இவர் குளிச்சுட்டு இவர் வந்து டவலால் தன் ஈரத்தை தொடச்சிட்டு இருக்கும்பொழுது யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. தே வேர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் அ மேன் வாக்கிங் ரேப்பிட்லி அரவுண்ட் தி டைனிங் டேபிள் டவுன்ஸ்டர். ஸோ டைனிங் டேபிள் கீழே இருக்குது, இவர் அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காரு. அங்கேருந்து கீழே டைனிங் டேபிளை பார்க்குறாரு, யாரோ டைனிங் டேபிளை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. தி லைட் ஃப்ரம் தி பாத்ரூம் ஷோன் டவுன் தி பேக் ஸ்டெப் விச் ட்ராப்டு டைரக்ட்லி இன் டு தி டைனிங் ரூம். ஐ குட் சி தி ஃபெயின் ஷைன் ஆஃப் பிளேட்ஸ் ஆன் தி பிளேட் ட்ரைல். ஐ குட் நாட் சி தி டேபிள். ஸோ யாரோடைய உருவமோ அடுக்கி வச்சிருக்கும் அந்த தட்டு, பீங்கான் தட்டு போல் அந்த தட்டில் யாரோட
இவரோட உருவமும் தெரியுது, ஆனால் கரெக்டாக யாருன்னு தெரியலை. ஏன்னா இவர் நின்று பார்க்குற இடத்துலேருந்து டைனிங் டேபிள் தெரியலை. ஸோ டைனிங் ரூமில் பிளேட்ஸ் அடுக்கி வச்சுருக்கும், அந்த ட்ரே தான் தெரியுது, ஆனால் அந்த பிளேட்டில் யாருடைய உருவமும் தெரியுது அப்படின்றத இவர் பார்த்துடுறாரு. The steps kept going round and round the table. At regular interval, a board creaked when it was trod upon. ஸோ ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அந்த டேபிளை சுற்றி யாரோ நடக்கிறது மட்டும் இருக்குது. ஸோ க்ரீக்ட் அப்படின்னா கொஞ்சம் அந்த போர்டெலாம் நகர்த்துற மாதிரி சத்தம் கேட்குது. I supposed at first it was my father or my brother Roy who had gone to the Indianapolis but were expected home at any time. ஒருவேளை என் அப்பாவும் அவரோட தம்பி ராயும் 2 பேரும் சேர்ந்து இண்டியானாபோலிஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க எப்போ வேணாலும் திரும்பி வருவாங்க. இதெல்லாம் ஃபோன் இல்லாத காலம், ஏன்னா 1950 ஓகேவா, ஒருவேளை அவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் இட் வாஸ் அ பர்க்லர். ஒருவேளை திருடனா இருக்குமோ அப்படின்னு டவுட் வருது. இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் இட் வாஸ் அ கோஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு ஒன்று அப்பாவோ தம்பியாவோ இருக்கணும்ன்றது தோணுது. வெளியே போயிருக்க அப்பா தம்பியா இருக்கணும், இல்லை அப்படின்னா திருடனா இருந்திருக்கணும். அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏன் இது பேயா இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு திங்கிங் வருது. ஆஃப்டர் வாக்கிங் ஹேட் கான் ஆன் பெர்ஹாப்ஸ் 3 minutes ஐ டிப் டோ டு ஹெர்மேன்ஸ் ரூம். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கும் தம்பி ரூமுக்கு போகிறார். ஹெர்மேனன் தனியாக தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அவரை வந்து விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. ஷேக்கிங் ஹிம் ஹி செட் இன் தி லோ ஹோப்லெஸ் டோன் ஆஃப் தி டெஸ்பாண்டன்ட் பீகல். ஸோ அதாவது எந்த விதமான ஹோப்பும் இல்லாமல் செம்ம பயத்தில் தம்பியை எழுப்பி சொல்கிறாரு. ஹி ஆல்வேஸ் ஹாவ் சஸ்பெக்டட் தட் சம்திங் வுட் கெட் ஹிம் இன் தி நைட். ஏன்னா வந்து இவருக்கும் பயம் இருக்குது, தம்பிக்கும் என்னென்னா ஏதோ ஒன்று இரவு நேரத்தில் வரும். ஸோ பேய் பயம் 2 பேருக்குமே இருக்குது. ஐ டோல்டு ஹிம் ஹூ ஐ வாஸ், தேர் இஸ் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ் ஐ செட். ஸோ இப்போ இவர் பார்த்ததான் அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிடுறாரு, நான் கீழே எதையோ பார்த்தேன் டவுன் ஸ்டேர்ஸில். ஹி காட் அப் அண்ட் ஃபாலோட் மீ டு தி ஹெட் ஆஃப் தி பேக் ஸ்டேர்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் கீழே இறங்காமல் படிக்கட்டில் இருந்தே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. தி ஸ்டெப் பேட் சீஸ்டு. ஸோ நடக்கிற அந்த பாத சவுண்டு நின்றுடுச்சு. ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாம். ஐ ஹேட் ஒன்லி தி பாட் டவல் ரவுண்ட் மை விஸ்ட். ஹி வாண்டட் டு கோ பேக் டு தி பெட். ஐ கிரிப்டு ஹிஸ் ஹார்ம். அவனே தம்பி வரான், ஆனால் அப்போ எந்த நடக்கிற சத்தமும் கேட்கல. தம்பி செம்ம கடுப்பாயிடுறான். தூக்கத்தை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து பேய் இருக்குன்னுலாம் சொன்னான், ஆனால் எந்த சத்தமும் கேட்கல. இவன் வர டவலை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ நீ போயிட்டு ஒழுங்காக படு, நீ ஏன் கற்பனை பண்ணி எதையாவது பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிட்டு போகும்பொழுது அண்ணன்காரன் திரும்பி கையை பிடிச்சி நிறுத்துறான். இல்லை எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். There is something down there, I said. Instantly, the step began again, circled the dining room table like a man running and started up the stairs towards us heavily, 2 at a time. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சோ அதே சத்தம் இப்போ தம்பிக்கும் கேட்குது. டைனிங் டேபிளை சுற்றி யாரும் நடக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இந்த ஸ்டெப்ஸில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. 2 சத்தமாக கேட்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படி தானே ஏறுவோம், ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்னொரு கால், ஒரு கால் இன்னொரு காலுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறுற சத்தமும் கேட்குது. ஸோ இப்போ 2 பேரும் செமையாக பயந்துறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பேய் வருதுன்னு சொல்லிட்டு. தி லைட் ஸ்டில் ஷோன் பேல்லி டவுன் தி ஸ்டேர்ஸ். வி சா நத்திங் கம்மிங். ஸோ லைட்டும் சரியா இல்லை, லைட் ஆன் பண்ணாமலே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்ரூம் வெளிச்சத்தில் தான் இவங்க டைனிங் ரூமையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸில் என்ன வருது அப்படின்னு தெரியல. அவங்க ஒன்லி அந்த ஸ்டெப்ஸ் வர சத்தத்தை மட்டும் தான் கேட்குறாங்க. ஹெர்மன் ரஷ்டு இன்டு ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்லாம்டு தி டோர். அப்படியே கதவை ஸ்பீடாக மூடுறான், அதான் ஸ்லாம்டு. ஐ ஸ்லாம்டு ஷட் தி டோர் அட் தி ஸ்டயர் ஸ்டாப் அண்ட் ஹெல்டு மை நீஸ் அகென் இட். இவரும் போயிட்டு ஒரு ரூம்குள்ளே, ஐ அப்படின்றது இந்த கதையை சொல்கிறவர், இவரும் ரூம்குள்ளே போயிட்டு கதவை மூடிட்டு முட்டி போட்டு அந்த கதவை திறக்காத மாதிரி அங்கேயே முட்டி போட்டு இருக்காரு. ஆஃப்டர் அ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன்ட் இட் அகெயின். தேர் வாஸ் நத்திங் தேர் வாஸ் நோ சவுண்ட், நன் ஆஃப் அஸ் ஹியர் தி கோஸ்ட் அகெயின். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த சத்தமும் கேட்கல, இவங்க யாரும் அந்த பேயையும் பார்க்கல அப்படின்றது. தி ஸ்லாமிங் ஆஃப் தி டோர் ஹேவ் அரோஸ்டு மதர். தம்பியும் ஸ்பீடாக கதவு மூடிட்டான், இவரும் கதவு மூடிட்டான். ஸோ அந்த கதவு சத்தத்தை கேட்டு அம்மா ஏஞ்சிட்டாங்க. ஷி பியர்ட் அவுட் ஆஃப் அ ரூம். வாட் ஆன் தி எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங்? அம்மா கேட்குறாங்க, அர்த்தராத்திரியில் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஷி டிமாண்டட். ஹெர்மன் வெஞ்சர்ட் அவுட் ஹிஸ் ரூம். ஹெர்மன் வெளியே வந்து சொன்னால் நத்திங், ஹீ செட் கிரஃபிலி, பட் ஹி வாஸ் இன் அ கலர் லைட் கிரீன். செம்மையாக பயந்துட்டான், அவன் வந்து லைட் கலராக வந்து இருக்கானா. வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ்? அம்மாக்கும் கேட்டிருக்கு, யாரோ டவுன் ஸ்டேர்ஸில் ஓடிட்டு இருந்திருக்காங்க, நீங்கள் 2 பேர் தான் ஓடிட்டு இருந்தீங்களா, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, ஷீ ஹேட் ஹியர்ட் தி ஸ்டெப்ஸ் டூ. அப்போ அம்மாவும் அந்த ஸ்டெப்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்றது. தி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர். பர்க்லர் ஷீ ஷவுட்டட் இன்ட்யூட்டிவ்லி. ஸோ பர்க்லர் அப்படின்னா திருடன் திருடன் சொல்லிட்டு அம்மா வந்து எதையுமே யோசிக்காமல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ ட்ரை டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டேர்ஸ். பட் ஆனால் அம்மா நிறுத்தலை. திருடன் தான் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
கமான் ஹெர்மன் ஐ செட். ஸோ இப்போ வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, வா ஹெர்மன் நம்ம கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை, உடனே தம்பிக்காரன் சொல்கிறான், ஐ வில் ஸ்டே வித் மதர் ஹி செட். ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட். இல்லை அம்மாவை மேலே தனியாக விட்டு போக முடியாது, நீ மட்டும் கீழே போய் பார்த்துட்டா, நான் அம்மா கூட இருக்கேன் அப்படின்ட்டு. ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு தி லேண்டிங். ஸோ இவர் இப்போ கீழே இறங்கிறதுக்கு ரெடியாக இல்லை. டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ டு அ ஸ்டெப் செட் மதர். ரெண்டு பேரும் கீழே இறங்காதீங்க அப்படின்னு. வி வில் கால் தி போலீஸ் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சின்ஸ் தி ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேர்ஸ் ஐ டிட் நாட் see how we are going to call the police. யாரும் கீழே போகக்கூடாது அப்படின்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நாட் டிட் ஐ வாண்ட் தி போலீஸ் பட் மை மதர் மேட் ஒன் ஆஃப் ஹர் குவிக் இன்கம்பேரபிள் டெசிஷன். இவருக்கும் போலீஸை கூப்பிட்றதுல எந்த விருப்பமும் இல்லை, ஆனால் அம்மா ஸ்ட்ராங்காக போலீஸை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? She flung up a window of her bedroom, which faced the bedroom window of a house of neighbor, picked up a shoe and whammed it through a pan of glass across the narrow space that separated the two houses. Whammed தூக்கி எறிகிறாங்க. இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும், கீழே போய் ஃபோன் பண்ண முடியாது, ஏன்னா கீழே தான் ஃபோன் இருக்குது, அங்கே கீழே தான் திருடன் இருக்கான்னு அம்மா நினச்சிட்டு பக்கத்து வீடு இருக்கு இல்லையா, இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடோடைய ஜன்னலை நோக்கி இவங்க ஷூவை விட்டு எறிகிறாங்க. அந்த ஜன்னலோட கிளாஸில் ஷூ பட்டு ஒரு சத்தம் வருது. ஓகேவா? அந்த வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா, கிளாஸ் tinkled into the bedroom occupied by retired engraver named Bodwell and his wife. ஸோ பாட்வெல்லும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. பாட்வெல் have been for some years in a rather bad way and was subjected to mild attacks. ஸோ ஆல்ரெடி பாட்வெல்லே வந்து கொஞ்சம் அட்டாக்லாம் வரக்கூடிய ஒரு ஆள் தான், ரொம்ப பயந்தாங்கொல்லி தான். ஆனால் அவங்க வீட்டு ஜன்னலில் தான் இவங்க ஷூவையும் தூக்கி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி we knew or lived near had some kind of attack. ஸோ எங்களை சுற்றி இருக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அட்டாக் பிரச்சனை இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் போல்வெல்க்கும் ஒரு அட்டாக் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். It was now about 2 o'clock of the moonless night. Clown hung black and low. Bodwell was on the window in a minute, shouting, frothing, a little shaking his fist. இப்போ ஷூ அந்த கிளாஸில் எடுத்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டிலேருந்து பாட்வெல் வெளியே வந்து ஜன்னலில் எட்டி பார்க்குறாரு. அர்த்தராத்திரியில் எழுப்பின கோவம் வரும் இல்லையா, அந்த அர்த்தராத்திரி 2 மணி வேறு போட்வெல் வெளியே வந்து கத்திட்டு இருக்காரு, யாரா அது, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. we will sell the house and go back to Peoria அப்படின்னு மிஸ்ஸஸ் போட்வெல்லும் உள்ளேருந்து அவங்க ஒய்ஃபும் கத்துறாங்க. இந்த வீட்டில் ஒரே தொல்லையாக இருக்குது, இந்த வீட்டை விற்றுட்டு நம்ம பெயோரியா அப்படின்னு ஒரு இடத்துக்கே நம்ம திரும்பி போயிடலாங்க அப்படின்னு அவங்க வேற சொல்கிறாங்க. இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ டு போட்வெல். பர்க்லர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அம்மா கத்துறாங்க பர்க்லர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ திருடன் அம்மா கத்துறாங்க. பர்க்லர்ஸ் இன் தி ஹவுஸ் அப்படின்னு ஹெர்மன் அண்ட் ஹைடன் டேர் டு டெல் ஹர் தட் இட் வாஸ் நாட் பர்க்லர் பட் தி கோஸ்ட். ஆனால் ஹெர்மனுக்கும் ஆத்தருக்கும் என்ன தெரியும், அது பர்க்லர் கிடையாது, திருடன் கிடையாது, கோஸ்ட்டுன்ட்டு. ஆனால் அம்மா திருடன் கத்துறதுனால அம்மாவை அப்போஸ் பண்ண முடியாமல் இவங்க 2 பேரும் சைலண்டாக நிற்கிறாங்க. போட்வெல் அஃப்ரைட் ஆஃப் கோஸ்ட் தேன் ஆஃப் பர்க்லர். அம்மாக்கும் சரி போட்வெல்லுக்கும் சரி திருடனை விட பெயினா ரொம்ப பயம். அதனாலே இவங்க எதுவும் சொல்லாமல் வாய் திறக்காம நின்றுட்டு இருக்காங்க. போட்வெல் அட் ஃபர்ஸ்ட் தாட் தட் ஷி மென்ட் தேர் வாஸ் பர்க்லர் இன் ஹிஸ் ஹவுஸ். முதல்ல அம்மா திருடன் கத்தும் பொழுது போட்வெல் என்ன நினச்சிட்டாருன்னா, அவங்க வீட்டுக்கு தான், தட் மீன்ஸ் போட்வெல் வீட்டுக்கு தான் திருடன் வந்துட்டான், அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இவங்க ஷூ தூக்கி போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டாரு. அப்புறம் தான் அவங்க அம்மா எங்கள் வீட்டில் திருடன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் போட்வெல்லுக்கு தெரியுது, ஓ திருடன் அவங்க வீட்டில் போகல அப்படின்ட்டு. ஸோ அதனால இவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஹி had disappeared from the window, mother suddenly made us to throw another shoe, not because there was further need of it, but she later experienced because the thrill of having a shoe through a window glass had enormously taken her fancy, prevented her. ஸோ போட்வெல் போயிட்டு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்போது அம்மா சொல்கிறாங்க, நம்ம இன்னொரு ஷூவையும் தூக்கி அவங்க வீட்டு ஜன்னல் அடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த தடவை பர்பஸ்க்காக இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு தடவை ஷூவை விட்டு எறியும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா, அதை திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக 2வது ஷூவாக ஒரு வீட்டு மேலே விட்டு எறியணும் அப்படின்னு, போட்வெல் வீட்டு மேலே விட்டு எறியணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அப்புறம் இந்த ஆத்தர் தான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாரு. தி போலீஸ் வேர் ஆன் ஹேண்ட் இன் அ கமாண்டபிள் ஷார்ட் டைம்ஸ். கொஞ்சம் நேரத்தில் போலீஸும் வந்துட்டாங்க. எ ஃபோர்ட் செடான் ஃபுல் ஆஃப் தெம், 2 on motorcycle and a patrol wagon with about 8 in it and a few reporters. ஸோ ஒரு செடான் காரில் வந்திருக்காங்க, 2 மோட்டார் சைக்கிளில் வந்திருக்காங்க, ஒரு பேட்ரோல் வேன்லையும், அது இல்லாமல் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தே பிகன் பேங்கிங் அட் அவர் ஃப்ரண்ட் டோர். ஸோ முன்னாடி கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ். ஃப்ளாஷ் லைட் ஷார்ட் ஸ்ட்ரீக் ஆஃப் தி க்ளீம் அப் அண்ட் டவுன் தி வால் அக்ராஸ் தி யார்ட் டவுன் தி வாக் பிட்வீன் அவர் ஹவுஸ் அண்ட் தி போட்வெல். ஸோ ஃப்ளாஷ் லைட் தோட்டத்தை பக்கம் அடிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கும் போட்வெல் வீட்டு அந்த நடுவில் ஏதாவது மறைஞ்சிருக்கானான்னு பார்க்கறதுக்காக அடிக்கிறாங்க. ஓப்பன் அப் கிரை அ ஹோர்ஸ் வாய்ஸ். ஸோ போலீஸ் வெளியிருந்து கத்துறாங்க, தயவு செஞ்சு கதவை தரங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆர் men from headquarters அப்படின்னு ஒரு சத்தம். நாங்கள் வந்து ஹெட்குவார்ட்டர்ஸ், போலீஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் them in since they were but my mother wouldn't hear of it. அவங்க கிட்ட இந்த 2 பேர், ஆத்தரும் சரி அவர் தம்பி ஹெர்மனும் சரி, திருட இல்லை பேய் தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து இதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து யூ ஹேவின்ட் a stitch on, she pointed out.
ஸோ நீங்கள் போயிட்டு கம்மன் இருங்க அப்படின்னு யூ வுட் கேட்ச் யுவர் டெத் ஐ wound the towel around me again. Finally the cops towel around me again. ஸோ இப்போ வந்து காப்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஓகே, ஃபைனலி காப்ஸ் put their shoulder to our big heavy front door which it thickened beveled glass and broke it in. ஸோ கதவை உடச்சி போலீஸ்காரங்க உள்ளே வந்துட்டாங்க. I could hear a rending of wood and splash of glass on the floor of the hall. கதவுல ஒரு கண்ணாடியும் இருக்குது. ஸோ அந்த கண்ணாடி உடஞ்சி தெரிச்சு தரையில் விடுறது சவுண்டு வந்து இவங்களுக்கு மேலே, ஏன்னா இவங்க படியில் தான் நின்றுட்டு இருக்காங்க, கீழே வரவே இல்லை. ஸோ போலீஸ் கதவை உடச்சி உள்ளே வராங்க. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into the hallway, shot up the front stairs and finally up the back. ஸோ வீடு ஃபுல்லாக லைட் அடித்து தேடி பார்க்குறாங்க. They caught me standing in my towel at the top. ஸோ வந்து படிக்கட்டில் இவர் துண்டை கட்டி நின்றுட்டு இருக்கிறத போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. A heavy policeman bounded up the step. Who are you? He demanded. I live here, I said. ஸோ துண்டு கட்டிட்டு வந்து அர்த்தராத்திரியில் துண்டு கட்டிட்டு படியில் நிற்கிற இவனை பார்த்து நீ யார் அப்படின்னு போலீஸ்காரர் கேட்குறாரு. நான் இங்கே வாழறவன் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. The officer in charge reported to the mother. No sign of nobody lady, he said. போலீஸ்காரங்க வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே யாரும் வந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லையே அப்படின்னு. முஸ்தா got away, what would he like? ஸோ ஒருவேளை வெளியே போயிட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. There were 2 or 3 of them, mother said. அம்மா என்னன்னா அவங்க பாட்டு கதை சொல்லிட்டு திருடன்னு முடிவு பண்ணாங்க, 2 இல்லை 3 பேர் இருக்காங்க அப்படின்னு அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாங்க. ஊப்பிங் அண்ட் கேரிங் ஆன் ஸ்லாமிங் டோர்ஸ். ஸோ அதே மாதிரி கதவெல்லாம் உடச்சி ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. கதவை சாத்தினது இவங்க தான், மாடிப்படியில் ஏறி போகிறது சத்தம் தான் அவங்க கேட்டு தவிர்த்து கதவெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. ஃபனி செட் தி காப். நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஜோக்காக இருக்கே அப்படின்னு போலீஸ்காரர் சொல்கிறார். ஆல் யா விண்டோ அண்ட் டோர் வாஸ் லாக்ட் ஆன் இன்சைட் டைட் அஸ் அ திக். ஸோ கிட்டத்தட்ட உள்ள கதவு ஜன்னல் நாங்கள் வரும்போது கூட கதவை உடச்சி தான் உள்ளே வந்தோம், எல்லாமே உள்ளே டைட்டாக லாக் ஆகிருக்கு. உள்ளே யாருமா வந்தா, யாருமே வந்ததுக்கான அறிகுறியே இல்லைன்னு ஒரு போலீஸ்காரர் சொல்கிறார். டவுன் ஸ்டேர்ஸ் வி குட் ஹியர் தி ட்ராம்பிங் ஆஃப் அதர் போலீஸ் வேர் ஆல் ஓவர் தி பிளேஸ். டோர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். கதவை பறக்க திறந்து போட்டிருக்காங்க. ட்ராயர்ஸ் வேர் யாங்க்டு. ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் வேர் ஷார்ட் அப் அண்ட் புல் டவுன். ஃபர்னிச்சர் ஃபில் வித் டல் தம். ஸோ வீடையே அலங்கோலப்படுத்திட்டாங்க தேடுறன்ற பேரில். A half a dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. ஸோ கிட்டத்தட்ட இவங்க நிற்கிற அந்த அப்ஸ்டேர்ஸுக்கும் போலீஸ் வந்து ரோந்துக்கு வந்து தேடுறதுக்கு வந்துடுறாங்க. They began to ransack the floor, pulled bits away from the wall, tore clothes off the hooks in the closet, pulled suitcase and boxes off the shelf. ஸோ வீட்டில் இருக்க எல்லா பொருள்களையும் கலைச்சி போட்டாங்க. One of them founded a old zither that Roy had won in a pool tournament. ஜித்தர் அப்படின்றது இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஒரு பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து ஒரு போலீஸ்காரர் பார்க்குறாரு. லுக் ஹியர் ஜோ அப்படின்னு அவர் இன்னொரு போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ வந்து தி காப் நேம்டு ஜோ டுக் இட் அண்ட் டர்ன்ட் இட் ஓவர். ஸோ திரும்ப அந்த ஜோ அப்படின்ற அந்த போலீஸ்காரர் இந்த ஜித்தரை திரும்ப பார்க்குறாரு. வாட் இஸ் இட், ஹி ஆஸ்கட் மீ. ஸோ உடனே வந்து இவர்கிட்ட இது என்னது அப்படின்னு, இட் இஸ் அ ஓல்ட் ஜித்தர். அவர் வந்து குனியா பிக் யூஸ் டு ஸ்லீப் ஆன் இட், ஐ செட். ஸோ குனியா பிக் அப்படின்றது ஒரு வகையான அந்த பண்ணி, அது வந்து இதில் தான் தூங்கும், அந்த ஜிட்டர் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே தான் தூங்கும் அப்படின்றது. இட் வாஸ் ட்ரூ தட் அ பெட் குனியா பிக் வாஸ் ஒன்ஸ் ஹேட் வுட் நெவர் ஸ்லீப் எனிவேர் எக்ஸப்ட் ஆன் தி ஜிட்டர், பட் ஐ ஷுட் நெவர் ஹேவ் செட். ஸோ அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த குனியா பிக் அதில் தான் தூங்கும், அதெல்லாம் என் போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டுன்னு அப்புறம் தான் அவருக்கு தோணுது. ஜோ அண்ட் தி அதர் காப் லுக்ட் அட் மீ அ லாங் டைம். தே புட் தி ஜிட்டர் பேக் ஆன் தி ஷெல்ஃப். திருப்பி அதை எடுத்த இடத்துல அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. No sign or nothing, said the cop who had first spoken to mother. இங்கே யாருமே வந்து நடந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை, நீங்கள் தான் திருடன் சொல்கிறீங்க. the lady seems hysterical. இந்த லேடிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் கன்க்ளூட் பண்ணுறாரு. they all nodded but said nothing, just looked at me. ஸோ அம்மாவை இந்த மாதிரி சொல்லிட்டு இவரையும் திரும்பி பார்க்குறாங்க. in the small silence we all heard a creaking in the attic. ஸோ creaking அப்படின்னா ஒரு மாதிரி கதவை திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு அட்டிக்கில் கேட்குது. அட்டிக் அப்படின்னா அந்த பரன் மாதிரி ஒரு இடம். ஸோ ரூஃப்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். கிராண்ட் ஃபாதர் வாஸ் டேர்னிங் ஓவர் இன் தி பெட். ஸோ கிராண்ட் ஃபாதர் அங்கே ஏன்னா தாத்தா தான் படுத்திருக்காரு, ஒரு வேளை பெட்டில் திரும்பி படுக்கிறார் போல் அந்த சத்தம் வந்து வெளியே கேட்குது. வாட் இஸ் தட், ஸ்னாப்டு ஜோ அப்படின்ற போலீஸ்மேன் மேலே என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாரு. 5 or 6 cops spranging for the attic door before I could intervene or explain. ஸோ 5-6 போலீஸ்காரங்க அட்டிக் போயிட்டு கதை உடச்சி கிராண்ட் ஃபாதரோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. இவர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. I realized that would be bad if they burst in onto grandfather unannounced or even announced. grandfather ரூம்குள்ளே தாத்தா ரூம்குள்ளே போகிறது அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாலும் ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாரு. He was going through a phase in which he believed that General Maddy's men under steady hammering by the Stonewall Jackson were beginning to retreat and even desert. ஸோ தாத்தா ஏதோ ஆர்மியில் இருந்திருப்பார் போல். அப்போ ஒரு ஜென்ரல் இருந்திருக்கார், அவர் பேர் வந்து மெய்டி.
அப்படின்றவர் அந்த மெய்டியோடைய மென்னை யார் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா ஸ்டோன்வால் ஜாக்சன் அப்படின்ற ஒருத்தர் வெறி கொண்டு ட்ரெயின் பண்ணுறாரு. அதனால் நிறைய ஆர்மி பீப்புள் ஒரு ட்ரைனிங் தாக்குதலை வந்து தாங்க முடியாமல் தப்பிச்சு ஓடுறாங்க. அதுதான் டெசர்ட் அப்படின்றது. ஆர்மிலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிடுறதா டெசர்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த திங்கிங்கில் தாத்தா இருக்காராம். ஸோ தாத்தா ஆர்மியில் இருந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் தப்பிச்சு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் தப்பிச்சு போவாங்க. யாராவது சொல்லாமல் கொள்ளாமல் தாத்தாவோட ரூமுக்கு வந்தாலும் அந்த ஆர்மியிலேருந்து தப்பிச்ச ஆட்கள் தான் தாத்தா நினச்சிப்பாராம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கு. ஓகேவா? when I got to the attic things were pretty confused. இவர் அட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பல விஷயங்கள் குழப்பமாகவே அமைஞ்சிருச்சாம். grandfather evidently jumped to conclusion that police were deserted from the Maydays army. ஸோ அதே மாதிரி போலீஸ்காரங்க உள்ள நுழைஞ்ச உடனே தாத்தா இவர் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. அந்த மேடேஸ் ஆர்மிலேருந்து தப்பிச்ச டெசர்டட் சோல்ஜர்ஸ் தான் இவங்க அப்படின்றது ட்ரை டு ஹைட் அவே இன் தி அட்டிக். ஸோ அட்டிக்கில் மறையறதுக்காக வந்திருக்காங்கன்னு இவருக்கு தாத்தா கன்க்ளூட் பண்ணிட்டாரு. he bounded out of the bed wearing a long flannel nightgown over long woolen pant, a night cap and leather jacket around his chest. தாத்தா நைட் ட்ரெஸ்ஸை தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தாத்தா எழுந்திருக்கிறாரு. தி காப் மஸ்ட் ஹவ் ரியலைஸ்ட் அட் ஒன்ஸ் தட் தி indignified white-haired old man belonged to the house. The cops must have realized at once the indigent white-haired old man belonged to the house, but they had no chance to say so. பட் ஒரு ஒயிட் ஹேரோட இருக்கும் ஒரு ஓல்ட் மேன் அந்த ரூமில் இருக்கிறத வந்து பார்த்தா தான் அவங்க வெளியே வந்திருக்கணும். அதுக்குள்ளே என்ன ஆகுச்சுன்னா பேக் ஏ கவர்ட்லி டாக் ரோடு கிராண்ட் ஃபாதர். ஸோ ஏன்னா அவங்க தாத்தா வந்து இந்த பிரம்மையில் இருக்கார் இல்லையா, ஸோ டெசர்டட் சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்கன்ட்டு ஸோ இவரை பார்த்த உடனே இந்த போலீஸ்காரங்களை பார்த்த உடனே கவர்ட்லி டாக் அதாவது பயந்தாங்குழிகளா அப்படின்னு சொல்லிட்டு பேக் தி லைன்ஸ் ஏ குட் டேம் லில்லி லிவர்ட் கேட்டில். ஸோ வந்து கேட்டில் மாடு நாய் இப்படின்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. வித் தட் ஹி ஃபெச்ட் தி ஆஃபீஸர் who found the zither a flat-handed smack alongside his head, then sent him sprawling. ஸோ வந்து ஒருத்தர் வந்து அந்த ஜித்தரை எடுத்து பார்த்துட்டு இருந்தால அந்த ஆஃபீஸரை வந்து ஸ்மாக் வந்து வயிற்றுலேயே வந்து குத்துறாரு. அவர் வந்து அப்படியே சுருண்டி கீழே விடுறாரு. தி அதர்ஸ் பெட்டர் ரிட்ரீட் பட் நாட் இனஃப். எல்லாருக்கும் ஒரு அடி விழுது, ஆனால் யாருக்கும் ரொம்ப பெரிய அடி அப்படின்றது இல்லை. இப்போ கிராண்ட்ஃபாதர் கிராப்டு ஜித்தர்ஸ் கன் ஃப்ரம் மிட் ஹோல்ஸ்டர் அண்ட் லெட் ஃப்ளை. ஸோ ஹோல்ஸ்டர் அப்படின்னா அந்த துப்பாக்கிலாம் வைக்கிற அந்த பேக்கெட். ஸோ போலீஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் பேக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க துப்பாக்கி வைக்கிறதுக்கு. அதுக்கு பேர் தான் ஹோல்ஸ்டர் அப்படின்றது. ஸோ அந்த ஹோல்ஸ்டரை பறந்து போய் தாத்தா எடுக்கிறாரு. தி ரிப்போர்ட் சீம்டு டு கிராக் தி ராஃப்டர் ஸ்மோக் ஃபில்டு தி அட்டிக். ஸோ வந்து ரிப்போர்ட்டர்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஸ்மோக் வந்து வருது. ஸோ புகை வந்து அட்டிக்லேருந்து வருது. ஏ காப் கர்ஸ்ட் அண்ட் ஷார்ட் ஹிஸ் hands to his shoulder. ஸோ வந்து ஒரு போலீஸ்காரரை ஷோல்டரில் வந்து தாத்தா சுட்டுறாரு. somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. ஸோ அவரை வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு தாத்தா உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே இறங்கிடுறாங்க. he fired once and twice more in the darkness then went back to the bed. தாத்தா தானா 2-3 தடவை சுட்டுட்டு திருப்பி அவர் பெட்டுக்கே போயிட்டாரு. that's what's grandfather I explained to Joe out of breath. அது என்னோட தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. he thinks you are deserter, I will say he does, said the Joe. ஸோ வந்து இல்லை சாரி மன்னிச்சிருங்க, அவர் நீங்கள்லாம் டெசர்ட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். டெசர்ட்டர் அப்படின்னா ஆர்மியில் சொல்லாமல் கொள்ளாமல் தப்பிச்சவங்களாம் டெசர்ட்டர்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் சே he does அப்படின்னு அவர் அப்படி தான் நினச்சிருக்காரு அப்படின்றது எனக்கே தெரியும் அப்படின்னு ஜோவே வந்து சொல்கிறாரு. தி காப்ஸ் were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. எப்போவுமே போலீஸ் தான் யாரையாவது சுட்டுட்டு போவாங்க, ஆனால் அன்றைக்கி ரிவர்ஸாக என்ன நடந்துச்சுன்னா போலீஸையே தாத்தா சுட்டுட்டாரு. Furthermore, they obviously didn't like the layout. Something looked and I can see their viewpoint phony. So இதெல்லாம் உங்களுக்கு லைட்டாக பிடிக்கலன்றது தெரியுது. They began to poke onto things again. A reporter, a thin-faced wispy man, came up to me. I had put on one of the mother's dress, not being able to find anything else. The reporter looked at me with mingled suspicion and interest. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் போலீஸ்காரன் கூப்பிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து ஏதாவது கிடைக்குமா, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் மட்டும் தான், ஏன்னா ஒரு டவல் தான் கட்டியிருந்தார், போடுறதுக்கு வேறு ட்ரெஸ் இல்லைன்ட்டு அம்மாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டு நின்றுட்டு இருந்ததுனால இவரை பார்க்கும்பொழுது ரிப்போர்ட்டருக்கு ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன் இவன் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இவனை பற்றியாவது எழுதுவோன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வர மாதிரி இருக்கான். ஜஸ்ட் வாட் தி ஹெல் இஸ் தி ரியல் லோ டவுன் ஹியர் பட் ஹி ஆஸ்க்டு. ஸோ நிஜமாலே இங்கே என்னது அப்படின்னா என்ன நடந்துட்டுருக்கு படி அப்படின்றது ஃப்ரெண்ட். ஓகே, நிஜமாலே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, லோ டவுன் அப்படின்னா கீழே டவுன் ஸ்டெஸ்ஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் இவரை பார்த்து கேட்குறாரு. ஐ டிசைடட் டு பி ஃப்ராங்க் வித் ஹிம். அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட இவர் ஓப்பனாக சொல்லான்னு முடிவு பண்ணிவிட்டு வி ஹேட் கோஸ்ட் அப்படின்னு ஐ செட். நாங்கள் பேயை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேய் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஹி கேஸ்டு மீ அட் அ லாங் டைம் ஆஸ் இஃப் ஐ வேர் அ ஸ்லாட் மிஷின் இன் டு விச் ஹி ஹேட் வித்தவுட் ரிசல்ட் ட்ராப்
ட்ராப்ட் அ காயின். ஸோ ஒரு ஸ்லாட் மிஷினில் வந்து ஒரு காயின் போட்டால் தன்னோட லக்கை பார்ப்போல, அந்த மாதிரி லக்கி மிஷின் மாதிரி இப்போ தெரிகிறாரு. ஏன்னா ரிப்போர்ட்டருக்கு இப்போ புது கண்டென்ட் கிடச்சிருக்கு, இவங்க பார்த்தது பேய் தான் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா திருடன்னு சொன்னாங்க, வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தா திருடன் கிடைக்கல. ஸோ அதனால் ஃபைனலாக இவர் சொல்கிறாரு, இல்லை இங்கேருந்து திருடன் இல்லை பேயே அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு அந்த ஸ்லாட் மிஷினில் வர ஒரு ஒரு ரிசல்ட் மாதிரி இருக்குது. தென் ஹி வாக்ட் அவே. ஸோ வந்து அந்த ரிப்போர்ட்டர் எதுவுமே சொல்லாமல் அப்படி நடந்து போயிடுறாரு. தி காப்ஸ் ஃபாலோடு ஹிம். தி ஒன் கிராண்ட்ஃபாதர் ஷாட் ஹோல்டிங் ஹிஸ் நவ் பேண்டேஜ் ஆர்ம் கர்சிங் அண்ட் பிளாஸ்ஃபெமிங். ஸோ வந்து புலம்பிகிட்டே அந்த சுட்ட போலீஸ்காரர் பேண்டேஜை போட்டுட்டு வந்து போயிட்டுருக்காரு, புலம்பிகிட்டே வெளியே போயிட்டுருக்காரு. ஐம் கோனா கெட் மை கன் பேக் ஃப்ரம் தி ஓல்ட் பேர்ட் செட் தி ஜித்தர் காப். முதல்ல இந்த தாத்தா கிட்டேருந்து இந்த கன்னை நான் எப்படியாவது வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜித்தரை எடுத்து பார்த்துட்டு இருந்தார்ல அந்த காப் வந்து சொல்கிறாரு, யா செட் ஜோ, யூ அண்ட் ஹூ எல்ஸ், ஐ டோல் தெம் ஐ வுட் பிரிங் இட் டு தி ஸ்டேஷன் ஹவுஸ் தி நெக்ஸ்ட் டே. உடனே இவர் சொல்கிறாரு, நீங்களாம் வர வேணாம், நானே அந்த ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். வாட் வாஸ் தி மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன் மதர் ஆஸ்க்டு. ஸோ அந்த ஒரு போலீஸ்காருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஆஃப்டர் தே ஹேட் கான். போலீஸும் போயிட்டாங்க, ரிப்போர்ட்டர் எல்லாமே போயிட்டாங்க. இப்போ அம்மா கேட்குறாங்க அந்த ஒரு போலீஸ்காரருக்கு என்ன ஆச்சுன்னு. ஏன்னா இவர் மட்டும்தான் அட்டிக்கு போய் பார்த்துருக்காரு. அதனால இவங்க கிட்ட அம்மா கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் ஷாட் ஹிம் ஐ செட். ஸோ தாத்தா வந்து அந்த போலீஸ்காரை சுட்டுட்டாரு. வாட் ஃபார் ஷி டிமாண்டட். எதுக்காக அவர் சுட்டாரு? ஐ டோல் ஹர் ஹி வாஸ் அ டெசர்ட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ் செட் மதர், ஹி வாஸ் சச் அ நைஸ் லுக்கிங் யங் மேன். அம்மா சொல்கிறாங்க, இவருக்கு எப்பயுமே இதே வேலையாக போச்சு, அந்த போலீஸ்காரர் பார்க்க நல்லா இருந்தார், அவரை போய் அவர் சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் அஸ் அ டெய்ஸி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். அடுத்த நாள் காலையில் தாத்தா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது டெய்ஸி ஃப்ளவர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு, ஒரே ஜோக்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. வி தாட் அட் ஃபர்ஸ்ட் ஹி ஹேட் ஃபர்காட்டன் ஆல் அபவுட் வாட் ஹேட் ஹேப்பன். ஸோ நைட் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டார் போலன்னு இவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. பட் ஹீ ஹேட் நாட். தாத்தா மறக்கலை. ஓவர் இஸ் தேர்ட் கப் ஆஃப் காஃபி ஹீ கிளாரட் அட் ஹெர்மன் அண்ட் மீ. ஸோ மூணாவது சிப், அதாவது காஃபியோட மூணாவது கப்பை வந்து குடிக்கும்பொழுது சொல்கிறார், வாட் வாஸ் தி ஐடியா ஆஃப் ஆல் தி காப்ஸ் ட்ரை ஹூட்டிங் அரவுண்ட் தி ஹவுஸ் லாஸ்ட் நைட். ஏன் இவ்வளோ போலீஸ்காரங்க நம்ம வீட்டில் நேற்று நைட் இருந்தாங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஹி டிமாண்டட், நன் ஆஃப் யூ பாதர் டு லீவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் அசைட் பை மை பெட் அப்படின்னு. சரி போலீஸ்காரங்க இருக்கிறது போட்டும், யாருக்குமே தோணலையா என் பெட்டுக்கு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வைக்கணுன்றது தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கும் போது தான் ரியலைஸ் ஆகுது. டு யூ எவர் ரியலைஸ் வாட் இட் காஸ்ட் ஃபார் எ thirsty man to look for water in the dining room last night? நான் அந்த தண்ணியை தேடி தேடி டைனிங் ரூம் ஃபுல்லாக ராத்திரியெல்லாம் எப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. he had us there. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, டைனிங் ரூமில் சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தது பேயோ திருடனோ கிடையாது, தாத்தா தான் தண்ணி தேடி அலைஞ்சிட்டு இருந்தாருன்றது அடுத்த நாள் காலையில் தாத்தா சொல்லும்போது தான் தெரியுது. இது தெரியாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வீடை கலைச்சி போட்டு ஒரு போலீஸ்காரர் வந்து கன்ஷாட் வாங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து ஷூ போட்டு அவங்கள எழுப்பி, ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் தாத்தாவுக்கு வைக்க வேண்டிய நைட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி வைக்காததுனால தாத்தா வந்து தண்ணி தேடி டைனிங் ரூமில் அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது பேயும் இல்லை திருடனும் இல்லை, அது தாத்தா தண்ணிக்காக அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸை வந்து முடிக்கிறாங்க. இப்போ அபவுட் தி ஆத்தர், ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படின்றவர், இவர் 1894 1961 வரைக்கும் இவரோட காலம். வாஸ் அன் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட், ஆத்தர், ஹியூமரிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், பிளே ரைட் அண்ட் செலிப்ரேட்டட் வித். ஸோ நிறைய இது அவர் ஆத்தராகவும் இருந்திருக்காரு, காமெடியனாகவும் இருந்திருக்காரு, ஜேர்னலிஸ்ட், பிளே ரைட் அப்படின்னா நிறைய கதைகள் எழுதுவார். ஹி வாஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கார்ட்டூன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி பப்ளிஷ்டு மெயின்லி இன் தி நியூயார்க் மேகசின் சச் அஸ் தி கேட்பர்ட் சீட் அண்ட் கலெக்டட் இன் ஹிஸ் நியூமரஸ் புக். ஸோ நிறைய புக்கு இந்த மேகசின்களெல்லாம் கதை எழுதுவார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் humorist of his this time. ஸோ இந்த மாதிரி ஜோக்கான கதைகள் எழுதுறது ரொம்ப ஃபேமஸ். as he celebrated the comic frustration and the eccentric of the ordinary people. ஸோ சாதாரண மனுஷனோட வாழ்க்கையிலிருந்து ஹியூமர் காமிக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுல இவர் வந்து வல்லவரம். இப்போ இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்கும் க்ளாசரி சினானியம் பார்த்துரும். ஹூலோ பல்லோ அப்படின்றது என்னென்னா லவுட் நாய்ஸ் மேட் பை பீப்புள் ஹூ ஆர் எக்ஸைட்டட். கத்தி வந்து கலவரம் பண்ணுறது தான் ஹுல்லோ பல்லோ அப்படின்றது. பேட்ரோல் மேன் அப்படின்றது பேட்ரோலிங் போலீஸ் ஆஃபீஸர், ரோந்தில் இருக்கும் போலீஸ் ஆஃபீஸரை தான் பேட்ரோல் மேன் அப்படின்றது. அட்டிக் அப்படின்றது ரூஃப் கிட்ட கட்டப்பட்ட ஒரு சின்ன ரூமை தான் அட்டிக் அப்படின்வாங்க. ஸ்லாம்டு அப்படின்றது ஒரு டோரை ஃபாஸ்ட்டாக சத்தமாக மூடுறது ஸ்லாம்டு. கிரஃபலி அப்படின்றது சேடாக இருக்குது. இன்ட்யூட்டிவ்லி அப்படின்றது வித்தவுட் கான்ஷியஸ்னஸ், என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுறது இன்ட்யூட்டிவ்லி. வேம்டு அப்படின்றது ஸ்டக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி, மாட்டிக்கிறது, அதான் வேம்டுன்னுவாங்க. பிவெல்டு ரெடியூஸ்டு டு ஸ்லாப்பிங் எட்ஜஸ் அப்படின்றது. ஸோ ரெடியூஸ் டு ஸ்லாப்பிங் எட்ஜஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது, ஓகேவா. ரெண்டிங் அப்படின்றது டியரிங் இன்டூ பீசஸ், கிழிச்சு சுக்குநூறு ஆக்கிறது. யங்க்டு அப்படின்னா புல்டு வித் ஜர்க், வேகமாக இழுக்கிறது. ஹித்தர் அப்படின்றது ஹித்தர்னா ஜித்தர் அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஒரு இமேஜில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஜித்தர். ஸோ அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். குனியாபிக் அப்படின்றது டொமஸ்டிகேட்டட் டெய்லஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் ரோடன்,
ஒரிஜினலி ரைஸ்டு ஃபார் ஃபுட். குனியா பிக் அப்படின்றது ஒரு சின்ன, அதாவது அது பிக்குன்னா அது பண்ணி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு எலி மாதிரி ஒரு வெரைட்டி தான். அது வந்து குனியா பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரிக்கல் அப்படின்றது அஃபெக்டட் பை வைலி அன்கண்ட்ரோல்டு எமோஷன். ஸோ அவங்களோட எமோஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறவங்கள வந்து ஹிஸ்டரிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது க்ரீக்கிங் அப்படின்றது மேக்கிங் எ சீக்விங் நாய்ஸ் பீயிங் வென் பீயிங் மூடு. ஸோ நகரும் பொழுது வரும் அந்த க்ரீச் சத்தம் தான் க்ரீக்கிங் அப்படின்றது. இன்டிக்னன்ட் அப்படின்றது ஃபீலிங் ஆர் ஷோயிங் ஆங்கர் ஆர் அனாயன்ஸ் அட் வாட் இஸ் ப்ரிசீவ்ட் அஸ் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒருத்தவங்க தன்னை வந்து தரக்குறைவாக ட்ரீட் பண்ணும்பொழுது நம்ம ஒரு ஃபீலிங், ஒரு கோபம் காட்டுவோம்ல, அதான் இன்டிக்னன்ட் அப்படின்றது. ஹால்ஸ்டர் அப்படின்றது ஹேண்ட் கன்னை வைக்கும் ஒரு லெதர் பேக்கெட். ராஃப்டர் அப்படின்றது எ பீம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி ரூஃப். ஸோ ரூஃப்க்கு மேலே நம்ம பீம் போட்டு தானே ரூஃப் போடுவோம், அதுக்கு பேர் தான், அந்த பீமுக்கு பேர் தான் ராஃப்டர் அப்படின்றது. டெசர்டர் அப்படின்றது எ பர்சன் ஹூ லீவ்ஸ் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ் வித்தவுட் பெர்மிஷன் இல்லாமல் ஆர்மியை விட்டு வெளியே போகிறவங்கள நம்ம டெசர்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் எம்பவர்ட் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அனைத்து சுதந்திரம் மற்றும் அனைத்து அதிகாரமும் கிடைத்த ஒரு பெண். அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த உலகத்தை நேவிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 பெண்கள், ஓகேவா, ஸோ 6 நேவியில் வேலை செய்கிற 6 பெண்கள் எப்படி தானேவே சேர்ந்து, அதாவது அந்த 6 பேர் மட்டுமே ஒரு போட்டை இயக்கி இந்த உலகத்தை சுற்றி வந்து, அதாவது அவங்களே சமைச்சு அதில் அவங்களே ரிப்பேர் பார்த்து, ஸோ கடலில் நடக்கும் அந்த ஸ்டார்ம், கடலில் இருக்கும் சில பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ட்ரிப் வந்து முடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த ப்ரோஸ். இது முழுக்க இந்த மிஷன், அதாவது இந்த உலக சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்வாங்க, எர்த்தை சுற்றி வர்றது. இந்த நேவிகேஷன் மொத்தமாக செய்கிறதுக்கு எப்படி இந்த 6 பெண்கள் தயாராகிறாங்க, ஸோ அவங்க எப்படி தயாரானாங்க, அவங்க கடலில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஒரு இன்டர்வியூ மாதிரி சொல்கிறது தான் இந்த எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு அப்படின்ற இந்த ப்ரோஸ். Gone are the days where women in India remain indoor unless permitted to go out with an escort. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த 2 பேராகிராஃபில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு, இப்போ ப்ரெசென்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றது. கான் ஆர் தி டேஸ். ஸோ கான் ஆர் தி டேஸ் அப்படின்னா அது பழைய நாட்களில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. அப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும்னாலும் ஒரு எஸ்கார்ட், ஒரு ஆண் துணையோட தான் வெளியே வரணும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. கண்டிஷன் டுடே ஹவ் சேஞ்ச் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் உமன் ஹூ ஹவ் ஃபாட் ஃபார் தேர் ஃப்ரீடம் அண்ட் செட் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஆனால் இன்னைக்கு பெண்களோட நிலை அப்படின்றது இந்தியாவில் பார்த்தோன்னா நிறைய இதில் மாறி இருக்குது. இதற்கான முக்கியமான காரணம், பெண்கள் தன்னோட சுதந்திரத்திற்காக போராடி, ஸோ அந்த சுதந்திரத்தையும் வாங்கி அதுக்கு பெஸ்ட்டாக வாழ்ந்து, ஸோ அடுத்த வர பெண்களும் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் செட் பண்ணதுனால இன்றைக்கி இந்தியாவில் இருக்கும் பெண்களோட நிலை அப்படின்றது மாறி இருக்குது. தி ரியல் பவர் ஆஃப் விமன் தோ ரியலைஸ்டு இயர்லியர் இஸ் கரண்ட்லி பீன் ப்ரொஜெக்டட் டு தி வேர்ல்ட் பை தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா. ஸோ என்னதான் பெண்களோட பவரை அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ பெண்களோட பவர் அதிகமாக வெளியே தெரியறதுக்கு காரணம் டெக்னாலஜி அண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பெண்களோட நிலை இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, விமன் ஆக்குப்பை ஆல்மோஸ்ட் ஆல் தி மேஜர் பொசிஷன் இன் தி சொசைட்டி. ஸோ ஒரு சமுதாயத்தில் இருக்கும் முக்கியமான எல்லா பதவிகளிலும் எல்லா பொறுப்புகளிலும் விமன் அப்படின்ற பெண்கள் இருக்காங்க. கரண்ட்லி விமன்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆர் ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட். ஸோ அதே மாதிரி நிறைய ஃபீல்டில் விமனுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன் சச் அச்சீவ்மெண்ட் இஸ் ஆல் இண்டியன், அதாவது ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ ஹூ சர்க்கம் நேவிகேட்டட் தி வேர்ல்ட் ஃபார் 254 days all alone in a sailboat called INSV Tarini. ஸோ சர்க்கம் நேவிகேட்டட் அப்படின்னா உலகத்தை சுற்றி வருது. ஸோ சர்க்கம் நேவிகேட், சர்க்கம் அப்படின்னா ரவுண்ட், ஓகேவா, நேவிகேட் அப்படின்னா சுற்றி வருது, சர்க்கம் நேவிகேட் அப்படின்னா எர்த்தை சுற்றி வருது. ஸோ எர்த்தை எத்தனை நாளில் சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னா 254 days சுற்றி வந்திருக்காங்க. வெறும் பெண்களே அந்த போட்டில் செயில் பண்ணி இந்த உலகத்தை மொத்தமாக அந்த பெண்கள் குரூப்பே வந்து அந்த போட்டில் எர்த்தை சுற்றி வந்திருக்காங்க. என்ன போட் அப்படின்னா INSV தாரிணி அப்படின்ற இந்த போட். ஸோ அவங்கள பற்றி தான். ஸோ அந்த போட்டில் ட்ராவல் பண்ணவங்க யார் யார், ஒரு 6 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 6 பேர் யார் யார், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ கடலில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, இந்த ட்ரிப்க்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த சர்க்கம் நேவிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிலாம் ட்ரெயின் ஆகியிருந்தாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் பார்க்கப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வாட் இஸ் INSV தாரணி. ஸோ INSV தாரணி அந்த சேல் போட்டை பற்றி ஃபஸ்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. INSV இந்த மாதிரி அப்ரிவேஷனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ரிவேஷன் அப்படின்றது இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த மாதிரி நமக்கு லெசன்ஸ்குள்ளே இருக்கும் அப்ரிவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். INSV அப்படின்றது
இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஸோ இந்தியன் நேவல் ஷிப் வெசல் அப்படின்றது தான் ஐஎன்எஸ்வி அப்படின்றது. இது காமனாக ஐஎன்எஸ்வி அப்படின்ற பேர் இருக்கும். இதுக்கு பின்னாடி வர பேர் தான் நிறைய இதுக்கு மாறிட்டே வரும். ஸோ இப்போ இந்த சர்க்கம் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணது ஐஎன்எஸ்வி தாரணி அப்படின்ற இந்த செயல்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தாரிணி அப்படின்றது என்ன அப்படின்னா தாரா தாரிணி அப்படின்றது ஒரு சாமியுடைய பெயர். இது வந்து என்ன அப்படின்னா கடலில் வந்து பயணம் பண்ணுறவங்க செயிலர்ஸ். ஸோ கடலில் பயணம் பண்ணுறவங்க தன்னுடைய சேஃப்டி கடலில் வந்து தான் சேஃபாக இருக்கிறதுக்கும் தன்னோட ரிட்டர்ன் ஜேர்னி சேஃபாக திரும்பி வரதுக்கும் கும்பிடுற ஒரு காவல் தெய்வம், கடலுக்கான அந்த ட்ராவலுக்கான காவல் தெய்வம் தான் இந்த தாரா தாரிணி. ஸோ அந்த நேமை தான் ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயல்போர்ட்க்கு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ்வி தாரிணி இஸ் தி செகண்ட் செயல்போர்ட் ஆஃப் தி இந்தியன் நேவி. ஸோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு செயல்போர்ட், அதாவது இந்தியாவில் இந்தியன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டதில் ஃபஸ்ட்டு செயல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகதை அப்படின்ற ஒரு செயல்போட்டு. ரெண்டாவது செயல்போர்ட் தான் இந்த ஐஎன்எஸ்வி தாரணி அப்படின்றது. ஸோ இந்த ஐஎன்எஸ்வி தாரணி இஸ் 55 feet long vessel built indigenously in India by அக்வாரிஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் லொக்கேட்டட் இன் கோவா. இண்டிஜினஸ்லி அப்படின்னா முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செயிலிங்கான ஒரு போட் தான் இந்த ஐஎன்எஸ் தாரிணி அப்படின்றது. இது 55 ஃபூட் வந்து செயிலிங் வெசல். இது யார் உருவாக்கியிருக்காங்கன்னா அக்வாரிஸ் ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி, கோவாவில் இருக்கும் ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. ஆஃப்டர் அண்டர்கோயிங் இன்டென்சிவ் சி ட்ரையல், ஏன்னா எடுத்த உடனே வந்து எடுத்து ட்ராவல் பண்ண முடியாது, நிறைய ட்ரையல் பார்ப்பாங்க. ஷி வாஸ் கமிஷன்டு டு தி இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18th February 2017. ஸோ இந்த கம்பெனி நிறைய இந்த அக்வாரிஸ் கம்பெனி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியன் நேவியும் பல டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா இந்தியன் நேவி இந்த ஐஎன்எஸ் தாரிணியை தன்னோட இந்தியன் நேவிக்குள்ளே எடுத்துக்கிறாங்க 18th February 2017. தி போட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் தி ஃபேமஸ் தாரா தாரிணி டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசா. ஒரிசாவில் இருக்கும் ஒரு சாமி, ஒரு கடவுளோட பேர் தான் அந்த தாரா தாரிணி அப்படின்றது. ஸோ கடலில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் இந்த கடவுளோட வேலை. ஸோ அதையே இந்த ஐஎன்எஸ்க்கு வச்சுட்டாங்க. ஸோ ஐஎன்எஸ் தாரிணி அப்படின்னா தாரிணி மீன்ஸ் போட், இன் சான்ஸ்கிரிட் இட் இஸ் மீன்ஸ் சேவியர். ஸோ காப்பாற்றும் காவல் தெய்வம், அதுதான் தாரிணி அப்படின்றது. ஸோ அதனால் இந்த ஐஎன்எஸ்விக்கு ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படின்ட்டு நேம் வச்சுருக்காங்க. அடுத்தது ஐஎன்எஸ்வி தாரிணி ஹேஸ் அன் அட்வான்ஸ்டு ரே மெரை நேவிகேஷன் சூட் அண்ட் அன் அரே ஆஃப் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபார் பர்ஃபெக்ட் நேவிகேஷன் எனிவேர் இன் தி வேர்ல்ட். ஸோ இதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா நேவிகேஷன் ஸ்வீட் அப்படின்வாங்க. ஸோ உள்ளே தங்குறதுக்கான அந்த இடம். ஸோ ஸ்வீட் அப்படின்றது நமக்கு கிட்டத்தட்ட வீடு மாதிரியே ஒரு சின்ன செட்டப் உள்ளேயும் இருக்கும். அதே மாதிரி ரே மெரைன் நேவிகேஷன் அப்படின்றது ஒரு அட்வான்ஸான ஒரு நேவிகேஷன் டெக்னிக். ஸோ அதுவும் ப்ளஸ் சேட்டிலைட் கம்யூனிகேஷன், ஏன்னா இவங்க உலகத்தை சுற்றி வர போகிறாங்க. சிக்னல் அப்படின்றது கடலில் நிறைய இடத்துல நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த ஷிப் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணணும்னா சேட்டிலைட் கம்யூனிகேஷன் தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட இந்த ஐஎன்எஸ்வி வந்து தாரிணி வந்து இருக்குது. நவிகா சாகர் பரிக்ரமா வாஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் கான்சனன்ஸ் வித் தி நேஷனல் பாலிசி டு எம்பவர் விமன் டு அட்டைன் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். ஸோ இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு ஒரு மிஷனை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த மிஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுடைய பவரை, பெண்களுடைய அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை உலகத்திற்கு காட்டணும். ஸோ நேவி பேஸில் நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்ற இந்த மிஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து கன்சனன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட் ஆர் காம்பேக்டிபிலிட்டி பிட்வீன் ஒப்பீனியன் ஆர் ஆக்ஷன். ஸோ வந்து என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட் படி, ஸோ ஒரு அக்ரிமெண்ட் படி விமனோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நேவல் சைடு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட். தி ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் டுவர்ட்ஸ் ப்ரொமோட்டிங் ஓஷன் சைலிங் ஆக்டிவிட்டீஸ் இன் த நேவி வைல் வந்து டிபிக்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ட்ரஸ்ட் ஃபார் நாரி சக்தி. ஸோ நாரி அப்படின்றது விமன், ஸோ சக்தி அப்படின்றது பவர். ஸோ பெண்கள் பவரை வந்து நேவல் ப்ராஜெக்ட்ஸில் காட்டுறதுக்காக, நேவியில் காட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான் அப்படின்றது சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப், அப்போ இருந்த நேவல் ஸ்டாஃப் வந்து அட்மிரல் சுனில் லம்பா அப்படின்றவர் வந்து இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு வெல்கமிங் ஸ்பீச்சில் சொல்வார். ஸோ பெண்கள் பல ஃபீல்டில் சாதிக்கிறாங்க, நேவி ஃபீல்டில் மெயினாக சாதிக்கும் பெண்கள் அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வரதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ அப்போ நேவல் ஸ்டாஃபாக இருந்த சுனில் லம்பா வந்து சொன்னது. The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV தாரணி. மேட் இன் இந்தியா அப்படின்றது என்னது, எல்லாமே இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்ட பொருட்கள், அதை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற பொழுது மக்களுக்கு நிறைய ஃபீல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நேவிக்காக இவங்க ஐஎன்எஸ்வி தாரிணியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட செயல்போட். இதன் மூலயமா உலக நாடுகளை சுற்றி வரும்பொழுது ஸோ மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்தியன் ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒரு வர்த்தான ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற பொழுது நிறைய பேர் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
வச்சே இந்த ட்ராவல் இந்த ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தி ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் தி sail boat was that it encouraged the use of environmental friendly non-conventional renewable energy sources such as the wind, collected and updated meteorological ocean and wave data on regular basis for accurate weather forecast by Indian Meteorological Department IMD and also collected data for monitoring marine pollution on high seas. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த போட் ஓகேவா, இந்த INS தாரிணியோட முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு இன்ஜின் இருக்குது. ஆனால் இன்ஜினை 99% பயன்படுத்தவே மாட்டாங்க. இந்த INS தாரிணி எப்படி செயல் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விண்டோடைய பவரை வச்சு, ஸோ விண்டோடைய பவர் வச்சு இந்த செயல் போட் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி. பியூரா விண்ட், அதாவது வெறும் அந்த காற்றுனால மட்டும் இல்லை, அந்த காற்று ஒரு மிஷின் மேலே பட்டு அந்த மிஷின் மூலயமா ப்ரொப்பலர் ஆக்ட் ஆகி அந்த ப்ரொப்பலர் மூலயமா கடலில் வந்து செயல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ ப்ரொப்பலரை இயக்கிறதுக்கு தனி மோட்டார் இல்லாமல் காற்றோடைய சக்தி, கடலில் வீசும் அந்த காற்றோடைய சக்தியை வச்சு இந்த INS தாரிணி வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடலில் நிறைய இடத்துல ஷிப் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கப்பலோட உடஞ்ச பாகங்கள், அதே மாதிரி இந்த ரிப்பேர் ஆன மோட்டார்ஸ்லாம் வந்து நடுக்கடலில் ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அப்போ அப்படியே அந்த மோட்டார்ஸை கைட்டி போட்டு வேறு மோட்டார்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால் வந்து கடலில் நிறைய இந்த கப்பல் போகிறதுனால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய மெரைன் பொல்யூஷனும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த INS தாரிணியை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த INS தாரிணியோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ உலகத்தை சுற்றி வரணும், அதுக்கு இவங்க ஒரு ரூட் மேப் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ரூட் மேப் எதை பற்றி பேஸ் பண்ணது அப்படின்னா, விண்டோடைய டைரக்ஷனை வச்சு தான். ஏன்னா இந்த INS தாரிணியோட மோட்டார்ஸ் வந்து விண்டை வச்சு தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ எந்தெந்த பகுதிகளெல்லாம் நல்ல விண்ட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் முன்னாடியே வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த விண்டை வச்சியே ஃபாலோ பண்ணி இப்போ உலகத்தை சுற்றி வர்றது தான் INS தாரணியோட ரூட்டு. ஸோ அதே மாதிரி ஸோ வந்து கலெக்டிங் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ். ஸோ வெறும் உலகத்தை சுற்றி வரதுனால என்ன பிரயோஜனம், ஏதாவது கூட ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அப்படின்றதுனால கடலில் இருக்கும் மெரைன் பொல்யூஷனுடைய டேட்டாஸையும் இந்த INS தாரணி கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ INS தாரணி முழுக்க முழுக்க பெண்களை எடுத்துக்க போகிற ஒரு மிஷன். இவங்க சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னு உலகத்தை சுற்றி வர போகிறாங்க 254 டேஸில். அதுவும் இந்த INS தாரணி இந்தியாவால் இண்டிஜினஸாக உருவாக்கப்பட்டுச்சு. தட் மீன்ஸ் மேக் இன் இந்தியா அப்படின்றது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக தன் ட்ரிப்பை முடிக்கிறதோட இது கூட ஒரு பர்பஸையும் அட்டாச் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ் எப்படி இருக்குது அப்படின்ற இந்த டேட்டாஸையும் இந்த உலகத்தை சுற்றி வரும்பொழுது INS தாரணி வந்து கால்குலேட் பண்ண போகுது. ஸோ இதுதான் இந்த INS தாரணியோட வந்து ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ தான் இதோட க்ரூ மெம்பர்ஸ் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் நேவி 6 விமன் க்ரூ. ஸோ இந்த INS தாரணியை முழுக்க இயக்க போகிறது பெண்கள் தான். ஸோ வந்து 6 பேர், 6 டிஃப்ரெண்ட், அதாவது ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் எக்ஸ்பர்ட்டான ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி இந்த INS தாரணியில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்ப்போம். இந்தியன் நேவிஸ் ஆல் விமன் க்ரூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் டு சர்க்கம் நேவிகேட் தி கோல், ஸ்கிப்பர்ட் பை லெஃப்டினன்ட் வந்து வர்த்திகா ஜோஷி அப்படின்றவங்களால வந்து இது வந்து தலைமை தாங்கப்படுது. ஓகேவா. ஸோ ஸ்கிப்பர்ட் அப்படின்னா அசிஸ்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ வந்து அசிஸ்ட் பண்ணுறது, தலைமை தாங்கிறது. ஓகேவா. ஸோ மெயினாக ஸ்கிப்பர்ட் அப்படின்றது அவங்கள வந்து வழி கிட்டத்தட்ட ஸ்கிப்பர்ட் அப்படின்றது வழி நடத்துறது. ஓகேவா. ஸோ யார் இதை வழி நடத்த போகிறாங்க இந்த 6 விமன்ஸ் அப்படின்னா, வர்த்திகா ஜோஷி அப்படின்றவங்க. தி ஆல் விமன் டீம் ஆல்சோ ஹேவ். ஸோ இந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பிரதீப் ஜம்வால் அப்படின்றவங்க. ஸோ இவங்க எல்லாமே பெண்கள். ஸ்வாதி பத்திரப்பள்ளி, ஐஸ்வர்யா போடப்பத்தி, விஜயா தேவி, அப்புறம் பாயல் குப்தா. ஸோ இந்த 5 பேர். ஸோ தலைமை தாங்கிறது வர்த்திகா ஜோஷி. ஸோ இந்த 6 பேரும் சேர்ந்து தான் இந்த INS தாரணியில் சர்க்கம் நேவிகேஷன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இவங்க பேருக்கு முன்னாடிலாம் பாருங்கள் LTCDR அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அப்ரிவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் அதோட சொல்லாமல் இப்போ தனியாக சொல்லிடுறேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. LT அப்படின்னா லெஃப்டினன்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ லெஃப்டினன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் அப்படின்னு. தட் மீன்ஸ் டேரெக்டாக இல்லாமல் அதுக்கு அடுத்த லெவல். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, செகண்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம லெஃப்டினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கவர்னர் அப்படின்னா ஒரு மாநிலத்தோடைய கவர்னர். இதுவே யூனியன் பிரதேசங்களுக்கு கவர்னராக இருக்கிறவங்க லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும் ஸ்டேட் கவர்னரை விட லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து செகண்டரியாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் LT அப்படின்ற வார்த்தை லெஃப்டினன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை குறிக்கும். CDR அப்படின்றது கமாண்டர். ஸோ வந்து வர்த்திகா ஜோஷி அப்படின்றவங்க தான் இந்த இதுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லெஃப்டினன்ட் கமாண்டர். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிறவங்களையும் அந்த 5 பேர் இருக்காங்களே, அதுலேயும் 2 பேர் பார்த்தோன்னா பிரதீபா மற்றும் ஸ்வாதி, இவங்க 2 பேருமே லெஃப்டினன்ட் கமாண்டர்ஸ் தான். ஸோ ஐஸ்வர்யா போடப்பத்தி, ஸோ விஜயா தேவி அண்ட் பாயல் குப்தா இவங்க எல்லாமே ஜஸ்ட் லெஃப்டினன்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு க்ரூவோட தான் இந்த ஷிப் INS தாரணி வந்து அந்த சர்க்கம் நேவிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்ரிவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் LTனா என்ன, CDRனா என்னன்னு நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் தனியாகவே நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ தான் நம்ம ப்ரோஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இந்த ப்ரோஸ் அவங்களுடைய இன்டர்வியூ, அவங்க அந்த சர்க்கம் நேவிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக 254 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பீப்புளுக்கு கொடுக்குற இன்டர்வியூ தான் நம்ம இந்த ப்ரோஸில் பார்க்குறோம். அண்ட் இன்டர்வியூ வித் தி க்ரூ மெம்பர்ஸ். இந்தியாஸ் ஆல் விமன் நேவி க்ரூ who went around the world in 254 days have shared their experience about their great voyage in an interview. voyage அப்படின்னா ஒரு டார்கெட், ஒரு விஷயத்துக்காக நோக்கி ஒரு பயணம் பண்ணுறோம் அப்படின்னா அதை voyage அப்படின்வாங்க. முக்கியமாக கடல் பயணத்தை தான் voyage அப்படின்வாங்க. ஸோ அந்த 254 டேஸ் கடல் பயணம் சர்க்கம் நேவிகேஷனை முடிச்சுட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற அந்த இன்டர்வியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். த்ரூ their personal experiences we really come to know their hardship and unpredictable challenge they have faced all through their expedition. ஸோ எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா ஒரு டார்கெட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதில் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வியூவோட கொஷின், ஹவு வெல் வேர் யூ அக்யூட்டைன்ட் வித் தி செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் தி டாஸ்க். அக்யூட்டைன்ட் அப்படின்னா எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிருக்கீங்க ஒரு செயில் போட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ தூரம் செயில் போட்டை நல்லா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றது இன்டர்வியூவரோட கொஷின். இப்போ வர்த்திகா ஜோஷி அவங்க பதில் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் அந்த மிஷனோடைய ஹெட்டு. ஸோ வர்த்திகா ஜோஷி கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களுடைய பதில். நன் ஆஃப் அஸ் வாஸ் அக்யூட்டைன்ட் வித் தி செயில் போட் ஆர் ஓஷன் கோயிங் போட். ஸோ எங்கள் 6 பேருக்குமே இது வரைக்கும் நாங்கள் செயில் போட்டையும் யூஸ் பண்ணதில்லை, நாங்கள் இது வரைக்கும் ஓஷன்லையும் ட்ராவல் பண்ணதில்லை. நன் ஆஃப் அஸ் அஸ் செயில்டு பிஃபோர் நார் ஆர் விமன் ஆஃபீஸர் அலவுட் என்ட்ரி இன் காம்பேட் பிளாட்ஃபார்ம் அஸ் எட். இந்தியன் நேவியில் இருக்கும் எந்த நேவல் ஆஃபீஸராகவே இருந்தாலும் காம்பேட் அப்படின்னா அந்த கடலில் ரோந்து பண்ணுவாங்க இல்லையா, செயில் பண்ணி, அதிலலாம் விமன்ஸ் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அந்த கரையோரமாக இருந்த இந்தியன் நேவி பார்ப்போம் தவிர்த்து, ஸோ இந்தியன் நேவல் ஆஃபீஸர்ஸாகவே இருந்தாலும் யாரும் நாங்கள் இது வரைக்கும் கடல் பயணம் செயில்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது அப்படின்றது. அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு டேக் தி போட் அவுட் டு தி சி ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். இனிஷியலாக நாங்கள் இந்த போட் வச்சு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்பொழுது கடலில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வி ஸ்லோலி பில்ட் upon it through 3 years of training. ஸோ இந்த சர்க்கம் நேவிகேஷன் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எத்தனை வருஷம் ட்ரைனிங் அப்படின்னா 3 years நாங்கள் எப்படி இந்த போட்டை கடலில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 years ட்ரைனிங் மேற்கொண்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் 6 பேருக்குமே இந்த போட்டில் எப்படி செயில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரியும்னு சொல்லிட்டு வர்த்திகா ஜோஷி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூரோட செகண்ட் கொஷின், கேன் யூ டெல் அஸ் அபவுட் தி ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன். ஓகே, 3 years நீங்கள் ட்ரெயின் ஆனுன்னு சொல்கிறீங்களா, அப்படி ட்ரைனிங்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. இப்போ வர்த்திகா ஜோஷி திருப்பி ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வி ஸ்டார்டட் வித் சம் தியரிட்டிக்கல் கோர்சஸ் ஆன் நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரிடிக்ஷன். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் தியரிட்டிக்கலாக தான் ஆரம்பித்தோம். முதல் நேவிகேஷன் எப்படி செயில் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். அடுத்தது கம்யூனிகேஷன், ஸோ ஒரு செயிலிங்கில் இருக்கும்பொழுது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி வெதர் ப்ரிடிக்ஷன். ஸோ இப்போ நாங்கள் போக போகிறோம் அந்த வெதர், ஏன்னா கடலுக்கு நடுவில் வெதர் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றி லேண்ட் கிடையாது. ஸோ காற்று அப்படின்றது சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், திடீர்னு சொல்லிட்டு அது புயலாக கூட உருவாகும். ஸோ அது புயலாக உருவாகுதுன்னா அதோட சிம்டம்ஸ் என்ன, இப்போ வெதர் என்ன அப்படின்ற அந்த ப்ரிடிக்ஷனை பற்றியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக கோர்சஸ் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நார்மலாக ஃபோனில் பேசுகிற மாதிரிலாம் கடலுக்கு நடுவில் எல்லாம் பேச முடியாது. சேட்டிலைட் கம்யூனிகேஷன், ரேடார் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் நிறைய கோட் வேர்ட்ஸ், நம்பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு அர்த்தம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் படிக்கணும், எந்தெந்த நம்பர்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அந்த கம்யூனிகேஷனுக்கு இது எல்லாத்தையுமே தியரட்டிக்கலாக படிக்கிறாங்க. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். ஸோ என்ன தான் கிளாஸ் ரூமில் நேவிகேஷனை பற்றி தியரட்டிக்கலாக என்ன கற்றுக்கிட்டு இருந்தாலும் அங்கே அவுட் சைட் கடலில் போய் செயில் பண்ணுறது அப்படின்றது எப்பயுமே எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ வி வேர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லைக் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ், ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சி when the weather gets rough, if there is medical emergency, and training was needed in the tactical aspect as well. ஸோ அதே மாதிரி ட்ரைனிங்கில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா நம்ம படித்ததை அப்படியே கடலில் போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நடுக்கடலில் போட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா கடலில் ட்ராவல் ஆகும்பொழுது போட் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று லீக்கேஜ்னால போட் ட்ரவுன் ஆகலாம், இல்லை அப்படின்னா ஃபயர்னால போட் ட்ரவுன் ஆகலாம். ஸோ இதெல்லாமே கடலில் ட்ராவல் பண்ணும்போது முக்கியமான எமர்ஜென்சிஸ். இதை கண்டிப்பாக டீல் பண்ண தெரியணும். அதே மாதிரி கடலுக்கு நடுவில் வெதர் எப்பயுமே ரஃப்பாக டக்குன்னு மாறிடும். ஸோ அந்த ரஃப் வெதரையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மெடிக்கல் எமர்ஜென்சி, உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஏன்னா சிக்னஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கான அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்ன்றதுக்கு ட்ரெயின் ஆகணும். அதே மாதிரி இதை தாண்டியும் ஒரு சில ட்ரைனிங் எடுத்துக்கணும்.
இன் அ டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல். ஸோ இந்த இடத்துல டாக்டிக்கல் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே கொடுக்கும்பொழுது சேஃபாக கரையோரமாக நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம கூட வந்து கைடு இருப்பாங்க, நம்ம கூட எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் இருப்பாங்க, நம்ம அப்போ ட்ரெயின் ஆகிறதுன்றது ஈஸி. ஆனால் நம்ம நிஜமாக கடலில் ஃபேஸ் பண்ணும்பொழுது என்ன ப்ராப்ளம் இருக்குமோ அதை ரியலாக ஸோ வந்து அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டிக்கலாக தான் ட்ரைனிங், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் வந்து இருந்துச்சு அப்படின்றது ஸோ வர்த்திகா ஜோஷி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்த க்ரூ மெம்பர் ஐஸ்வர்யா அப்படின்றவங்க அவங்க தன்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. தி அண்டர்வென்ட் அவர் பேசிக் ட்ரைனிங் sail training courses in Mumbai at the Indian Naval Waterman Ship Training Center. ஸோ ஃபஸ்ட்டு sailing courses நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா மும்பையில் இருக்கும் இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு நாங்கள் ட்ரெயின் ஆனோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கும் வேரியஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் போயிட்டு நேவல் ஸ்கூலில் வந்து நாங்கள் ட்ரெயின் ஆனோம். முக்கியமாக நிறைய சதர்ன் நேவல் பேஸ்லாம் கொச்சியில் இருக்கும். அந்த ட்ரைனிங் ஸ்கூல்லாம் கொச்சி பேஸ்டு கேரளாவில். ஸோ அங்கேயும் நாங்கள் நிறைய நாள் ட்ரெயின் ஆனோம். when even sailed on INS மகதை to Mauritius. அதாவது 2016-17 என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த INSV தாரணி போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து மக்தை அப்படின்ற ஒரு INSV இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு மொரிஷியஸ். ஸோ மொரிஷியஸ் அப்படின்றது ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்கும் ஐலாண்டு. அதுக்கு வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணி போகிறாங்க. போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கு கொச்சிக்கு அவங்க திரும்பி வரணும். ஸோ கேப் டவுனெல்லாம் க்ராஸ் பண்ணணும் 2016. அப்போ அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது. we were trained for almost 3 years to prepare for the voyage. ஸோ இந்த INS வந்து தாரணியை வச்சு இந்த உலகத்தை சர்க்கம் நேவிகேஷன் பண்ணுறதுக்கு 3 years அவங்க பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சின்ஸ் தி போட் வாஸ் ஓல்ட் இட் ஆர் மைனர் லீக்ஸ் அண்ட் ரிப்பேர். ஏன்னா INSV வந்து மகதாய் வந்து பழைய போட். ஸோ அதனால் அதில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ நிறைய ரிப்பேர் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த ரிப்பேரிங் வச்சு தான் இவங்க INSV வந்து தாரணியில் ட்ராவல் பண்ணும்பொழுது எதாவது ரிப்பேர்ஸ்னால் எப்படி அட்டன் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மக்தாயில் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் சூன். ஸோ அதே மாதிரி ஃபுட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுலாம் இந்த செயலிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வேலைக்கு இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈவன் அவங்க பிஸ்கெட் சாப்பிடும்பொழுது கூட இத்தனை நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்குது, இப்போ நம்ம 2 தான் சாப்பிடணும், இப்போ நம்ம 3 பிஸ்கெட் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்குக்கு அவங்க ஒரு கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் ஃபுட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்வாங்க. இது எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ண ஸோ இப்போது இவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் மார்ஷியன் அப்படின்னு ஒரு மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த மார்ஸில் போயிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து மாட்டிக்கும். ஸோ அப்போ அவர்கிட்ட இருக்கும் அந்த ஃபுட் சப்ளை வச்சு திருப்பி அந்த ரெஸ்கியூ சேட்டலைட் வர வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு பிஸ்கெட் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அது 30 டேஸ்க்கு அந்த பேக்கெட்டில் 30 பிஸ்கெட் இருக்குன்னா ஒரு வேலைக்கு அந்த ஒரு பிஸ்கெட் தான் சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் நிறைய கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஃபுட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தி ட்ரிப் வாஸ் அ டுட்டோரியல் ஃபார் அஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் தி பிக் வாயேஜ். ஸோ INS மக்தாயை வச்சுக்கிட்டு அவங்க மொரிஷியஸ் போயிட்டு வந்த அந்த ட்ரிப்பில் அவங்க நிறைய விஷயம் எப்படி ரிப்பேர் பண்ணணும் கற்றுக்குறாங்க, ஃபுட்டு வாட்டர் எப்படி மேனேஜ் பண்ணணும் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா சோலார் பவரில் தான் வந்து ஒர்க் ஆகும். எலக்ட்ரிசிட்டிலாம் நீங்கள் எங்கேயும் கேரி பண்ணிட்டு போக முடியாது. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத இந்த ட்ரிப் மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க. இன்டர்வியூவரோட நெக்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ்? ஓகே, உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க, என்ன பேசிஸை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஐஸ்வர்யா அப்படின்றவங்க அந்த க்ரூ மெம்பரில் ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் 30 women who had applied 6 of us were shortlisted based on the little survival skill we showcased. ஸோ 30 பேர் இந்த மிஷனுக்காக செலக்ட் பண்ணி அதிலிருந்து 6 பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேரும் எந்த பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா லிட்டில் சர்வைவல் ஸ்கில். ஸோ சர்வைவல் அப்படின்னா தப்பிக்கும் திறன். ஸோ இந்த 30 பேரில் இந்த 6 பேருக்கு தான், அதாவது கிட்டத்தட்ட அந்த 30 பேரை கம்பேர் பண்ணும்போது இந்த 6 பேருக்கும் அந்த தப்பிக்கும் திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இவங்க 6 பேரை இந்த மிஷனுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. தி க்ரூ வாஸ் மானிட்டர்ட் பை கமாண்டர் திலீப் தோண்டே அப்படின்றவரால் இந்த க்ரூ வந்து மேனேஜ் பண்ணப்படுது. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் தி ஃப்ளேர் அப்ஸ் அட் தி சி ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட் அபவுட் ஜாயினிங் தி டீம். ஃப்ளேர் அப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு 2 அர்த்தம் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேர் அப்ஸ் அப்படின்னா திடீர்னு நடுக்கடலில் போகும்பொழுது கடல் அலைகளுடைய சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஷிப்போ போட்டோ ஃபுல்லாக வந்து குலுங்க ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்னா உள்ளே இருக்கும் அந்த ஃபியூயல் ஒன்னோட ஒன்று உரசி டக்குன்னு சொல்லிட்டு நடுக்கடலில் கப்பல் வந்து பற்றி எரிஞ்சிடும். இதை ஃப்ளேர் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா கடலோடைய அலைகள் ரொம்ப ரஃப் ஆகி இருந்த கண்டிஷன் கிட்டத்தட்ட 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப 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 ஒஸ்ட் ஆகி அந்த ஷிப்பையே வந்து கவுத்தி போடுற அளவுக்கு அந்த அலைகள் வந்து இருக்கும். இதையும் நம்ம ஃப்ளேர் அப்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் நிஜமாலே இதில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாக்கே செகண்ட் தாட் இருந்துச்சு. பட் பிகாஸ் ஆஃப் தட் கமாண்டர், அதுக்கப்புறம் இருந்த க்ரூ மெம்பர்ஸ், ஸோ அந்த சர்வைவல் டெக்னிக்லாம்
அவங்களுக்குலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வாஸ் வந்து ஓகே டு கோ வித் இட். ஸோ இது வந்து ஐஸ்வர்யா அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த இன்டர்வியூவரோட கேள்வி, ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல் தம் அபவுட் திஸ் எக்ஸ்பெண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டிஷன் வந்து உலகத்தை சுற்றி வர போகிறோம் அப்படின்ற இந்த எக்ஸ்பெண்டிஷன், அதுவும் வெறும் பெண்கள் மட்டும் போயிட்டு வர போகிறோம் அப்படின்ற பொழுது உங்கள் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வர்த்திகா ஜோஷி ஆன்சர் பண்ணுறாங்க, அவர் ஃபேமிலி டிட் ஹாவ் அ ஹார்ட் டைம் பட் தட் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் நெவர் சீன் தி சீஸ். ஏன்னா ஃபேமிலிஸ் முதல்ல இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் இது வரைக்கும் வந்து அவங்க கடலையே வந்து பார்த்ததில்லை. 4 of us are from mountains, அதாவது நார்த் சைடில் மவுண்டெயின், ஸோ மலைப்பகுதியில் வாழ்ந்தவங்க அவங்க கடலையே வந்து பார்த்ததில்லை. இந்த 6 பேரில் 4 பேர் அவங்க லைஃப்லேயே கடலை வந்து பார்த்தது கிடையாது. அவங்க ஃபேமிலி, இப்போ அவங்க இல்லை, ஏன்னா இவங்க நேவியில் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் யாருமே கடல் பார்த்ததில்லை. இவங்களே நேவிக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து கடல் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு கடல்னால் எப்படி இருக்கும், அதில் ட்ராவல் பண்ணுறது எப்படின்றத பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஐடியாவுமே கிடையாது. தி ஃபஸ்ட் டைம் மை பேரண்ட்ஸ் saw the ocean was when I invited them to visit. ஸோ இவங்க அந்த ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸ்பெடிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது தான் அந்த 4 பேரோட ஃபேமிலியே ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து கடலை பார்க்குறாங்க. பட் ஒன்ஸ் தே saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive, they were apprehensive and supportive too. ஸோ இவங்க அங்கே எப்படி ட்ரெயின் ஆகுறாங்க, தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறாங்க, அந்த கடல் வாயேஜ்க்காக எவ்வளோ ட்ரெயின் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியே இவங்களுக்கு ரொம்ப விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அதாவது அப்ரிஹென்சிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபியராக, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு தயக்கமும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது, அதோடு சேர்ந்து ஓகே இவங்க இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ரெண்டும் கலந்த எமோஷன். ஓகேவா? ஸோ அப்ரிஹென்சிவ் அப்படின்றது ஃபியர்ஃபுல், கொஞ்சம் பயப்படுற மாதிரி, பட் அதே நேரத்தில் சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்டர்வியூவோட நெக்ஸ்ட் கொஷின், வாட் வர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம் அப்படின்றது. ஸோ இதுக்கு வர்த்திகா ஜோஷியோட ஆன்சர், ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் ஐ கம்ப்ளீட் தி ஜேர்னி வித் தி அல்டிமேட் ஹானஸ்டி. ஸோ இந்த ட்ரிப்பை நான் ஃபுல் ஹானஸ்டி, அதாவது உண்மையாக இருக்கணும், ஸோ இந்த ட்ரிப்புக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் எய்மாக இருந்துச்சு வர்த்திகா ஜோஷி. ஏன்னா அவங்க தான் இந்த க்ரூ அந்த லீட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையாக இருக்கணும் அப்படின்றது. ஐ டிட் நாட் செட் அவுட் ஃபார் தி டெஸ்டினேஷன், நான் டெஸ்டினேஷனை ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோட டார்கெட்டே இல்லை. இட் வாஸ் தி ஜேர்னி தட் மேட்டர் டு மீ தி மோஸ்ட். இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஜேர்னியில் உண்மையாக இருக்கணுன்றது மட்டும் தான் தவிர்த்து டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்றத நான் யோசிக்கவே இல்லை. ஸோ மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷூர் தட் வி கோ பை தி ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷன் விச் சேஸ் தட் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ். ஐ கிராஸ்ப்ட் தட் கம்ப்ளீட்லி. ஸோ அவங்களுடைய அந்த கண்டென்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எஃபர்ட், அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சர்க்கம் நேவிகேஷனை ரூல்ஸ் படி தான் பண்ணணும். ஏன்னா ஆர்மி பீப்புள், நேவி பீப்புள் எல்லாமே ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி சர்க்கம் நேவிகேஷன், அதாவது இந்த உலகத்தை சுற்றி வரத்துக்கு அப்படின்னு சொல்லி செயிலிங்க்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், ஸோ ஆக்சிலரி அப்படின்னா உதவி. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தான் நம்ம வெளியே இருந்தெல்லாம் உதவி எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பண்ணது என்ன அப்படின்னா, அந்த ரூல்ஸை நல்லா கிராஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூல்ஸ் படி போனோம் அப்படின்னா நம்ம சர்க்கம் நேவிகேஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ரூல்ஸை நான் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றது வர்த்திகா ஜோஷி அவங்களோட ஆன்சர். இன்டர்வியூட நெக்ஸ்ட் கொஷின், நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள்ட் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நீங்கள் தான் இதுக்கு தலைமை தாங்கியிருக்கீங்க, உங்களோட எந்த குவாலிட்டி இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வர்த்திகா ஜோஷியோடைய ஆன்சர், whenever the wind dropped, I wouldn't have taken me even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile ahead அப்படின்றது. But inside of me something poked to me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I'm glad that we were able to finish it successfully without the use of engine at all. ஸோ நம்ம ஐஎன்எஸ் தாரிணியோட முக்கியமான விஷயம்னா என்ன பார்த்தோம்? ஸோ அந்த காற்றை வச்சு அந்த போட் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல காற்றடிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பேக்கப் இன்ஜின் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. ஸோ வந்து இவங்க எல்லாமே ட்ரெயின்டு நேவல் ஆஃபீஸர்ஸ் தானே. ஒருவேளை பிளான் ஏ ஒர்க் ஆகலாம் அப்படின்னா அடுத்த பிளான் பி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது இவங்க ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. ஸோ ஆனால் அதனால் வந்து இவங்க வர்த்திகா என்ன யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை இங்கே காற்றடிக்கலாம் அப்படின்னா என்ன, நம்ம இன்ஜின் ஆன் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1 மைலையாவது நம்ம கடந்திருக்கணும் அப்படின்றத அவங்க தாட்டில் ஓடிட்டே இருக்குமா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் வருமா, இல்லை நம்ம இந்த மிஷனை வந்து
ஹானஸ்டி உண்மையாக தான் செய்யணும் அப்படின்றது. என்ன ஹானஸ்டி, என்ன உண்மைனா, இந்த தாரணி உருவாக்கப்பட்டதே அதாவது மெரைன் ஃப்ரெண்ட்லி, அதாவது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும் அப்படின்ற பொழுது, இப்போ இன்ஜின்னா நம்ம டீசலில் ரன் பண்ணோம்னா திரும்பி அது வந்து மெரைன் பொல்யூஷனுக்கே காரணமாக இருக்கும். இது வந்து உண்மையானது கிடையாது. நம்ம எவ்வளோ முன்னாடி போகிறோம், இல்லை இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோன்றதை தாண்டி இந்த மிஷனுக்கு நம்ம எவ்வளோ ஹானஸ்ட்டாக உண்மையாக இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். அதனால இந்த மிஷனை நாங்கள் முடிக்கும்பொழுது 254 days அண்ட் சர்க்கம் நேவிகேஷனை முடிக்கும்பொழுது நாங்கள் ஒரு தடவை கூட இன்ஜின் ஆன் பண்ணவே இல்லை. விண்ட் அடித்தா நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா அங்கே எங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணணுமோ வெயிட் பண்ணி திருப்பி விண்ட் பிக்கப் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த மிஷனை ஃபுல்லாகவே நாங்கள் ஹானஸ்ட்டாக செஞ்சு முடித்தோம். ஸோ அதுதான் இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், as the head of the crew, how did you involve the team? ஸோ இந்த டீமுடைய இன்வால்வ்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஹெட்டாக இருந்து எப்படியெல்லாம் வந்து இந்த டீம் இன்வால்வ்மெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷியோட ஆன்சர், we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situation. ஸோ எங்கள் யாருக்குமே முதல்ல இது செயில் பண்ணலாம் தெரியாது. அதனால் நாங்கள் செயிலிங்கான ட்ரைனிங்கும் நாங்கள் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் ஆஃப் ட்ரைனிங். அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொருத்தவங்க பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் we could discuss different way of solving a problem and choose the best one. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கடலில் இருக்குது அப்படின்னா நாங்கள் 6 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். யாருடைய சொல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்கள தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். ஸோ இதனாலே எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஹெட் அப்படின்றதுனால எல்லாமே என்னோட முடிவாக மட்டும் இல்லை, ஸோ என்னோட டீமோடைய முடிவு, அந்த டீமில் யாரோடைய முடிவு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த முடிவை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து என்னோட டீமை இன்வால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்திகா ஜோஷி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாயல் குப்தா அவங்களோட வியூவையும் சொல்கிறாங்க. when you are out at sea, teamwork is the most important in middle of the crisis. ஸோ நீங்கள் ஒரு கடல் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கடலில் நிறைய இடங்களில் வெதர் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நிறைய கிரைசிஸ், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ டீம் ஒர்க் அப்படின்றது மட்டும்தான் உங்கள் சர்வைவல் உங்களை காப்பாற்றும். ஈவன் டியூரிங் தி ஸ்டார்ம் when 3 people would be out on the watch and another 3 would be inside, wouldn't be able to rest. ஸோ 6 பேர் இருக்காங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ம் புயல்லாம் கடலில் வீசுது அப்படின்னா வாட்ச் அப்படின்வாங்க. ஸோ வாட்ச் அப்படின்னா அந்த போட்லேயே கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல இருந்து அந்த டெலஸ்கோப் வழியாக அடுத்த அதாவது அந்த கண்டிஷன் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வாட்ச் அப்படின்றது. ஸோ அந்த புயலுக்குள்ளே மாட்டாமல் அப்படியே சைடில் அப்படின்ற திரும்பி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த புயல் எப்படி நகர்ந்துட்டு இருக்கு, ஸோ புயல் நகர டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷனில் இவங்க வந்து அந்த போட்டை இயக்கணும். ஸோ 3 பேர் அந்த வாட்சில் இருப்பாங்களாம். அதே மாதிரி 3 பேர் உள்ளே இருக்கும் வேலைகளையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கும் அந்த 3 பேரால் ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. வெளியே இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. உள்ளே இருக்கிறவங்க உள்ள வேலை பார்க்கறதுனால ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு யோசித்தாலும் அவங்களும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்ற பொழுது 6 பேரும் இணைஞ்சால் மட்டும்தான் இப்போ நமக்கு சர்வைவல் இருக்குன்ற பொழுது ஸோ அந்த 6 பேரும் வந்து அந்த டீம் ஒர்க்கில் வந்து அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்றது. somebody would heat the water, other person would heat the gloves because it was raining also. ஏன்னா வெளியே வாட்ச் அங்கே நிற்கிறவங்க இருக்காங்க இல்லையா, கடலில் புயல் அடிக்கும்பொழுது ஹெவியாக வந்து மழையும் பெய்யும். ஸோ அதனால் சுடுதண்ணி வந்து ஹீட் பண்ணிகிட்டேவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த க்ளவுஸை வந்து பாயில் பண்ணணும். ஏன்னா கடலுக்கு நடுவில் நீங்கள் போகவும் அந்த ஃப்ரீசிங் சில்னஸ் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் க்ளவுஸை வந்து நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் நேவிகேட்டிங் த்ரூ தி 20 hours லாங் ஸ்டார்ம். ஸோ கடலில் அவங்க ஒரு இடத்துல 20 மணி நேரம் ஒரு புயலில் மாட்டியிருக்காங்க. அவங்க உயிரோடு தப்பிச்சது காரணமே இந்த 6 பேரோடைய டீம் ஒர்க் தான் அப்படின்றது. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் இட் would have been me nightmare. ஒருவேளை நான் தனியாக அந்த கடலில் மாட்டியிருந்தேன்னா நான் தப்பிப்பேன்னு கூட எனக்கு தெரியல. நைட்மேர் அப்படின்னா நான் கண்டிப்பாக பயந்துருந்திருப்பேன். அது டீமாக இருந்ததுனால தான் நாங்கள் வந்து தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா கடல் கொடுக்கும் அந்த சேலஞ்சஸ் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ டீம் ஒர்க் அப்படின்றது கடல் பயணத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்றது பாயல் குப்தா அவங்களுடைய அந்த கருத்து. இன்டர்வியூரோட நெக்ஸ்ட் கொஷின், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தி மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ வர்த்திகா ஜோஷி அவங்களோட பதில் சொல்கிறாங்க. தி சீ கேன் கெட் ரியலி டஃப் வென் வின்ஸ் ஆர் பிக்கிங் அப். ஸோ கடல் நார்மலான நேரத்தில் நல்லா அமைதியாகவே இருக்கும், நீங்கள் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் விண்டோடைய ஸ்பீட், காற்றுடைய வேகம் அதிகமாக கடலில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக மாறிட்டு வரும். தோஸ் ஆர் தி டைம் வி ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் ஹெட். ஸோ ஆன்டிசிபேட் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே தீர்மானம் பண்ணணும். ஸோ முன்கூட்டியே பிளான் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா புயல் எவ்வளோ ஸ்பீடாக நகருது, ஸோ எந்த டைரக்ஷனில் நகருது, இது ஸ்ட்ராங்கான புயலாக மாறுமா இல்லை இது இப்படியே வீக்காகவே இருக்குமா, அப்படி இந்த புயல் மாறும்பொழுது கடலுடைய சீற்றம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே கணிக்கணும். இதுக்கு பேர் தான் ஆன்டிசிபேட் அப்படின்றது. இந்த சவுத் பசிபிக், ஸோ பசிபிக் பெருங்கடலோட தென் பகுதியில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது வி என்கவுண்டர்ட் அ ஸ்டார்ம் வேர் தி சீ வேர் ஆல்மோஸ்ட் 9 to 10 meters ஹைட். ஸோ நடுவில் அந்த கடல் அலைகள் சுனாமி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நடுவில் கடல் அலைகள் இருக்கும். தி
wind were picking at 6 to 17 knots. ஸோ 6 to 17 நாட் அப்படின்றது என்னென்னா கிட்டத்தட்ட அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் அதாவது நாட்டிக்கல் மைல்ஸில் தான் வந்து கடலில் இது பண்ணுவாங்க. ஸோ விண்டோட ஸ்பீடு அவ்வளோ, அதாவது கிட்டத்தட்ட நம்ம கிலோமீட்டர்ஸில் கால்குலேட் பண்ணோன்னா 1.852 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார். ஸோ அந்த 60 to 70 இன்ட்டு 1.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த காற்றோடைய வேகம் அப்படின்றது வந்து இருக்கும். விச் இஸ் அபவுட் அ ஹரிக்கன் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்ட். ஸோ இங்கே ஒரு புயல், ஒரு லேண்டில் ஒரு புயல் ஹரிக்கன் அப்படின்னா அப்படியே சுழண்டு அடிக்கும். நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் ஹரிக்கன் கிடையாது. நீங்கள் யூஎஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு புயல் வந்து சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது ஹரிக்கன். ஸோ அது போகிற இடத்துல இருக்கும் அந்த வீடு, அந்த மரம், கார் எல்லாமே அந்த புயலோடவே சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடும். அதை தான் ஹரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான புயல் வந்து கடலுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா இட் இஸ் நார்மல் ஆன் அ சீ வேர் தேர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ் டு ஸ்டாப் தி விண்ட். ஸோ இந்த மாதிரி ஹரிக்கன் கடலுக்கு நடுவில் உருவாச்சுன்னா லேண்டில் உருவானா கூட அந்த மரம் ஏதாவது வந்து தடுத்து நிறுத்தும். ஆனால் கடலில் இந்த மாதிரி ஹரிக்கன்ஸ் உருவாகும்பொழுது அது தடுத்தே நிறுத்த முடியாமல் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அடிச்சிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சாம். It was also a blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. ஸோ அந்த நேரத்தில் blissful அப்படின்ற வார்த்தைனா ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் blissful, பேர் ஆனந்தம் அப்படின்வாங்கள்ல, அதெல்லாம் blissful அப்படின்றது. அந்த இடத்துலையும் ஒரு ரிப்பேர் நடந்துருச்சு. கடலில் செம்மையாக புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. செம்மையாக ஒரு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போட்டில் ஒன்றும் உடஞ்சிருச்சு. இவங்க டீம் எஃபர்ட்டோடு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை பார்க்கும்பொழுது அந்த புயல்லேருந்து தப்பிக்கும்பொழுது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சான். ஸோ அதான் blissful. ஸோ வந்து நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த தைரியம் வந்து அந்த மொமெண்ட்டில் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. We will remember this incident as well as because they gave us the strength to move on of if something went bad we were able to overcome those challenges. ஸோ இந்த புயலையும் பார்த்துட்டாங்க, அந்த நேரத்தில் போட்லேயும் பிரச்சனை, அதையும் ரிப்பேர் பண்ணி அந்த புயலை கடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சேலஞ்சஸை வேணாலும் ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் கிடைச்சது அந்த கடலில் இந்த சேலஞ்சை பார்த்ததுக்கப்புறம். இன்டர்வியூவர், வாட் வர் தி எக்ஸைட்டிங் மூமெண்ட் டியூரிங் தி ட்ரிப். ஸோ உங்களோட சந்தோஷமான மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வர்த்திகா ஜோஷியோட ஆன்சர், வென் வி வர் கிராசிங் தி டாஸ்மேன் சி. ஸோ டாஸ்மேன் கடலை வந்து கடக்கிறாங்க. வி விட்னஸ் தி பிரில்லியன்ட் சதர்ன் லைட் ஃப்ரம் தி சி. சதர்ன் லைட் அப்படின்றது ஆக்சுவலி பூமியில் 2 இடத்துல நமக்கு லைட்ஸ் தெரியும். நார்தர்ன் லைட், சதர்ன் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நார்தர்ன் லைட் அப்படின்றது ஆர்டிக் பகுதியில் போகும்பொழுது இருக்கும். சதர்ன் லைட் அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட அந்த அண்டார்டிகா சவுத் சைட் போகும்பொழுது இருக்கும். அதை வந்து கடல்லேருந்து பார்த்தாங்களாம். வானத்தில் பார்க்கும்பொழுது ஃபுல்லாக க்ரீன் கலர் லைட், ஓகேவா. ஸோ கிரீன் கலரில் லைட்ஸ் போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து சதர்ன் லைட்ஸ் அப்படின்வாங்க. இதை கடல்ல இருந்தே பார்த்தாங்களாம் டாஸ்மேனியன் சீல. இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த் தட் டு ஃப்ரம் அ சி. ஸோ அந்த மாதத்தில் இவ்வளோ பெரிய லைட்டை பார்க்கறது ரொம்ப பெருசு. அதுவும் கடல்ல இருந்து இந்த லைட்டை பார்க்கறது மிகப்பெரிய பெருசு. ஏன்னா நம்ம இந்தியாவிலலாம் நம்ம அந்த லைட்ஸை பார்க்கவே முடியாது. இது ஒன்லி போல்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் துருவ பகுதிகளில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இவங்க பார்த்தது சதர்ன் லைட், ஓகேவா. ஸோ வந்து இதுக்கு பேர் அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரோராஸாக அவங்க கடல்ல இருந்தே வந்து பார்த்துருக்காங்க. We were absolutely awestruck as we are not expecting it to see the entire sky light up in green light. ஸோ நைட்டு நேரத்தில் தான் அது தெரியும். அதாவது கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டாக தான் இருக்கும். தண்ணி கலர் கூட தெரியாது. ஃபுல் பிளாக்காகவே இருக்கும். அதாவது பிச் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டார்க்காக இருக்கும் கடலுக்கு நடுவில். அந்த இடத்துல வானம் ஃபுல்லாக லைட்டு போட்ட விட்டு மாதிரி க்ரீன் கலர் ஃபுல்லாக லைட் இருக்குமா. ஸோ அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வாஸ் பயோலூமினன்ஸ் அப்படின்றது. பயோலூமினன்ஸ் அப்படின்னா என்னென்னா கடலில் சில உயிரினங்களோட உடம்புல இப்போ எப்படி நம்ம மின்மினி பூச்சி இருக்கோ அதுதான் பயோலூமினன்ஸ், ஓகேவா. பயோ அப்படின்றது உயிர், லூமினன்ஸ் அப்படின்றது வெளிச்சம். எப்படி மின்மினி பூச்சி இருட்டில் பறக்கும்பொழுது லைட் தெரியுதோ அந்த மாதிரி நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அந்த தண்ணியில் மிதக்கும் பொழுது அதோட உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா மின்ற மாதிரி இருக்கும். அதை தான் பயோலூமினன்ஸ் அப்படின்வாங்க. நிறைய பயோலூமினன்ஸ் பார்த்துருக்காங்க. டால்ஃபின் ஸ்விம்மிங் இன் தி வேக் ஆஃப் தி போட் லைக் அவர் நெய்பர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். ஸோ இந்த போட்டுக்கு பக்கத்தில் டால்ஃபின் துள்ளி குதிக்கிறது, நிறைய அந்த கடல்வாழ் உயிரினங்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. We spotted a dead sperm whale once and we thought it was an island from the distance. ஸோ வேல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பெர்ம் வேல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய வேல், ஓகேவா. ஸோ அந்த மீன் வந்து செத்து கிடந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு லேண்ட் வர மாதிரி இருந்திருக்கு. கிட்டக்க போகும்பொழுது தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு வேல் அப்படின்றது. We are not specialists, so whenever we spotted something in the sea we have to google it to learn more about these species. ஏன்னா இவங்களும் வந்து கடலில் ரொம்ப பயணம்லாம் பண்ணதில்லை. கடலோட கிரியேச்சர்லாம் தெரியாது. ஏன்னா இவங்க வந்து
வந்து நேவி சீல்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் கடலில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது என்னென்னு கூகுள் பண்ணி கடல் வாழ் உயிரினங்கள் ஒன்று ஒன்றா இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ இன்டர்வியூரோட நெக்ஸ்ட் கொஷின், ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் தி சி? கடலுக்கு நடுவில் நீங்கள் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது இப்போ ஸ்வாதி அப்படின்றவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ் அண்ட் கெப் போஸ்டிங் பிக்சர் ஆஃப் டெலிகசி லைக் கோல்கப்பாஸ் அண்ட் கேக். ஸோ நாங்கள் வந்து கடலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அந்த சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த உணவுகளெல்லாம் வந்து கோல்கப்பாஸ், கேக், இந்த மாதிரி பிடிச்ச உணவுகள்லாம் அவங்க டைம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க சேஃபாக அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும். when we also read books when the weather was pleasant. ஸோ வெதர் நல்லா இருக்கும்போது அவங்க புக்ஸ் ரீட் பண்ணுவாங்களாம். and did some quilling and craft work. quilling அப்படின்னா இந்த சின்ன சின்ன வீட்டில் நம்ம அந்த உள்ளன் அதுக்கப்புறம் பேப்பர்ஸ்லாம் வச்சு கிராஃப்ட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். வைல் டீம் லீடர் ஜோஷி ரீட் காமிக்ஸ் அண்ட் ராமாயணா டியூரிங் ஹர் ஜர்னி. ஐ லவ் குக்கிங் ஆஸ் வெல் அஸ் ஸோ ஐ இன்டர்ஜில் பேக்கிங். ஸோ ஸ்வாதிக்கு குக்கிங் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கும் போட்டில் இருக்கும் பொருட்களை வச்சு அவங்களால என்னெல்லாம் குக் பண்ண முடியுமோ அதெல்லாம் குக் பண்ணிட்டு இருந்தாங்களா. முக்கியமாக பேக்கிங், ஸோ வந்து கேக் இந்த மாதிரி பேக்ஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஐ ஆல்சோ லைக்டு கிராஃப்டிங் அலாட். ஸோ ஐ யூஸ் டு மேக் லேம்ப் ஷேட்ஸ். ஸோ லேம்ப் ஷேட்ஸ் அப்படின்னா அந்த நம்ம டேபிள் லேம்புக்கு மேலே போடுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களா. ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் தி ஃபுட் தட் ஐ குக். ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர் தி பெஸ்ட் டிஷஸ் தட் வாஸ் பாசிபிள் ஆன் லேண்ட் வித் தி லிமிட்டட் ரிசோர்ஸ் தட் வி ஹேட் ஆன் தி போட். ஸோ ஒரு நிலத்தில் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ நல்ல சுவையான சாப்பாடு கிடைக்குமோ அதே சாப்பாடை ஸ்வாதியால் வந்து அங்கே போட்லேயும் வந்து லிமிட்டடாக இருக்கும் பொருள்களை வச்சு குக் பண்ண முடிஞ்சுதான். ஸோ யாராவது சாப்பிட்டு அவங்கள பாராட்டும் பொழுது அவங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சான். இப்போ வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, 6 இஸ் அ கிரேட் நம்பர், வி வேர் ஆல்வேஸ் என்டர்டைன். 6 அப்படின்றது ரொம்ப பெரிய நம்பர் தான். ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே வந்து என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக தான் இருக்கும். வி வாட்ச்டு மூவிஸ், லிசன் டு தி மியூசிக் அண்ட் யூ ஓன்ட் பிலீவ் சம் ஆஃப் தி குட்டீஸ் தி க்ரூ ரசல்ட் அப் இன் அ டைனி பேண்ட்ரி ஈவன் வெல் செயிலிங் இன் தி ரஃப் சி. ஸோ அதனால் நாங்கள் நல்லா சமைச்சும் சாப்பிட்டு ஜாலியாக தான் இருந்தோம் அப்படின்றாங்க. வி மேட் பராத்தாஸ், பேக்டு கேக், பிரெட்ஸ் அண்ட் ஈவன் மேட் ஹல்வாஸ் அண்ட் ரசகுல்லா. ஸோ இது எல்லாமே அதாவது அவங்களுக்கு குறையே இல்லாமல் உள்ளே சாப்பிட்டும் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க நல்லா என்ஜாயும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் அட் தி சி. அதே மாதிரி ஏன்னா அவங்க 254 டேஸ் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க செயில் பண்ண போகிறாங்க. வருஷத்தில் வரும் நல்ல நாட்கள் ஃபெஸ்டிவல்லாம் அவங்க வந்து போட்லேயே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களா. வென் வி திங்க் அபவுட் நவ் ஆன் லேண்ட் வி ரிமெம்பர் தி தீபாவளி வி ஸ்பெண்ட் அட் தி சி. என்னதான் அவங்க லேண்டுக்கு வந்துட்டு தீபாவளி கொண்டாடினாலும் அவங்க கடலில் கொண்டாடின தீபாவளி தான் அவங்க லைஃப் லாங் மறக்க முடியாத தீபாவளியாக இருக்குமா. வி செலிப்ரேட்டட் 3 birthdays இன்க்ளூடிங் தி ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஃப் தி போட், ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன் லைக் கிராசிங் தி ஈக்வேட்டர், தி இன்டர்நேஷனல் டேட் லைன். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம், போட்டை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு நாள், அதுக்கப்புறம் ஈக்வேட்டர் கிராஸ் பண்ண அந்த நாள், இன்டர்நேஷ்னல் டேட் லைன், ஸோ வந்து அந்த பசிபிக் டைம் லைன், கிரீன்விச் மெரிடியன் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ண நாட்களையும் ஒரு 3 பேரோட பர்த்டேவையும் இந்த ஃபெஸ்டிவல்ஸை தாண்டி போட்டில் வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ அடுத்த இன்டர்வியூரோட கேள்வி, வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபில் தி கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ உங்களை எது மோட்டிவேட் பண்ணுச்சு? ஏன்னா கடலில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு கடத்தை தோணும் வேணாம் நம்ம திரும்பி போயிடலான்ட்டு. பட் இருந்தாலும் உங்களை இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எந்த வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஸ்வாதி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, we know that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day thinking we are in trouble. ஸோ அதனால் எங்களுக்காக முழு கண்ட்ரியும் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் எப்படியே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் அப்படின்ற எந்த ட்ரபிள்ஃபுல்லான விஷயத்தையும் நாங்கள் சொல்ல விரும்பலை. வி நோ தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் தி பீப்புள் அவுட் தேட் டிட் நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங். ஏன்னா கடலில் இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, இவங்க கண்ணுக்கு நேராக பார்ப்பாங்க. இவங்க இவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா பீப்புள் அங்கே உட்காந்து என்னென்னமோ நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க நிஜமாக இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியாது. அதனால் எங்களோட ட்ரபிள்ஸோ எங்களோட சேலஞ்சஸையோ நாங்கள் வெளி உலகத்துக்கு ஷேர் பண்ணிக்காமலே இருந்தோம் அப்படின்றது. ஸோ ஒன் ஆஃப் தி மோட்டிவ்ஸ் தட் வி கெப்ட் இன் மைண்ட் வாஸ் தட் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தெம். அதே மாதிரி நாங்கள் அவங்கள பயமுறுத்த ரெடியாகவே இல்லை. ஒன்லி சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் கடல்லேருந்து பகிர்ந்துக்கிட்டோம் தவிர்த்து எங்களுக்கு பயமான விஷயம், நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச், நாங்கள் பட்ட கஷ்டம் எதையுமே அவங்கக்கிட்ட சொல்லி வெளி உலகத்துக்கு சொல்லி அவங்கள பயமுறுத்த விரும்பலை. இதை நாங்கள் எல்லாருமே மோட்டிவாக இந்த 6 பேருமே வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ட்ரிப் ஃபுல்லாகவுமே நாங்கள் இருந்தோம் அப்படின்றது. வி டிசைடட் தட் once the circumnavigation was over, we are going to show that we have actually gone through. இந்த circumnavigation சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாரும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்னென்ன ட்ரபிள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம். இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் எங்களோட கஷ்டம் எதையும் வெளியே ஷேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றது இந்த 6 பேரும் சேர்ந்து அவங்க மோட்டிவாகவே வச்சுருந்தாங்களாம்.
இன்டர்வியூவர் ஆஸ் அ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு பொண்ணாக இந்த எக்ஸ்பெடிஷன் எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி ஆன்சர் பண்ணுறாங்க, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் அண்ட் வி குடின் ஹாவ் இமேஜின் எனிதிங் பெட்டர் ஆஃப் அவர் கேஸ்ட் ஆஃப். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான், ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். இது எங்கள் டீம் இல்லாமல் கேஸ்ட் ஆஃப் அப்படின்னா இந்த குரூப் இல்லாமல் இந்த மிஷன்றது பாசிபிள் இல்லை. ஆஃப்கோர்ஸ் வி பீயிங் ஆல் விமன் டீம் இட் இஸ் அ கிரேட் பூஸ்ட் டு விமன் இன் அவர் கண்ட்ரி. ஸோ எல்லாமே பெண்களாகவே என்ன ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து கடலில் செயில் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பெண்களே பண்ணுறதுனால இது நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற பூஸ்ட் கொடுக்கும். பட் அஸ் வி ஆர் கோயிங் அ sailor and we are a sailor have seen that sea does not discriminate between genders. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நாங்கள் பெண்களாக பண்ணது பெண்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஆனால் கடல் பயணம் பண்ணுறதோ கடலில் நம்ம ட்ராவல் பண்ணுறதோ ஆஸ் அ செயிலராக கப்பல் ஓட்டுறதுக்கோ இந்த ஜெண்டர் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ அதாவது இது ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம். கடல் ஆண் பெண் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்க்கறது கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் வி ரியலைஸ் தட் ஜெண்டர் டஸ் நாட் பிளே அ ரோல் இன் செயிலிங். ஸோ அதனால் இதை பெண்கள் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, இது ஆண்கள் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கறதுலாம் ஒன்றும் இல்லை. செயிலிங் அப்படின்றது ஒரு ஜெண்டர் நியூட்ரல். ஸோ இதுக்கும் ஜெண்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கடலில் யார் வேணாலும் செயில் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் இந்த செயிலிங்கில் புரிஞ்சுக்கிட்டோம். பட் டு பூஸ்ட் தி மொரல் இன் தி கண்ட்ரி, மொரல் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிலீஃப், ஓகேவா, நம்பிக்கை. அண்ட் ஃபார் மோர் விமன் டு டேக் அட்வென்ச்சர் லைக் செயிலிங் ஐ ஃபெல்ட் இட் கிரேட் தட் all women team had been formed to undergo this expedition. ஸோ இங்கே இருக்கும் பெண்களுக்கு பூஸ்ட் தரதுக்காக தான் இது ஆல் விமன் எக்ஸ்பெடிஷனாக பண்ணோம் தவிர்த்து இந்த செயிலிங்கை பெண்கள் தான் பண்ணணும் ஆண்கள் தான் பண்ணணும், இது பெண்களால் தான் முடியும் ஆண்களால் தான் முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட் பெண்களோட பிலீஃபை மாற்றுறதுக்காக இதை நாங்கள் ஆல் விமன் மிஷனாக பண்ணோம். ஸோ இது ஒரு பெண்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஸ்பீச்சை முடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இருக்கும் க்ளாசரி முக்கியமான வார்த்தைகள்லாம் என்னென்னன்றதை மீனிங்கோட பார்த்துருவோம். க்ளாசரி இந்த ப்ரோஸோடைய சினானியம் சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்றது டு ட்ராவல் ஆல் தி வே ரவுண்ட் சம்திங் எஸ்பெஷலி தி எர்த், பூமியை சுற்றி வரது தான் சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்வாங்க. இண்டிஜினஸ்லி அப்படின்றது நேச்சுரலி இனேட்லி இன்ஹெரிட்லி. ஸோ தன்னுடைய பூமி அதாவது மண்ணின் மைந்தர்கள் அப்படின்றாங்களே அவங்க தான் இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்ணிலேயே உருவாக்கப்பட்ட விஷயத்தை இண்டிஜினஸ்லி அப்படின்றது. கான்சனன்ஸ் அப்படின்றது அக்ரிமெண்ட் ஆர் காம்பேக்டிபிலிட்டி பிட்வீன் ஒப்பீனியன் ஆர் ஆக்ஷன், எல்லாரும் இணைஞ்சு செய்கிற ஒரு விஷயத்தை தான் கான்சனன்ஸ் அப்படின்றது. ஸ்கிப்பர்ட் அப்படின்றது மாஸ்டர்ட் ஆர் கேப்டன் ஆஃப் வெசல் எஸ்பெஷலி அ ஸ்மால் போட், தலைமை தாங்கிறது வழி நடத்துறதா ஸ்கிப்பர்டுன்னுவாங்க. முக்கியமாக இந்த கடல் பயணம் இந்த ஸ்மால் போட்டை தலைமை தாங்குறவங்கள ஸ்கிப்பர்ட். நம்ம பெரிய ஷிப்பாக இருந்தால் கேப்டன்னு சொல்லியிருப்போம். ஸோ அது ஸ்மால் போட்க்கு அவங்க தலைமை தாங்கினதுனால இங்கே ஸ்கிப்பர்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பெடிஷன் அப்படின்றது அ ஜேர்னி ஆர் அ வாயேஜ் மேட் ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சச் அஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ ஒரு காரணத்துக்காக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்பெடிஷன் அப்படின்றது. ஸோ வாஸ்கோடகாமா பண்ணது கொலம்பஸ் பண்ணது இது எல்லாமே என்னென்னா எக்ஸ்பெடிஷன் வாங்க. ஏன்னா அவங்க உலக உருண்டையான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்தியாவை தேடி போகணும், இந்த மாதிரி டார்கெட் வச்சு ட்ராவல் பண்ணாங்கன்னா அதை நம்ம எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்றது ரீஸ்டாக், காலியாகிற ஒரு பொருளை திருப்பி ரீஃபில் பண்ணிகிட்டே வரதை ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரிஹென்சிவ் அப்படின்றது ஃபியர்ஃபுல் அன்பிளசன்ட் கம்ஃபர்டபுளாக இல்லாத விஷயத்தை தான் அப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் ஏற்றுக்க தயங்குற விஷயம் இதை தான் அப்ரிஹென்சிவ் அப்படின்வோம். கன்டென்ஷன் அப்படின்றது ஸ்டெனேஷியஸ் எஃபர்ட் ஸ்ட்ரகிளிங் டுகெதர் இன் ஆப்போசிஷன். ஸோ விடாமுயற்சி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தன் முயற்சியும் தன் எஃபர்ட்டையும் போட்டுகிட்டே இருக்குது கன்டென்ஷன் அப்படின்றது. ஆக்சிலரி அப்படின்றது அடிஷ்னல், இப்போ எப்படி நம்ம கார்லலாம் போகும்போது ஸ்டெப்னி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பிளான் பி வச்சுருக்கிறது தான் ஆக்சிலரி அப்படின்வாங்க. ஆன்டிசிபேட் டு ஃபோர்சி, முன்னாடியே கணிக்கிறது. ஸோ கணிக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டிசிபேட். பயோலூமினன்ஸ் அப்படின்றது ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் பை லிவிங் ஆர்கானிசம், உயிருள்ள பொருட்களோட உடம்புல அந்த மின்ற சக்தி, இதை தான் பயோலூமினன்ஸ் அப்படின்வாங்க. கோல்கப்பாஸ் அப்படின்றது பானிபூரியோட இன்னொரு வார்த்தை, ஓகேவா. மொரல் அப்படின்றது எமோஷன் ஆர் மென்டல் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஃபிடன்ஸ் எஸ்பெஷலி இன் தி ஃபேஸ் ஆஃப் ஹார்ட்ஷிப். ஸோ கிட்டத்தட்ட ஒரு விடாமுயற்சி, ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் மொரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் இருக்கும் முக்கியமான சினானியம். நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நான் நடுவில் உங்களுக்கு அந்த முக்கியமான வார்த்தைகளுக்கு நான் மீனிங்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்போவே நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்கும் க்ளாசரி. இப்போ நம்ம புக் பேக் கொஷின் பார்த்துறோம். ரீட் தி ஸ்டேட்மெண்ட் given below and state whether they are true or false. ஸோ இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்றது டேரெக்டாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இந்த கொஷின்ஸ் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா ஒருவேளை நமக்கு fill in the blanksல கொடுத்து நமக்கு ஆப்ஷனாக கொடுத்தாலும் இந்த கொஷின்லேருந்து வரவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பார்ப்போம். பட் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆன்சரோட என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்தியன் நேவி ஆல் விமன் crew was the first ever to circumnavigate the globe. ஆமாம், எஸ், திஸ் இஸ் ட்ரூ. ஸோ சர்க்கம் நேவிகேட்னா எர்த்தை சுற்றி வரதை ஒரு க்ரூவாக ஒரு
ஒரு கூட்டமாக வந்து ஃபஸ்ட்டு டைம் உலகத்திலே வந்தது நம்ம ஆல் விமன் இந்தியன் நேவி தான். ஸோ இது வந்து ட்ரூ. தி க்ரூ கன்சிஸ்ட் ஆஃப் 6 members ஆஃப் மென் அண்ட் விமன் இந்தியன் நேவி சர்வீஸ். இது ஃபால்ஸ். ஏன்னா இது ஆல் இண்டியன் க்ரூ, ஓகேவா? ஆல் இண்டியன் விமன் க்ரூ அப்படின்னா 6 பேரும் யாருன்னா விமன். இதில் மென் இன்வால்வ் ஆகவே இல்லை. உலகத்தை ஃபஸ்ட்டு சர்க்கம் நேவிகேட் பண்ணதில் இந்தியன் நேவி தான் ஃபஸ்ட் பிளேஸ். அதுலேயும் ஆல் இண்டியன் விமன் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்போனா 6 பேருமே விமன் தான், 6 பேர் மென் கிடையாது. ஸோ பாதி மென் பாதி விமன்லாம் கிடையாது, 6 பேருமே விமன் தான். ஸோ அந்த 6 பேர் அப்படின்றத நீங்கள் அந்த நம்பர்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்த்திகா ஜோஷி ஸ்கிப்பர்ட் தி க்ரூ டு சர்க்கம் நேவிகேட் தி குளோப். எஸ், ஸ்கிப்பர்ட் அப்படின்னா தலைமை தாங்கிறது. அவங்க தான் இந்த க்ரூக்கு தலைமை தாங்கியிருக்காங்கன்னா ஆமாம், இது ட்ரூ தான். தி க்ரூ ஸ்டார்டட் their expedition on the 10th July 2017 from Mumbai. இல்லை, ஸோ 10th ஜூலை இல்லை, செப்டம்பர், ஓகேவா? 10th செப்டம்பர் 2017 தான் இந்த க்ரூ தன்னுடைய எக்ஸ்பெடிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் 10th ஜூலை அப்படின்றது தப்பு, ஓகேவா? ஸோ அதனால் 10th ஜூலை 2017 தப்பு. இதில் டேட் வந்து தப்பாக இருக்குது, ஓகேவா? ஸோ 10th செப்டம்பர் 2017 அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 5th செப்டம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் அப்போ தான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து பெண்களே எடுத்துக்கிற மிஷன்ன்றதுனால இதுக்கு ஃப்ளாக் வந்து யார் காட்டணும்னா ஒரு பெண் காட்டினா நல்லா இருக்குன்ற பொழுது தான் அப்போ மினிஸ்டராக வந்து இருந்த நிர்மலா சீதாராமனை ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி இதை வந்து தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. செப்டம்பர் 5th நிர்மலா சீதாராமன் அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால 10th செப்டம்பர் இந்த வாயேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து டேட் வந்து தப்பாக இருக்குது. மும்பைலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான், ஆனால் இது ஸ்டார்ட் பண்ண டேட்டு 10th செப்டம்பர் 2017. திலீப் தோண்டே வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ ஆன் நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன்னா ஆமாம், இந்தியாவில் இருந்து ஃபஸ்ட்டு சர்க்கம் நேவிகேஷன், அதுவும் தனியாக ஒரு போட் வச்சுட்டு உலகத்தை சுற்றி வந்தது யார் அப்படின்னா திலீப் தோண்டே. அவரோட அந்த மிஷனுக்கு பேர் என்னென்னா 3 Great Capes அப்படின்றது தான், ஓகேவா? 3 Great Capes அப்படின்ற அந்த மிஷனை ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருந்து சோலோவாக, அதாவது குரூப்பால் சோலோவாக சர்க்கம் நேவிகேட் பண்ணது திலீப் தோண்டே அப்படின்றவர் தான். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு புக் பேக் கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ், ஸோ எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு அப்படின்ற இந்த ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தி அட்டிக் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அட்டிக் அப்படின்னா என்னென்னா தமிழில் பார்த்தோம் அப்படின்னா பரன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மச்சு அப்படின்வாங்க. அந்த ஓடு வீட்டுக்கு, அதாவது அந்த ஓடு ரைஸ் ஆகும் இடத்துல ஒரு ஃப்ளாட்டாக ஒரு உடன் போர்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ பரன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை தான் இங்கிலீஷில் அட்டிக் அப்படின்றது. இது சத்யஜித் ரே அப்படின்றவரால் எழுதப்பட்ட ஒரு ப்ரோஸ். ரொம்ப ஃபேமஸான டேரக்டர். ஸோ நிறைய படங்கள் ஏற்றியிருக்காரு, நிறைய நேஷனல் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அவருக்கு எழுதுறதுலேயும் ஆர்வம் உண்டு. ஸோ அதனால் நிறைய கதைகள் இந்த மாதிரி சத்யஜித் ரே எழுதியிருப்பார். அவர் எழுதினது ஒரு ஃபேமஸான கதை தான் தி அட்டிக் அப்படின்றது. ஸோ இந்த பரன், அந்த அட்டிக் அப்படின்றது என்ன, இந்த கதையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரன் மேலே 29 வருஷமாக ஒரு பொருள் மறைஞ்சிருக்கு. அது என்ன பொருள், அதை எப்போ தேடி எடுக்கிறாங்க, அதனால என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இந்த அட்டிக் அப்படின்றது. தி அட்டிக் அப்படின்ற இந்த ப்ரோஸில் முக்கியமான 4 கேரக்டர். ஐ அப்படின்னு சொல்கிறது இந்த கதையை எழுதின ஆத்தர். அவருடைய ஃப்ரெண்டு ஆதித்யா அப்படின்றவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நங்கின் அப்படின்ற ஒரு டீ கடை ஓனர் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் சன்யால் அப்படின்றது ஆதித்யாவுடைய ஃப்ரெண்டு. ஸோ ஆதித்யா, போயட்டு, நன்கின், அதுக்கப்புறம் வந்து சன்யால். ஸோ இந்த 4 பேர் தான் இந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் நடக்கும் ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ப்ரோஸ் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஆதித்யா அண்ட் ஐ வர் ரிட்டர்னிங் ஃப்ரம் தி சைட் ஆஃப் அவர் நியூ ஃபேக்ட்ரி அட் தியோ தார்கஞ்ச். ஸோ இது எல்லாமே அந்த வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் நடக்கிற ஒரு கதை. ஏன்னா சத்யஜித் ரே ஒரு பெங்காலி ரைட்டர் தான். ஸோ இந்த கதைகள் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் நடக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் ஒரு பகுதியான தியோ தார்கஞ்ச் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து ஆத்தர் அவரும் ஆதித்யா அவரோட ஃப்ரெண்டும் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. எங்கன்னா அந்த தியோ தார்கஞ்சில் அவங்க ஒரு புது ஃபேக்ட்ரி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த எந்த ஹைவேல ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்கன்னா நேஷனல் ஹைவே 40. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸை வச்சு கொஷின், இல்லை வந்து இந்த கதையிலேருந்து ஏதாவது ஒரு கொஷின், இல்லை இந்த ப்ரோஸ் எழுதுனா ஆத்தரை பற்றின ஒரு கொஷின். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரோஸ்லேருந்து கேட்க முடியும். ஸோ அதில் இருக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கேரக்டர்ஸ்லாம் ப்ரோஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவரும் ஆதித்யாவும் ஆத்தரும் ரிட்டர்ன் ஆகிறது NH 40. We had reached a point where the road bifurcated. Bifurcated அப்படின்னா பிரியுது, ரோடு ரெண்டாக பிரியுது. பை அப்படின்னா 2, ஃபர்கேட்டட் அப்படின்னா பிரிகிறது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு வராங்க, அந்த இடத்துல ரோடு ரெண்டாக பிரியுது. If we drove 10 km along the road that branched off to the right, we would reach பிரம்மாப்பூர். ஸோ இந்த ரோடில் இப்போ ரைட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் போனாங்கன்னா பிரம்மாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் வந்து வருதான். ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஹிஸ். ஸோ இப்போ ஆத்தர் வந்து ஆதித்யா கிட்ட கேட்குறாரு, நீ பிரம்மாப்பூர் போகணுமா, நீ போகணுன்னா நான் வேணா காரை அந்த பக்கம் ஓட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து
ஆதித்யா கிட்ட கேட்குறாரு, ஏன் பிரம்மாப்பூர் போகணுமா அப்படின்னு ஆத்தர் ஆதித்யா கிட்ட கேட்குறாருன்னா, ஏன்னா ஆதித்யாவுடைய சொந்த ஊர் வந்து பிரம்மாப்பூர் தான். ஸோ இவங்க இப்போ வேலை பார்க்குறத தியோதார்கஞ்சில் அப்படின்னா பிரம்மாப்பூர் வந்து ஆதித்யாவோட சொந்த ஊர். சொந்த ஊருக்கு போய் பார்க்கணுமா அப்படின்னா ஆத்தர் வந்து ஆதித்யா கிட்ட கேட்குறாரு. which he had left after he had passed the matriculation exam from the local school to continue his study in Calcutta. ஸோ மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் 10th எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆதித்யா அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டார் பிரம்மாப்பூரை. அதுக்கப்புறம் அவரோட ஹையர் எஜுகேஷன் எல்லாமே கொல்கட்டாவில் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவன் சொந்த ஊரை திரும்பி பார்க்கணுமா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்றது ஆத்தருக்கு ஆதித்யா கிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஆதித்யா தன்னுடைய பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. when I left our ancestral house. ancestral house அப்படின்னா பரம்பரையாக வாழ்ந்த வீடு, இதுதான் ancestral house அப்படின்வாங்க. என்னுடைய அந்த பரம்பரை வீட்டை விட்டு வந்து 29 years ஆகுது. ஸோ 29 வருஷம் ஆகுது என் சொந்த வீடை விட்டு வந்து. தி ஹவுஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் 200 years ஓல்டு. அந்த வீடு எப்படியும் ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு வீடு. ஏன்னா இது வந்து பரம்பரையாக அவங்க இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வீட்டை ஆதித்யா விட்டு வந்து எத்தனை வருஷம், 29 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த வீட்டுடைய அந்த மொத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷமாவது இருந்திருக்கும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆதித்யா யோசிச்சு சொல்கிறார். ஐ டவுட்டட் ஈவன் ஈவன் தி ஸ்கூல் பில்டிங் விச் மே ஹேவ் அண்டர்கோன் மெனி சேஞ்சஸ் வில் பி ரெகனைசபிள் எனிமோர். என் ஸ்கூல் கூட ரொம்ப மாறி இருக்கும். ஏன்னா 29 வருஷம் ஆகுது இல்லையா, அது நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். நானே ஸ்கூலை பார்த்தா கூட என்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல, ரெகனைஸ் பண்ண முடியுமான்னு தெரியலன்ட்டு ஆதித்யா சொல்கிறாரு. ட்ரையிங் டு ரிவைவ் ஓல்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிசப்பாயிண்டிங். ரிவைவ் அப்படின்னா ஞாபகப்படுத்தி பார்க்கறது. ஸோ என்னோட பழைய கால மெமரியை ஞாபகப்படுத்தி பார்த்தா எனக்கு டிசப்பாயின்மெண்ட், எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குது. அதனாலே நான் என்னோட ஓல்ட் மெமரிஸ் எல்லாம் நான் ஞாபகப்படுத்திக்கிறதே இல்லை அப்படின்னு ஆதித்யா வந்து சொல்கிறாரு. பட் ஹீ செட் ஹீ விஷ்டு டு விசிட் தி டீ ஷாப் ஆஃப் நகீன் அங்கிள். ஆனால் எனக்கு அந்த ஊரை பார்க்கணும், வீடை பார்க்கணும், ஸ்கூலை பார்க்கணும்லாம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு டீ கடை இருக்குது, நகீன் அப்படின்ற ஒரு அங்கிளால் நடத்தப்படும் ஒரு டீ கடை. அந்த டீ கடையை போயிட்டு அந்த அங்கிள் கிட்ட ஒரு டீ குடிக்கணுன்றது மட்டும் ஆசை இருக்குது. இஃப் இட் ஸ்டில் எக்ஸிஸ்டட் அண்ட் ஹேவ் அ கப் ஆஃப் டீ தேர். ஸோ ஒருவேளை அந்த கடை இருந்துச்சுன்னா நம்ம வேணால் பிரம்மாப்பூர் போயிட்டு அந்த டீ கடையில் ஒரு டீ வேணால் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஆதித்யா ஆத்தர் கிட்ட சொல்கிறாரு. ஸோ வி took the turning to the right and decided to drive Brahmapur. ஸோ ஃபைனலாக ஆதித்யா பிரம்மாப்பூர் போக ஒத்துக்கிட்டாரு. அதனால இப்போ டிரைவ் பண்ணி 10 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு பிரம்மாப்பூரை ரீச் ஆகுறாங்க. வித் ஆதித்யா ancestor were once the ஜமீன்தார். ஸோ இந்த பிரம்மாப்பூரில் ஒரு காலத்தில் ஆதித்யாவுடைய அந்த முன்னோர்கள், அதாவது அவங்க பரம்பரையாக ஜமீன்தார் பரம்பரையாக இருந்தாங்களாம். பட் ஒரு காலகட்டத்தினால அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டு கொல்கட்டா போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ஆதித்யா திரும்பி சொல்கிறாரு, ஏன் அந்த ஊரை விட்டு வெளியே வந்தோம், பிரம்மாப்பூரை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்றத ஆத்தர்கிட்ட சொல்கிறாரு. ஆதித்யா ஃபாதர் ஹாஸ் லெஃப்ட் தி ஆன்செஸ்ட்ரல் ஹோம் அண்ட் மூடு டு கொல்கட்டா. அவங்க அப்பா தான் இந்த முடிவு எடுக்கிறாரு. ஸோ இந்த கிராமத்தை விட்டு, இந்த பிரம்மாப்பூரை விட்டு கொல்கட்டா போயிடணும் அப்படின்ற முடிவு ஆதித்யாவோட அப்பாவால் எடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா வேர் ஹீ ஹேட் செட் அப் இஸ் ஓன் பிஸ்னஸ். கொல்கட்டாவில் ஆதித்யாவோட அப்பாவுக்கு சொந்த பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை. அதனால தன்னுடைய பூர்வீக வீடு, சொத்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு, கொஞ்சம் சொத்துக்களை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆதித்யாவோட அப்பா கொல்கட்டா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஆதித்யா வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட். இப்போ அவங்க அப்பா கொல்கட்டாவில் சொந்தமாக பிஸ்னஸ் வச்சிருக்காரு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆதித்யா தான் இப்போ அவங்க அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிறாரு. அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அ பிஸ்னஸ் பார்ட்னர். ஆத்தர் யார் அப்படின்னா ஆதித்யாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்காரு. ஸோ இதுதான் ஆதித்யா அந்த ஊரை விட்டு பிரம்மாப்பூரை விட்டு வந்ததுக்கான காரணம். இட் வாஸ் தி மந்த் ஆஃப் மஹா. இப்போ ப்ரெசென்ட்டில் ஓகேவா. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் வாஸ் தி மந்த் ஆஃப் மஹா, தட் இஸ் ஜனவரி அண்ட் பிப்ரவரி பை தி இங்கிலீஷ் கேலண்டர். ஸோ இங்கிலீஷ் கேலண்டர் படி ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தை பெங்காலிஸில் மகா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன் தி மிடில் ஆஃப் வின்டர். அது ஒரு நம்ம ஜனவரி பிப்ரவரினாலே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வந்து அந்த குளிர்காலத்தோடைய அந்த மிடில், ஸோ அந்த பகுதி. பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 இன் தி ஆஃப்டர்நூன். மத்தியானம் 3:30 மணியாக இவங்க டிரைவ் பண்ணி பிரம்மாப்பூர் போகிற அந்த டைம். தி சன் வாஸ் சூத்திங் அப்படின்னா காமாக இருக்கு. ஏன்னா இது குளிர்காலம் அப்படின்றதுனால சூரிய வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த சூரியனோட அந்த சுட்டெரிக்கும் வெப்பமும் கம்மியாக இருக்குது. சூத்திங் அப்படின்னா நல்ல எதமாக இருக்கும் சூரியனுடைய அந்த வெதுவெதுப்பு. on either side of the road were paddy field. இவங்க டிரைவ் பண்ணி போகிற ரோடோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா paddy field, நெல் வயல்கள் இருக்குது. as far as the eyes could see harvest was over and there had been a good crop that year. ரெண்டு பக்கம் பார்க்கும்பொழுது ரெண்டு பக்கமும் வயல்வெளி. ஸோ வந்து வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சிருக்கு, அறுவடை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்றது அவங்க அறுவடை செஞ்சு அந்த நிலத்தை பார்க்கும்பொழுதே தெரியுது. இது எல்லாமே நடக்கிறது மத்தியானம் 3:30 மணிக்கு இவங்க அந்த ரோடு வழியாக டிரைவ் பண்ணி பிரம்மாப்பூர் போகிறாங்க. ஆஃப்டர் 10 minutes we came to the local school. ஸோ அந்த ஊருக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா படித்த அந்த லோக்கல் ஸ்கூல் தான் வருது. பியாண்ட் தி அயன் கேட்ஸ் வேர் தி பிளேயிங் ஃபீல்ட் அண்ட் 2-story ஸ்கூல் பில்டிங். 2-story அப்படின்னா 2 அடுக்கு மாடி கட்டடம். ஸோ ஒரு கேட் இருக்குது, கேட்டை தாண்டி பிளே கிரவுண்ட் இருக்குது, பிளே கிரவுண்டை தாண்டி ஒரு 2 அடுக்கு கட்டடம் ஒன்று இருக்குது. வி காட் டவுன் ஃப்ரம் தி கார் அண்ட் ஸ்டுட் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி கேட். இப்போ ஆதித்யாவும் மாத்திரம் கார்லேருந்து இறங்கி அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று அந்த ஸ்கூலை வேடிக்கை பார்க்குறாங்க.
இப்போ ஆத்தர் ஆதித்யாவை பார்த்து கேட்குறாரு, ஐ ஆஸ்க்ட் ஆதித்யா வெதர் எவ்ரி திங் வாஸ் ஸ்டில் தி சேம். ஹி ரிப்ளைட் தட் எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்சு. இப்போ நீ படித்த மாதிரி தான் இந்த ஸ்கூல் இருக்கா ஆதித்யா அப்படின்னு ஆத்தர் கேட்குறாரு. இல்லை, எல்லாமே மாறிடுச்சு, நான் படித்த ஸ்கூல் இது கிடையாது, மொத்தமாக எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாராம். அவர் ஸ்கூல் யூஸ்டு டு பி ஒன் ஸ்டோரிட் அண்ட் அ நியூ பில்டிங் ஹஸ் கம் அப் விச் வாஸ் இன் தேர். நான் படிக்கும்பொழுது ஒரு அடுக்கு பில்டிங் தான், அதுவும் இப்போ புது பில்டிங்லாம் நிறைய வந்திருக்கு, இதெல்லாம் நான் படிக்கும்பொழுது இல்லை அப்படின்னு ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாரு. வேர் யூ நாட் அ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க்டு. ஆத்தர் வந்து ஆதித்யா கேட்குறாரு, நீ படிப்பில் எப்படி, நல்லா படிக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஆதித்யா வந்து நான் நல்லா தான் படிப்பேன், பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட். ஆனால் நான் எப்பயுமே செகண்ட் ரேங்க் தான் எடுப்பேன் அப்படின்னு ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாரு. வி டிசைடட் டு கோ அண்ட் ஹாவ் டீ அட் நகீன் அங்கிள்ஸ் டீ ஷாப் விச் ஸ்டுட் நெக்ஸ்ட் டு அ grocery ஷாப் அண்ட் ஆப்போசிட் டு அ டெம்பிள் டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. அந்த ஸ்கூல் தெருவிலே நடந்து போனோன்னா ஒரு மளிகை கடை, grocery ஷாப் அப்படின்னா மளிகை கடை, அந்த மளிகை கடைக்கு அடுத்தாப்பில் ஸோ வந்து அந்த நகீன் அங்கிளோட ஷாப் இருக்கு, அவரோட கடைக்கு எதிராக ஒரு சிவா டெம்பிள், ஒரு சிவன் கோயிலும் இருக்கு. சூன் வி காட் தி சைட் ஆஃப் நகீன்ஸ் டீ கேபின். ஸோ இந்த சிவன் கோயிலுக்கு எதிர்த்து பார்த்த உடனே நகீன்ஸ் டீ கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கு பேரே போட்டிருக்கு. ஸோ இதனால அந்த கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க காரை நிறுத்துறாங்க. தி ஓனர் ஆஃப் தி டீ ஷாப் நவ் ஓவர் 60. இப்போ அந்த ஓனரோட அந்த டீ கடையில் யார் டீ ஆற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா, டீ போட்டுட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். எ லிட்டில் ரஸ்டிக் இன் அப்பியரன்ஸ் வித் ஹிஸ் ஒயிட் நீட்லி கோம்டு ஹேர் அண்ட் லுக்டு கிளீன். ரஸ்டிக் அப்படின்னா இந்த ஊர்க்காரங்க, இந்த கிராமத்து ஆளுங்களாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார், அதான் ரஸ்டிக் லுக் அப்படின்வாங்க. ஸோ அந்த லுக்கில் இருக்கார். இருந்தாலும் அவரோட தலை எல்லாமே நரைச்சிருக்கு, அது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கூட நீட்டாக போட்டிருக்காரு. வாஸ் தி சேம் அஸ் பிஃபோர். முன்னாடி அவர் எப்படி இருப்பாரோ இப்போ நிற்கிறது யார், நகீன் தான். ஓகேவா, நகீன் அங்கிள் தான் இருக்காரு. ஆனால் இப்போ அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருந்தார். என்ன கொஞ்சம் ஒயிட், அந்த வெள்ளை வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா அவருக்கு வயசு ஆகுது இல்லையா. ஹி வாஸ் வேரிங் அ தோத்தி அண்ட் அ ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் தட் குட் பி சீன் ஃப்ரம் அண்டர் அ கிரீன் ஷால். ஸோ ஒரு தோத்தி கட்டியிருக்காரு, ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காரு, மேலே வந்து ஒரு கிரீன் கலர் ஷால், ஒரு துண்டு போட்டிருக்காரு. ஓகேவா, ஒரு கிரீன் கலர் ஷால் வந்து அவர் வியர் பண்ணியிருக்காரு. நாட் ரெகனைசிங் ஆதித்யா ஹி ஆஸ்க்ட் அஸ் வேர் வி ஹேட் கம் ஃப்ரம். ஸோ ஊர்லலாம் நம்ம போய் டீ கடையிலலாம் டீ குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நகீன் அங்கிளுக்கு ஆதித்யாவை யாருன்னு தெரியலை, அதனால நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. தியோதார்கஞ்ச் அப்படின்றது ஆதித்யா ரிப்ளை பண்ணுறான், அதாவது வந்த ஊர். ஓகேவா, தியோதார்கஞ்ச் அப்படின்ற ஊர்லேருந்து நாங்கள் வரோம். வி ஆர் ஆன் அவர் வே டு கொல்கட்டா. நாங்கள் கொல்கட்டா நோக்கி போய்கிட்டு இருந்தோம், அப்படியே வந்து இந்த வழியாக வரலான்னு வந்தோம். லிட்டில் சர்ப்ரைஸ் நகீன் அங்கிள் ஆஸ்ட் வை வி வேர் தேர். ஸோ நீங்கள் வந்து தியோதார்கஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, கொல்கட்டா நீங்கள் லெஃப்ட் எடுத்து போகணும், இப்போ ரைட் எடுத்து ஏன் பிரம்மாப்பூர் வந்திருக்கீங்க அப்படின்றது நகீன் அங்கிளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸோ அப்போ உடனே ஆதித்யா ரிப்ளை பண்ணுறான், டு ஹேவ் டீ அட் யுவர் ஷாப். நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தோம், உங்கள் கடையில் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாரு. சர்டன்லி பிசைட்ஸ் டீ ஐ ஹாவ் பிஸ்கெட்ஸ் அண்ட் செவோரிஸ். ஸோ நான் டீ மட்டும் குடிக்கல, டீயோடு சேர்த்து பிஸ்கெட், செவோரிஸ், இது எல்லாமே, செவோரிஸ் அப்படின்னா ஸ்நாக்ஸ், இது எல்லாமே சாப்பிட தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆதித்யா பதில் சொல்கிறாரு. அப்போ ஆதித்யா வந்து நகீன் அங்கிளை பார்த்து சொல்கிறாரு, கிவ் அஸ் டு நான் கட்டாய் ஈச். நான் கட்டாய் அப்படின்றது ஒரு பிஸ்கெட், டீ கடை பிஸ்கெட்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நார்த் இந்தியன் டீ கடை பிஸ்கெட்டுக்கு பேர் தான் நான் கட்டாய் அப்படின்றது. ஸோ ஆளுக்கு 2 நான் கட்டாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகீன் அங்கிள் கிட்ட ஆதித்யா கேட்குறாரு. வி சேட் ஆன் 2 டின் சேர்ஸ். டின் சேர்ஸ் அப்படின்னா நம்ம அந்த பழைய காலம் அந்த டீ கடையிலலாம் ஒரு ஸ்டூல், ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்களா, அந்த டின் சேரில் வந்து உட்கார்றாரு. தேர் வாஸ் ஒன்லி ஒன் அனதர் கஸ்டமர் சிட்டிங் அட் தி கார்னர் டேபிள். ஸோ அவரோட எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் தான் உட்காந்துருக்காரு. neither eating nor drinking tea but was sitting with his head bent as though he were sleeping. அவர் பார்த்தா எதிரில் ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்காரு. அவரை பார்த்தா டீ குடிக்கிற மாதிரியும் தெரியல, ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்த மாதிரியும் தெரியல, தலை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு தூங்குற மாதிரி இருக்கு. ஓகேவா, அட்ரஸிங் ஹிம் ஆஸ் மிஸ்டர் சன்யால், நகீன் அங்கிள் ரிமைண்ட் ஹிம் டு கோ ஹோம் ஆஸ் இட் வாஸ் ஆல்ரெடி 4 PM. ஸோ இவங்க அவரை பார்க்கறத நகீன் அங்கிள் பார்த்துட்டார். அதாவது ஆதித்யாவும் மாத்தரும் அந்த எதிரில் இருக்கும் ஆளை பார்க்கறத நகீன் அங்கிள் பார்த்துட்டு அந்த எதிரில் இருக்கும் ஆள் கிட்ட இப்போ நகீன் அங்கிள் பேசுறாரு. என்ன அப்படின்னா, சன்யால், அவர் பேர் சன்யால். ஓகேவா, ஸோ சன்யால் நீ வீட்டுக்கு கிளம்பு, இப்போவே 4 மணி ஆயிடுச்சு அப்படின்றது. அதர் கஸ்டமர் வுட் சூன் பி கம்மிங். ஸோ அடுத்த கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க, நீ இங்கே உட்காந்துருக்க நல்லதில்லை, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அந்த டீ கடை அங்கிள் வந்து சன்யாலை பார்த்து சொல்கிறாரு. அட்ரஸிங் அஸ் ஹீ செட் வித் அ விங்க் இன் ஹிஸ் ஐ, எ லிட்டில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் கெனாட் சீ வெல் எய்தர் பட் ஹி ஹாஸ் நோ மணி டு பை ஸ்பெக்டக்கிள்ஸ். ஸோ இப்போ சன்யாலை பற்றி இப்போ ஆதித்யா கிட்டையும் ஆத்தர்கிட்டையும் டீ கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, காதும் கொஞ்சம் கேட்காது, அதே மாதிரி அவரால் சரியாக பார்க்கவும் முடியாது, அவர் கண்ணாடி வாங்க கூட அவர்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சன்யாலை பற்றி நகீன் அங்கிள் ஆதித்யா கிட்டையும் ஆத்தர்கிட்டையும் சொல்கிறாரு.
இப்போ ஆதித்யாவும் ஆத்தரும் அந்த சன்னியாலை பார்க்குறாங்க. ஃப்ரம் ஹிஸ் ரியாக்ஷன் டு திஸ் ஸ்பீச் ஐ பிகன் டு வண்டர் வெதர் மிஸ்டர் சன்னியால் வாஸ் நாட் அ லிட்டில் கிரேசி as well because suddenly he stood up, stretched himself and raised his lean right arm and with his eye dilated began to recitate a poem by தாகூர் பன்ரக்ஷா. ஸோ கீப்பிங் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்றது. ஸோ இப்படி வந்து இந்த சன்னியாலை பற்றி டீ கடைக்காரர் சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா சன்னியால் எழுந்திருக்கிறார். ஓகேவா, சன்னியால் எழுந்திருச்சு அவருடைய அந்த நம்ம வந்து இந்த பிளட்ஜெல்லாம் எடுப்போம் இல்லையா, உறுதிமொழி, அந்த மாதிரி கையை முன்னாடி நீட்டி அவருக்கு தெரிஞ்ச ஒரு தாகூர் எழுதின ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட பன்ரக்ஷா அப்படின்ற ஒரு போயமை வந்து ரெசிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பன்ரக்ஷா அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் அர்த்தம் என்ன அப்படின்னா கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஆதித்யாவையும் அந்த ஆத்தரையும் அப்படியே கண்ணை திறந்து டைலேட்டட் அப்படின்றத அப்படியே கண்ணை திறந்து அப்படியே விழிகள் பிதுங்க அந்த சன்னியால் வந்து ஆதித்யாவையும் ஆத்தரையும் பார்க்குறாரு. ஹேவிங் ரெசிடேட்டட் தி போயம் ஹி லெஃப்ட் தி பிளேஸ் மேக்கிங் தி கெஸ்டர் ஆஃப் நமஸ்தே விச் இஸ் வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டு நோபடி இன் பர்டிகுலர். ஸோ இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு சன்னியால் அந்த இடத்துல இருந்து நமஸ்தே சொல்லிட்டு, ஏன்னா வணக்கம் சொல்கிறது நம்ம இந்தியன் கல்ச்சர், ஸோ நமஸ்தே சொல்லிட்டு, ஸோ ஏன்னா 2 பேர் உட்காந்துருக்காங்க, யாருக்குன்னு சொல்லாமல் பொதுவாக ஒரு வணக்கத்தை வச்சுட்டு சன்னியால் வந்து கிளம்பிட்டாரு. ஐ ஹவ் நோட்டிஸ்ட் அ சடன் சேஞ்ச் இன் ஆதித்யாஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐ ஆஸ்க்டு ஹிம் தி ரீசன் ஃபார் இட். இப்போ ஆத்தர் ஆதித்யாவே குருகுருன்னு பார்க்குறாரு. எதிரில் இருந்த ஆளை யாருன்னு தெரியலை, ஆனால் அந்த ஆள் ஆதித்யாவையும் இவரையும் குருகுருன்னு பார்க்குறாரு. ஏதோ ஒரு போயம் பாடுறாரு, நமஸ்தேலாம் வைக்கிறாரு. ஆதித்யாவோட மூஞ்சும் இதை பார்த்த உடனே மாறிடுச்சு. அப்போது அந்த சன்னியாலுக்கும் ஆதித்யாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்றத ஆத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஆதித்யா கிட்ட கேட்குறாரு, யார் அவர், ஏன் உன் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது அப்படின்ட்டு. வித்தவுட் ஆன்சரிங் மீ ஹி ஆஸ்க்டு நகீன் அங்கிள் ஹூ தி ஜென்டில்மேன் வாஸ் அண்ட் வாட் ஹீ டிட். உடனே நகீன் அங்கிள் கிட்ட ஆதித்யா வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, யார் அவர், சன்னியால்ன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு. நகின் அங்கிள் ரிப்ளைட், சன்ஸ்கா சன்னியால், அவரோட ஃபுல் பேர் சன்ஸ்கா சன்னியால். ஓகேவா, வாட் கேன் பி டன், ஆனால் என்ன பண்ணுறது, ஹீ லெட் அ கர்ஸ்டு லைஃப் கான் கிரேசி, அவருக்கு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அவரோட வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதாவது சன்னியாலோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஐ திங்க் பட் ஹி ஹாஸ் நாட் ஃபர்கெட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் தி பாஸ்ட், அவர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஆனால் பாஸ்ட் இன்சிடென்ட் அவர் எதையுமே மறக்கவே இல்லை. சோல்டு ஹிஸ் லேண்ட் டு கெட் ஹிஸ் ஒன்லி டாட்டர் மேரிட். ஸோ ஒரு நிலத்தை எல்லாத்தையும் விற்று, அதாவது யாருன்னா சன்னியால். ஓகேவா, சன்னியால் தன் நிலத்தை எல்லாத்தையும் விற்று தன் ஒரே பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் நடத்தினாராம். ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஒன்லி சன் லாஸ்ட் இயர். போன வருஷம் அவரோட ஒய்ஃபையும் ஒரு பையனையும் இழந்துட்டாரு. சின்ஸ் தென் ஹீ இஸ் சம் வாட் சேஞ்ச், நாட் ரியலி நார்மல், வேர் டஸ் ஹீ ஸ்டே. ஸோ வந்து அதுக்கப்புறத்துலேருந்து அவர் நார்மலாக எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாலோடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நகீன் அங்கிள் இப்போ ஆதித்யா கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ ஆதித்யா நகீன் அங்கிள் கிட்ட கேட்குறாரு, இப்போ அவர் எங்கே, சன்னியால் எங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹி ஸ்டேஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜோகிஷ் கபீர் ராஜ். ஸோ அவங்களோட ஃப்ரெண்டோடைய அவர், அதாவது யாருன்னா சன்னியாலோடைய ஃப்ரெண்டு. ஓகே, சன்னியாலோடைய அப்பா ஃப்ரெண்டு. ஓகேவா, ஸோ அவர் வீட்டில் தான் ஜோகிஷ் கபீராஜ் அப்படின்றது அவங்க வீட்டில் தான் வந்து சன்னியால் தங்கியிருக்காரு. சன்ஸ்கா கம் ஹியர், ஹேஸ் டீ அண்ட் பிஸ்கெட் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு பே, ஹேவிங் அன் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், பட் ஹவு லாங் திங்ஸ் வில் ரிமைன் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. ஆனால் இங்கே டீ பிஸ்கெட்டும் சாப்பிட வருவார், ஆனால் மறக்காமல் காசு கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி போகுன்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நகீன் அங்கிள் வந்து சன்ஸ்காவோட நிலைமையை பற்றி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல ஜோகிஷ் கபீர்ராஜ் வீட்டில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சன்னியால் சன்ஸ்கா வந்து தங்கியிருக்காரு. ஹேவிங் பெய்ட் அவர் பில் அண்ட் அசர்டைன்ட் தி லொக்கேஷன் ஆஃப் ஜோகிஷ் கபீராஜ் ஹவுஸ். அசர்டைன்ட் அப்படின்னா கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா, உறுதியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் அசர்டைன். ஸோ வந்து இவங்க ஆதித்யாவும் ஆத்தரும் இப்போ வந்து டீ கடைக்காரர்கிட்ட வந்து ஜோகிஷ் கபீராஜ் எங்கே இருக்காரு அப்படின்ற அவர் அட்ரஸை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வி காட் இன் டு தி கார். ஆதித்யா வாஸ் அட் தி வீல். இப்போ அட் தி வீல் அப்படின்னா இப்போ ஆதித்யா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் இந்த பிரம்மாப்பூருக்கு வந்தது, தியோதர்கஞ்சிலேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணது, பிரம்மாப்பூருக்கு வந்தது, ஸ்கூலுக்கு போனது, டீ கடைக்கு போனது, இதை கார் ஓட்ட யாருன்னா இது வரைக்கும் எல்லாமே ஆத்தர் தான். இப்போ ஜோகிஷ் கபீராஜ் வீட்டுக்கு போறதுக்காக வண்டியை எடுக்கிறது யாரு அப்படின்னா ஆதித்யா. He expressed the wish to visit his house. So do you want to see your house after all, I said. ஸோ இந்த இடத்துல இப்போ ஆதித்யா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எங்க இவ்வளோ வேகமாக போறாரு அப்படின்றது ஆத்தருக்கு ஒரு குழப்பம். ஸோ உடனே கேட்குறாரு, நீ உன் வீட்டை தானே பார்க்க போற, அதாவது நீ பிறந்து வளர்ந்து அந்த வீட்டை தானே இப்போ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஆதித்யா கிட்ட கேட்குறாரு. ஆதித்யா ஆமா அப்படின்னு சொல்றாரு. இட் ஹாஸ் பிகம் எசென்ஷியல் டு டூ ஸோ. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அந்த வீட்டை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஹிஸ் நர்வ்ஸ் சீம்டு ஓவர் ராட். ஸோ ஓவர் ராட் அப்படின்னா ஒரு அப்செட்டாக இருக்கார். அதாவது ஆதித்யா இந்த
அதாவது சன்ஸ்கா கதையை கேட்ட உடனே சன்யால், ஓகே சன்ஸ்கானும் சன்யால் அவர் ஃபுல் நேம் தான். இந்த சன்யாலோட கதையை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கார். வண்டியை வெறிக்கொண்டு ஓட்டிக்கிட்டு அவரோட வீடு யார் ஆதித்யாவோடைய அந்த பழைய வீடு அவருடைய அந்த பூர்வீக வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்காரு. ஓவர் ராட் அப்படின்றது ரொம்ப அப்செட்டாக. வி சூன் ரீச் தி ஹவுஸ். ஸோ வந்து ஆதித்யாவோட அந்த பரம்பரை வீட்டுக்கு போய் சேர்ந்துறாரு. விச் வாஸ் சரௌண்டட் பை ஹை வால். ஸோ பெரிய காம்பவுண்ட் வால் இருக்குது. ஈவன் ஃப்ரம் தி ரூயின்ஸ் ஒன் குட் ஈஸிலி இமேஜின் ஹவு கிராண்ட் இட் மஸ்ட் பி ஹவ் பீன் ஒன்ஸ் அப்பான் டைம். என்னதான் அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு இருந்தாலும் அந்த காம்பவுண்ட் அந்த வீடெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ஒரு காலத்தில் அது எவ்வளோ பெரிய வீடாக பிரம்மாண்டமான ஒரு வீடாக இருந்திருக்கும் அப்படின்றது. வி என்டர்ட் தி பில்டிங், கிளைம்ட் அப் தி ஸ்டேர்ஸ் அண்ட் ரீச்ட் தி அட்டிக் ஆன் தி செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை. அந்த வீடு வந்து ஒரு அபண்டன், ஸோ யாருமே இல்லாத ஒரு பாழடைஞ்ச வீடாக தான் இருக்குது. ஆதித்யாக்கு தெரியும் இல்லையா, சின்ன வயசில் வளர்ந்ததுனால. அதனால வீட்டு கதவை திறந்து உள்ளே போகிறாரு. படியில் ஏறி செகண்ட் ஃப்ளோரில் தான் அட்டிக் பரன் இருக்குது. அதை நோக்கி ஆதித்யா வந்து ஓடுறாரு. திஸ் வாஸ் மை ஃபேவரேட் ரூம் செட் ஆதித்யா. அந்த பரனை பார்த்து ஆதித்யா என்ன சொல்றாருன்னா, இதுதான் என்னுடைய ஃபேவரேட் பிளேஸ். அட்டிக் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரேட் வித் சில்ட்ரன். எல்லா குழந்தைகளுக்குமே பரன் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் இன் தி அட்டிக் தட் தி சில்ட்ரன் சீம் டு பி இன் தி வேர்ல்ட் ஆஃப் இட் ஓன்ஸ். அட்டிக்ல தான் குழந்தைங்க தன்னுடைய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா தன்னுடைய அட்டிக் அந்த பரனை காட்டி ஆத்தருக்கு ஒரு கதை சொல்றாரு. இப்போ அட்டிக்கோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. எ போர்ஷன் ஆஃப் அ வால் ஆஃப் தி அட்டிக் ஹேட் கிரம்பிள்டு டவுன். கிரம்பிள்டு அப்படின்னா கொஞ்சம் உடஞ்சி விழுந்திருக்கு, கொஞ்சம் உடஞ்சிருக்கு, ஓகேவா. அண்ட் த்ரூ தி விண்டோஸ் தட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் வி குட் சி தி ஸ்கை, தி ஃபீல், தி பார்ட் ஆஃப் தி ரைஸ் மில் அண்ட் தி ஸ்பயர் ஆஃப் தி ஓல்டு டெம்பிள். ஸோ அந்த பரன் மேலே இருக்கும் ஒரு சின்ன விண்டோ, ஒரு ஜன்னல் வழியாக என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்கை, அதாவது இது உடஞ்ச இடம், ஓகேவா. அந்த அட்டிக்கில் விண்டோலாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இது பாழடைஞ்ச காரணத்தினால ஒரு இடம் உடஞ்சி ஒரு விண்டோ ஜன்னல் மாதிரி ஒரு பெரிய ஓட்டை ஒன்று உருவாகியிருக்கு அந்த பரன் கிட்ட. அந்த ஓட்டை வழியாக என்னெல்லாம் தெரியுது அப்படின்னா வானம் தெரியுது, ஃபீல்டு நெல் வயல்கள் தெரியுது, பார்ட் ஆஃப் ரைஸ் மில் பக்கத்தில் ஒரு ரைஸ் மில்லோடைய பாதி தூரம் தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்பயர் ஆஃப் தி ஓல்டு டெம்பிள், கோபுரம், ஒரு பழைய கோபுரத்தோடைய அந்த பழைய ஒரு கோவிலோடைய ஒரு கோபுரம் வந்து ஸ்பயர் வந்து தெரியுது. இன் தி ஹோல் ஹவுஸ் தி அட்டிக் ஹேஸ் ப்ராபப்ளி பீன் தி வர்ஸ்ட் ஹிட் பை தி விண்ட் அண்ட் வெதர். ஸோ இந்த வீட்டை சுற்றி பார்க்கும்பொழுது ஆத்தருக்கும் ஆதித்யாவுக்கும் என்ன தோணுன்னா, வீட்டில் பெரிய டேமேஜ் இல்லை, ஆனால் இந்த அட்டிக்கு இந்த பரனில் மட்டும்தான் எக்கச்சக்க டேமேஜ் இருக்கு. ஏன்னா அங்கே தான் பெரிய ஜன்னல் மாதிரி ஒரு பிளவு, ஒரு ஓட்டையே வந்து ஏற்பட்டிருக்குன்ற பொழுது அட்டிக் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது. தி ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரூன் வித் ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ரா அண்ட் பிஜிஎன் ட்ராப்பிங். ஸோ அப்படின்னா அந்த பரனுடைய அந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த பரன் மேலெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைக்கப்போர், தூசி, அதுக்கப்புறம் புறாக்களோட எச்சங்கள் தான் இருக்குது. ஏன்னா பறவைகள் தானே இந்த மாதிரி இடங்கள்லாம் தங்கும். ஸோ அதுதான் அந்த இடத்துலையும் இருக்குது. அமாங் அதர் திங்ஸ் தேர் வாஸ் அ broken cricket bat, the remains of an armchair and a wooden packaging case. அந்த பரனில் 3 விஷயம் இவங்களுக்கு கிடைக்குது. ஒன்று உடஞ்ச கிரிக்கெட் பேட், ஒன்று அதுக்கப்புறம் ஆர்ம்சேர். எல்லாருமே அந்த காலத்தில் ஈஸி சேர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அப்படியே பின்னாடி சாஞ்ச அந்த ஆர்ம்சேரோட உடஞ்ச பாகங்கள். அது இல்லாமல் வுடன் பேக்கிங் கேஸ், உடன் ஒரு மரப்பெட்டியும் அந்த அட்டிக் அந்த பரன் மேலே இருக்குது. ஆதித்யா காட் ஆன் டாப் ஆஃப் தி பேக்கிங் கேஸ் அண்ட் புஷ்ட் ஹிஸ் ஹேண்ட் இன்சைட் தி வெண்டிலேட்டர், thus upsetting a sparrow's nest, a part of which fell into the ground. அவருக்கு அந்த உடன் பாக்ஸை பார்த்தோன்னே ஆதித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் அந்த உடன் பாக்ஸை எடுக்கலாம் அப்படின்னு கை வச்சோன்னா அந்த உடன் பாக்ஸுக்கும் இவர் கை வைக்கிற இடத்துக்கு நடுவில் ஸ்பேரோ சிட்டுக்குருவியோடைய ஒரு நெஸ்ட், ஒரு கூடு இருக்குது. அதை தள்ளி விட்டு தான் அந்த உடன் பாக்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆதித்யா அந்த குருவியோட கூட பற்றிலாம் பெருசாக கவலைப்படல, அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த உடன் பாக்ஸை எடுத்துடுறாரு. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. When I asked him what it was, he said, "You will get to know very soon." உடனே அந்த பாக்ஸ் அவசரமாக உள்ளே திறந்து ஆதித்யா பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் ஆதித்யாவுக்கு பெருமூச்சே வருது, ஒரு நிம்மதி, ஒரு ரிலீஃபே வருது. உடனே ஆத்தர் கேட்குறாரு, அப்படி என்னதான் இருக்குது அந்த உடன் பாக்ஸில் அப்படின்னு. இரு கொஞ்ச நேரத்தில் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா அந்த உடன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுறாரு. We next went to a jeweler's to find out the weight of the article. உடனே நான் ஒரு ஜுவல்லர் கடைக்கு போனோம். அதுக்குள்ளே இருக்கும் ஒரு பொருளோட வெயிட் போட்டு பார்த்து ஆதித்யா வந்து வெயிட் போட பார்த்து சொல்லியிருக்காரு. தி ஜுவல்லர் ரிமார்க் இட் வாஸ் அன் ஆன்டிக். ஆன்டிக் அப்படின்னா ரொம்ப பழைய பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் அட் தி ஹவுஸ் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ். அந்த ஜுவல்லர் ஷாப்புக்கு போயிட்டு அந்த கிடைச்ச அந்த உடன் பாக்ஸ் அந்த ஒரு பொருளை வெயிட்டு போட்டு பார்க்குறாங்க. வெயிட்டு போட்டு பார்த்த உடனேவே ஜுவல்லரி கடைக்காரர் சொல்லிடுறாரு, இது ரொம்ப பழைய பீஸ், ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கடையில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. உடனே ஆதித்யாவும் ஆத்தரும் கிளம்பி இப்போ யோகேஷ் கபிராஜ்
கபிராஜோட வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அங்கே தான் யார் இருக்காங்க, சன்னியால் இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு வராங்க. தோ ஐ வாஸ் லிட்டில் கியூரியஸ், ஐ டிட் நாட் ஆஸ்க் ஆதித்யா எனிதிங். ஆத்தருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. திடீர்னு பழைய வீட்டுக்கு போனார். அங்கேருந்து ஏதோ ஒரு உடன் பாக்ஸ் எடுத்தார். அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தாரு. ஜுவல்லரி கடையில் போய் எடை போட்டு பார்த்தாரு. திருப்பி அங்கேருந்து கிளம்பி சன்னியாலை பார்க்கறதுக்கு யோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆத்தருக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் அவர் எதுவும் கேட்காம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. We entered the house and went to the room where Sanska Sanyal stayed. ஸோ அந்த யோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கும் வந்துட்டார். ஸோ அவர்கிட்ட கேட்டு இவர் சன்ஸ்கா சன்யால் எங்கே தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு தங்கியிருக்கும் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதித்யாவும் மாத்தரும் போயிட்டாங்க. சன்ஸ்கா அங்கிள் வாஸ் பிஸி ரெசிடேட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் தாகூர். அப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் தாகூரோடைய பாடல்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. வென் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் ஆதித்யா ஆஸ்க்டு மே வி கம் இன், ஹி டர்ன்ட் அண்ட் ஃபேஸ்ட் அஸ். ஸோ அவர் பாடி முடிக்கிற வரைக்கும் ஆதித்யா வெயிட் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆதித்யா கேட்குறாரு, நாங்கள் உள்ளே வரவா அப்படின்னு சொல்லிட்டு. யாருடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியால் வந்து திரும்பி வந்து பார்க்குறாரு. நோ ஒன் விசிட் மீ, ஹி செட் இன் அன் அன்பெர்டர்பிட் மேனர். அன்பெர்டர்பிட் அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு. ஸோ வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல், அதாவது அவரை யாருமே பார்க்க வர மாட்டாங்களாம். ஆனால் இன்னைக்கு யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா அது பெருசாக கூட அவர் எடுத்துக்கல. அன்பெர்டர்ப்டு அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு. அவெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. என்னடா நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, சரி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் யார் சன்னியால் வந்து ஆதித்யாவையும் மாத்தரையும் பார்க்குறாங்க. வுட் யூ மைண்ட் இஃப் வி கம் இன் அப்படின்னு கேட்குறாரு ஆதித்யா. கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியால் வந்து சொல்கிறாரு. எக்ஸப்ட் ஃபார் அ சார்பாய் தேர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட் ஆன், ஸோ வி ரிமைன் ஸ்டாண்டிங். சார்பாய் அப்படின்னா ஒரு பாய், ஓகேவா? அந்த பாயை தவிர்த்து அந்த ரூமில் உட்கார்றதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதனால ஆதித்யாவும் மாத்தரும் உட்காராமல் நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. டு யூ ரிமெம்பர் ஆதித்யா நாராயண் சௌத்ரி ஆஸ்க்டு ஹிம். ஆதித்யா சன்னியால் கிட்ட கேட்குறாரு, ஆதித்யா நாராயணன் சௌத்ரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ சன்னியால் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் செட் தி ஜென்டில்மேன், தி ஸ்பாயில்டு சைல்டு ஆஃப் அன் அஃபிலியன்ட் பேரண்ட்ஸ். அவனா ஒரு பணக்கார, அஃபிலியன்ட் அப்படின்னா பணக்கார, ஒரு பணக்கார வீட்டில் வந்து ஒரு கெட்டு போன பையன். ஸ்பாயில்டு அப்படின்னா ஒரு பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு கெட்டு போன பையன் தான் வந்து இந்த ஆதித்யா நாராயணன் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஃபாஸ் அ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட் பட் குட் நெவர் பீட் மீ. ஆனால் நல்ல படிப்பான், எல்லா விஷயத்தையும் நல்லா தான் இருப்பான், திறமைசாலி தான். ஆனால் அந்த ஆதித்யா எப்பயுமே என்ன பீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு. ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜெல்லஸ் ஆஃப் மீ அண்ட் ஹி யூஸ்டு டு டெல் லைஸ். அதே மாதிரி அவன் என்னை பார்த்து, ஆதித்யா என்னை பார்த்து அப்படி பொறாமப்படுவான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொய்யும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியால் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஆதித்யா கிட்ட அந்த பழைய ஆதித்யா பற்றின கதையை சொல்கிறாரு. ஐ நோ செட் ஆதித்யா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா சொல்கிறார். ஏன்னா அந்த ஆதித்யாவே இவர் தானே. இப்போ சன்னியால் சொல்கிற ஆதித்யா அந்த இது எல்லாமே ஆதித்யாவுக்குமே தெரியும், ஏன்னா அவர் தான் ஆதித்யா. ஹி தென் டுக் அவுட் அ பேக்கெட் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட் அண்ட் ஹேண்டட் இட் ஓவர் ஹிம் அண்ட் செட், திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா. ஸோ உடனே அவர், அதாவது இப்போ ப்ரெசன்ட் ஆதித்யா தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பாக்கெட், ஒரு பொட்டலத்தை எடுத்து இவர்கிட்ட, யார் சன்னியால் கிட்ட கொடுத்து, இது ஆதித்யா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. வாட் இஸ் இட் ஹி ஆஸ்க்டு. சன்னியால் இது என்னன்னு கேட்குறாரு. மணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கும் ஆதித்யா சொல்றாரு. மணி, ஹவு மச் மணி அப்படின்னு சொல்லிட்டு சன்னியால் கேட்குறாரு. 150 rupees. He has said that he will be happy if you accepted it. இப்போ வரைக்கும் ஆதித்யா நான் தான் அந்த ஆதித்யான்னு சன்னியாலுக்கு சொல்லாமல் ஆதித்யா கொடுத்து விட்டாரு. இதில் 150 ரூபாய் இருக்குது, இது உங்களுக்கு பிரயோஜனப்படும், இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆதித்யா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து சொல்கிறாரு. ஷல் ஐ laugh or cry? ஆதித்யா has given me money. Why this sudden generosity? இப்போ நான் சிரிக்கிறதா அழுவுறதா? ஆதித்யா ஏன் எனக்கு பணம் கொடுக்கணும்? ஏன் திடீர்னு ஆதித்யா இவ்வளோ பெரிய கொடை வள்ளல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியால் வந்து கேட்குறாரு. மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம், பர்ஹாப்ஸ் ஆதித்யா இஸ் நாட் தி சேம் ஆதித்யா அஸ் பிஃபோர். ஆமாம், டைம் மனுஷனை மாற்றும் இல்லையா? பழைய ஆதித்யா இப்போ இல்லை. ஸோ ஆதித்யா நிறைய மாறி இருக்காரு, அதனால இந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு. எ சேஞ்ச், ஐ காட் தி ப்ரைஸ். ஸோ ஒரு சேஞ்சா, இப்போ சன்னியால் பேசுகிறாரு. சேஞ்சா, அவனா மாறிட்டான், நான் தான் அன்றைக்கி ப்ரைஸ் வாங்கினேன். ஹீ குட் நாட் பியர் இட். ஸோ இது வந்து பழைய கதையை சன்னியால் சொல்கிறாரு. அவனா சேஞ்ச் ஆகலாம் வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் அந்த ப்ரைஸை நான் தான் வாங்கினேன். ஹீ குட் நாட் பியர் இட். அவனால் தாங்கிக்கவே முடியல. ஹீ டுக் இட் ஃப்ரம் மீ டு ஷோ ஹிஸ் ஃபாதர் அண்ட் நெவர் ரிட்டர்ன் இட் டு மீ. என்கிட்ட சொன்னால் நான் எங்கள் அப்பா கிட்ட காட்டிட்டு இந்த ப்ரைஸை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் என்கிட்ட அவன் திருப்பி எடுத்துக்கிட்டு வரவே இல்லை. செட் தட் தேர் வாஸ் அ ஹோல் இன் இஸ் பேக்கெட் அண்ட் இட் ஹஸ் ஃபாலன் த்ரூ இட். ஸோ அவன் பேக்கெட்டில் வந்து ஓட்டை இருந்ததாகவும் அவன் போகிற வழியிலேயே அது கீழே விழுந்துருச்சு, அதனால் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டான். என் ப்ரைஸாக அவன் வேணும்னே தொலைச்சிட்டான், என்கிட்ட திரும்பி கொடுக்காம பண்ணிட்டான். இதுக்கான ரீசன் என்னென்னா அவனால் நான் ஜெயிச்சதை ஒத்துக்க முடியல. இப்படிப்பட்டவன் தான் அந்த ஆதித்யா, அவனாவது மாறுறதாவது அப்படின்னு சொல்லிட்டு சன்னியால் வந்து சொல்கிறாரு. தட் இஸ் தி ப்ரைஸ் ஆஃப் தி மெடல், இட் இஸ் யுவர்ஸ். அப்படின்ற பொழுது
இப்போது 150 ரூபா யார் கையில் இருக்குது, ஆதித்யா கையில் இருக்கு இல்லையா. இப்போ சன்யால் கிட்ட சொல்கிறான், அன்னைக்கு இறந்த அந்த மெடலோடைய காசு தான் இந்த 150 ரூபா, அப்போனா இந்த 150 ரூபா உங்களது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா சொல்கிறான். Sanska Sanyal was amazed. He stared at Aditya and said, the price of the medal, that could not be more than 5 rupees. It was a silver medal. உடனே சன்யாலுக்கு ஒரு டவுட்டு, இது அந்த மெடலோட ப்ரைஸா? மெடலை விற்றோன்னா ஒரு 5 ரூபா கூட கிடைக்காது, அது வெறும் சில்வர் மெடல் தான். ஆனால் நீ 150 ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கியே, இது நிஜமாலே நான் வாங்கின மெடலோட காசா அப்படின்னு சொல்லிட்டு சன்யால் வந்து கேட்குறாரு. சில்வர் இஸ் நவ் 30 டைம் காஸ்ட்லியர் தேன் பிஃபோர் அப்படின்றது ஆதித்யாவோட பதில். நாம் இருந்த காலத்துலேருந்து இப்போது சில்வர் 30 டைம் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ சில்வரோடைய வந்து காஸ்ட்லி இஸ் 30 டைம் காஸ்ட்லியர் தேன் பிஃபோர் அப்படின்றது இப்போ இருக்கும் ஆதித்யாவுடைய பதில். உடனே சன்யால் கேட்குறாரு, ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஃபார் தட் பட் அப்படின்னு கேட்குறாரு. சன்யால் அங்கிள் லுக்ட் அட் தி 10 rupees நோட் இன் his hand அண்ட் தென் லுக்ட் அட் ஆதித்யா. இப்போ சன்யால் அந்த 150 ரூபா வாங்கிட்டு கையில் இருக்கிற பணத்தையும் ஆதித்யாவையும், அதாவது ஆதித்யான்னு சொல்லாமல் இருக்கும் ஆதித்யா இருக்கார் இல்லையா, அவரை குறுகுருன்னு சன்யால் அங்கிள் பார்க்குறாரு. தேர் வாஸ் அ கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பிரஷன் ஆன் his face. He said, ஆதித்யா, திஸ் மேக்ஸ் டூ மச் ஆஃப் சேரிட்டி டஸ் இட் அப்படின்றது. ஸோ ஆதித்யா தான் இந்த ஆதித்யா அப்படின்றத ஆதித்யா சொல்லாமலே சன்யால் அங்கிள் கண்டுபிடிச்சிட்டாரு, கிட்டக்க வந்து உத்து பார்த்ததுனால. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கையில் இருக்கும் அந்த 150 ரூபா இருக்கு இல்லையா, இது ரொம்ப பெரிய சேரிட்டி. ஸ்மாக் அப்படின்றது இது புட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்டூ ஆர் சம்திங் அப்படின்றது அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு, அதாவது ஸ்மாக் டூ மச் ஆஃப் சேரிட்டி டசன்ட் இட் அப்படின்ட்டு அந்த அவர் வந்து சேரிட்டி அப்படின்றது என்னது, இப்போ 150 ரூபா ஆதித்யா சன்யாலுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படி தூக்கி போட்டு, இது ஒன்றும் அவ்வளோ இது ரொம்ப பெரிய சேரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி, ரொம்ப பெரிய நீ கொடைவல்ல, 150 ரூபா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக வந்து சன்யால் வந்து ஆதித்யாவை பார்த்து சொல்கிறாரு. வி ரிமைண்ட் சைலண்ட். ஆதித்யாவும் மாத்தரும் இப்போ ரொம்ப சோகமாக இருக்காங்க. பியரிங் இன்டென்ட்லி அட் ஆதித்யா. பியரிங் அப்படின்னா அப்படி குறுகுருன்னு பார்க்கறது. சன்ஸ்கா சன்யால் ஸ்மைல்ட் அண்ட் செட், ஐ ஹவ் ரெகனைஸ்ட் யூ அட் நகீன்ஸ் அங்கிள்ஸ் டீ ஷாப் பை தட் மோல் ஆன் யுவர் ரைட் சிக். நான் ஒன்று அந்த நகீன் அங்கிள் டீ ஷாப்பில் பார்க்கும்போதே நீ ஆதித்யா தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா உன்னோட ரைட் சீக்ஸில் ஒரு மச்சம், ஒரு மோல் இருக்குது, அதை வச்சியே நீ தான் ஆதித்யான்னு நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். ஐ குட் சி யூ ஹேட் நாட் ரெகனைஸ்டு மீ. ஆனால் நான் உன்னை பார்த்தேன், உனக்கு தான் நான் யாருன்னு தெரியலை அப்படின்னு சன்யால் வந்து சொல்கிறாரு. ஸோ ஐ ரெசிடேட்டட் தி சேம் போயம் தட் ஐ ஹேட் ரெசிடேட்டட் ஆன் தி ப்ரைஸ் கிவிங் டே ஆன் பர்பஸ் ஸோ தட் யூ மே ரிமெம்பர் மீ. நான் அந்த டீ கடையில் ஒரு போயம் பாடின பார்த்தியா, அந்த போயம் பாடி தான் அன்றைக்கி நான் ஃபஸ்ட் ப்ரைஸே வின் பண்ணேன். ஒருவேளை உனக்கு என்னை பார்த்தா தான் தெரியலை, இந்த போயம் நான் பாடினா அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது சன்யால் தானே உனக்கு ஞாபகம் வந்துருமான்னு பார்த்தேன். ஆனால் உனக்கு அப்போவும் ஞாபகம் வரல. தென் வென் யூ கேம் டு விசிட் மீ ஐ could not help venting my anger on you. ஆனால் நீ என்னை திரும்ப பார்க்க வந்தபோது உன்னை நான் அந்த கேட்லேயே பார்த்தேன். அப்போவே எனக்கு உன் மேலே சம கோவம், வெண்டிங், அப்போவே என்னோட மொத்த கோவத்தையும் உன் மேலே காட்டணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. யூ ஹவ் டன் தி ரைட் திங், யுவர் கிரீவன்ஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைட், பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் தி மணி, செட் ஆதித்யா. நான் சத்தியமாக உன் கோவத்தை ஏற்றுக்கிறேன், நீ பண்ணது ரொம்ப சரியான விஷயம் தான், நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோயேன் அப்படின்னு ஆதித்யா வந்து சொல்கிறாரு. சன்ஸ்கா சன்யால் ஷோக் ஹிஸ் ஹெட் and said, no, money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. I would have forgotten that unpleasant incident of my childhood if I get the medal back. ஸோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, சன்யால் வந்து புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு பணம்லாம் வேணாம், பணம் நீ என் கையில் கொடுத்தனா அது கண்டிப்பாக செலவாகி போயிடும், ஸோ எனக்கு அந்த மெடலை திருப்பி கொடு. ஏன்னா என்னோட சைல்டுஹுட்டில் பேட் மெமரி அப்படின்றது என் மெடலை இன்னொருத்தவன் திருடிட்டு போயிட்டான். இப்போ அந்த மெடலை கொடுத்த அப்படின்னா எனக்கு அது ஒரு பேட் மெமரியாக இல்லாமல் போயிடும், அதை நான் அட்லீஸ்ட் மறக்காவது செய்வேன்ல, அதனால் எனக்கு அந்த மெடலை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சன்யால் வந்து கேட்குறாரு. ஸோ தி மெடல் தட் ஹேட் பீன் ஹிடன் இன் தி அட்டிக் ஃபார் 29 years long was eventually restored to its owner. 29 வருஷமாக பரன் மேலே கிடந்த அந்த மெடல் ஃபைனலாக அந்த ஓனருக்கு போய் இன்னைக்கு சேர்ந்துருச்சு. ஸ்ரீமன் சன்ஸ்கா சன்யால், அந்த மெடலில் இது எழுதின வசனம் ஓகேவா, ஸ்ரீமன் சன்ஸ்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 அப்படின்றத அந்த மெடல் எழுதியிருக்கு, வாஸ் ஸ்டில் clearly engraved on it. ஸோ அந்த மெடல்லையே பொறிச்சிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் தி பெங்காலி ஸ்டோரி சிலிகோத்தா அப்படின்ற இந்த கதையிலிருந்து தான் இந்த கதை. ஆக்சுவலி இது வந்து இங்கிலீஷில் இருக்குது, இது முதல் பெங்காலி மொழியில் எழுதப்பட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நம்ம பார்த்து இந்த அட்டிக் அப்படின்ற கதை எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு இந்த புக்ஸு இந்த ஸ்டோரிஸை நல்லா பார்த்துக்கோங்க. சிலிகோத்தா அப்படின்ற ஒரு கதையிலிருந்து, பெங்காலி கதையிலேருந்து எடுக்கப்பட்டதான் இப்போ நம்ம பார்த்த இந்த அட்டிக் அப்படின்ற இந்த கதை. இப்போ நம்ம புக் பேக்கில் டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் கத்தாய் அப்படின்றது ஒரு இந்தியன் ஸ்வீட், அதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம டீ கடை பிஸ்கெட் மாதிரி தான், முக்கியமாக நம்ம இந்தியா பாகிஸ்தானில் இது ரொம்ப பாப்புலர். இதுக்கு வந்து பெங்காலி நேம் நான் கட்டாய் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ்.
இப்போ இந்த கதையை எழுதின சத்யஜித் ரே பற்றி பார்த்துருவோம். ஸோ அபவுட் தி ஆத்தர் சத்யஜித் ரே 1921 1992 வாஸ் அன் இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர். ஸோ இவருக்கு பல திறமைகள் இருக்குது. சத்யஜித் ரேவை இந்த இந்தியாவுக்கு அதிகமாக தெரிஞ்சது படத்தோட டேரக்டராக தான். ஓகேவா? ஹி வாஸ் பார்ன் இன் கொல்கட்டா. ஸோ வந்து கொல்கட்டாவில் பிறந்தவர். ஹி ஆத்தர்ட் செவரல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் மென்ட் பிரைமரிலி ஃபார் யங் சில்ட்ரன் அண்ட் டீனேஜர். இவருடைய கதைகள் எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கும் டீனேஜர் பசங்களுக்குமான கதைகளாக தான் இவர் இருக்கும். He revived the children's magazine Sandesh which his grandfather has started in 1913. Revived அப்படின்னா திரும்பி. அவருடைய தாத்தா ஒரு கதை எழுதிட்டு இருந்தார் போல. ஒரு சில்ட்ரன் மேகசின் அப்படின்னா ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நாளிதழ். ஓகேவா? ஸோ அவங்க தாத்தா 1913 சந்தேஷ் அப்படின்னு எழுதிட்டு இருந்தாரு. அதை திருப்பி எடுத்து 1992, அதாவது சத்யஜித் ரே சாகிற வரைக்கும் அந்த நாளிதழ், குழந்தைகளுக்கான அந்த நாளிதழ் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாராம். ரே வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தென் ஃபிலிம் மேக்கிங். ஸோ ஃபிலிம் மேக்கிங்கை விட அவருக்கு எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். ஹிஸ் ஸ்டோரிஸ் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன் யூரோப், தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெனி அதர் கண்ட்ரீஸ். ரே ரிசீவ்டு மெனி நேஷனல் அவார்ட் இன்க்ளூடிங் 32 நேஷனல் ஃபிலிம் அவார்ட். 32 படங்களுக்கு நேஷனல் ஃபிலிம் அவார்ட் வாங்கியிருக்கார் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நோட்டபிளி தி பத்ம பூஷன் இன் 1965லையும் தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், இந்தியாவுடைய மிக உயர்ந்த பட்டமான பாரத் ரத்னாவை வந்து அவருடைய இறப்புக்கு கொஞ்சம் முன்னாடி 1992 வாங்கியிருக்காரு. ஸோ பத்மபூஷன் 1965, 1992 பாரத் ரத்னா விருது. கிட்டத்தட்ட 32 நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலயமா சத்யஜித் ரே வாங்கியிருக்காரு. இப்போ க்ளாசரி சினானியம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பைஃபர்கேட்டட் அப்படின்னா என்ன சொன்னால் ரெண்டாக பிரியது. பை அப்படின்னா ரெண்டு, ஃபர்கேட்டட் அப்படின்னா டிவைட். ஸோ ரெண்டாக டிவைட் ஆகிறது தான் பைஃபர்கேட்டட். ரிவைவ் அப்படின்றது டு பிரிங் பேக் டு லைஃப். ரிவைவ் நம்ம ரீவைண்ட் பண்ணலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போனா திரும்பி ஒரு தடவை யோசிச்சு பார்க்கறது, அதுக்கு உயிர் கொடுக்கறது ரிவைவ் அப்படின்றது. சூத்திங் அப்படின்றது மேக் சம் ஒன் ஃபீல் காம், அப்படியே ஒரு மாதிரி காமாக ரிதமாக ஃபீல் ஆக வைக்கிறது தான் சூத்திங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்வாங்க. ரஸ்டிக் டிபிக்கல் ஆஃப் தி கண்ட்ரி சைட், ஊர்க்காரங்க இந்த வில்லேஜஸ் அதாவது கிராமத்து ஆட்கள் மாதிரி இருக்கிறத ரஸ்டிக் அப்படின்வாங்க. டைலேட்டட் அப்படின்றது வைடன் தென் யூஷுவல், அப்படியே பெருசாக கண்ணை திறக்கிறது, இதுதான் டைலேட் அப்படின்றது. அசர்டைன் அப்படின்றது கன்ஃபார்ம், சர்டைன் அப்படின்றது இருக்கிறது, அசர்டைன் அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறது. ஓவர் ராட் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட், ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத ஓவர் ராட் அப்படின்வாங்க. அடுத்தது அட்டிக் அப்படின்றது பரன், தி ஸ்பேஸ் ஆர் ரூம் அட் தி டாப் ஆஃப் தி பில்டிங் அண்டர் தி ரூஃப். அப்புறம் கிரம்பிள்டு அப்படின்றது உடஞ்சிருக்கிறது, புரோக்கன். ஸோ ஒரு விஷயம் வந்து நொறுங்கி இருக்கு அப்படின்னா நம்ம அது கிரம்பிள்டு, இல்லை விரிசல் விட்டுருக்குன்னா நம்ம கிரம்பிள்டுன்னுவோம். ஸ்பயர் அப்படின்றது a tall pointed structure on top of the building, especially on top of the church tower. ஸோ சர்ச்சுக்கு மேலெலாம் அந்த ப்ளஸ் போட்டிருப்பாங்களா, அதாவது மெயினாக அந்த கோபுரம். ஆக்சுவலி ஸ்பயர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, டால் ஸ்ட்ரக்சர், அந்த கோபுரத்தை தான் ஸ்பயர் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல சர்ச் டவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கோயில் கோபுரமும் ஸ்பயர் தான். அன்பர்டர்பிட் அப்படின்றது அன்டிஸ்டர்ப்ட் அப்படின்றது. ஸோ அஃபிலியன்ட் அப்படின்றது வெல்த்தி. ஸோ ஸ்மாக் அப்படின்றது டிரைவ் ஆர் புட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்டு ஆன்டு சம்திங், போட்டு உடைக்கிறது. ஸ்மாக் அப்படின்னா அப்படி தூக்கி எறிகிறது. ஓகேவா? ஸோ ஸ்மாக்டு அப்படின்றது தூக்கி எறிகிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ரோஸோடைய க்ளோசரிஸ். ஸோ இந்த ப்ரோஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த மெடல் அங்கே இருந்துச்சு, அந்த மெடலை விற்கும் பொழுது எவ்வளோ ரூபா கிடச்சிது, அப்புறம் இதோட சினானியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆத்தர் சத்யஜித் ரே பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ தி அட்டிக் அப்படின்ற இந்த ப்ரோஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம டெக் ப்ளூமர்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். டெக் ப்ளூமர்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸில் ஃபுல்லாகவே டெக்னாலஜி எப்படி சாதா மனுஷனோட லைஃப்பையும் இம்பேக்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி டிசேபிள் பீப்புளோட லைஃப்லையும் எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இந்த டெக்னாலஜிக்கல் க்ரோத் இருக்குது அப்படின்றதான் இந்த ப்ரோஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். This lesson talk about the use of technology by a normal person and in empowering the disabled to do their day-to-day chores of life. எப்படி ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில் டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோ, அதே மாதிரி டிசேபிள் பீப்புளோடைய டே-டு-டே லைஃப்லையும் அவங்க சராசரியாக செஞ்சுக்கிற அந்த சார்ஸ் அப்படின்றது வேலைக்கும் இந்த டெக்னாலஜி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். முக்கியமாக டு ட்ராவல், டு கம்யூனிகேட், டு லேர்ன், டு டூ பிஸ்னஸ் அண்ட் டு லிவ் இன் கம்ஃபர்ட், இது எல்லாமே அந்த டிசேபிள் பீப்புளுக்காக பண்ணப்பட்டதா. ஸோ அதை தான் இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க. Alicia and David life has changed with the use of technology. Technology impacts the environment, people and society as a whole. The way we use technology determine if its impact are positive to the society or negative. டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது. ஆனால் டெக்னாலஜி அப்படின்றது சொசைட்டிக்குமே சரி, என்விரான்மெண்ட்டுக்குமே சரி, பீப்புளுக்குமே சரி, அது வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேலையும் ஹெல்ப் பண்ணுது.
இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போய்டும். ஹேவ் யூ எவர் தாட் தட் யுவர் ஓன் ரெஃப்ரிஜிரேட்டர் கேன் ஆர்டர் ஸ்டஃப் ஆன் இட் ஓன்? இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, நாமளும் அதுக்குள்ளே பொருள் வாங்கி வச்சா தானே. ஒருவேளை அதுக்குள்ளே இருக்கும் பொருள்கள் தீர்ந்துருச்சுன்னா அதுவே ஆர்டர் பண்ணிச்சுன்னா ஃப்ரிட்ஜை ஆர்டர் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிங்க. வெல், எனிதிங் விச் இஸ் பிலோ அ ப்ரீ டிஃபைன்ட் லிமிட் ஆர் பிலோ சர்டன் த்ரெஷோல்ட் கேன் பி செல்ஃப் ஆர்டர்ட் பை தி அப்ளையன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏசி இருக்குது அப்படின்னா அதோட கேஸ் வந்து கம்மியாகுதுன்னா திருப்பி அந்த ஏசியே வந்து அந்த மெக்கானிக் நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன், இந்த வீட்டில் இருந்து இந்த ஏசியில் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனால எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யுவர் ரெஃப்ரிஜரேட்டர் கேன் டைரக்ட்லி லிங்க் டு தி இ-காமர்ஸ் சைட் அண்ட் ஆர்டர் ஃபார் மில்க் இஃப் இட் இஸ் அபவுட் டு பி எக்ஸாஸ்டட். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்கும் அந்த பால் பாக்கெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பால் பாக்கெட் எடுத்துட்டு வர வைக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ அட்வான்ஸாக டெக்னாலஜி இருக்கும் அப்படின்றதெல்லாம். கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் ink cartridges may be capable of self-ordering replacement when the current level falls below a certain threshold. இப்போ இதை பிரிண்டருக்கு சொல்கிறாங்க, பிரிண்டரோட இங்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா பிரிண்டரே அதோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி இங்க் கேட்ரிட்ஜை வாங்கிக்கிட்டால் எப்படி இருக்கும் இப்படின்றதெல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாமே டெக்னாலஜியில் நிஜமாலே பாசிபிள், நமக்கு இப்போ இல்லை தவிர்த்து இது எல்லாமே டெக்னாலஜிக்கலி பாசிபிள் தான். ஹேவ் யூ எவர் விஷ் யூ வேர் பெட்டர் இன்ஃபார்ம்டு மேனேஜிங் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் பை வாய்ஸ் கமாண்ட் ஆர் பை ஸ்வாப்பிங் தி ஃபிங்கர்ஸ் இஸ் அ ரியாலிட்டி நவ். ஸோ வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணுறது, என்ன யூடியூப் சேனல் பார்க்கணும், இப்போ டிவிலேயே நம்ம யூடியூப் சேனல்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஃபோன்லேயே வந்து ரூமில் இருக்கும். ஃபேனு, லைட்டு, டெம்பரேச்சர், ஏசி டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் நம்மளோட ஃபிங்கர் டிப்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு பெட்டரான டெக்னாலஜி இப்போ இருக்குது. கெட்டிங் போர்டு பை தி ப்ரோக்ராம் யூ வாட்ச் ஆன் டிவி, ஜஸ்ட் டெல் யுவர் ஸ்மார்ட் டிவி தட் யூ வாண்ட் டு வியூ யுவர் சோஷியல் மீடியா ஃபீட் இன்ஸ்டெட். இப்போ நம்ம டிவிக்கிட்டே பேசலாம் இல்லையா. ஸோ கூகுள் டிவிஸ் இருக்கும்போது வாய்ஸ் ரெகனைசேஷன் இருக்குது, எனக்கு இந்த டிவி ஷோ வேணாம் யூடியூபுக்கு மாற்று அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு சொல்லிட்டு டிவியே வந்து நம்மளோட கனெக்டட் யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு மாறிடும். இந்த மாதிரிலாம் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் அ டிராஃபிக் ஜாம், ஜஸ்ட் லெட் யுவர் கெட்டில் மேக் சம் டீ ஃபார் யூ விச் யூ கேன் சிப் பீப்பிங் ஹாட் தி மோமெண்ட் யூ ரீச் தி ஹோம். ஒருவேளை நீங்கள் டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டீங்க, உங்கள் கெட்டிலுக்கு நீங்கள் இப்போ வந்து எனக்கு ஒரு டீ போட்டு வை, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்ற போது கெட்டிலே டீ போட்டு வச்சுது அப்படின்னா நீங்கள் அந்த டிராஃபிக் ஜாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அந்த டீயை எடுத்து குடிக்கலாம். ஸோ அது எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. யுவர் entire water and energy management can be taken care by automating all the activities. ஸோ இப்போ காலையில் மோட்டர் போடணும் அப்படின்னா ஓகே இந்த டைமுக்கு மோட்டர் ஆன் பண்ணணும், இவ்வளோ டேங்க் ஃபில் ஆனோடனே அதுவே மோட்டர் ஆஃப் ஆகிடணும் அப்படின்றது எனர்ஜி. நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்களோ அந்த ரூமில் மட்டும் அந்த லைட் அண்ட் ஃபேன்ஸ் வந்து கரெக்டான இது ஆகிற மாதிரியும், நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் அண்ட் ஃபேன் கட் ஆஃப் ஆகிற மாதிரியும். ஸோ நம்ம ஹோட்டல்ஸ்லாம் தங்கும் போது பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம அந்த ரூமை பூட்டி சாவி எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாகவே அந்த ரூமில் இருக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே டெக்னாலஜிக்கலில் பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Technology has not only made a normal person life easier, but it also a boon to citizen with special need. இது நார்மல் பர்சன் மட்டும் டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது கிடையாது. ஸ்பெஷல் பர்சன், டிசேபிள் பர்சனுக்கும் அவங்களோட நீடையும் டெக்னாலஜி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்தியா இஸ் a home to 2.7 crore people living with one or the other kind of disability. இந்தியாவில் கிட்டத்தட்ட 2.7 கோடி பேர் டிசபிலிட்டியில் வாழறாங்களாம். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் 2.21% of India's population is disabled. நம்ம 2011 சென்சஸ் படி 2.21% இந்தியன் பாப்புலேஷன் டிசேபிள்டாக வந்து இருக்காங்களாம். அன்லைக் தி டெவலப்டு வேர்ல்ட், இந்தியாஸ் டிசேபிள்ட் ஆர் டிப்ரைவ்டு பை ஆட்டிடியூடினல் பேரியர் ஆஸ் தே கண்டினியூ டு கிராப்பிள் வித் தி சேலஞ்சஸ் ஆஃப் ஆக்சஸ், அக்செப்டன்ஸ் அண்ட் இன்க்ளூஷன். மற்ற உலக நாடுகள், டெவலப்டு நாடுகள் மாதிரி இந்தியாவில் வந்து கிடையாது. இப்போ ஒரு பர்சனுக்கு டிசேபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் கிராப்பிள் வந்து குழம்பி இருப்பாங்க. ஏன்னா அவங்களை யாரும் இன்க்ளூஷன் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னென்ன டெக்னாலஜிக்கு ஆக்சஸ் பண்ணணுன்ற ஆக்சசிபிலிட்டி கூட இல்லாமல் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது மெயினாக டிசேபிள்டு பீப்புளில். ஸோ அலிஷா சேஸ், ஐ வுட் ப்ராபப்ளி ஸ்டில் ஹேவ் டன் இட் பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு நோ தி டிஃப்ரென்ஸ் டெக்னாலஜி ஹாஸ் மேட் இன் மை லைஃப், பட் இட் வுட் ஹாவ் பின் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் டிஃபிகல்ட். ஸோ இந்த டெக்னாலஜி என் லைஃப்பில் வரலை அலிஷான்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் டெக்னாலஜி என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதை நான் கண்டிப்பாக உலகத்தோட ஷேர் பண்ணிக்கணும். ஒருவேளை அந்த டெக்னாலஜி எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்னோட வாழ்க்கையை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங், எரிச்சலாகவும் டிஃபிகல்ட்டாகவும் கஷ்டமாகவும் இருந்திருக்கும். ஏன்னா அலிஷாக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ ஹேவ் செரிப்ரல் பிளாசி அண்ட் ஐ கான் ஃபிசிக்கலி டைப் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஐ திங்க் ஆர் எனிவேர் நியர். அவங்களால வந்து யோசிக்கிற ஸ்பீடில் எழுத முடியாது, டைப் பண்ண முடியாது. அவங்களுக்கு செரிப்ரல் பிளாசி அப்படின்றது ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. பட் ரைட் நவ் தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங், ஐ பெட் யூ ஆர் வெண்டரிங் ஹவு. ஆனால் அந்த பிரச்சனையே எனக்கு இப்போ இல்லை, அதுக்கு டெக்னாலஜி முக்கியமான காரணம். எப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஐ எம் யூஸிங் அ பீஸ் ஆஃப் டெக்னாலஜி கால் ட்ராகன் டிக்டேட். அவங்க ஒரு டெக்னாலஜி, அலிஷா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு பேர் ட்ராகன் டிக்டேட். ட்ராகன் டிக்டேட் அப்படின்னா என்ன, நம்ம வார்த்தையால் சொல்கிறது அப்படியே ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட்டாக மாறிடும். இப்போ நம்ம ஹாய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் அப்படியே ஹாய் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ட்ராகன் டிக்டேட் அப்படின்றது. ஐ ஸ்பீக் அண்ட் தி வேர்ட்ஸ் அப்பியர் ஆன் மை ஸ்க்ரீன், தென் ஐ கேன் பிரிண்ட் தெம் அவுட். ஸோ அவங்க டைப் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டம், ஓகேவா? அவங்க உட்காந்து ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க பேசும்போது ஸ்க்ரீனில் அது அப்படியே டெக்ஸ்ட் ஆகிடும், அதை அப்படியே பிரிண்ட் போட்டு எடுத்துருப்பாங்களாம். It made a huge difference to me. It made me achieve things I only dreamed of. இது என் லைஃப்பில் ட்ரீம் அச்சீவ் பண்ணக்கூட இந்த டெக்னாலஜி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. அவங்க ட்ரீம் என்ன அப்படின்னு பார்ப்போம். I used to have a teacher. She passed away now and one day she said to me, you are going to do your max GCSE General Certification of Secondary Education. ஸோ செகண்டரி எஜுகேஷனோட மேக்ஸ் நீ 12th மேக்ஸை நீ 12th வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவ அப்படின்னு அவங்களோட டீச்சர் சொன்னாங்களாம். ஆனால் அவங்க டீச்சர் இப்போ உயிரோட இல்லை. ஆனால் அவங்க சொல்லும்போது இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இல்லை. இப்போ அலிஷாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐ செட் நோ ஐ எம் நாட், டோன்ட் பி சில்லி. அப்போ நான் அந்த டீச்சர் கிட்ட சொன்னேன், இது பாருங்கள் சும்மா விளையாட்டுலாம் இருக்காதீங்க, என்னாலலாம் அதை பண்ண முடியாது, ஏன்னா அவங்களால யோசிக்கிற ஸ்பீடில் எழுத முடியாது இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸ்டடிங் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் பிகாஸ் ஐ ஹேட் டு ரிலை ஆன் சம் ஒன் டு டைப் எவ்ரி திங் இன் டு அ கம்ப்யூட்டர் ஃபார் மீ. ஏன்னா அவங்க சொல்ல 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 இன்னொருத்தவங்க தான் எழுதணும், இன்னொருத்தவங்க தான் டைப் பண்ணணும். ஸோ யோசிக்கிறதே கஷ்டம், இன்னொருத்தவங்க சொல்லி அதை டைப் பண்ணி எந்த காலத்தில் பாஸ் பண்ணுறது, அதனால நான் செகண்ட் கிரேட் எஜுகேஷன்லாம் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அலிஷா வந்து நம்புறாங்களாம். பட் தட் சேஞ்ச் நவ், ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஆனதுனால இப்போ அது என்னால் பண்ணிக்க முடியும், ஏன்னா நான் சொன்னனாலே அது ஸ்க்ரீனில் அப்படியே மாறப்போகுது. Kim, who is the assistive technologist at my school, introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. ஸோ கிம் அப்படின்னு ஒருத்தவரை அவங்க ஸ்கூலில் புதுசாக வந்து சேர்றாரு போல், அசிஸ்டிவ் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியை வந்து மெயினாக இந்த மாதிரி டிசேபிள்டு பீப்புளுக்கு என்னென்ன டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிற ஒருத்தவர். அவர் தான் அலிஷாக்கு ட்ராகன் டிக்டேட் அப்படின்ற இந்த டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கிம் ஷோடு மீ ஹவு டு ட்ரெயின் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை வாய்ஸ். இட் டுக் அ ஃபியூ ஹார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வாய்ஸை வந்து ட்ரெயின் பண்ணணும், ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த டிவைஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபியூ ஹார்ஸ் திரும்ப 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 அந்த மிஷின் கிட்ட பேசும்பொழுது இவங்க தான் அந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நவ் ஐ யூஸ் இட் இன் தி கிளாஸ் அண்ட் அட் ஹோம் ஆஸ் வெல். இப்போ நான் கிளாஸ் ரூம்லேயும் வீட்லேயே ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிறேன். இட் ஹஸ் மேட் மீ மோர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐ எம் நவ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் மை ஓன். ஏன்னா கூட உட்காந்து ஒருத்தவங்க டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இவங்க இண்டிபெண்ட்டாகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத டைப் பண்ணிப்பாங்களாம். ஸோ நவ் ஐ எம் டூயிங் மை மேக்ஸ் GCSE. ஸோ முன்னாடி அவங்க டீச்சர் சொன்னாங்களா, அலிஷா டீச்சர் நீ கண்டிப்பாக GCSE கிளியர் பண்ணுவேன்ட்டு. இப்போ அவங்க GCSEக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ நோ மை டீச்சர் வில் பி ப்ரௌட் ஆஃப் மீ. என் டீச்சர் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. I never thought I would be able to do one CGSE in my life, but I am going to do two. நான் ஒரு தடவை GCSE எழுதுவேனானே எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நான் ரெண்டாவது எழுத போகிறேன் அப்படின்னு அலிஷா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மை செல்ஃப் ஈவன் ஃபர்தர். GCSE தாண்டி நான் இன்னும் மேற்கொண்டு நிறைய படிக்கணும், அதுக்கு என்னை புஷ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. கிம் சேஸ் டெக்னாலஜி கேன் ஹெல்ப் மீ டு டூ தட். இட் இஸ் ஓப்பனிங் அப் தி வேர்ல்ட் ஃபார் யங் டிசேபிள் பீப்புள் லைக் மீ. கிம் அப்படின்றவர் தானே இவங்களுக்கு அந்த ட்ராகன் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், ட்ராகன் டிக்டேட்டுன்ட்டு. அவர் சொல்கிறாருன்னா டெக்னாலஜி முக்கியமாக உன்ன மாதிரி யங் டிசேபிள் பர்சனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஸோ நீ என்ன வேணால் லைஃப்பில் பண்ணலாம் அப்படின்னு கிம்மும் வந்து சொல்கிறாராம். தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னாலஜி தட் கேன் ஹெல்ப் அ யங் டிசேபிள் பர்சன் பிகம் இண்டிபெண்டன்ட். அலிஷா வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி நிறைய டிசேபிலிட்டிக்கு நிறைய டெக்னாலஜி இருக்காம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்ஒன் ஹேஸ் வெரி லிமிட்டட் மூவ்மெண்ட் தே கேன் கண்ட்ரோல் எ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் தி ஐ கேஸ். ஸோ ஒருத்தவங்களால கை காலாக நகர்த்தவே முடியாதுன்னா அவங்களோட அந்த பீப்புளோட மூவ்மெண்ட்டை வச்சு அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தட் மீன்ஸ் வென் தே ஆர் ரீடிங் தே கேன் மூவ் ஃப்ரம் பேஜ் டு பேஜ் யூஸிங் தி பியூப்பிள்ஸ் ஆஃப் தேர் ஐஸ். ஸோ அவங்களோட அந்த கண்ணை வந்து இது பண்ணிகிட்டே அந்த ஐரிஸ் ஸ்கேனன் வாங்க, ஸோ அதை வச்சே பேஜஸ் வந்து மூவ் பண்ண முடியும். தே டோன்ட் நீட் டு ப்ரெஸ் அ பட்டன் ஆர் எனிதிங். ஸோ அவங்க கம்ப்யூட்டர் பட்டனில் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒன் பர்சன் கிம் ஒர்க் வித் ஆல் 42 ஸ்டூடெண்ட் ஹியர் அட் மை ஸ்கூல் அண்ட் ஹெல்ப் அஸ் யூஸ் டெக்னாலஜி இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ இவங்க படிக்கிற ஸ்கூலில் 42 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணது கிம் தான். ஸோ ஷீ இஸ் அமேசிங். ஐ டோன்ட் நோ வாட் வி வுட் டூ வித்தவுட் ஹர். வி வுட் லூஸ் அவுட் ஆன் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வேளை கிம் கிடைக்கல அப்படின்னா இவங்க கிடைக்க வேண்டிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிருக்கும். இட் ஹாஸ் ஓப்பன்ட் அப் தி வேர்ல்ட் டு மீ அப்படின்றது அலிஷாவுடைய வார்த்தை. அடுத்தது நம்ம 21 year old டேவிட் அப்படின்றவரை பார்க்க போகிறோம். டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் எனேபிள் மீ டு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்டன்ட் விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். இப்போ டேவிட்க்கு கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி அவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு.
ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் டேவிட் யூசஸ் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறாரு விச் ஹி கண்ட்ரோல்ஸ் வித் இஸ் ஐ மூவ்மெண்ட். அவங்க கண் அசைவிலே அந்த வந்து கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும். இட் ஹாஸ் அ ப்ளூடூத் அடாப்டர், ஸோ இட் லெட்ஸ் ஹிம் யூஸ் எனி பிசி ஆர் மேக் பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ தி லிபரேட்டர். ஸோ இவருக்கு வந்து கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அவர் கண் அசைவை வச்சு அவர் என்ன சொல்லணும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுவாராம். இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் வென் ஐ லேர்ன் டு யூஸ் இட். இட் டுக் மீ அ கப்புள் ஆஃப் வீக்ஸ். கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். இந்த டெக்னாலஜியை டேவிட் கற்றுக்கிறதுக்கு 2 வாரம் ஆச்சாம். அதுக்கப்புறம் அவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். He has an ACTIV controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and the music player. ஸோ அதே மாதிரி ஒரு டிவி அப்புறம் மியூசிக் பிளேயர்ஸ் இதெல்லாம் அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். டேவிட் வாஸ் born with athoid cerebral palsy and attends ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இவருக்கும் cerebral palsy இருக்குது. அதுக்கு பேர் வந்து athoid cerebral palsy-ன்வாங்க. He has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC, augmentative and alternative communication technology ever since அப்படின்றது. அவரால் பேச முடியாது, ஓகேவா? அவருடைய அந்த வாய்க்கிட்ட இருக்கும் மசில்ஸ் மட்டும் வேலை செய்யாது. ஸோ அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுதான் டேவிட்க்கு இருக்கும் மெயினான ப்ராப்ளம். when David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page based system which took lot of navigation and required a lot of effort combined with the switching. அதுக்கு முன்னாடி இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் வரதுக்கு முன்னாடி அவர் ஏஏசின்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா ஒவ்வொரு பேஜையும் டேர்ன் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு திரும்பி படிக்கிறதுக்கு. He now uses an ECO2 with the ECO point அப்படின்றது, making a selection with the foot switch once he has fixed his gaze on the icon that is required. இப்போ switch ஆன் பண்ணுறதுக்கு அந்த switch அவர் கொஞ்ச நேரம் பார்த்தா போதும், அந்த switch அப்படின்றது ஆன் ஆகிடும். He has a smaller communication aid. ஸோ அவர்கிட்ட ஒரு smaller communication aid இருக்குது. It has been mounted on his walker. ஸோ அவருடைய வாக்கர், அவர் வந்து வீல் சேரில் தான் இருப்பார், அந்த வாக்கர்லேயே இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்றது இருக்கும். It is essential that much of his spare time is spent in performing arts. ஸோ அவரோட ஃப்ரீ டைமில் அவர் வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு வந்து அதாவது யூஸ் பண்ணிப்பார் போல். டேவிட் இஸ் ஆல்சோ அ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன், ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், பொகேசியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால். ஹீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் லீடர் அண்ட் யூசஸ் இஸ் ECO2 linked to an interactive whiteboard to teach PE lessons. ஸோ இவருக்கு இதெல்லாமே விளையாட தெரியும். ஸோ அதனால் வந்து PE lessons கிளாஸ் டீச் பண்ணவும் இந்த போர்டை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. டேவிட் has 144 icon on the screen that he uses with the ECO point eye gaze. ஸோ 144 icons, ஸோ கிட்டத்தட்ட அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அந்த ஐக்கான் அவர் பார்த்தாலே போதும், இதுதான் அவர் கேட்குறாரு அப்படின்றது ஈஸியாக எதிரில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிடும். ஸோ அவர் ஸ்க்ரீனில் தெரியறது 144 ஐகான்ஸ். When David first tried this access method, his response was, I like it, it make me faster when I have one. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜியை பற்றி கேட்கும்பொழுது டேவிட் யோசிச்சாரா, இந்த மாதிரி என்கிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு கம்யூனிகேஷன் இன்னும் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. Now David uses his ECO2 and ECO point to access the curriculum, study for his GCSE exam, order food and communicate while he is in restaurant and argue with his brothers to you name it, David can communicate it. ஸோ டேவிட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். David will now uses ECO2 to speak in complex sentences with correct syntax. ஸோ அவரால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், ரொம்ப கஷ்டமான சென்டென்ஸை கூட கரெக்ட் சின்டாக்ஸ், கரெக்ட் ஆர்டர்லாம் உங்களால் வந்து பேச முடியுமா. It has increased the number of words he uses meaningfully and comments socially using the language of his peer, thereby becoming a confident and competent communicator. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பேசும்பொழுது ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு ஒரு லோக்கல் ஸ்லாங் இருக்கு இல்லையா, அதை கூட அவரால் பேசுகிற அளவுக்கு அந்த டிவைஸை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரான் டேவிட். David has recently been working on idioms with his SLT, his latest being mom has got a lot on her plate. So got a lot on her plate அப்படின்னா செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குன்றது. ஸோ இப்போ அந்த மாதிரி இடியம் வார்த்தைகள்லாம் கூட ஒரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். David is also an advocate to other student who uses AAC and show them how easy it is to communicate using the AC method. ஸோ எப்படிலாம் இந்த டெக்னாலஜியை இவரை மாதிரியே இருக்கும் கம்யூனிகேஷன் டிசபிலிட்டி இருக்கும் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றத டீச் பண்ணுற ஒரு டீச்சராகவே அவர் மாறிட்டாராம். He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches and uses the Eco Point eye gaze system to communicate, access the computer to check on how the Chelsea football team is doing and send and receive text messages. When he is at home, he can also play MP3 on his Eco 2 for morning till night. ஸோ அவரால் எல்லாமே பண்ண முடியும். PlayStationல விளையாட முடியும், அதே மாதிரி டிவி பார்க்க முடியும், ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப முடியும், MP3 ப்ளே பண்ண முடியும். David has recently been selected to travel to Brazil to work
work with Olympic opening ceremony team as part of the remix drama group. ஸோ வந்து டேவிட் கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்ஸோடைய அந்த ஓப்பன் செரிமனியில் பங்கேற்க கூட போயிருக்காரு. ஸோ எந்த குரூப்காக போயிருக்காருன்னா ரீமிக்ஸ் ட்ராமா குரூப் அப்படின்றதுக்காக அவர் பிரேசில் வரைக்கும். ஸோ அவர் டிசேபிள்டாக இருந்து டெக்னாலஜி அவர் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி ஒலிம்பிக்ஸோட ஓப்பனிங் செரிமனி வரைக்கும் டேவிட் போகிறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family, you can talk to and even see relatives who live far away. Technology அப்படின்றது நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலியோட நம்ம டச்சில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கும் ரிலேட்டிவ்ஸை கூட பார்க்கலாம். வெல், கிம் ஹேஸ் ஷோன் மீ த டெக்னாலஜி கேன் டூ ஈவன் மோர் ஃபார் யங் டிசேபிள் பீப்புள் லைக் மீ. ஸோ கிம் மாதிரி ஆட்கள் இன்னும் டிசேபிள் பீப்புளுக்கு டெக்னாலஜி எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் அண்ட் கண்ட்ரோல் அவர் என்விரான்மெண்ட். இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்டடி, கெட் குவாலிஃபிகேஷன் and find opportunity for work. It can make us confident and independent. So disabled peopleக்காக டெக்னாலஜி என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னா அவங்க வந்து படிக்கிறதுக்கு, அவங்க குவாலிஃபிகேஷன் வாங்குறதுக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்கள ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இண்டிபெண்ட்டாகவும் மாற்றுறதுக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வேர்ல்டு ரெனவுட் சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஃபிசிஸ்ட் இருக்கார், அவருக்கு பேர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர். ஸோ வந்து பிளாக் ஹோல் அந்த தியரியை மேக்ஸிமம் டிரைவ் பண்ணது வந்து இவர் தான். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இஸ் ப்ராபப்ளி தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஹேஸ் helped a talented mind overcome physical impairment and contribute productivity to the world. ஸோ அவர் வந்து ஃபிசிக்கலி அவருக்கு நிறைய பிரச்சனை, அவரால் நகர முடியாது, அவரால் கண் மட்டும் தான் அசைக்க முடியும், இது எந்த பாடி பார்ட்ஸுமே அவருக்கு ஒர்க் ஆகாது. அப்படி இருந்தும் அவர் ஃபிசிக்ஸில் முக்கியமான நிறைய தியரியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜி அவருக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணது தான். ஸோ we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that most differently able learner has to face in the past. Cloistered அப்படின்னா ரொம்ப மூடப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இப்போ டெக்னாலஜின்றதுனால இவங்க அந்த டிசேபிள் பீப்புள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தன்னுடைய டேலண்ட்ஸை இந்த வேர்ல்டுக்கே காட்டுற மாதிரி இருக்குது. நியூ டெக்னாலஜி அலவுஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேர்னர்ஸ் டு லேர்ன் வித் தேர் பியர் ஆஸ் வெல் அஸ் தி கான்ட்ரிபியூட் ஃப்ரூட்ஃபுல்லி டு தி கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ அவங்களாலையும் படிக்க முடியுது, அவங்களாலையும் ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆக முடியுது. திஸ் இஸ் இண்டீட் அ நியூ எரா ஆஃப் லேர்னிங், ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். ஸோ இதுதான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான எரா, எல்லாருமே லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் டெக்னாலஜினால இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ புக் பேக் கொஷின்ஸும் சினானியம்ஸும் பார்த்துருவோம். இப்போ இந்தியன் இனோவேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியன்ஸ்னால இந்த மாதிரி டிசேபிள்டான பீப்புளுக்கு என்னென்ன டெக்னாலஜிக்கல் கண்டுபிடிக்கப்படுச்சு, யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது 3 முக்கியமான விஷயம். லீச்சல் ஷூஸ் அப்படின்றத கிறிஸ்பியன் லாரன்ஸ் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க இந்தியன் தான். இந்த ஷூஸ், இந்த லீச்சல் ஷூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டிசேபிள்டான பீப்புள் ஸோ வந்து தெருவில் நடந்து போகிறதுக்கு முக்கியமாக வந்து மேப்பை வச்சு இப்படி தான் போகணும், இந்த ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஷூவே வந்து ஃபோனில் இருக்கும் ஜிபிஎஸ் மூலயமா ஹெல்ப் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத இன்னொருத்தவங்க யாராவது ட்ராக் பண்ணலாம். தி ஆப் ஆல்சோ ரெக்கார்ட்ஸ் ரூட் அண்ட் கவுண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை அடி எடுத்து வச்சா, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஹால்லேருந்து பெட்ரூம் போகிறதுக்கு எத்தனை அடி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த 2வது 3வது நம்ம வந்து இப்போ 6 கவுண்ட்ஸில் நம்மளால் பெட்ரூம் டர்ன் பண்ண முடியும்னா 6th கவுண்ட் வரும்போது அந்த ஷூவே வந்து நவ் டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லும். இது எல்லாமே டிசேபிள்டு பீப்புள் நடக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ இதை வந்து கிறிஸ்பியன் லாரன்ஸ் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ப்ளீ வாட்ச் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. Blee Watch by an industrial designer நூப்ரா கிர்லோஷ்கர் அண்ட் ஜான் வி ஜோஷி ஆஃப் மும்பை அப்படின்ற இந்த 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ளீ வாட்ச் அப்படின்றது. இந்த வாட்ச் என்னன்னா ஹியரிங் இம்பையர்மெண்ட், ஸோ காது கேட்காம இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து சவுண்ட் வேவ்ஸ் இன்டு வைப்ரேஷன் அண்ட் கலர் கோட் டு அலர்ட் யூசிங் எமர்ஜென்சி சவுண்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு காது கேட்காது, இப்போ நம்ம வந்து பேசுகிறத வைப்ரேஷனாக மாற்றி நம்ம கையில் வந்து அந்த வைப்ரேஷன், அந்த வாட்ச் கட்டும்போது அந்த வைப்ரேஷன் படும். அப்படி அந்த வைப்ரேஷன் படும்பொழுது எதிரில் இருக்கிறவங்களோ சுற்றி இருக்கிறவங்களோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கலர் கோடும் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த கலர் கோடை வச்சு ஓகே இந்த கலர்னால் இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து ஹியரிங் இம்பையர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் ரிங்கிங் டோர் பெல்ஸ் இதெல்லாம் வந்து அந்த வாட்ச்லேயே வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இட் ஈவன் ஹெல்ப் தெம் டு ஃபீல் தி ரிதம் ஆஃப் மியூசிக். ஸோ வந்து ஒரு மியூசிக் சத்தத்தை கேட்கும்பொழுது கூட அவங்க ஃபீல், அந்த வைப்ரேஷனை வந்து அவங்க ஃபீல் பண்ணலாமா. இது பேர் தான் ப்ளீ வாட்ச் அப்படின்றது. ஃபஸ்ட்டு இல்லை யார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்றத முக்கியம். நூப்ரா கிர்லோஷ்கர் அண்ட் ஜான் வி ஜோஷி அப்படின்ற 2 பேர். அப்புறம் ஐஜஸ்ட் அப்படின்றது இது வந்து அனில் பிரபாகர் அப்படின்றவர். இவர் ஐஐடிஎம்மோட ப்ரொஃபஸரும் கோஃபவுண்டர் ஆஃப் எனேபிலிட்டி டெக்னாலஜி அப்படின்றதோட கோஃபவுண்டர். திஸ் வியரபிள் டிஸ் ட்ராக் கெஸ்டர் ஆஃப் ஸ்பீச் இம்பைர்மெண்ட் பீப்புள் அண்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீச் பேச முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் வந்து இந்த ஐஜஸ்ட் அப்படின்றது, ஸோ அந்த பிக்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க விரல் அசைவின் மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பேசலாம். ஸோ அந்த டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அந்த விரல் அசைக்கும் பொழுது எதிரில் இருக்க
இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிடும். ஸோ இந்த 3 டெக்னாலஜியும் இந்தியாவிலேருந்து இந்தியன்ஸால் கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். இப்போ do you know ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் பிரசிடென்ட் APJ Abdul Kalam was concerned about the people with disabilities and along with his team developed lightweight prosthetics from a space age material to enable disabled children to walk easily. ஸோ இது வந்து அப்துல் கலாமோடைய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து காலில் டிசேபிள் நிறைய பசங்க வந்து காலில் டிசேபிலிட்டி இருக்கிறதுனால அந்த வெயிட்டான ஷூஸோடு நடக்க வேண்டியது இருக்குமா, அதனால அவங்க நடக்கவே வந்து சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த சேட்டிலைட் இதெல்லாம் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, ஸ்பேஸுக்கு அனுப்பும்பொழுது அது டிசைன் பண்ணுற மெட்டீரியல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குமா, ஏன் அந்த மெட்டீரியலில் இவங்களுக்கு அந்த ஷூஸ் அந்த காலில் வைக்கிற ஸ்டாண்ட் ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாமும் ஒரு டீமும் சேர்ந்து ரெடி பண்ணி, இதுக்கு பேர் தான் வந்து ப்ரோஸ்தட்டிக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்கும்பொழுது அதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இரும்புலையோ ஸ்டீல்லையோ அந்த ஷூஸோ அந்த ஸ்டாண்ட்ஸோ வைக்கும்பொழுது கிட்டத்தட்ட 1/2 1 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். இந்த ஸ்பேஸ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணும்பொழுது 100 இல்லை 200 கிராம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட்டாக வந்து டிசைன் பண்ணது இது வந்து நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட் APJ அப்துல் கலாம். அவங்க வந்து டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பேஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இப்போ இந்த ப்ரோஸில் இருக்கும் க்ளாசரி முக்கியமான சினானிம்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். கிராப்பிள் அப்படின்றது ஃபைட் ஃபார், ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபைட் பண்ணி எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு ஃபைட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் கிராப்பிள்வாங்க. இன்க்ளூஷன் அப்படின்றது எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிறது. செரிப்ரல் பிளாசி அப்படின்றது ஒரு மசில் டேமேஜ். இதனால இந்த மசில் டேமேஜ்னால அவங்களோட மசில் வந்து டைட் ஆகிடும். இப்போ நம்ம மூவ் பண்ணுற மாதிரி அவங்களால மசில்லாம் கை கால்லாம் மூவ் பண்ண முடியாது. இது ஏன் நடக்குதுன்னா பிரெயினில் அந்த டேமேஜ் வந்து நடக்கும். அதான் செரிப்ரல் அப்படின்னா அந்த பிரெயினில், பிளாசி அப்படின்றத டேமேஜ் நடக்கும்பொழுது மசில் ரொம்ப டைட் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி அவங்களால மூவ் பண்ண முடியாது. டிராகன் டிக்டேட் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர், அது ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்றது டெக்னாலஜிஸ்ன்றது பர்சன் ஹூ அசிஸ்ட் வித் டெக்னாலஜி கேஜெட் டு ஓவர் கம் டிசேபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியை எப்படி இந்த டிசேபிள் பர்சனுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அசிஸ்ட் பண்ணுறவங்க தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் கேஸ் அப்படின்றது ஸ்டார் அட் சம்திங் ஃபார் அ லாங் டைம், ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் கண் எடுக்காமல் பார்க்கறதுக்கு பேர் தான் கேஸ் அப்படின்றது. லிபரேட்டர் கம்யூனிகேட்டிங் டிவைஸ், ஸ்பெஷல் டிவைஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் ஐ மூவ்மெண்ட். ஸோ கண் அசைவுனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணும். க்ளோஸ்டர் அப்படின்றது என்க்ளோஸ்டு பை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்றது 2 இல்லை 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்வாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் டெக் ப்ளூமர்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்ற ரஸ்கின் பாண்ட் எழுதின இந்த கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ கான் கிளைம் ட்ரீஸ், ட்ரீ மேலே ஏறுறது என்னது, ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ரஸ்கின் பாண்ட் அப்படின்ட்டு. ஸோ ப்ரோஸையும் அவரோட ஆத்தரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு வயசான ஒருத்தவர் அவர் சின்ன வயசில் வளர்ந்த அந்த வீட்டையும் அவர் வந்து ஆசையாக விளையாடின அந்த மரத்தையும் பார்க்குறாரு. அவர் இப்போ வயசாகிடுச்சு, அவரால் அந்த மரத்தை ஏற முடியல. ஸோ அவரோட மெமரிஸ் என்னென்ன, அவர் சின்ன வயசில் என்னென்னலாம் அந்த மரத்தில் பண்ணியிருக்காரு, இப்போ அந்த மரமும் அவர் இருந்த வீடும் எப்படி இருக்குது அப்படின்றதான் ஐ கான் climb the trees anymore அப்படின்ற இந்த கதை. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த பழைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு இருக்குது. அந்த ரோட்டுக்கு ஓரமாக நிறைய புல் வந்து வளர்ந்துருக்கு. அந்த புல்லில் நின்றுட்டு இந்த பழைய வீடை வந்து பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கார்டன், அந்த கார்டனுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. அதை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தவர். It hadn't changed much, அதாவது அந்த வீடு இன்னும் பெருசாக மாறலை. The old house built with solid blocks of granite was in altered at all. ஸோ அந்த பழைய வீடு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கான். பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வேர் ஃபியூவர் ட்ரீஸ். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு புது அவுட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. அவுட் ஹவுஸ் அப்படின்னா ஒரு பெரிய பங்களாலாம் இருக்குன்னா வேலைக்காரங்க வந்து தங்கறதுக்கோ, ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னா தங்கறதுக்காகவும் அவுட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது அவுட் ஹவுஸ் மட்டும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி அந்த கார்டனில் நிறைய மரம் இருந்துச்சான் இவர் இருக்கும்பொழுது. இப்போ வந்து கொஞ்சம் மரங்கள் கம்மியாக இருக்குது. இது மட்டும்தான் மாற்றம் தவிர்த்து அந்த வீட்டில் எந்த மாற்றமும் இல்லை. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building casting its shades on the wall. ஸோ அதே மாதிரி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பலாமரம் இருந்துச்சா, அது இப்போவும் இருக்காம். ஸோ அப்போ அந்த நிழல் வந்து இந்த பில்டிங் மேலே படுமா, இப்போவும் அதே மாதிரி அந்த பலாமரத்தோட நிழல் அந்த வீட்டுக்கு மேலே பட்டுட்டு இருக்கு. He remembered his grandma saying a blessing rest on the house where the shadow of the tree falls. ஸோ அந்த மரத்தோட நிழல் படுற இடத்துல எல்லாத்துலேயும் blessings இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும்னு அவங்க பாட்டி சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. And so the present owner must also be receiving the tree's blessing. அதனால் இப்போ இருக்கும் ப்ரெசென்ட் அந்த வீட்டுடைய ஓனரும் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயோட blessing வந்து பெறுவார் அப்படின்றது மூலமா இந்த வீடு கைமாறி போயிடுச்சு. இப்போ அந்த வீடு இவர்கிட்ட இல்லை அப்படின்றது தெரியுது.
அட் தி ஸ்பாட் வேர் ஹீ ஸ்டுட் தேர் ஒன்ஸ் பீன் அ டர்ன் ஸ்டில் அப்படின்றது. ஸோ டர்ன் ஸ்டில் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஊஞ்சல் மாதிரி தான். ஆனால் நம்ம ஊஞ்சலில் உட்காந்து விளையாடுவோம். இந்த டர்ன் ஸ்டில்ல வந்து உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்காது, அப்படியே கைத்தை பிடிச்சி தொங்கிட்டே அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் டர்ன் ஸ்டில் அப்படின்வாங்க. அண்ட் அஸ் அ பாய் ஹீ வுட் ஸ்விங் ஆன் இட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் ஹீ ஃபீல் வந்து குவைட் டிசி. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஊஞ்சல் மாதிரி உட்கார்ற மாதிரி இல்லாமல் 2 கயிறு மட்டும் இருக்கும். அந்த கயிறில் அப்படியே தொங்கிட்டு அந்த கயிறை பிடிச்சி, இதை நீங்கள் சர்க்கஸில் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஜிம்னாஸ்ட்லாம் பண்ணும்போது சர்க்கஸ்லலாம் அந்த ஒரு கயிறை வச்சு அப்படியே சுற்றி சுற்றி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விளையாடுறதுக்கு பேர் தான் டர்ன் ஸ்டில் அப்படின்றது. ஸோ அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் இவர் இந்த டர்ன் ஸ்டில்லை வச்சுட்டு அவருக்கு மயக்கம் வர வரைக்கும் அந்த டர்ன் ஸ்டில்லை வந்து இவர் விளையாடிட்டு இருப்பாராம். நவ் தி டர்ன் ஸ்டில் வாஸ் கான். இப்போ அந்த இடத்துல அந்த கயிறு இல்லை. தி ஓப்பனிங் வால்டப். ஸோ வந்து அந்த ஓப்பனிங் வால்டப் அப்படின்னா அந்த இடத்துல அந்த டர்ன் ஸ்டில் இல்லை, அது அப்படியே காலியாக தான் இருக்குது. டால் ஹோலி ஹாக் க்ரோ ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி வால். ஹோலி ஹாக் அப்படின்றது ஒரு வகையான ஒரு புதர். அதுதான் இப்போ அந்த வால்க்கு இன்னொரு பக்கத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. இவர் அந்த வீட்டையே உத்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கும் பலாமரத்தை பார்த்துட்டு இருக்கும்பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. வாட் ஆர் யூ லுக்கிங் அட், அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரல். இட் வாஸ் அ டிஸ்எம்போடிட் வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். இது எங்கேயும் கேள்விப்படாத ஒரு குரலாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் லேட்டர் அ கேர்ள் ஸ்டுட் ஃப்ரேம்டு பிட்வீன் டார்க் ரெட் ஹாலிஹாக் ஸ்டாரிங் அட் தி மென். ஸோ அந்த முட்புதருக்கு நடுவில் ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இவரை கேள்வி கேட்கறது அவருக்கு தெரியுது. ஷி வாஸ் ஒன்லி 12 or 13 வித் லைவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர். அவளுக்கு ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். லைவ்லி ஐஸ், துரு அப்படின்ற கண்களும், அவளோட முடி வந்து நல்லா கருப்பாக நீட்டாக இருக்காம். ஐ எம் லுக்கிங் அட் தி ஹவுஸ், இஸ் இட் யுவர்ஸ், ஹி ஆஸ்க்டு. ஆமாம், அந்த வீட்டை நான் பார்த்துட்ருக்கேன், இந்த வீடு உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. அந்த பொண்ணு பதில் சொல்கிறான், நோ இட் இஸ் மை ஃபாதர்ஸ், வை டு யூ வாண்ட் டு பை இட். இல்லை, வீடு என்னோடது இல்லை, எங்கள் அப்பாவோட வீடு, ஏன் அந்த வீட்டை எதாவது வாங்க போகிறீங்களா அப்படின்னு அவள் கேட்குறான். அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ. இப்போ இவர் கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஹீ இஸ் ஒன்லி அ கர்னல் அப்படின்னு. கர்னல் அப்படின்றது மிலிட்ரியில் ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கிறவங்கள கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒன்லி அ கர்னல் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவர் கேட்குறா, ஒன்லி அ கர்னல், மிலிட்ரியில் ஆஃபீஸர் லெவலில் இருக்கவங்க தான் கர்னல், ஆனால் இவ ஒன்லி, அவர் வெறும் கர்னல் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஷாக், என்னது வெறும் கர்னலா அப்படின்னு. இப்போ இவ திரும்பி பதில் சொல்கிறா, வெல் ஹீ ஷுடின் பி அ பிரிகேடர் பை நவ். அவர் வந்து பிரிகேடர்னா கர்னலை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ரேங்கிங், பிரிகேடராக இருந்திருக்கணும், பிரிகேடியராக இருந்திருக்கணும். ஆனால் அவருக்கு கிடைக்கல. தி மேன் பஸ்ட் அவுட் லாஃபிங். அவருக்கு செம்ம சிரிப்போர் கடக்கவே முடியல. கர்னல் அப்படின்றதே பெரிய பதவி, அவர் அதாவது அதுக்கு மேலே பிரிகேடியருக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. அதனால இந்த பொண்ணு அவர் வெறும் கர்னல் தான் சொன்னதை நினச்சி அவர் சிரிச்சிட்டாரு. இட் இஸ் நாட் ஃபன்னி, ஷீ செட். இது ஒன்றும் அவ்வளோ சிரிப்புற விஷயம் கிடையாது. ஈவன் மாமி செட் ஹீ ஷுட் பீன் அ பிரிகேடியர். அம்மா கூட சொன்னாங்க அவர் கண்டிப்பாக பிரிகேடியராக தான் மாறணும் அப்படின்ட்டு. இட் வாஸ் ஆன் தி டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் அ விட்டி ரீமார்க். ஸோ அவருடைய நுனி நாக்கில் இன்னொரு ஜோக், விட்டி ரீமார்க் அப்படின்னா ஃபன்னியாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு தோணுது. பெர்ஹாப்ஸ் தட் இஸ் வை ஹீ இஸ் ஸ்டில் அ கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா கர்னலாக இருக்கிற பொசிஷனே பெரிய பொசிஷன், அதையே வந்து இவங்க ஒன்லி அப்படின்னு சொன்னது இதுவே மிகப்பெரிய அவமரியாதை. இப்போ எதுக்கு அவர் பிரிகேடியர் கிடைக்கலன்றது எனக்கு தெரியுது. இந்த மாதிரியெல்லாம் அவர் கிடைக்கல, நீங்களாம் அவமரியாதை படுத்திருக்கீங்கன்னு சொல்லணும்னு அவர் நுனி நாக்கில் தோணுது. ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட இப்பெல்லாம் பேசாமல் இருக்காரு. பட் ஹி டிட் நாட் வாண்ட் டு கிவ் அஃபென்ஸ். ஸோ அந்த பொண்ணை வந்து ஆப்போசிட் அஃபென்சிவாக பேச அவர் விரும்பலை. தி ஸ்டுட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் தி வால் அப்ரைசிங் ஈச் அதர். ஸோ காம்பவுண்ட் வாலுக்கு உள்பக்கமாக இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா, காம்பவுண்ட் வாலுக்கு வெளிப்பக்கத்தில் இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. திரும்பவும் அந்த பொண்ணு கேட்குறா, டு யூ வாண்ட் டு பை இட், இந்த வீடை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு. நோ ஹீ செட். அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வெல் ஷீ செட், சரி ஓகே அப்படின்னு அவள் சொல்கிறா. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை தி ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட். அப்போ நீங்கள் இந்த வீடை வாங்கலை, அப்போ எதுக்காக இந்த வீட்டையே பார்த்துட்ருக்கீங்கன்னு அவள் கேட்குறா. ஸோ இவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஐ யூஸ் டு லிவ் ஹியர் 25 years ago. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன பையனாக, ஒரு யங் மேனாக நான் வாழ்ந்திருக்கேன். அண்ட் தென் மை கிராண்ட் மதர் டைட் அண்ட் வி சோல் தி ஹவுஸ் அண்ட் வெண்ட் அவே. எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு. ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் அ வைல். அவள் அமைதியாக இருக்கா. டேக்கிங் இன் திஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ அவளுக்கு புரியுது, ஓ இது பழைய ஓனர் போல அப்படின்றது அவளுக்கு இப்போ புரியுது. தென் ஷீ செட், அண்ட் யூ வுட் லைக் டு பை இட் பேக் நவ் பட் யூ டோன்ட் ஹேவ் தி மணி. இப்போ கேட்குறா, இப்போ நீங்கள் என்ன திரும்பி வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா அந்த விட்ட வீடை, இப்போ உங்ககிட்ட பணம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஹீ டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ். ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பணம் வச்சிருக்கிற ஒரு மாதிரி தெரியலை. அதனால அவர் பழைய வீட்டை ஏக்கத்தோடு பார்க்குறாரு போல, திரும்பி வாங்குறதுக்கான பணம் இல்லாமல் இந்த வித்த வீடை ஏக்கத்தோடு பார்க்குறாரு போல அப்படின்னு அவளே முடிவும் பண்ணிக்கிறான். நோ ஐ வாஸ் இன் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக், வாண்டட் டு see it again
again, that's all. How long have you lived in it? இப்போ அவர் சொல்கிறார், எனக்கு அந்த வீட்டை திரும்பி வாங்கணும்லாம் எந்த எண்ணமும் கிடையாது, இந்த வீடை சும்மா பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன், அவ்வளோதான், தவிர்த்து எனக்கு இந்த வாங்கணுன்றதுலாம் இல்லை. நீ இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக வாழறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒன்லி 3 years, she smiled. 3 வருஷம் தான் இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. would you like to come in and look more closely? நீங்கள் வேணால் உள்ளே வந்து எங்கள் வீட்டை ஃபுல்லான சுற்றி பார்க்குறீங்களான்னு அவன் கேட்குறான். wouldn't your parents mind? உங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. they have gone to the club, they won't mind, I'm allowed to bring my friends home. இல்லை அவங்களாம் கிளப்புக்கு போயிருக்காங்க, இன்னொன்று அவங்க இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வரதெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்ன மாதிரி வயசானவங்களை கூட உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே விடுவாங்களான்னு இவர் கேட்குறாரு. how old are you அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ இவரை கேட்குறான். just middle aged but feeling young today அப்படின்னு. எனக்கு ஒரு மிடில் ஏஜ் அப்படின்னா ஒரு 35+ அவரோட வயசு போல், பட் ஆனால் ஸ்டில் ஃபீலிங் யங் டுடே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ சாரி 35ன்னு சொல்லிட்டு மிடில் ஏஜ் அப்படின்றது 40 to 50, ஓகேவா? ஸோ இவங்க வந்து மிடில் ஏஜ் பர்சன் அப்படின்வாங்க. பட் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் எங்கே ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா அவரோட பழைய வீட்டை பார்க்கும்பொழுது அவர் சின்ன பையனாக இருந்த ஞாபகங்கள் வரதுனால இன்றைக்கி அவர் எங்கே ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் டு ப்ரூவ் இட் he decided he would climb over the wall instead of going round to the gate. இப்போ அவருக்கு பழைய ஞாபகம், காம்பவுண்ட் ஏறி குதிக்கிற ஞாபகம் வருது, அதில் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே போகாமல் காம்பவுண்ட் வாலை குதிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. he got up on the wall all right but had to rest it breathing heavily. எப்படியோ அடிச்சு பிடிச்சி மூச்சை பிடிச்சி காம்பவுண்ட் மேலே ஏறிட்டாரு. இப்போ அவருக்கு செம்மையாக மூச்சு வாங்குது, அதனால் காம்பவுண்ட் மேலேயே உட்காந்துருக்காரு. மிடில் ஏஜ் மேன் ஆன் தி ஃப்ளையிங் ட்ராப்பீஸ் ஹி மட்டர்ட் டு ஹிம்செல்ஃப். ட்ராப்பீஸ் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சர்க்கஸில் வந்து அந்த கயிறு வச்சு ஒரு கயிறுலேருந்து இன்னொரு கயிறு அப்படியே மாறி மாறி தாவிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ரப்பீஸ் அப்படின்றது. இவர் சொல்லிக்கிறார், நான் ஒரு மிடில் ஏஜ் மேனு, ஆனால் ட்ரப்பீஸில் ஃப்ளை பண்ண ஆசைப்பட்றேன் பாரு, ஏன்னா அவரால் காம்பவுண்ட் வாலையே ஏற முடியலை. ஸோ இந்த வயசில் இந்த ட்ரப்பீஸ்லாம் பண்ணணுமா, இந்த சர்க்கஸ்லாம் காட்டணுமா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே அவர் முணங்கிக்கிறாரு, மட்டர்ட் டு ஹிம்செல்ஃப். இந்த ப்ரோஸ் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஸ்டார்டிங்லேயே டேர்ன் ஸ்லிப் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பேன் இல்லையா, அப்படின்னா என்னன்னா, சாரி நான் அந்த இடத்துல வந்து அது ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலி ஊஞ்சல் கிடையாது, கேட் இருக்கு இல்லையா, நம்ம சில இடங்கள்லாம் அந்த கேட் வந்து ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு திரும்பணும் அப்படின்னா அடுத்த ஒருத்தவங்க உள்ளே வரலாம். கிட்டத்தட்ட அந்த கேட்டில் நடுவில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், 4 பக்கம் ஓப்பனிங் மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு திரும்பி போயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி உள்ளே போகலாம். ஸோ அந்த கேட் வந்து ரவுண்டாக சுற்றுற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து டேர்ன் ஸ்ட்ரிப் அப்படின்றது, டேர்ன் ஸ்டைல் சாரி வந்து டேர்ன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி அதை வந்து ஊஞ்சல் கூட கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ டேர்ன் ஸ்டைல் அப்படின்றது ரவுண்ட் ஆகிற கேட்டு, ட்ரப்பீஸ் அப்படின்றது தான் அந்த சர்க்கஸில் விளையாடுற அந்த கயிறு மாதிரி. ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ ஷி செட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட்ஸ். இப்போ காம்பவுண்ட் மேலே உட்காந்துருக்காரு, இவ கை கொடுத்து இறங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஹீ ஸ்லித்தர் டவுன் இன் டு தி ஃப்ளவர்ட் பெட் ஷேட்டரிங் தி ஸ்டெம் ஆஃப் தி ஹோலி லாக். ஸோ ஸ்லித்தர் டவுன் அப்படியே வந்து அவர் கையை பிடிச்சிட்டு குதிக்கிறாரு, அப்படியே அந்த ஹோலி லாக் அந்த செடிக்கு மேலே விடுறாரு. thus they walk across the grass. he spotted a stone bench under a mango tree. ஒரு மாமரத்துக்கு அடியில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு. it was the bench on which grandmother used to rest when she was tired of pruning rose bushes and the bougainvillea. ஸோ அப்போ வந்து ரோஸ் செடியும் bougainvillea அதுவும் ஒரு வகையான ஃப்ளவர், இந்த வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ப்ரூனிங் அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு டயர்ட் ஆகிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்ச், அந்த மாமரத்துக்கு அடியில் இருக்க ஸ்டோன் பெஞ்ச் தான் கிராண்ட்மா உட்காந்துருப்பாங்க. ஜஸ்ட் சிட் ஹியர் he said I don't want to go inside. நான் வீட்டுக்குள்ளே போகலாம் வரல, இந்த கார்டன் எனக்கு பார்த்தா போதும், நான் இந்த பெஞ்சில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காராரு. she sat beside him on the bench. ஸோ இந்த பொண்ணும் அந்த பெஞ்சில் பக்கத்தில் உட்காரா. they were silent for some time. the man closed his eyes and remembered other time. மியூசிக் ஆஃப் தி பியானோ, எங்கிருந்தோ வர பியானோவோட சத்தம், தி சைமிங் ஆஃப் தி கிராண்ட்ஃபாதர் கிளாக். ஸோ அப்போ வந்து அந்த கடிகாரத்தில் அந்த 1 hour வரும்பொழுது அந்த சத்தம் கேட்கும், அந்த பெண்டுலம் ஆடுற அந்த சைமிங் சவுண்டு, தி கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் வந்து பட்கி ரைகர்ஸ் அப்படின்றது, இது ஒரு வகையான பறவை, அது ஒரு பாட்டு பாடுற பறவை. ஸோ பட்கி ரைகர்ஸ் அப்படின்வாங்க. ஆன் தி வராண்டா அண்ட் இஸ் கிராண்ட் ஃபாதர் கிராங்கிங் அப் தி ஓல்ட் கார். அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கின்னு ஸ்டார்ட் ஆகலை, அதான் கிராங்கிங் அப் அப்படின்றது. ஸோ இந்த சவுண்ட் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. ஐ யூஸ் டு கிளைம் தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ he said opening his eyes. நான் இந்த ஜாக் ஃப்ரூட் மரம்லாம் அப்போ ஏறுவேன் அப்படின்றாரு. do you want to climb it again? my parents won't mind. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, இப்போவும் நீங்கள் ஏறலாம், எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த மரத்துக்கு மேலே ஏறதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ இவரோட பதில் இருக்குது, நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் தி கார்டன் வால். நான் வந்து அந்த கார்டனோட சுவரை ஏறும்பொழுதே தெரிஞ்சிருக்கும், மரம் ஏற அளவுக்குலாம் என் உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். நான் அதனால் இந்த பெஞ்ச்லேயே உட்காந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார். ஐ மென்ஷன் தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் ஏன் இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, இந்த பலாமரத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறேன்னா, இருக்கிறதுல என்னோட ஃபேவரட் பிளேஸ் இந்த பலாமரம் தான். டூ யூ சி தட் திக் பிரான்ச்சஸ் ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஓவர் தி ரூஃப். அந்த ரூஃபுக்கு மேலே ஒரு கிளை நல்லா பெருசாக வளர்ந்து வருது தெரியுதா அப்படின்னு இவர் கேட்குறாரு.
halfway along it there is a small hollow in which I used to keep some of my treasure. ஸோ அந்த கிளையில் ஒரு சின்ன ஓட்டை தெரியுது பாரு, அந்த ஓட்டைக்குள்ளே தான் என்னோட முக்கியமான பொருள்கள்லாம் நான் மறைச்சி வைப்பேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்? ஸோ என்ன புதையல்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணு ஆர்வமாக கேட்குறா. ஓ நத்திங் வெரி வேல்யூபிள், ரொம்ப வேல்யூபிளானதுலாம் இல்லை. மார்பிள்ஸ் ஐ வுட் ஒன். ஸோ வந்து அவர் வின் பண்ண மார்பிள்ஸு. எ புக் ஐ வாஸ் இன் சப்போஸ் டு ரீட், படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த புக்கை மறைச்சி வைப்பேன். எ ஃபியூ ஓல்ட் காயின்ஸ் ஐ வுட் கலெக்டட். ஸோ கலெக்ட் பண்ண சில பழைய காயின்கள். திங்ஸ் கேம் அண்ட் வென். ஸோ சில பொருட்கள் வரும், சில பொருட்கள் காணாம போகும். ஐ வாஸ் அ பிட் ஆஃப் எ க்ரோ, கலெக்டிங் தி க்ரோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தெம் அவே. காக்கா மாதிரி தான் நான், எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் இந்த பொந்துக்குள்ளே சேர்த்து வச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேர் வாஸ் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். ஸோ ஒரு கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ்னா ப்ளஸ் சிம்பிள், ஒரு அயன் கிராஸ், ஒரு இரும்பு ப்ளஸ் சிம்பிள் இருந்துச்சு. வெல் நாட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி, அது எங்கள் தாத்தா அதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ் அண்ட் தி அயன் கிராஸ் வாஸ் அ ஜெர்மன் டெக்கரேஷன் awarded for bravery during the war, the first world war, when my grandfather fought in France. He got it from a German soldier. எங்கள் தாத்தா வந்து ஃபஸ்ட்டு உலக போரில் ஃப்ரான்ஸுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டார். ஆனால் அவர் பிரிட்டிஷ்காரர் தான். அப்போ அவருக்கு ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து இந்த அயன் கிராஸை வந்து அவர் கொடுத்தாரு. நான் அதையும் இந்த மரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. Do you still have it அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. No, he said, looking her in the eyes. I left it in the jackfruit tree. அது என்கிட்ட இல்லை, இந்த பலா மரத்தில் தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. You left in the tree? அப்போ இந்த மரத்தில் விட்டு போயிருக்கீங்க அப்படின்னு. Yes, I was so excited at that time, packing and saying goodbye to the people and thinking about the ship I was going to sail on that simply I forgot all about it. இந்த வீட்டை விட்டு கிளம்பும்பொழுது நம்ம கப்பலில் பயணம் பண்ண போகிறோம், வேற ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் இருந்த தவிர்த்து இந்த பலா மரத்தில் வந்து வச்ச பொருள்கள்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, அதனால நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. She quietly said, it may still be there in the hollow part of the branch. மேபி அது இருக்கலாமே அதுக்குள்ளேயே அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. Yes, he said, இருக்கலாம். It's 25 years but it may still be there unless someone else found it. ஸோ ஒருவேளை யாராவது அதை கண்டுபிடிச்சி எடுத்திருந்தாங்கன்னா காணாமல் கூட போயிருந்திருக்கலாம். மேபி அது இருக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. Would you like to go and look? நீங்கள் அது மேலே போய் பார்க்கணுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. I can't climb tree anymore. இப்போ தான் டைட்டில் வருது. என்னால் இதுக்கு மேலே மரம்லாம் ஏற முடியாதுன்னு அந்த அவர் சொல்கிறாரு. If you can't, I will go and see அப்படின்னு சொல்லிட்டு you just sit here and wait for me அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அவள் மரத்துக்கு மேலே ஏறா. I have found it, she cried. கத்துறா அங்கேருந்து. I have found something அப்படின்னு அந்த ஒன்றத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் மேலேருந்து கத்துறா. And now barefoot she ran breathlessly towards him, in her outstretched hand a rusty old metal. ஸோ அவள் கையில் ஒரு ஓல்டு மெட்டல் ஒன்று இருக்குது, அது ரொம்ப துருப்பிடிச்சி போயிருக்கு. He took it from her and turned it over on his palm. அவருடைய பாதத்தில் எடுத்து, அதாவது உள்ளங்கையில் பாதம் சொல்லிட்டு உள்ளங்கையில் எடுத்து பார்க்குறாரு. Is it is the iron cross? She asked eagerly. இதுதான் நீங்கள் சொன்ன அந்த அயன் கிராஸா அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. Yes, he said, that is it. இதே தான் நான் சொன்னது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Now I know why you came. You wanted to see if it is still in the tree. இப்போ தெரிஞ்சிருச்சு நீங்கள் இந்த வீட்டை குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னு, ஏன் இந்த பலாமரத்தை பற்றி அடிக்கடி பேசுனீங்கன்னு. ஏன்னா நீங்கள் இங்கே அது இருக்கான்னு பார்க்க வந்திருக்கீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக, அந்த அயன் கிராஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. You may be right. I am not really sure why I came, but you can keep the cross. You found it after all. நான் இதுக்கு தான் வந்தனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியோ நீ அதை கண்டுபிடிச்சிட்டா, அதனால் நீயே அதை வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. No, you keep it, it is yours. அந்த பொண்ணும் பெருந்தன்மையாக இல்லை இது உங்களது தான், நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறா. But it could be remained in the tree for another 25 years if you wouldn't climb up to look for it. ஒருவேளை நீ அந்த மரத்தில் இப்போ ஏறி இந்த அயன் கிராஸை எடுக்கலைன்னா இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அது அங்கேயே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இஃப் யூ ஹேட் இன் கம் பேக் அகெயின் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருவேளை திரும்பி வரல அப்படின்னா அப்படின்னு அவள் கேட்குறா. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த அயன் கிராஸ் வேணா, நீ அங்கேயே வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவள் கேட்குறா, ஒருவேளை நீங்கள் திரும்பி வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்குறா. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆன் தி ரைட் டே அட் தி ரைட் டைம் அண்ட் வித் ரைட் பர்சன் ஹீ செட். சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. ஒரு நாள் கரெக்டான டைமில், கரெக்டான நேரத்தில், கரெக்டான நாளில், கரெக்டான பர்சனோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சிலேருந்து எழுந்திரிச்சிட்டு அந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த அயன் கிராஸை அவள் கையிலேயே வைக்கிறாரு. பிளேசிங் தி மெடல் இன் ஹர் ஹேண்ட். இட் வாஸ் இன் தி கிராஸ் ஐ கேம் ஃபார், இட் வாஸ் மை யூத். நான் இங்கே வந்தது இந்த கிராஸை எடுக்கிறதுக்காக இல்லை, என்னோட இளமை எவ்வளவு அழகாக இருந்துச்சு அப்படின்றத நான் பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் ஷீ வாக்டு ஹிம் வித் டு தி கேட் அண்ட் வெயிட்டட். ஆனால் இவளுக்கு ஒன்றும் புரியலை. அதாவது இந்த அயன் கிராஸை தேடி வரல, என் இளமையை பார்க்க வந்திருக்கேன்றீங்க, ஆனால் நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சரியாக புரியலை. அதனால் இவரோட கேட் வரைக்கும் நடந்து வரா. அதுக்கப்புறம் அவர் இந்த ரோடு நடந்து போகிறதா அப்படியே
வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. வேர் தி ரோட் டர்ன் ஹி லுக்டு பேக் அண்ட் வேவ்டு டு ஹர். இதோட ரோடு திரும்புது, அந்த ரோடோட டேர்னிங்கில் நின்று அவளுக்கு கை அசைக்கிறாரு, இவளும் பார்க்குறா. தென் ஹி குவிக்கன்ட் ஹிஸ் ஸ்டெப் அண்ட் மூவ் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் தி பஸ் ஸ்டாப். அப்புறம் அப்படியே நடந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டாரு. தேர் வாஸ் ஸ்ப்ரைட்லினஸ் இன் ஹிஸ் ஸ்டெப் அண்ட் சம்திங் கிரைட் லவுட் இன் ஹிஸ் ஹார்ட். ஸோ ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜெட்டிக்காக நடந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்தார். அந்த வீடு, அந்த பலாமரம், அதுலேருந்து அயன் கிராஸ் இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு இளமை ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து தான் இளமையாக தான் இருக்கும்ன்றதை உணர்ந்து பிரிஸ்காக நடந்து போயிட்டுருக்காரு. சம்திங் கிரைட் அலவுட் இன் அ சார்ட். தி மேங்கோ சென்டட் சம்மர் ப்ரீஸ் மேட் தி பிளட் கோர்ஸ் இன் இஸ் மெயின் அண்ட் ஹி ஃபர்கட் ஃபார் அ மெமரி தட் ஹீ குடின் கிளைம் ட்ரீ எனிமோர். ஸோ வரும்பொழுது அவர் சொன்னாலே இந்த மரத்தை என்னால் ஏற முடியாதுன்னு. இப்போ ஒரு இளமையில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும்பொழுது அந்த மாம்பழத்தோட வாசனை காற்றுல சேர்ந்து அடிக்கும்போது இப்போ அவருக்கு ஞாபகம் கூட இல்லை, இந்த மரத்தை என்னால் ஏற முடியாதுன்றது தோணலை. அந்த அளவுக்கு சந்தோஷமாக தன் ஞாபகங்களோட அவர் வந்து திரும்பி நடந்து போயிட்டுருக்காரு. A flying trapeze is a circuit act in which the people swing from one end of the circus tent on ropes. நான் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு கையிலேருந்து அப்படி இன்னொரு கயிறு பறந்து பறந்து போவாங்க இல்லையா சர்க்கஸில், அதுக்கு பேர் தான் ட்ரப்பீஸ் அப்படின்வாங்க. ஸோ பரம்வீர் சக்ரா. ஸோ இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி. ஸோ வார் டைம் அப்படின்னா போர்க்காலத்தில் சிறப்பாக செஞ்சவங்க, மெயினாக மிலிட்ரிக்காக கொடுக்குறதா இந்த வீர தீர செயல். மிலிட்ரின்னு சொல்ல முடியாது, வீர தீர செயலுக்காக கொடுக்குறதா இந்த பரம்வீர் சக்ரா அப்படின்றது. முக்கியமாக கிவன் டு தி சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ஃபார் தி டிஸ்பிளே ஆஃப் அட்மோஸ்ட் கரேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப்லெஸ்னஸ் வென் ஃபேஸிங் தி எனிமி. எதிரியை வந்து பார்க்கும்பொழுது அவங்க தன் சுயநலமே இல்லாமல் தன் நாட்டுடைய நலனுக்காகவும் தன் மக்களுடைய நலனுக்காகவும் இன்னுயிரை கூட கொடுக்க வந்து தயங்காமல் இருந்தவங்களுக்கு கொடுக்கறதா இந்த பரம்வீர் சக்ரான்றது. சின்ஸ் இட் இன்செப்ஷன் இன் 1950 21 ஃபியர்லெஸ் ஹீரோ 14 ப்ராஸ்துமஸ் அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் 21 பேருக்கு பரம்வீர் சக்ரா கொடுத்துருக்காங்க. அதில் 14 பேர் வந்து இறந்துட்டாங்க, அந்த வீரதீர செயலை இறந்துட்டாங்க. அதுதான் 14 ப்ராஸ்துமஸ் அப்படின்வாங்க. ஹாஸ் பீன் அவார்டட், அதுவும் ஃபேமிலி மெம்பர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. ஹவ் பீன் அவார்டட் தி மெடல் டில் ஜனவரி 2019 வரைக்கும் 21 பேர் இங்கே ஃபியர்லெஸ் ஹீரோஸாக வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் இன்ஃபர்மேஷன். இப்போ அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19th May 1934. He was an award winning Indian author of British descent. அதாவது பிரிட்டிஷ்காரர் தான், ஆனால் அவங்க அப்பா அம்மா எல்லாமே இந்தியாவில் செட்டில் ஆனதுனால அவர் இந்தியாவில் தான் வளர்றாரு. அதனால அவர் இந்தியன் ஆத்தராக தான் பார்க்கப்படுறாரு. He is much renowned for his role in promoting children's literature in India. குழந்தைகளுக்கான இந்த கதைகள் எழுதுறதுல, அதுவும் இந்தியன் குழந்தைகளுக்காக கதைகள் எழுதுறதுல கை தேர்ந்தவர் இந்த ரஸ்கின் பாண்ட். The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. குழந்தைகளுக்காக இலக்கியம் எழுதுறதுல வந்து பெரிய பங்காற்றினவர் ரஸ்கின் பாண்ட் தான் அப்படின்றது. ஹி காட் தி சாகித்ய அகாடமி அவார்டு இன் 1992 ஃபார் தி எந்த இதுக்குன்னா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா அப்படின்ற நாவலுக்காக வாங்கியிருக்காரு. ஹி வாஸ் அவார்டட் தி பத்மஸ்ரீ இன் 1999 அண்ட் பத்மபூஷன் இன் 2014. ஆஸ் அ ப்ரோலிஃபிக் ரைட்டர் ஹி ஹஸ் ரிட்டன் ஓவர் 500 ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்ட் நாவல். இஸ் பாப்புலர் நாவல் என்ன அப்படின்னா தி ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படின்றத ஹிந்தி படமாகவும் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் நேஷனல் அவார்டு வந்து வின் பண்ணியிருந்துச்சு பெஸ்ட் சைல்ட் ஃபிலிம் இன் 2007. இப்போ இந்த ப்ரோஸில் இருக்கும் முக்கியமான க்ளாசரி சினானியம் பார்த்துருவோம். டர்ன் ஸ்டில் அப்படின்றது a mechanical gate consisting of revolving horizontal arm fixed to a vertical post allowing only one person at a time to pass through. ஸோ இது நிறைய இடத்துல நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் பார்த்துருக்கலாம். சென்டரில் ஒரு கம்பியமாக இருக்கும், 4 பக்கம் வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேன் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் அந்த கேட்டும் இருக்கும். ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு திரும்பி அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா தான் அடுத்த ஒருத்தவங்க உள்ளே போக முடியும். ஹோலி ஹாக் அப்படின்றது a tall Eurasian plant of the mallow family with large showy flowers. ஸோ கிட்டத்தட்ட ஒரு புதர் தான் ஹாலி ஹோக் அப்படின்றது. கர்னல் அப்படின்றது ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி ஆர்மியில். பிரிகேடியர் அப்படின்றது கர்னலுக்கும் மேலே இருக்கும் ஆஃபீஸர் ரேங்கிங். ட்ரப்பீஸ் அப்படின்றது ஹரிசாண்டல் பார் ஹேங்கிங் 2 ropes ஃப்ரீ டு ஸ்விங் யூஸ்டு பை ஆக்ரோபேட்ஸ் இன் தி சர்க்கஸ். ஸோ சர்க்கஸ் பண்ணும்பொழுது அந்த கயிறுலேருந்து ஒரு கயிறுலேருந்து இன்னொரு கயிறுக்கு தாவுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ரப்பீஸ் அப்படின்றது. மட்டர்ட் அப்படின்றது முனங்கிறது உள்ளேயே. ஸ்லித்தர்ட் அப்படின்றது ஸ்லைட் ஆர் ஸ்லிப் ஸ்டடிலி ஆன் அ லூஸ் ஆர் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். ஸோ வழுக்கி விடுறது தான் ஸ்லிட்டர்ட் அப்படின்வாங்க. ப்ரூனிங் அப்படின்றது ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணுறது. போகன் வில்லா அப்படின்றது இதுவும் ஒரு வகை, நம்ம காகிதப்பூ அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷ் அதை தான் போகன் வில்லா அப்படின்வாங்க. அடுத்தது சைமிங் அப்படின்ற வேர்ட் மேக்கிங் மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட் டிபிக்கலி டு இண்டிகேட் தி டைம். ஸோ அந்த பெண்டுலம் ஆடும் பொழுதெல்லாம் அந்த சவுண்ட் இருக்கும் இல்லையா, மெலோடியஸ் சவுண்ட், அதுக்கு பேர் தான் சிம்மிங் அப்படின்வாங்க. பட்கிரேகஸ் அப்படின்றது ஒரு ஆஸ்திரேலியன் பேர்ட், கிட்டத்தட்ட பேரட் மாதிரி தான், அது வந்து கூண்டில் வச்சுருப்பாங்க. அது பாடுற சத்தம் வந்து இனிமையாக இருக்கும். கிராங்கிங் அப்படின்றது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் வந்து. ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்றது லைவ் அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்கும் முக்கியமான சினானியம்ஸ்.
பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டோரி இண்டிகேட் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகேன்ஸ்ட் தி கிவன் காலம். இதெல்லாம் நம்ம புக் பேக் கொஷின், எதுக்கு ஒரு தடவை இதை பார்த்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். தி விசிட்டர் ஹேர் ஹைடன் அ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் இன் தி ட்ரீ. எஸ், அவர் மறைச்சு வச்சிருந்தாரு, இது ட்ரூ. தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வாஸ் ஸ்டில் தேர். இதுவும் கரெக்ட், அந்த பலாமரம் அங்கேயே தான் இருந்துச்சு. ஆஸ் அ பாய் தி விசிட்டர் யூஸ்டு டு ஸ்விங் ஆன் தி டர்ன் ஸ்டில் அப்படின்னா ஆமாம், அதில் எப்போ பார்த்தாலும் அவர் விளையாடிட்டே இருப்பார், இதுவும் ட்ரூ தான். தி விசிட்டர் ஹேஸ் சோல்டு தி ஹவுஸ். ஆமாம், அவர் அந்த வீட்டையும் வித்துட்டாரு, இதுவும் நமக்கு ட்ரூ தான். எ கேர்ள் கேம் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். இதுவும் சரி தான், அந்த பொண்ணு தான் வெளியே வந்து எட்டி பாப்பா. ஸோ கொஸ்டின் நம்பர் 6. தி விசிட்டர் கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு சிட் ஆன் தி ஸ்டோன் பெஞ்ச். கிடையாது, விசிட்டரோட கிராண்ட் மதர் தான் அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காருவாங்க. ஸோ 6th நமக்கு ஃபால்ஸ். தி விசிட்டர் வாஸ் ஏபிள் டு ரிமெம்பர் தி மியூசிக் ஆஃப் அ பியானோ. எஸ், அவரால் பியானோவோட மியூசிக், சிம்மிங் சவுண்ட், அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட்லிங் சவுண்ட் எல்லாமே அவரால் கேட்க முடியுது. எஸ், பியானோவோட சவுண்டும் கேட்க முடியுது, இது ட்ரூ. தி விசிட்டர் வாஸ் ஏபிள் டு கிளைம் தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. நோ, அவரால் அந்த மரத்தை ஏறவே முடியலை, இது ஃபால்ஸ். தி பர்பஸ் ஆஃப் தி விசிட் ஆஃப் நரேட்டர் வாஸ் டு பை ஹிஸ் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் பேக். கிடையவே கிடையாது, அதை ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போக மட்டும்தான் அவர் வந்திருக்கார் தவிர்த்து வாங்குறத ஒரு நோக்கம் இல்லை. ஸோ 9 வந்து ஃபால்ஸ். தி விசிட்டர் கிளைம்டு ஓவர் தி வால் ஈஸிலி. அவர் ஈஸியாலாம் ஏறலை, அவர் ஏறி மூச்சு வாங்கி இறங்க முடியாமல் கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தார். கஷ்டப்பட்டு தான் அந்த வாலை ஏறி இறங்கினார். ஸோ 10th நமக்கு ஃபால்ஸ். அடுத்தது ஒரு 2 கொஷின் இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டோரி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின் பை சூசிங் தி கரெக்ட் ஆன்சர். தி ஸ்டோரி ஐ கான் கிளைம் தி ட்ரீ எனி மோர் ஹைலைட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் ஆஃப். எதை சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் பி யூத், இளமை பற்றி தான் சொல்லுது. ஐ கான் கிளைம் தி ட்ரீ அப்படின்னா இப்போ என்னால் ஏற முடியல அப்படின்ற பொழுது எதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாருன்னா இளமை காலத்தில் எவ்வளோ அழகாக ஏறணும், ஒரு இளமை காலத்தில் இருந்தால் அந்த மெமரிஸை ரீகலெக்ட் பண்ண தான் வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல யூத்னஸ், அதாவது அந்த இளமையோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதா இந்த ஸ்டோரி. கொஷின் நம்பர் 2. தி ஹவுஸ் விச் வாஸ் விசிட்டட் பை தி மேன் was remain unchanged. ஆப்ஷன் ஏ பாருங்க, remain unchanged தான். அந்த வீடு எந்த விதத்திலையுமே மாறவே இல்லை, அந்த வீடு அப்படியே தான் இருந்துச்சு. ஒரே ஒரு அவுட் ஹவுஸ் மட்டும்தான் கட்டியிருந்தாங்க தவிர்த்து வீடு அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஓல்ட்மேன் ரிவர் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டோரத்தி டெமிங் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ப்ரோஸையும் அந்த ஆத்தரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரிவரை நம்ம எப்படி இருந்து பார்ப்போம், ஸோ கார்லலாம் போகும்போது டோர் வழியாக பார்ப்போம். அந்த மாதிரி ஓல்ட்மேன் ரிவர் அப்படின்ற இந்த ப்ரோஸை டோரத்தி டெமிங் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. நம்ம சிலபஸில் கொடுத்ததுல லாங்கஸ்டான ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா இது அந்த ஓல்ட்மேன் ரிவர் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான். ஏன்னா இது 4-5 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ப்ரோஸ் என்ன அப்படின்றத ஒரு ஜென்ரலாக 2 லைனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்லைட்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ ஓல்ட்மேன் ரிவர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வெறும் சின்ன பசங்க மட்டும் இருக்காங்க, பெரியவங்கலாம் வந்து வெளியே போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றுல வெள்ளம் வந்துடுச்சு. எப்படி அந்த சின்ன பசங்களை ரெட் கிராஸ் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் ஓல்ட்மேன் ரிவர் அப்படின்ற இந்த ப்ரோஸ். இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. எமி மார்ஷல், பெட்டி மார்ஷல். இந்த வைன்னு முடியுது பாருங்க, எமி பெட்டி, இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. ரோஸ்ஃபீல், சாராஃபீல், ரோஸ் சாரா, இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. எமி பெட்டியும் ரோஸும் சாராவும் பக்கத்து வீடு. ஓகேவா, எமி பெட்டி ஒரே வீடு, ரோஸும் சாராவும் ஒரே வீடு, இவங்க 2 பேரும் பக்கத்து வீடு. அதே மாதிரி ஜிம் ஹால் அப்படின்றவரும் பக்கத்து வீடு. அப்படின்னா 3 வீடு பக்கத்தில் இருக்கு. ஓகேவா, எமி மார்ஷலும் பெட்டி மார்ஷலும் ஒரு வீட்டில் இருக்காங்க, ரோஸ் ஃபீல்டும் சாரா ஃபீல்டும் ஒரு வீட்டில் இருக்காங்க, ஜிம் ஹால் இவங்க எல்லாருமே அந்த ஒரே தெருவில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த பசங்களாம் தான் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா எமி மார்ஷலுக்கு 17 வயசு, அவங்கள விட கொஞ்சம் வயசு கம்மியானவங்க பெட்டி மார்ஷல். ரோஸ் ஃபீல்டுக்கு 16 வயசு, சாரா ஃபீல்டுக்கு 9 வயசு தான், ஜிம் ஹாலுக்கு 17 வயசு. ஸோ இங்கே எல்லாருமே சின்ன பசங்க. இங்கே மிஸ்டர் பீட்டர் அப்படின்றவர் அந்த ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டியை சேர்ந்தவர். பெனி மார்ஷ் அப்படின்றது ரெட் கிராஸ் நர்ஸ் அவங்க. இதில் மிஸ்டர் பீட்டர்ஸ் அப்படின்றவர் ரெட் கிராஸை வந்து டிசாஸ்டர் கமிட்டியை சேர்ந்தவர். போட்டில் வந்து இந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு வருவார். பென்னி மார்ஷ் அப்படின்றவங்க ரெட் கிராஸில் வேலை செய்கிற ஒரு நர்ஸு. மிஸ்டர் பீட்டரும் பென்னி மார்ஷ் அப்படின்ற இந்த 2 பேரும் தான் இந்த 4 பசங்க இருக்காங்க இல்லையா, எமி, பெட்டி, ரோஸ், சாரா, ஜிம், இந்த 5 பேரையும் காப்பாற்றுறதுக்கு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போயிடலாம். டைமிங் பார்ப்போம். லேட் ஆஃப்டர்நூன் இன் தி மார்ச் மாதத்துடைய ஆஃப்டர்நூனில் லேட் அப்படின்னா ஒரு 2-3 மணிக்கு அப்படி இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குது. செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா லிவிங் ரூம் ஆஃப் தி மார்ஷல் ஹவுஸ். ஸோ இது எல்லா பசங்களும் யார் வீட்டில் இருக்காங்கன்னா மார்ஷலோடைய வீட்டில் இருக்காங்க. அங்கே தான் இது எல்லாமே நடக்குது. இப்போ சீன் 1 அட்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அட்ரைஸ் அப்படின்னா தண்ணி மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு இருக்கும் இந்த நிலையில். இப்போ இந்த மார்ஷல் வீட்டுக்குள்ளே இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ சீன் 1ல் வந்து பார்க்குறோம். எமி, பெட்டி அண்ட் ரோஸ் ஆர் சிட்டிங் அரவுண்ட் தி லிவிங் ரூம் டேபிள். ஸோ இந்த 3 பேர், எமி, அவங்களோட தங்கச்சி பெட்டி, பக்கத்து வீட்டு பொண்ணு ரோஸ், இவங்க 3 பேரும் மார்ஷல் வீட்டில் அந்த லிவிங் ரூமில் இருக்காங்களாம். எமி அண்ட் ரோஸ் ஆர் நிட்டிங், வந்து பின்னிட்டு இருக்காங்க. ஸோ பெட்டி இஸ் லுக்கிங் அட் தி பிக்சர் இன் தி மேகசின். தி ஸ்டேஜ் இஸ் நாட் வெரி பிரைட். பெட்டி வந்து ஒரு மேகசின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ சொல்கிற இந்த ஸ்டேஜ் அவ்வளோ பிரைட்டாக இல்லை அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோஸ் பேச ஆரம்பிக்கிறா. குட்னஸ் இட் கெட்ஸ் டார்க் இயர்லி ஆன் தீஸ் ரெய்னி டேஸ் மைண்ட் இஃப் ஐ ரைஸ் தி ஷேட் அ பிட் எமி. ஸோ ரோஸ் என்ன கேட்குறான்னா, இவங்க ரெண்டு பேரும் எமியும் பெட்டியும் எமியும் ரோஸும் சேர்ந்து பின்னிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ கூடையோ பொம்மையோ ஏதோ ஒன்று பின்னிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் டக்குன்னு வந்து இருட்டிடுது, அதனால நான் வந்து பின்றதோட ஷேடை கொஞ்சம் ஏற்றவா எமி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்குறாங்க. இதுக்கு எமி நோ டூ பட் ஐ கெஸ் வி நீட் தி லைட் ஆன் டு ஷீ கெட்ஸ் ஓவர்ஸ் அண்ட் புட் ஆன் தி எலக்ட்ரிக் லைட். எமி சொல்கிறா, இல்லை ஷேடெல்லாம் ஏற்ற வேணாம், லைட்டை போட்டால் நமக்கு சரியான ஷேட் வந்துடும், ஏன்னா இது இருட்டிட்டு இருக்கிறதுனால நமக்கு கரெக்டான ஷேடு தெரியலை, லைட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஷேட் வந்துடும், நீ ஷேடெல்லாம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எமி வந்து ரோஸ் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோயிங் டு தி விண்டோ ஜன்னல் கிட்ட போயிட்டு ஹவ் இட் ரெயின்ஸ் இன் தி ஷீட்ஸ் அண்ட் லுக் யுவர் பேக்யார்ட் இஸ் அ ஸ்மால் லேக். எப்படி மழை பெய்யுது பாரு, அவங்க பேக்யார்ட்னா தோட்டத்தில் வந்து மழை தண்ணி வந்து நின்று ஒரு சின்ன குளம் மாதிரி வந்து தெரியுதா. ஸோ எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து பார்க்குறாங்க. எமி உடனே போயிட்டு அந்த விண்டோவில் திரும்பி ஜாயினிங் ரோஸ் அட் விண்டோ கிரேஷியஸ் ஐ ஹவ் நெவர் சீன் இட் ரெயின் ஸோ ஹார்ட் அண்ட் திஸ் இஸ் தி தேர்ட் டே ஆஃப் இட். நான் இவ்வளோ மழை பெஞ்சு பார்த்ததே இல்லை ரோஸ், அதாவது திஸ் இஸ் தி தேர்ட் டே, மூணாவது நாளாக விடாமல் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு எமி வந்து சொல்கிறாங்க. அப்போ பெட்டிக்கு ஒரே ஆர்வம், ரோஸும் எமியும் பேசுகிறத பார்த்துட்டு அவங்க மேகசின் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதை கீழே போட்டுட்டு அவங்களும் விண்டோ கிட்ட வராங்க. இட் இஸ் மோர் தேன் அ லேக், இட் இஸ் அ சி. ஸோ பேக்யார்ட் அப்படின்னு தோட்டத்தில் அதை பார்க்க லேக் மாதிரி இல்லை கடல் மாதிரி இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்கே அப்படின்னு. தி ரேடியோ செட் தி ரிவர் வாஸ் அபவ் ஃப்ளட் ஸ்டேஜ் திஸ் மார்னிங் வாட் எவர் தட் மீன்ஸ். உடனே ரேடியோவில் நான் கேட்டேன், பக்கத்தில் ஒரு ரிவர், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு, அந்த ரிவர் ஃப்ளட் ஸ்டேஜ் வெள்ளம் வரும் அந்த அபாய நிலையை தொற்றுச்சு அப்படின்னு. ஸோ என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வந்து சொல்கிறாங்களாம். இப்போ திரும்பி எமி பேச ஆரம்பிக்கிறாங்க. இட் மீன்ஸ் தி வாட்டர் இஸ் அபவ் தட் ஒயிட் லைன் ஆன் தி பேங்க் அட் தாம்சன் பிரிட்ஜ். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஆறுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொள்ளளவு அந்த வெள்ள அபாய அளவுன்னு சொல்லிட்டு ஸ்கேல் மாதிரி மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒயிட் லைனை தாண்டி இந்த கரையில் வந்து வெள்ளம் போயிட்டுருக்கான். தாம்சன் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் வந்து இந்த ஆற்றுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. அப்போனா தண்ணி அதுக்கு மேலே போகணுமே, அப்படி தண்ணி அந்த தாம்சன் பிரிட்ஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சவுத் மெடோஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் ஹைவேயும் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடுமே அப்படின்றது எமியோடைய ஒரு டவுட்டு. ரோஸ் சொல்கிறாங்க, இட் இஸ்ன்ட் ஒன்லி தி ரெயின், இது மழையினால் மட்டும் வந்து இந்த ரிவர் அந்த ஆறு வந்து அந்த கொள்ளளவை எட்டலை. இட் இஸ் தி ஸ்னோ மெல்டிங் இன் தி ஹில் இன் தி நார்த்தன் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ மழை மட்டும் காரணம் இல்லை, இது மார்ச் மாதம் அப்படின்றதுனால கொஞ்சம் வெயில் காலம் அப்படின்றதுனால மலைப்பகுதியில் இருக்கிற ஸ்னோ, ஸோ பனியும் உருகி எல்லாமே சேர்ந்து மழை இந்த பனி உருகல் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆறை வந்து அந்த வெள்ள அபாய நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படின்றது ரோஸுடைய கருத்து. தி கேர்ள்ஸ் ரிட்டர்ன் டு தி டேபிள். ஸோ அவங்க உட்காந்து கதை பேசிட்டு அந்த நிட்டிங் பின்னிட்டு இருந்தாங்க இல்லையா, பின்னிட்டு மேகசின் பார்த்தா அந்த டேபிளுக்கே திரும்பி வந்துட்டாங்க. ஓ ஐ ஹோப் வி டோன்ட் ஹாவ் அ ஃப்ளட் இயர். ஸோ இப்போ தான் வந்து ரோஸ் சொல்கிறாங்க, நல்ல வேலை நம்ம இடத்துல வந்து வெள்ளம் வராமல் இருந்தால் சரி அப்படின்றது. தெர் இஸ் அ நாய்ஸ் ஆஃப் ஸ்டாம்பிங் ஃபீட் அண்ட் சம் ஒன் ப்ரீத்திங் ஹார்ட். ஸ்டாம்பிங் ஃபீட்னா டக்கு நடந்து வர்றது, ஒரே வந்து மூச்சு சத்தமும் அதிகமாக கேட்குது. தி கேர்ள்ஸ் ஆல் லுக் டு தி ரைட் தி டைரக்ஷன் ஆஃப் தி சவுண்ட் வர டைரக்ஷன் நோக்கி இந்த மூணு பேரும் தலையை திருப்பி பார்க்குறாங்க. ஜிம் ஹால் அப்படின்ற ஒருத்தர் இப்போ தான் வரார். நான் முன்னாடி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே சொன்னேன், எமியும் பெட்டியும் அக்கா தங்கச்சி, ரோஸும் சாராவும் அக்கா தங்கச்சி, ஜிம் ஹால் அப்படின்றவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க மூணு பேரும் அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜிம் ஹால் அப்படின்றவர் வராரு. என்டரிங் ஃப்ரம் ரைட் இன் தி ஷைனிங் வித் ரெயின் கோட் அண்ட் ரெயின் ஹெல்மெட் விச் ஹி ட்ராக்ஸ் ஆஃப் அஸ் என்டர் ஹீ இஸ் பேண்டிங். அப்படியே மூச்சு வாங்க பேசுகிறாராம். ரெயின் கோட் போட்டிருக்காரு, ரெயின் கேப்பும் போட்டிருக்காரு. கோஷ் கேர்ள்ஸ் இட் இஸ் அ கிளவுட் பஸ்ட். ஸோ வந்து மேக வெடிப்பு நடந்துருச்சு. கிளவுட் பஸ்ட் அப்படின்னா மேக வெடிப்பு. ஹீ கிக்ஸ் ஆஃப் ஹிஸ் ஷூஸ். ஐ ஹவ் ரன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் தி வே ஃப்ரம் தி ஸ்கூல் டு கெட் ஹியர். நான் ஸ்கூல்லேருந்து இங்கே வரைக்கும் ஓடி வந்திருக்கேன். மழை 3 நாளாக விடாம மழை பெய்யுது, அது இல்லாமல் பனி வந்து அந்த மலைகள்லேருந்து உருகி வருது. இதை தாண்டி இன்றைக்கி கிளவுட் பஸ் மேக வெடிப்பு வேறு. மேக வெடிப்பு நடந்துச்சுன்னா என்னது, சடனாக மழை கொட்டி தீத்துரும், நிறைய வெள்ளம் வரத்துக்கு காரணம் வந்து இந்த மேக வெடிப்பு அப்படின்ற கிளவுட் பஸ் தான். ஸோ இவங்க இருக்கும் பகுதியில் இப்போ கிளவுட் பஸ் நடந்துருச்சு. ஸோ இந்த ஜிம் வந்து ஸ்கூல்லேருந்து இங்கே வரைக்கும் கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்காரு. தி ரிவர் இஸ் ரைசிங் ஃபாஸ்ட். தி பர்னட் டேம் கேவ் வே அண்ட் ஹார் அகோ தே செட் அண்ட் இட் லுக்ஸ் பேட் வேர் இஸ் யுவர் மதர் எமி. நான் வர வழியில் தான் கேள்விப்பட்டேன், பர்னட் டேம் அப்படின்ற ஒரு டேம் கிவ் அவே அப்படின்னா உடஞ்சிருச்சான், அதை தாங்க முடியலை, தண்ணியோட அளவை தாங்க முடியல, பர்னட் டேம் வந்து உடஞ்சிருச்சு, அதனால ரோடு எல்லாமே முழுகிடுச்சு, உங்கள் அம்மா எங்கே எமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து கேட்குறாங்க.
இப்போ எமி சொல்கிறா ஷீ டுக் டிக் டு தி டென்டிஸ்ட் அண்ட் வாஸ் கோயிங் டு ஸ்டாப் அட் மிஸ்ஸஸ் பிராண்ட் ஃபார் அ ரெசிபி ஆன் ஹர் வே ஹோம் ஷி அவுட் டு பி ஹியர் சூன். அப்போ எமி சொல்கிறா டிக்குன்றது அவங்களோட தம்பி, ஓகேவா? எமியோடைய தம்பியை கூட்டிகிட்டு டென்டிஸ்ட் கிட்ட அவங்க அம்மா போயிருக்காங்க. வர வழியில் மிஸ்ஸஸ் பிராண்ட் அப்படின்றவங்கள பார்க்க போயிருக்காங்க. அவங்க ஹோம் குக் போல், இல்லை குக்கா ஹோட்டலில் வச்சுருக்காங்க, ஹோம் குக்கான்னு தெரியல. அவங்களோட ரெசிபிஸை வந்து பார்த்துட்டும் அப்படியே அவங்க வர நேரம் தான், ஸோ பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ எப்படியும் அம்மா இப்போ வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்றது ஜிம் கேட்குறான். அண்ட் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எமி கிட்ட கேட்குறான். இப்போ எமி கேட்குறா இன் சிக்காகோ அண்ட் பிஸ்னஸ், அவங்க அப்பா சிக்காகோவுக்கு பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்காரா. பட் வை ஆல் தி கொஷின்ஸ் ஜிம், இப்போ ஏன் அப்பா அம்மாவை பற்றியெல்லாம் கேட்குற ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு எமி கேட்குறா. ஜிம் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். வெல் யூ சி ஹீ இஸ் இன்டரப்டட் பை தி ரிங் ஆஃப் தி ஃபோன். எமி எக்ஸிட்ஸ் லெஃப்ட் டு ஆன்சர் இட். ஹர் வாய்ஸ் கேன் பி கிளியர்டு ஹியர்லி. ஸோ அப்போ ஜிம் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எமிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏன்னா எமி வீட்டில் தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எமி அந்த ஃபோன் எடுக்க போகிறா. எமி பேசுறது இவங்க எல்லாருக்கும் கிளியராகவே கேட்குது. இப்போ எமி பேசுகிறான். ஹலோ எஸ் மதர் ஐ நோ isn't it awful அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த பக்கம் பேசுறது யார்? எமியோட அம்மா தான் ஃபோனில் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹவ் வில் யூ கெட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே இவ கேட்குறா. அப்படின்னா அம்மா வர முடியாமல் எங்கேயோ மாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இவ கேட்குறா எப்படி இப்போ வீட்டுக்கு வருவீங்கன்ட்டு. எஸ் மதர் ஐ எம் லிசனிங் கேர்ஃபுல்லி. உடனே எமி திரும்ப சொல்கிறா சரி சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. எமிஸ் வாய்ஸ் க்ரோஸ் வெரி சீரியஸ். ஸோ ரொம்ப சீரியஸாக எமியோடைய வாய்ஸ் மாறுது. எஸ் 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 ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எமி ஆன்சர் பண்ணுறா. அப்படின்னா அந்த சைடு அவங்க அம்மா ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை கவனமாக எமி வந்து கேட்டுட்ருக்கா. நோ மதர் நோ ஐ வோன்ட், இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமி சொல்கிறா. ஜிம் ஹால் இஸ் ஹியர் அண்ட் ரோஸ் ஃபீல்டு டூ. என் கூட ஜிம் ஹாலும் இருக்கான், அதே மாதிரி ரோஸ் ஃபீல்டும் என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. எஸ் ஆல் ரைட் ஐ வில் டெல் தம். சரிம்மா நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு எமி ரிட்டர்ன்ஸ் டு தி ரூம். ஷீ இஸ் லுக்கிங் வெரி ஸ்கேர்டு. ஃபோனை வச்சுட்டு எமி ரூமுக்கு திரும்பி வரா. ஆனால் செம்ம பயம் அவர் மூஞ்சில். மதர் கான் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்டர் பிராண்ட்ஸ். இப்போ தான் எமி ஃபோனில் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறா. அம்மாவால் மிஸ்டர்ஸ் பிராண்டை பார்க்க போனாங்க, அவங்க வீட்டிலேருந்து திரும்பி வீட்டுக்கு வர முடியலையா. தி பிரிட்ஜஸ் பிட்வீன் ஹியர் அண்ட் தி டவுன் ஆர் அண்டர் வாட்டர். இங்கே இருக்கிற பிரிட்ஜும் டவுனை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜும் தண்ணி கடியில் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ரோஸ் மதர் சேஸ் யூ ஆர் டு தி டெலிஃபோன் யுவர் மதர் ரைட் நவ் அண்ட் டெல் ஹர் யூ வில் ஸ்பெண்ட் தி நைட் ஹியர். அதே மாதிரி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ரோஸ் இப்போ நீ வீட்டுக்கு போக முடியாது அப்படின்றது. ஏன்னா இவங்க வீடும் அவங்க வீடும் அந்த லொக்காலிட்டி தான், வாக்கபிள் தான். ஆனால் இப்போ நீ உங்கள் வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிதான். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நைட்டு நான் எமி வீட்டிலே இருந்துறேன் அப்படின்னு சொல்லி எமி வந்து சொல்கிறாங்க. அதாவது ரோஸ் கிட்ட எமி சொல்கிறாங்க இன்றைக்கி என் வீட்டிலேயே தங்கிடுறேன் அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கடந்து போக முடியாது, அவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இதை எங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமி இப்போ ரோஸ் கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட உடனே ரோஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். ரோஸ் ரிப்ளை பண்ணுறா ஐ வில் தட் வில் பி ஃபன் ஹரிஸ் ஃப்ரம் தி ரூம். உடனே ரோஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போவேன்னா இங்கேயே விளையாடிட்டு இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபோனை நோக்கி போகிறா. அப்போ எமி பெட்டி யூ அண்ட் ஐ ஆர் டு fill all the bowls, tub, pails and pitchers with fresh water in the case the town supply is cut off or made unsafe to drink. Mother says she hope you will stay and help us Jim. ஸோ இப்போ எம்மி சொல்கிறா என்னன்னா, அவள் தங்கச்சி இருக்கால பெட்டி கிட்ட கிடைக்கிற பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் வந்து குடிக்கிற தண்ணியை ஃபில் பண்ணுவோம். பவுலு, டப்பு, பெயில்ஸு, பிச்சர்ஸ் எல்லாத்துலேயும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வேளை வந்து நான் டவுனில் வாட்டர் சப்ளை பண்ணுறதே வந்து தண்ணி கடியில் போயிடுச்சுன்னா, இல்லை வாட்டர் சப்ளையோட இந்த மழை தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா குடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் தண்ணி ஃபில் பண்ணி வைக்க அம்மா சொன்னாங்க. வா பெட்டி போய் ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி ஜிம் கிட்ட சொல்கிறா, ஜிம் நீ எங்கள் கூட இருப்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எமி கேட்குறா. ஜிம் தட் இஸ் வை ஐ கேம். எமி ஐ திங்க் ஐ வில் லுக் அப் அ லேண்டன் அப்படின்னு சொல்கிறான் ஜிம். அதனால தான் நான் ஸ்கூல்லேருந்து வேகமாக இங்கே ஓடி வந்தேன். கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன். எனக்கு ஒரே ஒரு உதவி, லேண்டன். ஸோ வந்து அந்த விளக்கு, ராந்தல் விளக்கு இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜிம் கேட்குறான். ஏன்னா நிறைய மழை பெய்யுது, வெள்ளம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இருட்டில் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக லேண்டர்ன்ஸ், ஸோ வந்து அந்த விளக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து கேட்குறான். பெட்டி இன்ட்ரப்டிங் ஐ ஹவ் காட் அ ஃப்ளாஷ் லைட் ஐ வில் கெட் இட் அண்ட் சம் கேண்டில். உடனே பெட்டி விளக்கெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் வந்து மெழுகுவர்த்தியெல்லாம் வந்து வச்சுருக்கேன், அதை தர அது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரோஸ் என்ன கான்வர்சேஷன் அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. ஃப்ரம் அவுட் சைட் ஸ்டில் அட் ஃபோன் வித் இரிட்டேஷன். ஸோ ரோஸ் பேசும்போது வாய்ஸ் ஒரு இரிட்டேஷன் இருக்குது. சென்ட்ரல் ஐ எம் ட்ரையிங் டு கெட் மெயில்
main 3002 I can't அப்படின்னு சொல்லி கேட்குது. There is a pause and Rose comes to the door, her face frightened. The telephone is dead, I can't get central, there isn't even a buzzing on the line. ரோஸ் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு போனா இல்லையா, நான் எமி வீட்லேயே தங்கிடுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்ஃபார்ம் பண்ண முடியலை. ஃபோன் லைன் எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஃபோன் எடுத்தாலே சென்ட்ரல் நான் கெட் மெயின் 3002 இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்கு. ஸோ அவளால் அவங்க வீட்டில் பேசுகிறது வந்து, அதாவது அவளால் அவங்க வீட்டில் பேசவே முடியல. ஃபோன் லைன் எல்லாமே டெட்டாக இருக்குது. அதனால செம்ம இரிட்டேஷனில் ரோஸ் வந்து இருக்கா. Do you know பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தி ரெட் கிராஸ் சொசைட்டி இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அப்படின்னா முதல் ரெட் கிராஸை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ரெட் கிராஸ் அப்படின்றது மனிதர்களுக்காக சேவை செய்கிறதுக்காக உலக அளவில் ஒரு பெரிய நிறுவனம். இட் இஸ் தி பிக்கஸ்ட் இண்டிபெண்ட் நான் ரிலீஜியஸ் நான் பொலிட்டிக்கல் நான் செக்ரட்டேரியன் அண்ட் வாலண்டரி ரிலீஃப் ஆர்கனைசேஷன் ட்ரீட்டிங் பீப்புள் ஈக்குவலி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஸ் தேர் நேஷனாலிட்டி ரேஸ் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப். ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் யாருக்கு தேவைப்பட்டாலும் ரெட் கிராஸ் உதவி பண்ணும். அவங்க எந்த வித பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. மதம், மொழி, இனம், அந்த ரேஸ் எந்த விதமான இதுவும் கிடையாது. கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க சர்வ் பண்ணுறதுக்காக ரெட் கிராஸ் வந்து போயிடுவாங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1863 இன் ஜெனீவா சுவிட்சர்லாண்ட் பை ஜீன் ஹென்ரி டுனண்ட் அப்படின்றவரால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட்ன்றாங்க. இது ஆரம்பித்ததுனால அவருக்கு நோபல் பிரைஸ் 1901லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த டூ யூ நோ இன்னொரு இன்ஃபர்மேஷன். இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி எமர்ஜென்சி ஆஃப் கைண்ட், ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடராக இருக்கலாம், எனிவேர் இன் இந்தியா, தி நம்பர் யூ ஷுட் கால் இஸ் 108. 108 கால் பண்ணணும். வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, இயற்கை பேரிடராகவே இருந்தாலும் நீங்கள் 108 ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு டூ யூ நோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் பேச ஆரம்பிக்கிறான். மீன்ஸ் தி லைன் ஆர் டவுன் பிட்வீன் ஹியர் அண்ட் டவுன். ஏன்னா ரோஸ் இப்போ அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண போனால் லைன் ஃபுல்லாக டெட்டு டெலிஃபோன் லைனு. அப்போனா ஜிம் என்ன சொல்கிறான்னா, அப்போனா இங்கேயும் டவுன் லைனும் நமக்கு கட் ஆகிடுச்சு. ஸோ கேர்ள்ஸ் லெட்ஸ் கெட் ஆர்கனைஸ்டு. வாங்க நம்ம போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். பெட்டி லுக் அப் யுவர் ஃப்ளாஷ் லைட் அண்ட் கேண்டில் லேம்ப் லேண்டன் ஆர் எனி திங் யூ ஹேவ் காட். பெட்டிக்கே வேலை அசைன் பண்ணுறான். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ஃப்ளாஷ் லைட் இருக்கா, கேண்டில் இருக்கா, லைட் இருக்கா, உன்னால் எவ்வளோ லைட் எடுத்துகிட்டு வர முடியுமோ போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ரோஸ் கிட்ட சொல்கிறான். ஃபில் தி டப்ஸ் அண்ட் பில்ஸ். ஸோ வந்து கிடைக்கிற எல்லாத்துலேயும் வந்து தண்ணியை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்க்கு வந்து வேலை சொல்கிறான். எமி அண்ட் ஐ வில் செக் ஆன் ஃபுட், பிளாங்கெட்ஸ் அண்ட் கோட். அதே நானும் எமியும் ஃபுட்டு, பிளாங்கெட் அதாவது போத்துற போர்வை மற்றும் கோட்ஸ், ரெயின் கோட்ஸு, வெதர் கோட்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுறோம். பெட்டர் கெட் அவுட் தி ஃபஸ்ட் எய்ட் கிட். ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட் இருந்துச்சுன்னா அதை கூட எடுங்க அப்படின்ட்டு எவ்ரி ஒன் மேக் இட் ஸ்னாப்பி. எல்லாரும் என்னது ஃபஸ்ட் எய்ட் கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பியாக பார்க்குறாங்க. ரோஸ் அண்ட் பெட்டி எக்ஸிட் லெஃப்ட். ஜிம் டர்ன்ஸ் டு எமி. ஸோ ரோஸும் பெட்டியும் அவங்களுக்கு அசைன் பண்ண வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ எமியும் ஜிம்மும் போயிட்டு இப்போ ஃபுட்டு, பிளாங்கெட்டு, அந்த கோட்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறாங்க. திஸ் இஸ் சீரியஸ் எமிக்கு மட்டும் என்னென்னா ஜிம் சொல்கிறதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் நமக்கு வேணுமா, அந்த அளவுக்கு எமர்ஜென்சி அப்படின்றது எமியோட முகத்திலேயே தெரியுது. ஜிம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கேர் யூ பட் யுவர் ஹவுஸ் இஸ் இன் தி டைரக்ட் லைன் ஆஃப் தி ரிவர். எமி இது பாரு, நான் உன்னை பயம்படுத்தணும்னு நினைக்கல, ஆனால் உங்கள் வீடு கரெக்டாக அந்த ரிவரோடைய டைரக்ட் லைன், அதாவது வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் வரும், அந்த மாதிரி டைரக்ட் லைனில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அப்படின்றது. இஃப் தி டேம் ஹேஸ் கிவன் அவே, ஸோ இந்த டேம் பக்கத்தில் இருக்கும் டேம் கிவன் அவேனா உடஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ ஹி கோஸ் டு தி விண்டோ, போயிட்டு பார்க்குறான். வெல் இஃப் இட் இஸ் ஆஸ் யூ கேன் see for yourself that it means we cannot get out by the main road or we already cut off from the south side. இப்போ நம்மளால் மெயின் ரோடுக்கும் போக முடியாது, அதே மாதிரி சவுத் மேடவும் முடிக்கிச்சு, நம்ம சவுத் சைடுக்கும் போக முடியாது. நம்ம எப்போயும் வீட்டுக்குள்ளேயே தான் மாட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறான். லுக், he points out the window. Amy joins him. She gasp. ஸோ அந்த விண்டோ வழியாக மழை பெய்யறதை வந்து எமியும் பார்க்குறா. அப்புறம் பெருமூச்சு விட்டுட்டு சரி வா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எமி ஜிம்மோட ஜாயின் பண்ணுறா. இப்போ எமி வந்து பேசுகிறா. ஜிம், தி வாட்டர் இஸ் அப் அரவுண்ட் தி கேரேஜ். கேரேஜ் அப்படின்னா இந்த காரு, வண்டி, வேஸ்ட்டு பொருட்கள்லாம் போட்டு வைக்கிற ஒரு இடம். ஷட்டர் போட்டு அந்த ஃபாரின்லலாம் வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்த தான் கேரேஜ் அப்படின்வாங்க. அந்த கேரேஜ் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஐ தாட் இட் வாஸ் ஜஸ்ட் அ பூல் இன் தி கார்டன் பட் இட்ஸ் ஏன்னா இவங்க முன்னாடி சீனில் விண்டோ பார்க்கும்பொழுது பேக் யார்டில் தோட்டத்தில் ஒரு லேக்கே இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்களா, அது லேக் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிவரில் ஃப்ளட் ஆகி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட தோட்டத்தையும் கேரேஜும் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க லேக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. இப்போ தான் தெரியுது ரிவர் கொஞ்சம் கொஞ்சமாக
இவங்க வீட்டை நோக்கி வரதை இப்போ தான் எமி வந்து உணர்றா. இப்போ ஜிம் சொல்கிறான் சோபர்லி கொஞ்சம் சோகமாக, த ரிவர் அது லேக் கிடையாது. எஸ் தட்ஸ் ஓல்ட் மேன் ரிவர் ஹிம்செல்ஃப் க்ரீப்பிங் அப் டு யர் டோர். அந்த ரிவருக்கு பேர் ஓல்ட் மேன் ரிவரா, ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டு கதவை நோக்கி அந்த ஓல்ட் மேன் ரிவர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஜிம் பதில் சொல்கிறான். ஜிம் அண்ட் எமி வாட்சஸ் இட் அ மொமெண்ட். எமி ஷ்ரெட்ஸ் அப்படியே வந்து ஷோல்டரை தூக்கிட்டு கொஞ்சம் பயத்தில் ஷ்ரெட்ஸ் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷ்ரெட்ஸ் எமி வந்து ஷ்ரெட் பண்ணுறா. எமி ஓ ஜிம் ஐ எம் ஸ்கேட். எமி சொல்லிடுறா இல்லை ஜிம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமி வந்து கன்வே பண்ணுறான். இப்போ ஜிம் திரும்ப பேச ஆரம்பிக்கிறான். பிளேசிங் ஏ ஹேண்ட்ஸ் ஆன் ஹர் ஷோல்டர். ஏன்னா ரொம்ப பதறான். அதனால ஜிம் அவனோட கையை வந்து எமியோட ஷோல்டரில் வச்சுட்டு ஸ்டடி ஓல்ட் பால் அப்படின்னா பழைய ஃப்ரெண்ட், ஓல்ட் பால் அப்படின்னா பழைய ஃப்ரெண்ட். முதல் பொறுமையாக நிதானமாக இரு. வி ஹவ் பீன் த்ரூ பேட் திங்ஸ் பிஃபோர் அண்ட் கம் அவுட் சேஃப்லி. நம்ம இதுக்கு முன்னாடியும் ரொம்ப பேட் திங்ஸ், ரொம்ப ஒஸ்டான திங்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம அதை விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்கோம். ஸோ இதை பார்த்து பெருசாக பயப்படாத. ரிமெம்பர் தி ஸ்கூல் ஃபயர். நம்ம ஸ்கூலில் ஒரு நாள் ஃபயர் ஏற்பட்டுச்சு, அதோட ஞாபகம் இருக்கா? அதுலேருந்தே நம்ம தப்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் we must not let the others see how scared we are. First நம்ம எவ்வளோ பயப்படுறோம் அப்படின்றத வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நெக்ஸ்ட் get all the things you can together here. உன்னால் எதெல்லாம் முதல்ல இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமோ, எதெல்லாம் நம்மளால் சேமிக்க முடியுமோ அதெல்லாம் சேமிப்போம். வாட்டர், ஃபுட், blanket, coats and light. I am glad I served on the junior Red Cross emergency squad during the war. நான் வந்து ஜிம் வந்து ஸ்கூலில் இருக்கும் ரெட் கிராஸில் ஜூனியர் ரெட் கிராஸில் சர்வ் பண்ணியிருக்காரா, அதே மாதிரி வார்லையும் அவர் சர்வ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் டூ பேட் யூ லிவ் இன் அ பங்களா இன்ஸ்டெட் of a 2-story house, but we can always climb into the attic and onto the roof. என்ன நீங்கள் வந்து பங்களாவில் வாழறீங்க, இதுவே 2 ஸ்டோரி வீடாக இருந்துச்சுன்னா, 2 அடுக்கு வீடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2வது ஃப்ளோருக்கு போயிட்டு ஈஸியாக தப்பிச்சிருக்கலாம். ஆனால் பங்களாவாக இருக்கிறதுனால அட்டிக் இருக்குது. அட்டிக் அப்படின்னா பரன். ஸோ அங்கே போயிடுவோம். அது வந்து ரூஃப் கிட்ட தான் அந்த அட்டிக் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. பரன்லாம் ரூஃபு கிட்ட தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அட்டிக்கில் போயிட்டு செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு ஜிம் சொல்கிறான், ஓகேவா? ஏன்னா இவங்களது ரிவருக்கு பக்கத்தில் இருக்கும் வீடு. இது 2 ஸ்டோரினா 2 அடுக்கு வீடு இல்லை, இது ஒரு பங்களா வீடாக இருக்கிறது தான் மார்ஷலோடைய, அதாவது எமியோடைய வீடு, ஓகேவா? எமியோடைய வீடு. ஸோ இப்போ ஜிம் பதில் சொல்கிறான், தண்ணி ரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஹால் வரைக்கும் தண்ணி வந்துடும். நம்ம அதனால அதாவது அட்டிக் நம்ம பரனுக்கு போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பிளானை வந்து சொல்கிறான். எமி ஸ்டில் ஸ்டாரிங் அவுட் தி விண்டோ. ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி ரிவர் ரைசிங் டூ யூ திங்க் ஜிம்? ஸோ திரும்பவும் எமிக்கு அந்த ஜன்னல்லே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தோட்டம் பேக் யார்டில் அந்த தண்ணி ஃபில் ஆகிட்டே வருதுல ரிவர்லேருந்து, அதையே பார்த்துட்டு கேட்குறான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவர் ரைஸ் ஆகுது, டூ யூ திங்க் ஜிம்? உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜிம் ஐ டோன்ட் நோ, இட் மைட் ஸ்டாப் பிஃபோர் இட் ரீச்சஸ் அஸ். நான் எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு வேளை அது நம்மளை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இவங்க எல்லாருமே அட்டிக் போயிடலாம், அதாவது அந்த பரனுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதாவது அதுக்குள்ளே அது நின்றுடும் அப்படின்ட்டு. இஃப் ஒன்லி தி ரெயின் வுட் லெட் அப். ஸோ வந்து மழை நின்னா மட்டும்தான் இந்த தண்ணி நம்மளை வந்து ரீச் ஆகிறத தடுக்க முடியும். வி வில் சிக்னல் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் தி ரூஃப், தே வில் சென்ட் அ போட் ஆர் சம்திங். நான் அதுக்குள்ளே வந்து ரூஃப்க்கு போயிட்டு சிக்னல் கொடுக்குற, யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்றது. ரோஸ் என்டரிங் லெஃப்ட், ஐ ஹவ் காட் இனஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டு அஸ் லாஸ்ட் அ வீக். ரோஸ் சொல்கிறா, நான் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கலெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணின்றது இருக்குது. ஹூ வில் சென்ட் அ போட் ஃபார் அஸ் ஜிம் அண்ட் ஃப்ரம் வேர்? உடனே ரோஸ் கேட்குறா, பேசிகிட்டு இருந்த கான்வர்சேஷன் கேட்டு, யார் நமக்காக போட் அனுப்புவா, எங்கேருந்து போட் அனுப்புவாங்க அப்படின்ட்டு. ஷி கோஸ் டு தி விண்டோ ஸ்க்ரீம்ஸ். அவள் வந்து கதவுக்கு போயிட்டு ரோஸ் எட்டி பார்த்துட்டு ஸ்க்ரீம்ஸ்னா கத்துறா, ஹாரர் லுக் அட் தி ரிவர். ஸோ பாருங்களேன் இந்த ரிவர் எவ்வளோ ஸ்பீடாக ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து ஜன்னலை பார்த்துட்டு கத்துறா. இப்போ எமி திருப்பி பேச ஆரம்பிக்கிறா. ஹஷ் ரோஸ். ஹஷ்னா அந்த உஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து சத்தம் போடாத அப்படின்ட்டு. டோன்ட் டெல் தி அதர். ஜிம் சேஸ் வி வில் பி ஆல் ரைட், லெட்ஸ் சி வாட் ஃபுட் வி ஹேவ் ஆன் ஹேண்ட். ஸோ வந்து ஹஷ் அப்படின்றது, ஸோ சத்தம் போடாத ரோஸ், நம்ம கத்தணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஜிம் சொன்னால் நம்ம வந்து ஓகேவாக தான் இருப்போம் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம கையில் என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எமி சொல்கிறா. இப்போது பெட்டி வரான், ஓகேவா? ஏன்னா அவளை தான் வந்து லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லி அனுப்பிவிட்டு இருந்தாங்களே. இப்போ வந்து அவள் என்டரிங் லெஃப்ட். ஸோ இன்னொரு பக்கத்துலேருந்து வரா. ஹியர் ஆர் தி லைட்ஸ், டிட் யூ சே ஃபுட்? ஹார்க் வாட்ஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இப்போ ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பெட்டி ஒரே ஆர்வமாக கேட்குறா. ஹார்க் வாட் இஸ் தட் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 4 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வந்து கேள்வி கேட்குறான். ஆல் 4 ஸ்டாண்ட் பர்ஃபெக்ட்லி ஸ்டில் லிசனிங், ஃபார் ஃப்ரம் ஆஃப் எ சைல்டு வாய்ஸஸ் ஹியர். தூரத்துலேருந்து ஒரு குழந்தையோட சத்தம் மட்டும் கேட்குது. 4 பேரும் வந்து அந்த சத்தத்தை கேட்டு ஹார்க் அப்படின்னா ஐயோ அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரா, ரோஸ் இட்ஸ் மீ சாரா அப்படின்ட்டு. இப்போ தான் சாரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது. இதுக்கு முன்னாடி ஜிம்மு, ரோஸு, நம்மளுடைய
அதாவது ஜிம்மு, ரோஸு, எமி இந்த 3 கேரக்டர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் சாரா அப்படின்ற ஒரு கேரக்டர். சாரா யார்? ரோஸுடைய தங்கச்சி. தூரத்தில் இருந்து சாராவுடைய வாய்ஸ் வந்து கேட்குது. ரோஸ் கேட்குறா, சாரா வேர் இஸ் ஷீ, ஆல் ரன் டு தி விண்டோ. இப்போ தான் ரோஸ் உடனே சாரா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. எமி தேர் ஷீ இஸ் ஆன் தி பிளே ஹவுஸ் போர்ச், ஹவு டிட் ஷீ கெட் தேர். ஸோ பிளே ஹவுஸ் போர்ச் அப்படின்னா விளையாடுறதுக்காக, குழந்தைங்க விளையாடுறதுக்காக கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம் மாதிரி ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க. அந்த போர்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாரா விளையாடிட்டு இருந்திருக்கா. இவங்க இந்த தண்ணி வருது, இந்த அவசரம், ஜிம் சொன்ன இந்த கதையெல்லாம் கேட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. தவிர்த்து வெளியே விளையாடிட்டு இருந்தா அந்த சாராவை இவங்க மறந்துட்டாங்க. இப்போ சாராவோட வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் தான் அங்கே போர்ச்சில் விளையாடிட்டு இருக்கும் சாராவோட ஞாபகம் வருது. ரோஸ் ஒன்னே பேசுகிறான், ஃபாலோடு மீ ஹியர், ப்ராபப்ளி ஷீ லவ்ஸ் தட் பிளே ஹவுஸ், தி லிட்டில் மங்கி. அவளுக்கு அங்கே விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த பிளே ஹவுஸில் அந்த லிட்டில் மங்கிக்கோட விளையாடுறதுலாம் வந்து சாராவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ரோஸ் வந்து சொல்கிறா. ஜிம் ஸ்டே வேர் யூ ஆர் சாரா, ஐ வில் கெட் யூ. இப்போ ஜிம் பதில் சொல்கிறான், சாரா நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஜிம் பதில் சொல்கிறான். எமி இட்ஸ் லக்கி தி பிளே ஹவுஸ் இஸ் ஆன் தி ஹை கிரவுண்ட். நல்ல வேலை அந்த விளையாடும் அந்த இடம் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வந்து கொஞ்சம் மேடான இடத்துல கட்டி வச்சுருக்காங்களாம். அதனால நல்ல வேலை அங்கே தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு எமி வந்து சொல்கிறான். இப்போ ரோஸ் பேச ஆரம்பிக்கிறா. ஸ்டில் அட் தி விண்டோ பட் இட் இஸ்இன், லுக் இட்ஸ் நியர்லி அஃப்ளோட். தி கேர்ள் கேதர் அட் தி விண்டோ, தேர் கோஸ் ஜிம், லுக் தி வாட்டர் இஸ் அபவ் ஹிஸ் நீஸ். ஸோ எமி சொன்னா இல்லையா அது கொஞ்சமாவது உயரமான இடத்துல இருக்குன்ட்டு. இப்போ ரோஸ் சொல்கிறா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார், அந்த இடமே மிதக்குது. அஃப்ளோட் அப்படின்னா அந்த இடமே மிதக்கிட்டு இருக்கு. ஜிம் இப்போ நடந்து போய் அந்த குழந்தைய சாராவை தூக்க போகிறா இல்லையா, ஜிம்மோட முட்டி வரைக்கும் தண்ணி நின்றுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரிவர் வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கா. எமி ஹீ வில் நீட் ட்ரை க்ளோத்ஸ், சி இஃப் யூ கேன் ஃபைண்ட் சம் ஆஃப் டேட் சிங் ஃபார் ஜிம், பெட்டி சாரா கேன் ஹேவ் டிக்ஸ். ஸோ எமி என்ன சொல்கிறா அப்படின்னா இப்போ ஜிம் வெளியே போயிட்டு சாராவை காப்பாற்றுறதுக்கு போயிருக்கான். அதெல்லாம் உள்ளே வரும்போது மொத்தமாக நனைஞ்சு வருவான் இல்லையா. இப்போ இவங்க எல்லாருமே எமியோட வீட்டில் இருக்காங்க. ஸோ வந்து எமி பெட்டி கிட்ட சொல்கிறா, தங்கச்சி கிட்ட சொல்கிறா அப்பாவோட ட்ரெஸ் ஏதாவது ஜிம்முக்கு செட் ஆகுமான்னு பார்ப்போம். அதே மாதிரி சாராவும் வெளியே தானே விளையாடிட்டு இருந்தா, அவளும் மொத்தமாக நனைஞ்சிருவா. ஸோ வந்து எமியோடைய தம்பி டிக் அப்படின்ற ஒருத்தவனுடைய அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு சாராக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு வா பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எமி பெட்டி கிட்ட சொல்கிறா. ரோஸ் தேர் ஹி காட் ஹர். ஸோ ரோஸ்க்கு இப்போ தான் நிம்மதியாகுது. ஏன்னா அவள் தங்கச்சி தானே சாரா, அப்பாடி எப்படியோ ஜிம் அவளை தூக்கிட்டான், ஸோ அவள் கையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளுக்கு நிம்மதியாகுது. இப்போ எமி பேசுகிறா, எமி ஐ வில் மேக் சம் ஹாட் கொக்கோ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஹாட் சாக்லேட் எல்லாருக்கும் பண்ணுறேன் அப்படின்னு எமி சொல்கிறா. தேர் இஸ் அ தம்பிங் அண்ட் வாய்ஸ் அட் தி ரைட் அண்ட் ஜிம் என்டர்ஸ் கேரிங் சாரா, பிக் அ பேக், சாரா இஸ் பீமிங். ஸோ தம்பிங் அப்படின்னா அப்படி டக்கு 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 நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து ஜிம் வந்து சாராவை அப்படியே ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு வந்து பிக் அ பேக் அப்படின்னா அப்படியே ஷோல்டரில் போட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். சாரா இஸ் பீமிங். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் திருன்னு சொல்லிட்டு சாரா முடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இப்போ சாரா பேச ஆரம்பிக்கிறா. ஹலோ எவ்ரிபடி, தட் வாஸ் ஃபன், ரைடிங் சம் மோர் ப்ளீஸ் ஜிம். ஸோ சாராவுக்கு புரியலை, ஏன்னா சாரா வந்து சின்ன குழந்தை. ஸோ தண்ணியில் நடந்து வரும்பொழுது அவளுக்கு ஜாலியாக இருக்குது. ஜிம் கிட்ட கேட்குறா, நம்ம திருப்பி ஒரு தடவை வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜிம் சொல்கிறா, நோ யங் லேடி, தட் இஸ் இனஃப். இதெல்லாம் வந்து தேவையில்லை, இதோட போதும். யூ ஆர் ஹெவி, ஷீ இஸ் ட்ரை எஸ் அ போன், ரோஸ் ஐ எம் நாட். ஸோ வந்து நீ ஹெவியாக தான் இருக்க. ஸோ ஹெவினா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க. ஷீ இஸ் ட்ரை எஸ் அ போன் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ எம் நாட் அப்படின்ட்டு. ஸோ இவன் நல்லா சேஃபாக தான் இருக்கா, நான் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து பதில் சொல்கிறான். இப்போ எமி பேசுகிறா, யூ கேன் ஹேவ் சம் ஆஃப் டேட்ஸ் திங்ஸ். ஸோ நான் உனக்காக என்னோட அப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் சிலதை எடுத்து வச்சிருக்கேன், இதை போட்டுக்கோ ஜிம். ஐ ஆம் கோயிங் டு கெட் அ சம் சப்பர் அப்படின்றது ஸோ ஃபைனல் டின்னருக்கு நம்ம சாப்பிட்றதா சப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. as she says this the light goes off, they all gasp and Betty screams. ஸோ வந்து இப்போ எமி தான் அந்த ஹாட் சாக்லேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால, ஹாட் கொக்கோ பண்ணுறேன்ட்டு நான் போய் சப்பர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லும்போது கரெக்டாக லைட் கட் ஆகிடுச்சு. ஸோ பெட்டியில் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஜிம் ட்ரையிங் டு சவுண்ட் கேஷுவல், பவர் ஹவுஸ் மஸ்ட் பி அவுட் ஆஃப் கமிஷன். ஸோ பவர் ஹவுஸ்க்குள்ளேயும் தண்ணி வந்திருக்கும். அவுட் ஆஃப் கமிஷன் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி வந்திருக்கும். அதான் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. லைட் யுவர் கேண்டில்ஸ் பெட்டி, அதுக்கு தான் சொன்னால் முன்னாடியே இதெல்லாம் வச்சுக்கணுன்ட்டு பெட்டின்னு எடுத்துகிட்டு அந்த கேண்டிலை வந்து ஏற்றி விடு. Betty switches on the flashlight and lights 3 candles. இப்போ எமி திரும்பி பேச ஆரம்பிக்கிறா. I am glad we have an oil stove for cooking. ஸோ எங்ககிட்ட ஒரு ஆயில் ஸ்டவ் இருக்குது, அதனால் அதில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ரோஸ் இப்போ என்ன பண்ணுறான்னா, டேக்கிங் ஏ கேண்டில் ஃபார்வர்ட் மார்ச் டு தி கிச்சன். ஸோ எமி கூட ரோஸும் சேர்ந்து இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறா. பெட்டி டேக்ஸ் அ கேண்டில் அண்ட் ஃபாலோஸ் வித் சாரா ட்ரைலிங் ஆல் எக்ஸிட் ரைட், ஹம்பிங் ட்ரம் ட்ரம் ட்ரம், தி பாய்ஸ் ஆர் மார்ச்சிங். ஸோ என்னன்னா இப்போ எமி கூட ரோஸ் போயிட்டா, சாரா கூட யார் இருக்கான்னா பெட்டி உட்காந்துருக்கா. இப்போ ஜிம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். தி ரிவர் வாஸ் அப் another foot எமி, another hour and that playhouse would be floating out in the current. At this rate the
தி ஃப்ளோர் ஹியர் வில் பி அண்டர் வாட்டர் பை தி மார்னிங். ஜிம் ஒன்று ஜன்னல் வழியாக பார்த்துட்டு சொல்கிறான், அந்த ப்ளே ஹவுஸ் சாரா விளையாடிட்டு இருந்தா இல்லையா, அந்த ப்ளே ஹவுஸ் அந்த போர்ச்சு கிட்டத்தட்ட அங்கே தண்ணி ஃபில் ஆகிடுச்சு. இந்த ரேட்டில் ரிவர் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா காலையிலக்குள்ளே இங்கே ஹால் ஃபுல்லாக நமக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு ஜிம் சொல்கிறான். எமி வாட் வில் வி டூ தென் ஜிம்? நெய்தர் சாரா நார் பெட்டி இஸ் அ ஸ்ட்ராங் ஸ்விம்மர். எமி ஒன்றே கேட்குறா, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும்னா சாராக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, பெட்டியும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்விம்மர் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிம் ஒன்றே சொல்கிறான். ஐ எம் கோயிங் டு கிளைம் அவுட் ஆஃப் தி ரூஃப் அண்ட் ஸ்டார்ட் வேவிங் தி ஃப்ளாஷ் லைட், சம் ஒன் வில் see it and come for us. ஜிம் உடனே சொல்கிறான், நான் ரூஃப் மேலே ஏறி யாரையா ஹெல்ப்பு கூப்பிட போகிறேன், யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்ட்டு. எமி பட் ஹூ? நோ ஒன் இஸ் ஆன் தி மெயின் ரோட் அண்ட் தேர் ஆர் நோ ஹவுஸ் வித்தின் சைட் ஆஃப் அஸ். மெயின் ரோடில் யாருமே இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வேறு எந்த வீடுமே இல்லை, அதாவது இவங்க இருக்கிற வீடை தவிர்த்து வேறு எந்த வீடுமே இல்லை. தேர் வில் பி ஜஸ்ட் அ பின் பாயிண்ட் ஆஃப் லைட், ஆரண்ட் யூ ஸ்கேர்ட்? அதே மாதிரி நீ ரூஃப்க்கு ஏறணும்னு சொல்கிற, இப்போது வந்து ஒரே இருட்டாக இருக்குது, இந்த ஒரே ஒரு ஃப்ளாஷ் லைட்டை வச்சு ஏறிடுவியா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை பார்த்து எமி கேட்குறா. ஜிம் யூ பெட் ஆர் யூ, நீ விளையாடுறியா, வேறு வழி கிடையாது, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து பதில் சொல்கிறான். இப்போ எமி திரும்ப சொல்கிறா, டெரிஃபைட் பட் ஐ எம் கிளாட் யூ ஆர் ஹியர். ஆனால் எமிக்கு ஜிம் ரூஃப் மேலே ஏறி ஃப்ளாஷ் லைட் அடித்து ஹெல்ப் கூப்பிடணும்னு நினைக்கும்பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, டெரிஃபைட் ரொம்ப பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜிம் இவ்வளோ தூரம் செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமும் படுறா. ஜிம் வி வில் see it though if we just keep our heads. ஸோ என்னென்னா நம்ம என்ன பண்ண முடியுமோ பார்ப்போம், ஸோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து பதில் சொல்கிறான். இப்போ சீன் நம்பர் 2 டைம் பார்த்தீங்கன்னா ஹார் லேட்டர் அப்படின்றது செட்டிங் வந்து சேம். முன்னாடி அது லேட் ஆஃப்டர்நூன் இன் மார்ச்னு சொல்லி ஃபஸ்ட் சீன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே செட்டிங் அதே மாதிரி அந்த லிவிங் ரூமில் உட்காந்து இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் ரைஸ் அப்படின்ற பொழுது எல்லாருமே ஒன்று கூடி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சேம் குரூப் இஸ் இன் தி லிவிங் ரூம் வித் தி எக்ஸப்ஷன் ஆஃப் தி ஜிம். ஆக்சுவலி அட் ரைஸ் இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ முன்னாடி நான் ரிவர் அட் ரைஸ்ன்னு சொல்லிட்டேன், இல்லை இதை படிக்கும்பொழுது தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ கர்டைன்ஸ் அப்படின்ற வார்த்தைனா ஒரு சீன் முடியும் பொழுது அந்த ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருவாங்க, திரும்பி ஸ்க்ரீன் தூக்கும் பொழுது தெரியும் காட்சி, அதுதான் அட் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கொஞ்சம் சாரி தப்பு விட்டுருங்க. ஸோ அட் ரைஸ் அப்படின்றது அந்த ஸ்க்ரீன் தூக்கும் பொழுது இருக்கிற செட்டப் என்ன அப்படின்னா, சேம் குரூப் இஸ் இன் தி லிவிங் ரூம் வித் தி எக்ஸப்ஷன் ஆஃப் தி ஜிம். ஜிம்மை தவிர்த்து அந்த சேம் குரூப் யார், எமி, பெட்டி, சாரா, ரோஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சாரா இஸ் அஸ்லீப் கவர்ட் வித் அ பிளாங்கெட் இன் அ பிக் சேர். சாரா வந்து தூங்கிட்டா, அவள் மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு மூடியிருக்காங்க. எமி, ரோஸ் அண்ட் பெட்டி ஹேவ் 3 கேண்டில்ஸ் ஆன் தி டேபிள். பெட்டி இஸ் ட்ரையிங் டு ரீட். பெட்டி இப்போவும் ஒரு மேகசின் வச்சு படிச்சுட்டு இருந்தாலும் அதை திருப்பி படிக்க ட்ரை பண்ணுறா. இப்போ பெட்டி உடனே சொல்கிறா, புட்டிங் டவுன் ஹர் புக் வித் எ தட் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட அந்த புக்கை கீழே போடுறா. ஐ கான்ட் ரீட் பை திஸ் லைட். ஹவு டு யூ சப்போஸ் அவர் கிராண்ட் மதர்ஸ் எவர் டிட்? என்னால் இந்த லைட்டில் படிக்கவே முடியல, எப்படி நம்ம பாட்டிகள்லாம் இந்த லைட்டில் படிச்சிருப்பாங்க அப்படின்னு பெட்டிக்கு ஒரு கேள்வி. ரோஸ் உடனே பதில் சொல்கிறா, ஐ டோன்ட் பிலீவ் தே ட்ரை டு ரீட், ஐ கெஸ் தே வென்ட் டு பெட் வென் இட் க்ரோஸ் டார்க். அவங்க படிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, இருட்டினோடனே அவங்க படுக்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து பதில் சொல்கிறா. எமி, மேபி வி ஆட் டு கோ டு பெட், இட் இஸ் நியர்லி 11 பட் ஐ குட் நாட் ஸ்லீப் அ விங்க். எமி சொல்கிறா, நாமளும் தூங்க தான் போனோம், ஆனால் எனக்கு ஒரு சுட்டு தூக்கம் கூட இல்லை, கண்ணை மூட கூட, விங்க்னா சும்மா கூட கண்ணு மூட மாட்டேங்குது அப்படின்னு எமி சொல்கிறா. பெட்டி நாரை, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ரோஸும் சொல்கிறா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. லிசன், வாட்ஸ் த நாய்ஸ்? ஆல் 3 லிசன். ரோஸ் ரன்னிங் டு தி விண்டோ அண்ட் பியரிங் அவுட். ஆனால் என்ன சத்தம்னு கேட்கறதுக்கு ரோஸ் போகிறா. ஆனால் அந்த விண்டோ வழியாக பார்க்குறா, ஆனால் அவளால் எதையுமே பார்க்க முடியல. ஐ கான் see a thing, இட்ஸ் பிச் டார்க், இட் சவுண்ட் லைக் சம்திங் பம்பிங் அகெயின்ஸ்ட் தி ஹவுஸ். ஏதோ ஒன்று வீட்டை இடிக்கிற மாதிரி பம்பிங் வந்து வீட்டை முட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஆனால் அது என்னன்றது தெரியல, ஏன்னா வெளியே ஃபுல் கும் இருட்டாக இருக்குது. பெட்டி இப்போ வந்து நர்வஸ்லி, ஓ கம் பேக், லெட்ஸ் ஸ்டிக் ஹியர் டுகெதர். பெட்டி சொல்கிறா, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே இங்கே உட்காருவோம் அப்படின்ட்டு பெட்டி வந்து சொல்கிறா. இப்போ ஜிம் வரான். என்டரிங் லெஃப்ட் இன் தி ரெயின் கோட் கேரியிங் ஃப்ளாஷ் லைட். ஏன்னா ஜிம் ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு ரூஃப்க்கு போயிட்டு யாரையாவது ஹெல்ப் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இல்லையா. இப்போ அவன் எடுத்துகிட்டு போன ஃப்ளாஷ் லைட்டோடைய பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சான். ஸோ அதான் லைட் எரியல. ஐ வேவ்ட் இட் ஆல்மோஸ்ட் 100 times தோ மேபி சம்படி saw it. நான் ஒரு 100 தடவை அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆட்டி பார்த்துட்டு யாராவது கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஜிம் வந்து சொல்கிறான். பெட்டி வந்து ஸ்க்ரான்ஃபுல்லினா ஒரு மாதிரி சந்தேகமாக, மேபியா யாராவது பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வந்து கேட்குறா. ஜிம், இட் ஹாஸ் ஸ்டாப்டு ரெய்னிங் எனிவே and let us start moving everything to the attic. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மழை பெய்யுறது நின்றுடுச்சு, நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அட்டிக் அந்த பரன் மேலே போயிடுவோம், யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுற வரைக்கும். bring the food and water first then the blankets, I will do the carrying up the ladder to the roof. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியும் சாப்பாடும் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் நம்ம போத்திக்கிறதுக்காக அந்த பிளாங்கெட்ஸ் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வாங்க, நான் ஒன்று லேடர் மேலே ஏறி அந்த அட்டிக்கில் போயிட்டு வச்சுட்டு வரேன் அப்படின்னு ஜிம் வந்து சொல்கிறான். பெட்டி, மை நியூ ஸ்ப்ரிங் கோட், ஐ ஹாவ் கோயிங் டு சேவ் தட். ஷி ரஷஸ் அவுட்
டேக்கிங் அ கேண்டில் வித் ஹர். நான் ஒரு புது ஸ்ப்ரிங் கோட் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை தேடுறதுக்காக பெட்டி கேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டா. இப்போ ரோஸ் வந்து சொல்கிறா, கோயிங் ஓவர் டு ஹர் சிஸ்டர் ஷேக்கிங் ஹர் ஜென்ட்லி, சாரா வேக்கப் டியர், வி ஆர் கோயிங் டு ஸ்லீப் இன் தி அட்டிக். ஏன்னா சாரா அங்கிருந்த ஒரு சேரில் படுத்து தூங்கிட்டு இருந்தா இல்லையா, இப்போ ரோஸ் அவளோட தங்கச்சியை வந்து எழுப்புறா, சாரா எழுந்துரு, நம்ம அட்டிக்கில் போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரா, ஓ வேர் ஆம் ஐ? ஸோ சாரா இப்போ ஏஞ்சி கேட்குறா, அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ், கமான். ஷி ஹெல்ப் சாரா டு ஹர் ஃபுட் அண்ட் குயிக்லி wraps a blanket around her and to the attic, exit left leading Sarah and taking one of the candle with her. ஸோ ரோஸ் வந்து எழுப்பி சாரா வந்து அப்படியே பெட்ஷீட்டை சுற்றி அப்படியே லைட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா, ஓகேவா. ஸோ கேண்டில் ஒன்று கையில் வச்சுட்டு அட்டிக்கு போகிறதுக்காக ரோஸ் வந்து சாராவை அப்படியே பெட்ஷீட் சுற்றி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. திரும்பி எமி பேச ஆரம்பிக்கிறா, ஆர் டு கெட் ஃபாதர்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் புக்ஸ் அண்ட் மதர்ஸ் ஜுவல் கேஸ். அண்ட் இப்போ எமி என்ன பண்ணுறா, ஜிம் சொன்னா இல்லையா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அட்டிக் போயிடலான்னு சொல்லிட்டு, ஃபுட்டு வாட்டர் பிளாங்கெட்டு. இப்போ எமிக்கு தோணுது, அப்பாவோட வேல்யூபிள், அப்பாவோட முக்கியமான புக்ஸும் அம்மாவோடைய அந்த ஜுவல்லரி பாக்ஸையும் கூட எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எமி கேட்குறா. ஜிம் சொல்கிறான், எமி வி வில் நீட் வாட்டர் அண்ட் ஃபுட் மோர் தேன் புக்ஸ் அண்ட் ஜுவல். நமக்கு தண்ணியும் சாப்பிடணும் ரொம்ப முக்கியம், இந்த புக்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் தாண்டி. யூ டோன்ட் சீம் டு ரியலைஸ் ஹீ இஸ் இன்டரப்டட் பை அ க்ரை ஃப்ரம் அவுட் சைட், ரைட். ஸோ வந்து ஜிம்க்கு வந்து இப்போ கொஞ்சம் கோவம் வருது, உனக்கு புரியவே இல்லையா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு, நம்ம தப்பிப்போமான்றதே இப்போ கஷ்டம், இந்த நேரத்தில் தான் உனக்கு புக்கும் இந்த ஜுவல்லும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக ஜிம் வந்து எமி கிட்ட சொல்கிறான். மிஸ்டர் பீட்டர்ஸ் அப்படின்ற இன்னொரு கேரக்டர் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஹலோ தேர், ஹலோ இன் தி ஹவுஸ் மிஸ்டர் மார்ஷல். மிஸ்டர் மார்ஷல் வெளியே இருந்து யாரோ கத்துற சத்தம். யார் கத்துறாங்கன்னா பீட்டர் தான், மிஸ்டர் பீட்டர் அப்படின்றவர் தான் கத்துறாரு. மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு, ஏன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மார்ஷல்ஸ் ஹவுஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ மார்ஷல்னு கத்துறாரு. இப்போ எமி கேட்குது, தே ஹவ் கம் ஃபார் அஸ், வி ஆர் ஹியர். ஷி ரன்ஸ் டு தி விண்டோ. எமிக்கு உடனே சந்தோஷம், நம்மளை காப்பாற்ற யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு ஜன்னலை நோக்கி எமி வந்து ஓடுறா. ஜிம் இப்போ பண்ணுறான். இப்போ ஜிம் என்ன பண்ணுறான்னா, பிக்கிங் அப் தி தேர்ட் கேண்டில் ஃப்ரம் தி டேபிள், ரன்னிங் டு தி விண்டோ அண்ட் வேவிங் இட் பேக் அண்ட் ஃபோர்த். ஹியர் வி ஆர் இன் ஹியர். ஏன்னா ஃபுல் கும் இருட்டு, எங்கே இருக்காங்கன்றது தெரியாது, இவங்க ஜன்னல் கிட்ட இருந்து கத்துறாங்கன்றது மட்டும்தான் தெரியுன்றதுனால ஜிம் வந்து கேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேண்டில் ஆட்டி காட்டுறான். ஸோ அந்த லைட் வர டைரக்ஷனில் தான் இவங்க இருக்காங்கன்றத காப்பாற்ற வந்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ பெட்டி வந்து என்டரிங் ஆன் தி ரன் ஃப்ரம் தி லெஃப்ட் கேரிங் அ ட்ரெஸ் பாக்ஸ் ஆர் வி ரெஸ்கியூட் ஹூ இஸ் தேர். இப்போ பெட்டி கேட்குறா, நம்மளை காப்பாற்றிட்டாங்களா, இப்போ நம்மளுக்கு யார் காப்பாற்ற வந்திருக்கா அப்படின்னு பெட்டிக்கு ஒரு டவுட்டு. மிஸ்டர் பீட்டர்ஸ் அப்படின்றவர், மிஸ்டர் மார்ஷல் ஆர் யூ ஆல் ரைட், திஸ் இஸ் டாம் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ் மார்ஷ் தி ரெட் கிராஸ் நர்ஸ், வி ஆர் ஹியர் இன் அ போர்ட். ஸோ வந்து பீட்டர் இப்போ பதில் சொல்கிறாரு, நான் என் பேர் டாம் பீட்டர், நான் ரெட் கிராஸ்லேருந்து வந்திருக்கேன், என் கூட வந்து மிஸ் மார்ஷ் அப்படின்றவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்து ரெட் கிராஸில் வேலை செய்கிற நர்ஸு, நாங்கள் 2 பேரும் போட்டில் வந்திருக்கோம் உங்கள் எல்லாரையும் இந்த போட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீட்டர் ஆன்சர் பண்ணுறாரு. இப்போ ஜிம் சொல்கிறான், அரவுண்ட் டு தி பேக் போர்ச், யூ கேன் கெட் இன் தேர். ஸோ அப்படியே பேக் போர்ச் அப்படியே பின்னாடி பக்கமாக வந்துருங்க, அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து ஆன்சர் பண்ணுறான். தேர் இஸ் அ பம்பிங் ஆஃப் போட் அகெயின்ஸ்ட் தி வுட். ஸோ வந்து அந்த போட் நிற்கிற அந்த சத்தம் வந்து இவங்க நல்லா கேட்குது. ஸ்டடி நவ் தேர், ஐ ஹவ் காட் ஹோல்ட் ஆஃப் ஆல் தி ரைல்ஸ், டை ஹியர் அப். ஸோ வந்து போட்டை ஒரு இடத்துல கட்டணும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து சில கம்பிகள்லாம் இருக்குது, அந்த கம்பிக்கிட்ட பின்னாடி அதாவது தோட்டத்தில் நிறைய சில கம்பிகள்லாம் இருக்குது, அந்த கம்பியில் போட்டை கட்டிடுங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏறிடுறோம் அப்படின்னு ஜிம் வந்து போட்டில் இருக்கும் பீட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. மோர் வாய்ஸ் கிரீட்டிங் அண்ட் தென் மிஸ்டர் பீட்டர் என்டர்ஸ் தி லிவிங் ரூம் வித் அ லைட்டட் லேண்டன் ஃபாலோயிங் பை மிஸ் மார்ஷ் எமி அண்ட் ஜிம். ஸோ இப்போ போட்டை வந்து அந்த பேக்யார்டில் ஒரு கம்பியில் வந்து கட்டிட்டு மிஸ்டர் பீட்டர்ஸும் அந்த மார்ஷும் இறங்கி இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ பெட்டி வந்து சந்தோஷமாக கத்துறா, வி ஆர் ரெஸ்கியூட் கம் சாரா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி கத்துறா, நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சாரா வந்து மேலே அட்டிக்கில் தூங்கிட்டு இருக்கா இல்லையா, ஸோ அதனால சாரா வந்து பெட்டி வந்து எழுப்புறான். மிஸ்டர் பீட்டர், வை ஆர் யூ ஆல் சில்ட்ரன் அலோன், ஏன் நீங்கள் பசங்க மட்டும் தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து கேள்வி கேட்குறாரு. இப்போ எம்மி பதில் சொல்கிறா, எஸ் வி ஹேவ், தேர் இஸ் அ டெரிஃபிக் கிராஷ் ஃபாலோடு பை அ வெயில் ஆஃப் பெயின் அண்ட் ஸ்க்ரீம். ஸோ எம்மி பதில் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது யாரோ கீழே விழற ஒரு சத்தம், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அழுகை குரல் வந்து கேட்குது. ஸோ ரோஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஓ சாரா, ஷீ ஃபாலன் ஆஃப் தி ஸ்டெப் லேடர். ஏன்னா சாரா அட்டிக்கில் ஏறி போய் படுத்திருந்தா இல்லையா, இப்போ பெட்டி எழுப்பி
எழுப்பி சாரா வாவான்னு கூப்பிட்ட உடனே தூக்க கண்ணில் சாரா அந்த படியில் இறங்கி வராமல், அதாவது படியிலேருந்து ஸ்லிப் ஆகி சாரா இப்போ தரையில் கீழே விழுந்துட்டான். கம் குவிக் சம்படி அப்படின்னு இப்போ ரோஸ் வந்து கத்துறா. ஐ ஹவ் ட்ராப்டு மை கேண்டில் அண்ட் இட்ஸ் கான் அவுட். ஸோ ரோஸ் கையில் இருந்த கேண்டில் இந்த சத்தத்துக்கு கேட்டால் கீழே போட்டுட்டா, கேண்டிலும் நின்றுடுச்சு. ஸோ மிஸ்டர் பீட்டர், மிஸ் மார்ஷ் who is carrying a small black bag and Emmy rush off stage and left. இப்போ பெட்டி பார்க்குறா, ஹோ ஐ ஹோப் ஷி ஹாசன் broke her neck. ஸோ பெட்டி வந்து ஏன்னா இருட்டாக இருக்குது, எல்லாரும் கையில் தான் கேண்டில் வச்சுருக்காங்க. ஸோ சாரா எங்கே விழுந்திருக்கா, என்ன அடிபட்டிருக்குன்றது தெரியல. ஆனால் பெட்டி சொல்கிறா கழுத்து மட்டும் அடிப்படாமல் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வந்து சொல்கிறா. இப்போ ஜிம் கெட் தி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். இதனால தான் ஃபஸ்ட் ஜிம் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து எடுக்க சொன்னால், இட் இஸ் தட் பைல் ஆஃப் கோட்ஸ் ஐ வில் ஃபிக்ஸ் அ பிளேஸ் ஃபார் ஹர் டு லை டவுன். ஸோ இந்த இடத்துல பைல் ஆஃப் கோட் அப்படின்னா கோட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கிற இடம், அதையே ஒரு பெட்டாக மாற்றி இங்கே நம்ம சாராவை எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து அரேஞ்ச் பண்ணுறான். இப்போ மிஸ்டர் பீட்டர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டடி நவ், யூ ஆர் ஆல் ரைட், மோர் ஃப்ரைட்டன் தென் ஹர்ட் ஐ திங்க். நீங்கள் முதல்ல யாரும் பதறாமல் இருங்க, அடிப்பட்டதை விட நீங்கள் பதறது அதிகமாக இருக்குன்னு மிஸ்டர் பீட்டர் வந்து சொல்கிறாரு. இப்போ எமி பேச ஆரம்பிக்கிறா. ஐ எம் கிளாட் மிஸ் மார்ஷஸ் ஹியர். ஸோ வந்து லேண்டனை வந்து அந்த விளக்கை வந்து சாரா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு எமி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை இங்கே மார்ஷ், ஏன்னா அவங்க நர்ஸ் இல்லையா, அவங்க இங்கே தான் இருக்காங்க. மிஸ் மார்ஷ் இஸ் எக்ஸாமினிங் சாரா, சாரா இஸ் சோபிங் சாஃப்ட்லி. ஸோ சாரா வந்து தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ சேயிங் எவ்ரி ஸோ ஆஃபன் இட் ஹர்ட்ஸ் அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அழறாலாம். ரோஸ் நீல்ஸ் பிசைட் சாராஸ் சேர் ஹோல்டிங் ஹர் ஹேண்ட். ஜிம் ஸ்டாண்ட்ஸ் இன் பேக்ரவுண்ட் வித் தி பெட்டி. ஸோ இப்போ வந்து ரோஸ் வந்து முட்டி போட்டு சாராவோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சாரா இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட். இப்போ சாரா சொல்கிறா என் கால் தான் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து என்ன தெரிய வருதுன்னா கால் அடிபட்டிருக்கு அப்படின்றது. ஸோ மிஸ் மார்ஷ் வந்து காலை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ் யூ ஹவ் ஹர்ட் இட் பேட்லி சாரா, பட் வி கேன் ஃபிக்ஸ் இட் அப் அண்ட் வி வில் ஆல் கெட் இன் டு தி போட் அண்ட் டேக் யூ ஹோம். ஒன்றும் இல்லை, உனக்கு கால் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் மோசமாக தான் அடிபட்டிருக்கு, இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு போட்டில் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மிஸ் மார்ஷ் சொல்கிறாங்க. யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட், நீ நல்லா தான் இருப்ப. ஷி மோஷன்ஸ் டு தி மிஸ்டர் பீட்டர், ஜிம் அண்ட் எமி டு மூவ் டு ஒன் சைட் ஆஃப் தி ஸ்டேஜ். ரோஸ் ஸ்டேஸ் வித் சாரா. ஸோ ரோஸும் சாரா மட்டும் இருக்காங்க. இப்போ மிஸ் மார்ஷ் வந்து காயத்துக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா. ஷி ஹஸ் broken her ரைட் லெக் ஜஸ்ட் பிலோ தி நீ. முட்டிக்கு கீழே ரைட் லெக்கில் காயம் ஆயிருக்கு சாராக்கு. we can splint it up with pillows and umbrella and lift her safely into the boat. splint it up அப்படின்னா கவர் பண்ணிடலாம். அந்த காயத்தை முதல் பில்லோ அண்ட் அம்ப்ரெல்லா வச்சு கவர் பண்ணி, ஏன்னா ஈரம் படக்கூடாது இல்லையா, வெளியே மழையும் பெய்யுது. ஸோ இந்த பில்லோ இதெல்லாம் வச்சு கவர் பண்ணி நம்ம அவளை சேஃபாக போட்டுக்கு ஏற்றிடுவோம். யார் சாராவை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மார்ஷ் சொல்கிறாங்க. ஐ திங்க் we ought to take her to the emergency Red Cross hospital in the armory. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவோம். ஸோ போட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோன்னா நம்ம அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு மிஸ் மார்ஷ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ do you know our box information? The fourth oldest dam in the world was built by King Karigala Cholan across the river Kaveri in the 2nd century CE. It is called the Kallanai Dam or the Grand அணைக்கட்டு. ஸோ அணைக்கட்டு அப்படின்றது இந்த கல்லணை வந்து கரிகாலன் கட்டினான்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து இது வந்து என்னென்னா வேர்ல்டில் இருக்கும் ஓல்டஸ்ட் டேமில் 4th oldest டேம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மிஸ்டர் பீட்டர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. we can take Rose and Betty along too, but Jim, you and Emmy will have to stay until we can get back for you or send some other boat. ஏன்னா இப்போ சாரா கடிப்பட்டிருக்கு, சாராவை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால் இப்போ மிஸ்டர் பீட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களோட ரோஸ், பெட்டி, நான் இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், ரோஸையும் பெட்டியையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். பட் ஜிம், யூ அண்ட் எமி வில் ஹாவ் டு ஸ்டே அன்டில் we can get back for you and send some other boat அப்படின்றது. மிஸ் மார்ஷ் ரிட்டர்ன் டு சரவுண்ட் சாராஸ் ரைட் லெக் with pillow using an umbrella and வந்து can along the outside to keep the leg stiff. ஸோ வந்து கிட்டத்தட்ட அந்த பில்லோ இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அடிப்பட்ட காயம் வந்து ரொம்ப ஆடி அசைஞ்சு வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ மெயினாக அந்த பில்லோஸ் வச்சு கவர் பண்ணி அந்த காயத்தை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது ஜிம்முடைய பதில், தட்ஸ் ஆல் ரைட், வி வில் பி பர்ஃபெக்ட்லி சேஃப் அப்பான் தி ரூப். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, வந்துட்டு நீங்கள் பிக்கப் பண்ணிங்கள போட் அனுப்புங்க, பட் நாங்கள் அது வரைக்கும் ரூஃபில் சேஃபாக இருப்போம் அப்படின்றது. இப்போ மிஸ்டர் பீட்டர் ஆன்சர் பண்ணுறாரு. வி கேன் லீவ் யூ அன் எக்ஸ்ட்ரா லேண்டன் அண்ட் ஜார் ஆஃப் காஃபி, நீட் எனிதிங் எல்ஸ். சரி நாங்கள் திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கும் ஒரு ஜார் ஆஃப் காஃபியும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எமி, ஒன்லி சம் ஆஃப் யுவர் காம்னஸ், வி வில் பி ஆல் ரைட், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எமி வந்து சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் பீட்டர் இப்போ ஆன்சர் பண்ணுறாரு. டோன்ட் தேங்க் மீ, தேங்க் தி ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீட்டர் வந்து சொல்கிறாரு. ஹி கோஸ் ஓவர் டு சாரா அண்ட் லிஃப்ட்ஸ் ஹர் அப் வித் அ blanket roll to form a structure. Miss Marsh pick up her bag. Jim and Mr. Peter lift and carry Sarah towards the right. We can swing her down into the boat very easily. It won't hurt a bit. ஒரு துளி கூட அஃபெக்ட் ஆகாது. Get your things, Rose and Betty, you are going with us அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சாராவோட யார் போக போகிறாங்கன்னா ரோஸ் அண்ட் பெட்டி
பெட்டி வந்து போக போகிறாங்க. ஸோ மிஸ்டர் பீட்டர், சாரா, ரோஸ், பெட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ போட்டில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இப்போ சாரா வந்து பேச ஆரம்பிக்கிறா. மிஸ் மார்ஷ் கேவ் மீ சம்திங் டு ஸ்டாப் தி ஹர்ட். ஸோ வலிக்காமல் இருக்கிறதுக்கு மார்ஷ் ஏதோ கொடுத்தாங்க. இட் ஆல்மோஸ்ட் கான் அப்படின்றது. அப்போனா வலி அதிகமாக இப்போ தெரியுது அப்படின்னு சாரா சொல்கிறாங்க. எமி இப்போ திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. அட் தி டோர் ட்ராப்பிங் அ கிஸ் ஆன் சாராஸ் ஃபோர் ஹெட் அஸ் தே கேரி ஹர் அவுட். தட் இஸ் ஃபைன் டியர், ஹாவ் அ நைஸ் போட் ரைட் அப்படின்ட்டு எமி வந்து சாரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஷி வேவ்ஸ் அட் தி ஸ்ட்ரக்சர்ஸ் கோஸ் அவுட் ஃபாலோ பை தி ரோஸ் அண்ட் பெட்டி. இப்போ சாரா, ரோஸ், பெட்டி இவங்க 3 பேரும் மிஸ்டர் பீட்டரோட ட்ராவல் பண்ண போகிறாங்க. ட்ரைஸ் டு கெட் தி வேர்ட் to the mother that we all are all right, Betty and to the Jim family too. ஸோ அதே மாதிரி இவங்க எல்லா ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டே வந்து ஜிம் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லணும் இவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பெட்டி இப்போ ஆன்சர் பண்ணுறா. ஐ வில் ட்ரை, ஐ ஹோப் யூ வில் சூன் பி ரெஸ்கியூடு சூன். ஸோ பெட்டி கிட்ட எமி சொல்லி அனுப்புகிறா. அங்கே போன உடனேவே, ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு பெட்டி வந்து அவங்க அம்மா கிட்டையும் அதே மாதிரி ரோஸோட வீட்லேயும் ஜிம்மோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்ட்டு. ஸோ ரோஸ் வந்து சொல்கிறா குட் பை எமி, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து இப்போ கிளம்புறான். ஸோ எமி வந்து ஆன்சர் பண்ணுறா. குட் பை, தேர் இஸ் மோர் தம்பிங் ஒன்லி, லெஸ் சவுண்ட் தேன் பிஃபோர் அண்ட் வாய்ஸஸ் கிவிங் டைரக்ஷன். எமி ஃபியூசஸ் வித் தி லேண்டன் அண்ட் ட்ரையிங் டு கெட் இட் லைட்டட். ஸோ ஒரே சத்தம் கேட்குது, போட் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்குது. ஸோ வந்து எமி வந்து தன் கையில் இருக்கும் லேண்டனை லைட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மிஸ்டர் பீட்டர், யூ வில் பி ஆல் ரைட் ஜிம், ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருப்பீங்களா அப்படின்னு மிஸ்டர் பீட்டர் திருப்பி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிம்மோடைய பதில் ஸ்டில் ஆஃப் ஸ்டேஜ், எஸ் டோன்ட் வரி அபவுட் அஸ், குட் பை. ஸோ ஜிம் வந்து பதில் சொல்கிறா, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸஸ் இன் தி டிஸ்டன்ஸ் thousands of ஓஸ். ஸோ தூரத்துலேருந்து நிறைய பேச்சு சத்தம் கேட்டுட்ருக்கு. ஜிம் என்டர்ஸ் ரைட், வைப்பிங் ஹிஸ் ஃபோர்ஹெட். எமி கெட்ஸ் தி லேண்டன் லைட்டட் அண்ட் ப்ளோஸ் அவுட் தி கேண்டில். ஸோ எமி வந்து அந்த விளக்கை மட்டும் ஏற்றிட்டு அந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் லைட் ஆஃப் பண்ணுறா. வாட்டர்ஸ் ட்ராப்பிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோட அளவு வந்து இறங்குது. ஹி போர்ஸ் 2 cups of coffee from மிஸ்டர் பீட்டர்ஸ் ஜார், ஹேண்ட்ஸ் 1 to எமி, ரைசஸ் his cup as though in the டோஸ்ட். ஸோ வந்து இப்போ மிஸ்டர் பீட்டர் வந்து ஒரு பிளாங்கெட்டும் காஃபி ஜாரும் கொடுத்தாரு இல்லையா, அதுலேருந்து எமியும் சரி ஜிம்மும் அதில் காஃபி ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. ஹியர் இஸ் டு தி காஃபி, லேண்டன் அண்ட் தி ரெஸ்கியூ. ஸோ இந்த காஃபி எதுக்கு அப்படின்னா நம்ம கிடைச்ச இந்த விளக்குக்கும் அவங்க பண்ண நமக்கு ரெஸ்கியூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து பேசுகிறான். ஐ எம் கிளாட் வி ஹாவ் அ வைட் அவேக் வெல் எக்யூப்டு டிசாஸ்டர் கமிட்டி இன் திஸ் டவுன். ஸோ இந்த டவுனை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் கமிட்டி செமையாக வெல் எக்யூப்டு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஃப்ளாஷ் லைட் வேவ் பண்ணோடனே நம்மளை ரெஸ்கியூ பண்ண வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஜிம் பதில் சொல்கிறான். ஸோ எமி ஆன்சர் பண்ணுறா. அண்ட் ரெட் கிராஸ் நர்ஸ் ஃபார் எமர்ஜென்சி. வெறும் நம்மளை காப்பாற்ற மட்டும் வரலாம், அவங்க கூட நர்ஸையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. தேங்க் காட் ஃபார் தி ரெஸ்கியூ, போத் லிஃப்ட் தி கப் ஆஃப் காஃபி அண்ட் ட்ராங்க் அண்ட் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஸோ வந்து வெளியே தண்ணியோட அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மும் எமியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ், அதாவது இந்த பிளே வந்து ஃபினிஷ் ஆகுது. இப்போ இந்த ப்ரோஸில் இருக்கும் முக்கியமான சினானியம் க்ளாசரி பார்த்துருவோம். ஸ்டாம்பிங் அப்படின்றது பிரிங்கிங் டவுன் ஒன் ஃபுட் ஹெவிலி ஆன் தி கிரவுண்ட். ஸோ வந்து அந்த காலை நல்லா அழுத்தி வச்சு நடக்கிறத ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளவுட் பஸ்ட் அப்படின்றது சடன் வைலண்ட் ரெயின் ஸ்டார்ம். ஸோ மேக வெடிப்பு இதை தான் க்ளவுட் பஸ்ட்னுவாங்க. பிக்சர் அப்படின்றது அ லார்ஜ் ஜக். ஸோ ஜக்கை தான் பிக்சர் அப்படின்வாங்க. லேண்டன் அப்படின்றது எ லேம்ப் வித் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ப்ரொடெக்டிங் தி ஃப்ளேம் ஆர் எலக்ட்ரிக் பல்ப். ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா ராந்தல் விளக்கு, அதுதான் லேண்டன் அப்படின்வாங்க. கேஸ்ப் அப்படின்றது மூக்கால் மூச்சு விடாமல் வாயை திறந்து மூச்சு விடுறது, அந்த பெருமூச்சு விடுறது தான் கேஸ்ப் அப்படின்றது. ஷ்ரெட் அப்படின்றது ஷிவர்ட், ஸோ பயத்தில் அப்படியே நடுங்கிறது. ஹார்க் அப்படின்றது லிசன் ஆர் பே அட்டென்ஷன், அப்படியே வந்து கூர்ந்து கவனிக்கிறது தான் ஹார்க் அப்படின்வாங்க. தம்பிங் அப்படின்றது ஏதோ ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே இடிக்கிற அந்த சத்தத்தை தான் தம்பிங் அப்படின்றது. பிக் அ பேக் அப்படின்றது ஷோல்டரில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து போட்டு வரோம் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு பேர் பிக் அ பேக் அப்படின்றது. விங்க் அப்படின்னா கண் மூடுறது, ஓகேவா, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு மூடி திறக்கிறது, ஓகேவா. ஸோ அதை தான் வந்து விங்க் அப்படின்வாங்க. ஸ்ப்ளிண்ட் அப்படின்றது அ லார்ஜ் ஆர் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் யூஸ் ஃபார் சப்போர்ட் ஆஃப் ப்ரோக்கன் போன்ஸ். ஸோ ஒரு எலும்பு உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த எலும்பு நகராமல் இருக்கிறதுக்காக வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக வைக்கிற அந்த விஷயங்களை தான் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இது வந்து இந்த போன் பிரேக் ஆகி இருக்கும் பொழுது இந்த ஸ்ப்ளின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோஸோடைய புக் பேக் கொஷின் பார்த்துருவோம். பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பிளே சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். தி ரேடியோ அனௌன்ஸ்ட் தட். ரேடியோவில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்கள். தி பர்னர் டேம் ஹாவ் கிவன் அவே. ஸோ அந்த டேம் உடஞ்சிருச்சு அப்படின்றத ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஷின் நம்பர் 2, மதர் குட் நாட் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்டர் பிராண்ட் பிகாஸ் அப்படின்னா ஏன் மதரால் வந்து வீட்டுக்கு வர முடியலன்னா ஆப்ஷன் பி, தி பிரிட்ஜ் பிட்வீன் தி ஹோம் அண்ட் தி டவுன் வேர் அண்டர் தி வாட்டர். அதனால மதரால் வந்து பிராண்ட்ஸ் ஹோம்லேருந்து அவங்க வீட்டுக்கு வர முடியல.
கொஷின் நம்பர் 3, த பர்னர்ட் டேம் கிவன் அவே ஆஸ். ஏன் அந்த பர்னர்ட் டேம் கிவன் அவே ஏன் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி, இட் ரைன்ட் ஹெவிலி அண்ட் ஸ்னோ வாஸ் மெல்டிங். மழையும் விடாமல் பெஞ்சிட்ருக்கு, மலையில் இருக்க ஸ்னோவில் இருக்க ஐஸும் மெல்ட் ஆகிட்டு இருக்கு, இதனால பர்னர்ட் டேம் தன் கொள்ளளவு தாண்டி உடஞ்சிருச்சு. ஸோ கொஷின் நம்பர் 4, தேர் வாஸ் நோ பவர் பிகாஸ். ஏன் அந்த ஏரியாவில் பவர் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தி பவர் ஹவுஸ் வாஸ் அவுட் ஆஃப் கமிஷன். அப்படின்னா அங்கேயும் தண்ணி வந்துருச்சு, ஸோ அதால் வந்து இயங்க முடியல, அதனால பவர் கட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. Why did they splint up Sarah leg with the pillow? ஏன் பில்லோ வச்சு சாராவோட காலை வந்து டைட்டாக கட்டியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஷி ஹேட் broken her leg below the knees. ஏன்னா சாரா கீழே விழுந்ததுனால அவளோட ரைட் லெக்கில் முட்டிக்கு கீழே அடிபட்டிருக்கு. ஸோ அந்த அடி பெருசாகாமல் இருக்கிறதுக்காக சாரா லெக்கை வந்து பில்லோ வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இதோட இந்த ப்ரோஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம 17 ஆரஞ்சஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பில் நாட்டன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆரஞ்சஸ் எப்பயுமே பில் போட்டு தான் வாங்குவோம், அந்த மாதிரி பில் நாட்டன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதை எதை சொல்லுது அப்படின்னா ஒரு பையன் இல்லை ஒரு நரேட்டர் ஒரு 17 ஆரஞ்சை திருடி மாட்டிக்கிறான். எப்படி இந்த 17 ஆரஞ்சஸை போலீஸ்கிட்ட இருந்து மறைச்சி தப்பிக்கிறான் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ 17 ஆரஞ்சோட கையும் களவுமாக மாட்டிக்கிறான், அதை மறைச்சி தப்பிக்கிறது தான் இந்த கதை. In the story 17 Oranges, let us see if the narrator is able to cleverly manage a tricky situation or not. இந்த கதை 17 Orangesல எப்படி அந்த நரேட்டர் ஒரு tricky situationனை ஃபேஸ் பண்ணி தப்பிக்கிறாரா இல்லை மாட்டிக்கிறாரா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். ஆரஞ்சஸ் ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம். ஆரஞ்சுக்கு இவர் ரொம்ப பெரிய அடிமையாக ஆரஞ்சு பழம் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. ஐ யூஸ் டு ஈட் தெம் ஆல் டே அண்ட் எவ்ரி டே. டெய்லியும் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவேன், ஒவ்வொரு நாளும் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். பட் ஒன் டே அ போலீஸ்மேன் ஃபவுண்ட் 17 ஆரஞ்சஸ் ஹிடன் அவே இன் மை பாக்கெட். ஒரு நாள் நான் போலீஸ் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன், ஏன்னா ஆரஞ்சஸ் என் பேக்கெட்டில் இருந்ததுனால. ஹி லாக்டு மீ அப் அண்ட் ஐ ஹவ் நெவர் ஈட்டன் அன் ஆரஞ்ச் அகேன். அன்றைக்கி அவன் என்னை லாக் பண்ணிட்டான் ஜெயிலில் ஒரு ரூமில் போட்டு, அன்னிலேருந்து நான் ஆரஞ்சு சாப்பிட்றதையே விட்டுட்டேன் அப்படின்றது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்ட்டு ஐ வாண்ட் யூ டெல் யூ தி ஸ்டோரி அப்படின்றது. முதல்ல இவர் எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னா ஐ வாஸ் டிரைவிங் எ லிட்டில் போனி அண்ட் கார்ட் ஃபார் தி ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஒரு டெலிவரி கம்பெனி, அந்த கம்பெனி எங்கே வேலை செய்யும் அப்படின்னா அந்த காலத்துலலாம் கப்பலில் தான் முக்கியமான பொருள்கள்லாம் வரும். ஸோ கப்பலில் வந்த பார்சலை எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவர் பண்ணுறது, அதாவது வீட்டில் இல்லை ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸஸில் போய் டெலிவர் பண்ணுறது. போனி அண்ட் கார்ட் அப்படின்னா குதிரை வண்டியில் போயிட்டு வந்த பார்சலை அந்த ஆஃபீஸில் போய் டெலிவர் பண்ணுறது தான் இந்த நரேட்டரோட வேலை. அண்ட் ஐ ஆஃபன் வென்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் டாக்ஸ். டாக் அப்படின்னா கப்பல்கள்லாம் நிறுத்தும் இடம். இப்போ எப்படி பஸ்ஸெலாம் நிறுத்துறத பஸ் ஸ்டாப்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி துறைமுகத்தில் கப்பல்லாம் நிறுத்துகிற இடம், அந்த குட்ஸாக லோட் பண்ணி அன்லோட் பண்ணுற இடம் தான் டாக் அப்படின்வாங்க. அதனால நிறைய அந்த துறைமுகம் அந்த டாக்ஸ்குள்ளே போயிட்டு வரதை ஒரு வேலை. ஏன்னா அங்கே தான் பொருட்கள் பார்சல் வரும், அதை எடுத்துகிட்டு போய் அந்தந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அந்த குதிரை வண்டியில் டெலிவர் பண்ணுறதா நரேட்டரோட வேலை. ஐ வாஸ் நாட் ரியலி அ தீஃப். நான் திருடலாம் கிடையாது. பட் ஐ யூஸ்வலி லெஃப்ட் தி டாக்ஸ் வித் சம்திங் அண்டர் மை ஆப்ரான். ஆப்ரான் அப்படின்னா ஒரு பெரிய ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் சமைக்கும் பொழுது பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய துண்டு மாதிரி ஒன்று கழுத்துலேருந்து கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஆப்ரான் அப்படின்றது. அந்த ஆப்ரானோடைய பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரான் கட்டியிருப்பாராம். இவர் அந்த டாக்ஸ் அந்த துறைமுகத்தை உள்ளேருந்து வெளியே வரும்போது எந்த பொருள் கிடைக்குதோ திருட மாட்டாரு, கீழே கிடக்குது இல்லையா, ஸோ அந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து ஒரு ஆப்ரானில் போட்டுட்டு வரது அப்படின்றது நரேட்டரோடைய பழக்கம். ஐ ஹேட் மேட் தி ஆப்ரான் மை செல்ஃப் அண்ட் இட் வாஸ் அ பிக் ஒன். அந்த ஆப்ரானை இவர் வேணும்னே பெருசாக பண்ணி அந்த பேக்கெட்டையும் அந்த ஆப்ரானுக்கு பின்னாடி இருக்கும் பேக்கெட்டையும் பெருசாகவே இவரே வந்து தச்சு வச்சிருக்காராம். ஏன்னா அந்த டாக்ல ஏதாவது மிச்சம் மீதி பொருள் கிடந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வருவார். மெயினாக அவருக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல், அதனால ஃப்ரூட்ஸ் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதை அந்த ஆப்ரானில் போட்டு எடுத்துகிட்டு வரது இவரோட பழக்கம். When there was a banana boat in the dock, I drove my little cart beside it. ஸோ பனானா எடுத்துகிட்டு வரது, அதாவது வாழைப்பழம் எடுத்துகிட்டு வர அந்த போட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த போட்டுக்கு பக்கத்துலேயே இவர் இந்த குதிரை வண்டியை ஓட்டிகிட்டு போயிருப்பாரா. ஏன்னா அந்த போட்லேருந்து தவறி அந்த டாக்குள்ளே விழுந்த வாழைப்பழம் ஏதாவது கிடச்சிருந்தா அதை எடுத்து ஆப்ரானில் போட்டுட்டு வருவார். சம்டைம் பஞ்சஸ் ஆஃப் பனானா ஃபெல் டு தி கிரவுண்டில் விழுந்து அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு ஆப்ரானில் போட்டுட்டு வருவார். ஆஃபன் மை ஃப்ரெண்ட்ஸ் கிக்கட் அ பஞ்ச் டு மீ ஃப்ரம் தி போட். சில நேரம் போட்டு ஓட்டுறவங்க இந்த நரேட்டரோட ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாழைப்பழத்தெல்லாம் தள்ளி விடுவாங்களாம். அதன் மூலமா ஒரு கிரவுண்டில் கிடக்கிற வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போவார். ஐ ஆல்வேஸ் பிக் அப் தி பனானா குயிக்லி அண்ட் ஹைட் தம் அண்டர் மை ஆப்ரான். ஸோ கிரவுண்டில் வந்து விடுற அந்த வாழைப்பழத்தை எடுத்து ஆப்ரானில் போட்டுட்டு மறைச்சி வச்சுட்டு சீக்கிரமாக வந்து அந்த டாக்லேருந்து வெளியே வந்துடுவாராம்.
தென் ஐ ஸ்பெண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தி டே ஈட்டிங் பனானாஸ். ஐ லைக்டு பனானாஸ் பட் ஐ லைக் ஆரஞ்சஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த கிடைச்ச வாழைப்பழத்தை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடுவேன். ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆரஞ்சஸ் அப்படின்றாரு. தி ஒன்லி டுக் திங் வென் ஐ ஃபவுண்ட் ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் தெம். நான் போய் திருடலாம் மாட்டேன், அது கீழே கிடந்துச்சுன்னா நான் எடுப்பேன் தவிர்த்து நான் யாரோடையும் திருட மாட்டேன். பட் சம் பீப்புள் பிளான்ட் அ தெஃப்ட் வெரி கேர்ஃபுல்லி. ஆனால் அந்த டாக்ல நிறைய பேர் பிளான் பண்ணியே திருடுவாங்களாம். அப்படி திருடுறதுல கை வந்த ஆள் திருட யாருன்னா கிளம் ஜோன்ஸ் அப்படின்றவன். கிளம் ஜோன்ஸ் வாஸ் அ கேர்ஃபுல் பிளானர். அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி திருடுவான். லெட் மீ டெல் யூ அபவுட் கிளம். ஸோ இப்போ கிளம்மை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்றது. ஒன் டே கிளம் வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி டாக்கை விட்டு வெளியே வரும்பொழுது கிளம் வெளியே வந்துட்டு இருந்தானா அவன் கையில் ஒரு பெரிய பாக்ஸ் வந்து இருந்துச்சான். ஹி வாஸ் கேரியிங் அ பாக்ஸ். வாட் ஹேவ் யூ காட் இன் தர் ஆஸ்க்டு போங்கோ தி போலீஸ்மேன். போலீஸ்மேன் பேர் போங்கோவா. அவர் வந்து இந்த மாதிரி டப்பா வெளியே வரும்பொழுது யார் கிளம்மை பார்த்து கேட்குறாரு இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஏ கேட் ரிப்ளைடு கிளம். ஸோ அதுக்குள்ளே ஒரு பூனை இருக்குது அப்படின்னு சொல்கிறானா. ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஓப்பன் தி பாக்ஸ், தி கேட் வில் ரன் அவே. உடனே கிளம் என்ன சொல்கிறான், என்ன தயவு செஞ்சு இந்த டப்பாவை திறக்க சொல்லாதீங்க, உள்ளே இருக்கிற பூனை வெளியே ஓடிடும் அப்படின்ட்டு. உடனே போங்க கேட்குறா, ஏ கேட் பூனையை டப்பாக்குள்ளே வச்சிருக்கேன், ஐ டோன்ட் பிலீவ் யூ ஓப்பன் தி பாக்ஸ். ஒன்னாலாம் நம்ப முடியாது, அந்த டப்பாவை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்குறானா. பட் தி கேட் வில் ரன் அவே கிளம் செட் அகைன். அந்த பூனை ஓடிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தேர் இஸ்ன்ட் அ கேட் இன் பாக்ஸ் ரிப்ளைட் போங்க ஓப்பன் இட் அப். தோ பாரு, இந்த பூனை கதையெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது, அதில் பூனையும் இல்லை ஒன்றும் இல்லை, உன் டப்பாவை தர அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கிளம் கிட்ட கேட்குறாரு. கிளம் காட் வெரி ஆங்கிரி பட் ஃபைனலி ஓப்பன் திஸ் பாக்ஸ். ஸோ ரொம்ப கோவப்பட்டு கிளம் அந்த டப்பாவை திறக்கிறாரு. அவுட் ஜம்ப்டு ஷிப்ஸ் கேட். ஷிப் கேட் அப்படின்னா என்னன்னா, எப்பயுமே இந்த மாதிரி கப்பலில் பயணம் பண்ணுறவங்க ஒரு பூனையை வந்து கூட கூட்டிகிட்டு போவாங்களாம். இந்த பூனையோட வேலை என்ன அப்படின்னா கப்பலுக்குள்ளே இருக்கும் எலிகளை சாப்பிட்றது. ஏன்னா எலிகள் கப்பலில் இருக்கும் முக்கியமான ஒயரை கடிச்சு வச்சிரும். அப்புறம் கப்பலில் நிறைய கயிறு போட்டு நிறைய விஷயத்தை கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கயிறை கடிச்சிரும். கப்பலில் எடுத்துகிட்டு போகிற உணவு தானியங்களெல்லாம் சாப்பிட்ரும். அதனால் கப்பலில் இருக்கும் எலிகளை பிடிக்கிறதுக்காகவே இந்த ஷிப் கேட் அப்படின்னு ஒன்றதை எப்பயுமே எடுத்துகிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஷிப் கேட் குதிச்சு அந்த டப்பாலேருந்து ஓடிடுச்சு. தி கேட் ரேன் பேக் இன் டு தி டாக். அந்த பூனை அந்த பாக்ஸ் வந்து தப்பிச்சு திருப்பி டாக்குக்குள்ளே ஓடிடுச்சு. கிளம் ரேன் ஆஃப்டர் தி கேட். ஹி வாஸ் ஷவுட்டிங் ஆங்கிரிலி. அப்போவே கிளம் சொல்லணும், அப்போவே சொன்னேன் இதுக்குள்ளே பூனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் திறக்க சொன்னீங்க, இப்போ பாருங்கள் திரும்பி அந்த பூனை அந்த டாக்குக்குள்ளே ஓடிடுச்சுன்னு கோவமாக வந்து பூனைக்கு பின்னாடி இந்த கிளம் வந்து ஓடுறானா. 2 minutes later கிளம் கேம் பேக் வித் தி சேம் பாக்ஸ். திருப்பி அதே மாதிரி ஒரு டப்பாவோட 2 நிமிஷம் கழிச்சு கிளம் வந்து வரான். ஹி வாஸ் ஹோல்டிங் தி லிட் டவுன் டைட்லி. இப்போ நல்லா மூடி போட்டு டைட்டாக அந்த டப்பாவை மூடி வச்சிருக்கான். போங்கோ லாஃப்ட் அட் ஹிம் அண்ட் கிளம்டு லுக்ட் அட் ஹிம் ஃபியூரியஸ்லி. ஸோ போங்கோவுக்கு வந்து நல்ல சிரிப்பு வருது, ஏன்னா பூனை வந்து ஓடிடுச்சு, இப்போ பூனை துரத்திட்டு போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த டப்பாக்குள்ளே போட்டு. அதனால் போங்கோவுக்கு செம்ம சிரிப்பு வருது. ஆனால் கிளம்முக்கு ஃபியூரியஸ், செம்ம கோவமாக ஆத்திரமாக அந்த போலீஸ்காரனை பார்க்குறான். கிளம் லுக்ட் ஆங்கிரி ஆல் தி வே ஹோம். ஸோ திரும்ப போகிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த போலீஸ்காரனை திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறானா. தென் ஹீ ஸ்மைல்டு. அப்புறம் அந்த பக்கம் திரும்பிட்டு கிளம் சிரிக்கிறான். ஏன் அப்படின்னா ஹீ ஓப்பன் தி பாக்ஸ் இன் தி கிச்சன் அண்ட் டுக் அவுட் அ லார்ஜ் டச் சீஸ். ஸோ டச் நாட்டோட சீஸ் தான் இப்போ வரைக்கும் உலக ஃபேமஸ். அந்த டச் சீஸ் வந்திருக்கு, அதை திருடிட்டு போய் இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி போலீஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பூனையை வச்சு ட்ரிக்கை காட்டி பூனை ஓடுற மாதிரி ஓட விட்டு அந்த டப்பாக்குள்ளே அந்த சீஸை போட்டு திருடிட்டு அவன் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி பிளான் பண்ணி திருடுறவன் கிளம். ஆனால் இப்படியெல்லாம் இந்த நரேட்டர் கிடையாது. அதாவது திருடலாம் மாட்டார், கிரவுண்டில் ஏதாவது பழங்கள் விழுந்து கிடந்துச்சுன்னா எடுத்து தன் அப்ரானில் போட்டுட்டு வருவார். ஆனால் இப்படி பிளான் பண்ணி திருடுறவங்களாம் போலீஸ்கிட்ட மாட்டான். இந்த மாதிரி அப்ரானியாக வந்து கீழே கிடக்கிறத எடுத்து போட்டு வர ஆட்கள் மாட்டிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி நரேட்டரும் மாட்டிட்டாரு. தட் வாஸ் கிளம் ஸ்டோரி பட் ஐ வாஸ் நாட் ஸோ லக்கி. ஆனால் நான் கிளம் மாதிரிலாம் லக்கி கிடையாது. போங்கோ தி போலீஸ்மேன் காட் மீ ரெட் ஹேண்டட் பிகாஸ் மை ஆப்ரான் ஸ்ட்ரிங் broke. He noticed that my trouser pocket were somewhat bulging. ஸோ நான் வந்து அன்றைக்கி போலீஸ்கிட்ட கையும் களவுமாக மாட்டிக்கிட்டேன். அதான் ரெட் ஹேண்டட். ஸோ ரெட் ஹேண்டட் அப்படின்னா கையும் களவுமாக மாட்டிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கி அவர் போட்டிருந்த ஆப்ரானோட ஒரு பக்கம் கிழிஞ்சிருச்சான். ஆப்ரானோட பேக்கில் தானே அவர் ஃப்ரூட்ஸை போட்டு எடுத்துகிட்டு வருவார். ஆனால் இன்றைக்கி ஆப்ரான் கிழிஞ்சதுனால ஃப்ரூட்ஸை தன் பேண்ட் பேக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பேக்கெட் வீங்கி என்னென்னமோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால என்னென்னு போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அதனால் நரேட்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஹே வெயிட் அ மினிட், போங்கோ ஷவுட்டட். ஸோ நரேட்டரை பார்த்து போங்கோ வந்து கத்துறாரு, ஏ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஹி காட் மீ பை தி காலர் அண்ட் டுக் மீ இன்டு ஹிஸ் கேபின் நியர்பை அண்ட் லுக்டு இன்டு மை பேக்கெட். அதனால் ஒரு கேபினுக்கு கூப்பிட்டு போயிட்டு உள்ள ரூமை லாக் பண்ணிவிட்டு பேண்ட்டோடைய அந்த பேக்கெட்ஸ் திறந்து பார்க்குறாரு. உள்ளே என்ன இருக்குது, ஆரஞ்சஸ் இருக்குது. தேர் வர் 17 ஆரஞ்சஸ். போங்கோ counted them and placed them carefully on the table. போங்கோ எல்லாத்தையும் எண்ணிட்டு அந்த டேபிள் மேலே அடுக்கி வைக்கிறாரு. Too many people are stealing from the dogs, போங்கோ said. You have stolen these oranges and concealed them in your packet. Have you anything to say? எனக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் இந்த டாக்ஸ் வந்து திருடிட்டு போகிறாங்கன்னு. நீ ஒரு 17 ஆரஞ்சு திருடிட்டு போகிற, உன்னை நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன், உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு போங்கோ போலீஸ்காரர் இப்போ நரேட்டர் கிட்ட கேட்குறாரு.
இப்போ இந்த இடத்துல 2 டூ யூ நோ பாக்ஸஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ஷிப் கேட் இஸ் அ கேட் தட் ரைட்ஸ் அலாங் ஆன் ட்ரேடிங் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் நேவல் ஷிப் டு கேட்ச் தி மைஸ் அண்ட் ரெட். ஸோ ஷிப் கேட் அப்படின்றது அந்த படத்தில் காட்டுற மாதிரி இந்த கடல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது இந்த பூனையை கூட்டிகிட்டு போவாங்க. இதோட வேலை என்னென்னா எலி மூஞ்சரு இது எல்லாத்தையும் வேட்டையாடுறது தான். விச் கேன் காஸ் டேமேஜ் டு ரோப் எலக்ட்ரிக்கல் வயரிங் க்ரூ ஃபுட் கிரெயின்ஸ் இன் தி கார்கோ அண்ட் வுடன் பார்ட்ஸ் ஆஃப் தி ஷிப். ஸோ இந்த மாதிரி எலியல் தொல்லையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி பூனையை நேவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி ஆரஞ்சை பற்றியும் டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க. 1 ஆரஞ்ச் கண்டைன்ஸ் அவர் டெய்லி ரெக்யர்மெண்ட் ஆஃப் விட்டமின் சி. ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய விட்டமின் சி ஒரு முழு ஆரஞ்சில் நம்ம கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சஸ் வர் ஃபர்ஸ்ட் க்ரோன் இன் இந்தியா. அதுக்கப்புறம் எல்லா உலக நாடுகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டூ யூ நோ பாக்ஸஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பி கதைக்கே வருவோம். ஐ செட் நத்திங், ஐ வாஸ் வெரி ஃப்ரைட்டன் பட் ஐ கெப்ட் குவைட். இப்போ நரேட்டர் மாட்டிக்கிட்டாரு, அவர் எதுவும் வாயவும் திறக்கலை, அவர் செம்ம பயத்தில் இருக்கார், அதனால அமைதியாகவே இருக்கார். ஐ ஹேட் ரெட் அ லாட் ஆஃப் டிடக்டிவ் ஸ்டோரி டு மேக் தி மிஸ்டேக் ஆஃப் பிளாபிங். இவர் நிறைய டிடக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து படிச்சிருக்காராம். அதில் வந்து பயத்தில் உளரும் பொழுது பிளாபிங் அப்படின்னா உளறது, பயத்தில் உளறிட்டாங்க அப்படின்னா எனிதிங் யூ செட் மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் யூ. நீங்கள் சொன்னது உங்களுக்கே எதிராக எவிடன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய டிடக்டிவ் ஸ்டோரியில் படிச்சிருக்காங்களா. ஐ நியூ that the best plan was to say nothing. அதனால இவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா போலீஸ் கிட்ட என்ன நடந்தாலும் வாயை திறக்க கூடாதுன்றதை மட்டும் முடிவு பண்றாரு. ஸோ யூ won't say anything said போங்கோ. ஸோ போலீஸ்காரர் கேட்கிறார், அப்ப நீ வாய் திறக்க மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்கிறார். I am going to bring another policeman here. He will be a witness against you and when I bring this case in the court. ஏன்னா கோர்ட்டுக்கு தேவை விட்னஸ் தான். இவர் 17 ஆரஞ்சு திருடி இருக்காருன்னு வெறும் இந்த போலீஸ்காரர் சொன்னா மட்டும் போதாது. ஏன்னா போலீஸை வந்து கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது இல்லையா. ஏன்னா இவரே திருடி வச்சுட்டு இவர் தான் திருடினாருன்னு கூட சொல்லலாம்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ்காரரை சாட்சிக்கு வந்து கூட்டிகிட்டு வராரு அந்த போங்கோ போலீஸ்காரர். போங்கோ லெஃப்ட் தி கேபின் அண்ட் லாக்டு தி டோர் பிஹைண்ட் ஹிம். ஐ வாஸ் வெரி வரிட். இப்போ போங்கோ வந்து கதவை சாத்திட்டு போறாரு இன்னொரு போலீஸ்காரை கூட்டிகிட்டு வர வரைக்கும். இப்போ நரேட்டர் சோகமாக உட்காந்துருக்காரு. ஐ லுக்ட் அட் தி வால். ஐ அப்படின்றது இந்த இடத்துல நரேட்டர் குறிக்குது. ஐ லுக்ட் அட் தி டோர். ஐ லுக்ட் அட் தி 17 ஆரஞ்சஸ் அண்ட் ஐ லுக்ட் அட் தி ஆப்ரான் வித் இட்ஸ் broken string. எல்லாத்தையும் பார்க்குறாரு, கதவை பார்க்குறாரு, சுவரை பார்க்குறாரு, அந்த 17 ஆரஞ்சு பார்க்குறாரு, தன் ஆப்ரான் கிழிஞ்சதுனால தானே நம்ம இன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டணுன்ட்டு அந்த கிழிஞ்ச ஆப்ரானை பார்க்குறாரு. ஐ வில் லூஸ் மை ஜாப் ஐ தாட். முதல்ல வேலை போகும். அடுத்தது என்ன, பெர்ஹாப்ஸ் ஐ வில் கோ டு தி பிரிசன். வாட் வில் மை ஃபாதர் சே. அடுத்து நான் ஜெயிலுக்கும் போயிடுவேன். எங்கள் அப்பா கிட்ட நான் என்னன்னு சொல்கிறது. வாட் வில் மை ஃபாதர் டூ. எங்கள் அப்பா இப்போ என்ன பண்ணுவார், எனக்கு வேலையும் போயிட்டு நான் ஜெயிலுக்கும் போயிட்டேன்னா எங்கள் அப்பா எப்படி வெளியே தலை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஆல்மோஸ்ட் கேவ் அப் தி ஹோப் ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் தி ட்ரபிள். ஸோ என்ன இதில் எது தப்பிக்கிறது அப்படின்றத அந்த ஆசையவே விட்டுட்டார். அப்படியே உட்காந்துருக்காரு யார், நரேட்டர். ஐ வாஸ் locked in the cabin and oranges were on the table. Pongo had gone to bring a witness. I was in trouble. அவர் திருடினதில் எடுத்த அந்த 17 ஆரஞ்சு டேபிளுக்கு எதிராக இருக்கு. இவர் இப்போ தப்பிக்கவும் போகிறதில்ல, அப்படியே மனம் உடைஞ்சு உட்காந்துருக்காரு. ஓ மை காட் ஐ செட் வாட் கேன் ஐ டூ. இப்போ கடவுளே இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பயத்தோட நரேட்டர் வந்து உட்காந்துருக்காரு. ஈட் தி ஆரஞ்சஸ் செட் அ வாய்ஸ் இன் மை ஹெட் ஈட் தி எவிடன்ஸ். உடனே அவர் தலையிலிருந்து ஒரு குரல் கேட்குது, ஈட் தி ஆரஞ்சஸ், அந்த ஆரஞ்சஸை சாப்பிட்ரு, அந்த எவிடன்ஸை சாப்பிட்ரு அப்படின்றது. உடனே அவர் கேட்குறாரு, ஈட் தெம். எஸ், எல்லாத்தையுமே சாப்பிட்டுறது அப்படின்னு. எஸ் செட் தி வாய்ஸ் இன் மை ஹெட் ஈட் தெம் அண்ட் தி எவிடன்ஸ் வில் பி கான் அண்ட் பி குவிக் ஈட் தெம் ஆல். ஸோ அவர் தலையிலிருந்து ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்குது, அந்த ஆரஞ்சஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ரு, அப்படின்னா எவிடன்ஸ் எல்லாமே போயிடும், நீ தப்பிச்சிடலாம் அப்படின்றது. ஐ தாட் ஃபார் half a second. நான் ஒரு அரை செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். தென் ஐ டுக் அன் ஆரஞ்ச், ஐ பீல்ட் இட் அண்ட் புட் இட் இன் மை மவுத். சூன் ஒன்லி தி பைப்ஸ் வேர் லெஃப்ட். பைப்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன விதைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சுக்குள்ளே சின்ன சின்ன விதைகள் இருக்குல்ல, அது மட்டும் தான் வெளியே இருக்காம். யூ ஹாவ் டு ஸ்வாலோ தி பிப்ஸ் டூ அப்படின்றது. நீ அந்த விதைகளையும் சாப்பிடணும் அப்படின்னு அந்த தலையில் இருந்த குரல் வந்து சொல்லுதான். செட் தி வாய்ஸ் இன் மை ஹெட். யூ ஹாவ் டு ஸ்வாலோ தி பிப்ஸ் அண்ட் தி பீல்ஸ். யூ ஹாவ் டு ஸ்வாலோ ஆல் தி எவிடன்ஸ். நீ அந்த ஆரஞ்சை முழுசாக சாப்பிடணும், தோலையும் சாப்பிடணும், பழத்தையும் சாப்பிடணும், அதே மாதிரி அதுக்குள்ளே விதையும் சேர்த்து தான் சாப்பிடணும். முழு ஆரஞ்சை எந்த விதமான தடயமும் இல்லாமல் நீ சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்றது. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ செட். ஓகே, எனக்கு தப்பிக்கிறதுக்கு இதை தவிர்த்து வேறு வழி தெரியலை, சரி இந்த தலையில் இருக்க வாய்ஸ் சொல்கிற மாதிரி இதை பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு ஐ swallowed தி பிப்ஸ் அண்ட் put some of the peel in my mouth. Don't eat it said the voice. There isn't time. Swallow it. Be quick. Swallow it. உட்காந்து மென்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காது, உனக்கு அவ்வளோ டைம்லாம் கிடையாது, அப்படியே முழுங்குன்னு அவரோட தலையிலேருந்து வர குரல் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஐ டுக் அ ஸ்மால் நைஃப் ஃப்ரம் மை பாக்கெட் அண்ட் கட் தி ஆரஞ்சஸ் இன்டு லார்ஜ் சங்க். ஸோ வந்து பாக்கெட்டில் கத்தி எடுக்கிறாரு, ஆரஞ்சு பழத்தை 4-5 துண்டாக கட் பண்ணுறாரு. ஐ swallowed தி பீசஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஒன் ஆஃப்டர் தி another. இப்போ நம்ம எப்படி ஆப்பிள் 4-5 பீஸாக போடுவோமோ அந்த மாதிரி ஆரஞ்சு 4-5 பீஸாக தோலோடவே போட்டு அப்படியே ஒரு பீஸாக முழுங்கிட்டு வராராம்.
There were still 3 oranges on the table when I heard Pongo outside. I stopped. My stomach was nearly full. Pongo கதவு கிட்ட வரது தெரியுது. ஏன்னா பொங்கோட வாய்ஸ் கேட்குது. இன்னும் 3 ஆரஞ்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. பி குவிக் ஸ்வாலோ தெம் செட் தி வாய்ஸ் இன் மை ஹெட். சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில் இருக்கும் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கான். ஐ வாஸ் லக்கி. Pongo and the other policeman had seen some cart at the dog gate. They went and talked to the drivers. This gave me a few more minutes. ஸோ கதவை திறக்கலாம் அப்படின்னு பொங்கோவும் அந்த விட்னஸ்க்கு அந்த போலீஸ்மேனும் வரும்பொழுது திரும்பி ஏதோ ஒரு வண்டி போகுது. அந்த டிரைவரை பிடிச்சி விசாரிக்க வேண்டிய வேலை இருந்ததுனால இன்னும் போங்கவும் அந்த போலீஸ்மேனும் கதவை திறந்து உள்ளே வரல. ஐ மஸ்ட் swallow ஆல் தி ஆரஞ்சஸ். ஐ தாட் ஒன்லி 3 லெஃப்ட். எப்படியும் இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டேன், இந்த 3த்தையும் சாப்பிட்றலாமே அப்படின்னு மனசை திடப்படுத்திட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இவர். ஐ swallowed தி ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் தி செகண்ட் ஒன். ஸோ இப்போ 3 பழம் மீதி இருக்குது. ஒன்றாவதையும் சாப்பிட்டார், 2வது பழத்தையும் சாப்பிட்டார். சடன்லி தி டோர் பிகன் டு ஓப்பன். கதவை திறக்க ஆரம்பிக்குது. ஐ வென்ட் த்ரூ எ கிரேட் டீல் ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைனலி மேனேஜ் டு ஃபினிஷ் ஆஃப் தி லாஸ்ட் பீஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆரஞ்ச். கிட்டத்தட்ட கடைசி பழத்தையும் சாப்பிட்டுட்டாரு. Pongo and other policemen walked in. இப்போ உள்ள வராங்க. This is the thief, Pongo said. I caught him with the packet full of oranges. ஸோ போங்கோ இந்த இன்னொரு போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறாரு, இவர் தான் அந்த திருடன், இவரை நான் பேக்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சு பழத்தோட பிடிச்சிட்டேன் அப்படின்றது. தென் Pongo looked at the table and at first he could not figure out what had happened. Where are the oranges அப்படின்றாரு. ஸோ போங்கோக்கு ஒன்றுமே புரியல. 17 ஆரஞ்சு டேபிள் மேலே வச்சுட்டு போனார். வந்து பார்த்தா இவன் மட்டும் திருடன் மட்டும் இருக்கான். தட் மீன்ஸ் நரேட்டர் மட்டும் இருக்கார். ஆரஞ்சை காணோம். எங்கே ஆரஞ்சு அப்படின்னு கேட்குறாரு. போங்கோக்கு ஒன்றுமே புரியலை. ஐ கேன் ஸ்மெல் தம் செட் தி அதர் போலீஸ்மேன். ஆனால் அதர் கூட்டிகிட்டு வந்தால விட்னஸ், அந்த போலீஸ்மேனுக்கும் தெரியுது இங்கே ஆனால் ஆரஞ்சு பழத்தோட வாசனை மட்டும் அடிக்குது, ஆனால் ஆரஞ்சு பழத்தை காணுமே அப்படின்னு அடுத்த போலீஸ்காரரும் சந்தேகமாகவே பார்க்குறாரு. அடுத்த do you know box. Giving oranges during the New Year season is a festive ritual of the Chinese. They are usually given in pair as a symbol of friendship. ஸோ ஆரஞ்சு பழத்தை வந்து கொடுக்கறது வந்து சைனீஸ் நியூ இயரில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது சைனீஸ் ரிச்சுவலில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட சிம்பிள் மாதிரி. இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சரில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, இல்லை நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான சிம்பிள். அதே மாதிரி சைனாவில் வந்து அவங்களோட பண்டிகையின் போது நம்ம யாராவது இன்னொருத்தவங்களுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பலாம். திருப்பி கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஐ செட் நத்திங். இப்போ போங்க கேட்குறாரு, அந்த இன்னொரு போலீஸ்காரன் கேட்குறாரு எங்கே ஆரஞ்சுன்ட்டு. ஸோ நரேட்டர் எதுவும் சொல்லாமல் கம்மனே உட்காந்துருக்காரு. போங்கோ லுக்டு எவ்ரிவேர் ஃபார் தி ஆரஞ்சஸ். ஹி லுக்டு இன் மை பேக்கெட், ஹி லுக்டு இன் மை ஆப்ரான், பட் ஹி டின் ஃபைண்ட் ஒன் ஆரஞ்சு. ஸோ போங்கோ ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. இவரோட திருப்பி சட்டை பேக்கெட்டில் எல்லாத்துலேயும் தேடி பார்க்குறாரு. ஆப்ரானில் எங்கேயுமே ஆரஞ்சஸ் இல்லை. ஃபைனலி போங்கோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேட் ஹேப்பன், பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். போங்கோக்கு கடைசியாக புரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஆனால் போங்கோவால் நம்பவே முடியலை. 17 ஆரஞ்சஸ் he said. போங்கோ கேட்குறாரு, 17 ஆரஞ்சுமா சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு. 17 பிக் ஆரஞ்சஸ், ஹவு டிட் யூ ஈட் தெம் ஆல். எப்படி அது 17 பெரிய ஆரஞ்சு, அதை எப்படி போய் சாப்பிட்ட அப்படின்ட்டு போங்கோ அதிர்ச்சியாக கேட்குறாராம். ஐ செட் நத்திங். போங்கோ வாஸ் நாட் ஏபிள் டு சென்ட் மீ டு பிரிசன். தேர் வாஸ் நோ எவிடன்ஸ். இப்போ போங்கோவால் இவர் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் இல்லையே. இவர் ஆப்பிள் அதாவது ஆரஞ்சு திருடினாருன்ற எவிடன்ஸ் வந்து இல்லை. போங்கோ பிகேம் ஆங்கிரி அண்ட் ஷவுட்டட் அட் மீ. ஸோ போங்கோ சமக்கவும் வந்து இவரை பார்த்து கத்துறாரு. பட் ஐ டின் சே எ வேர்ட். வாயே துறக்கல நரேட்டர். இன் தி எண்ட் ஹீ had to let me go. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டரை போங்கோ வந்து விடுவிச்சிடுறாரு. ஐ டோல்டு கிளம் ஜோன்ஸ் அபவுட் தி 17 ஆரஞ்சஸ். ஸோ கிளம் ஜோன்ஸ் முன்னாடி பிளான் பண்ணி திருடுவான் இல்லையா, அவன்கிட்ட இந்த 17 ஆரஞ்சஸ் கதையை ஆத்தர் நரேட்டர் வந்து சொல்கிறாரு. போங்கோ லாக்ட் யூ இன் தட் கேபின் ஃபார் half an hour செட் கிளம். ஹீ ஹேட் நோ ரைட்ஸ் டு டூ தட். உடனே கிளம்முக்கு ஒரு கேள்வி. உன்னை வந்து போங்கோ அவன் கேபினில் அரை மணி நேரம் லாக் பண்ணி வச்சுருந்தானா, உன்னை லாக் பண்ணுறதுக்கான உரிமை அவனுக்கு கிடையாதே அப்படின்னு சொல்லி வந்து கிளம் கேட்குறான். பெராப்ஸ் கிளம் வாஸ் ரைட். அப்போ தான் இவருக்கு தோணுது, கிளம் வந்து அதாவது இப்போ தான் வந்து நரேட்டருக்கு தோணுது, ஆமாம் அந்த போலீஸ்காரன் ஏன் என்ன லாக் பண்ணி வைக்கணும் அந்த கேபினில், அவனுக்கு எந்த உரிமையுமே இல்லையேன்றது இப்போ தோணுது. ஆனால் அங்கே கையும் களமாக மாட்டிகிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் மூளை வேலை செய்யலாம் நரேட்டருக்கு. ஐ டோன்ட் நோ அப்படின்னு. ஐ டின் ஹாவ் டைம் டு திங்க் அபவுட் இட். எனக்கு அதை பற்றிலாம் யோசிக்க எனக்கு அப்போ டைம் இல்லை. ஐ ஹேட் ஈட்டன் 17 லார்ஜ் ஆரஞ்சஸ், பீல்ஸ், பிப்ஸ் அண்ட் ஆல். ஸோ தோலோட விதையோட பழம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு மனசில் தோணுதோ அப்போ அது மட்டும்தான். ஐ ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் அ வீக். ஒரு வாரம் செம்மையாக கஷ்டப்பட்டேன். அண்ட் தோஸ் ஆரஞ்சஸ் கெப்ட் ஒர்க்கிங் அவே இன் மை ஸ்டொமக். அந்த சாப்பிட்ட அந்த 17 ஆரஞ்சும் என் வயிற்றில் செம்மையாக வேலை பார்த்துருச்சு. ஒரு வாரம் நான் உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் இந்த கதையை சொல்லி இந்த ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க.
இப்போ அபவுட் தி ஆத்தர் பார்த்துருவோம். இந்த கதை எழுந்தது வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன் அப்படின்றவர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, நோன் அஸ் பில் நாட்டன் அப்படின்றது. 1910லேருந்து 1992 வரைக்கும் இவருடைய வருடம். வாஸ் அன் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட் அண்ட் அன் ஆத்தர். ஐரிஷ் பார்ன் அப்படின்னா அயர்லாந்து நாட்டில் பிறந்தவர், அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் வேலை காரணமாக பிரிட்டன் நாட்டுக்கு வந்ததுனால அவரை பிரிட்டன் பிளே ரைட்டர் அண்ட் ஆத்தர் அப்படின்னு தான் இந்த உலகம் பார்த்துச்சு. ஸோ அதனால தான் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட் அண்ட் ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹி ஒர்க்ட் அஸ் வீவர், நெசவாலியாக இருந்திருக்காரு. கோல் பேக்கர், கைத்தூளெல்லாம் பேக் பண்ணுற வேலையில் பார்த்துருக்காரு. அண்ட் லாரி டிரைவர் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங், எழுதுறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காரு. ஹிஸ் ப்ரிஃபர்ட் என்விரான்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி. ஸோ இவரோட ரொம்ப பிடிச்ச என்விரான்மெண்ட் என்னன்னா தொழிலாளிகள், ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி அப்படின்னா தொழிலாளர் வர்க்கத்தோட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஹி ரோட் மெனி நாவல், ஷார்ட் ஸ்டோரி, பிளேஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் புக்ஸ், நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. ஹி இஸ் நோன் ஃபார் தி பிளே ஆல்ஃபி அப்படின்ற பிளே. ஸோ இந்த கதைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஹிஸ் 1977 children's novel My Paul's Padgar is an account of his childhood in 1920s Bolton. ஸோ இவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு, மை பால்ஸ் பேட்கர் அப்படின்றது. இவருடைய குழந்தை வரலாற்றை ஒரு கதையாக எழுதியிருக்காரு. 1920 போல்டனில் நடந்த நிகழ்வை இவர் கதையாக எழுதினது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் 1977. ஸோ அபவுட் தி ஆத்தரை பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ க்ளாசரி சினானியம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ டாக்ஸ் அப்படின்றது என்னென்னா அண்ட் இன்க்ளூஸ்ட் ஏரியா ஆஃப் வாட்டர் இன் அ போர்ட் ஃபார் லோடிங் அன்லோடிங் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஷிப். ஸோ கப்பலை நிறுத்தி அதில் குட்ஸை லோட் பண்ணி அன்லோட் பண்ணுற இடத்த தான் டாக்ஸ்ன்னுவாங்க. ஆப்ரான் அப்படின்றது ப்ரொடெக்டிவ் கார்மெண்ட் worn ஓவர் தி ஃப்ரண்ட் ஆஃப் ஒன் clothes அண்ட் டைட் அட் தி பேக். ஸோ நம்ம ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு மாதிரி நம்ம அந்த ஃப்ரண்ட் ட்ரெஸ்ஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரான். ரெட் ஹேண்டட் அப்படின்றது கையும் களவுமாக, ஒரு தப்பு செஞ்சதை பிடிக்கிறதுக்கு பேர் ரெட் ஹேண்டட் அப்படின்வாங்க. கன்சீல்டு அப்படின்றது மூடி வைக்கிறது, சீக்ரெட்டாக ஹிடன். பிளாபிங் அப்படின்றது ரிவீல் சீக்ரெட் இன்டிஸ்க்ரீட்லி அண்ட் தாட்லெஸ்லி, ஒளரி தள்ளுறது தான் பிளாபிங் அப்படின்வாங்க. பிப்ஸ் அப்படின்றது ஸ்மால் ஹாட் சீட்ஸ் இன் ஃப்ரூட்ஸ். ஸோ பழங்களுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன விதைகளை தான் பிப்ஸ் அப்படின்வாங்க. சங்க்ஸ் அப்படின்றது லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங், பெரிய பெரிய துண்டாக போடுறது தான் சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம புக் பேக் கொஷின் பார்த்துருவோம். ஃப்ரம் யுவர் ரீடிங் ஆஃப் தி டெக்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன் கிவன் பிலோ. கொஷின் நம்பர் 1, தி நரேட்டர் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப். நரேட்டருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈட்டிங் ஆரஞ்சஸ். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். தி நரேட்டர் வாஸ் சர்ச்டு பை தி போலீஸ்மேன் பிகாஸ். ஏன் போலீஸ்மேன் நரேட்டரை பிடிச்சாரு அப்படின்னா ஆப்ஷன் டி பாருங்கள். ஹிஸ் பாக்கெட்ஸ் வேர் பல்ஜிங். அவர் பாக்கெட்ஸ்லாம் பிரிங்கி இருந்ததுனால என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காருக்கு சந்தேகம் வந்ததுனால இவரை பிடிச்சிட்டாரு. கொஷின் நம்பர் 3, தி நரேட்டர் கெப்ட் ஹிஸ் மவுத் ஷட் when questioned by Pongo because. ஏன் நரேட்டர் பதில் சொல்லாமலே இருந்தார் போலீஸ்காரர்கிட்ட மாட்டும் பொழுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்க. எனிதிங் செட் would be held as evidence against him. வாயை திறந்து தான் உளறிட்டோன்னா அது நமக்கே எவிடன்ஸாக மாறிடும்ன்றதுனாலே வாயவே திறக்காம நரேட்டர் உட்காந்துருக்காரு. கொஸ்டின் நம்பர் 4, தி வாய்ஸ் இன் தி நரேட்டர் ஹெட் அட்வைஸ்டு ஹிம் டு. ஸோ அந்த வாய்ஸ் இன் நரேட்டர் ஹெட் என்ன அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்க. ஈட் ஆல் தி ஆரஞ்சஸ். ஸோ எல்லா ஆரஞ்சஸையும் சாப்பிட்ரு, அப்போனா எவிடன்ஸே இல்லாமல் போயிடும், அப்போனா உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த மைண்டில் சொன்ன வாய்ஸ். ஸோ ஆப்ஷன் பி ஈட் ஆல் ஆரஞ்சஸ்ன்றது தான் கரெக்டு. இந்த ப்ரோஸோட கடைசி கொஷின், போங்கோ ஃபவுண்ட் நோ ட்ரேசஸ் ஆஃப் தி ஆரஞ்சஸ் ஆன் தி டேபிள் பிகாஸ். போலீஸ்காரர் போங்கோ அந்த டேபிளை பார்க்கும்பொழுது ஏன் அங்கே ஆரஞ்சஸ் இல்லை அப்படின்னா தி நரேட்டர் ஹேட் ஈட்டன் தெம் ஆல். ஆப்ஷன் சி பாருங்கள். தி நரேட்டர் ஹேட் ஈட்டன் தெம் ஆல். நரேட்டர் எல்லாத்தையும் சாப்பிட்டதுனால போங்கோ திரும்பி பார்க்கும்பொழுது அந்த டேபிள் மேலே ஆரஞ்சஸ் இல்லை. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் 17 ஆரஞ்சஸ் அப்படின்ற ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அப்படின்ற இந்த ஸ்ரீனிவாச ராமானுஜம் மேக்ஸ் ஜீனியஸ் இவருடைய அந்த பயோகிராஃபியிலேருந்து, பயோகிராஃபி அப்படின்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னொருத்தவங்க கதையாக எழுதியிருக்காங்க, அந்த புக்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஏன் இதுக்கு ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்ற இந்த வார்த்தை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜீரோ இன்ஃபினிட்டி இதை பற்றி தான் ராமானுஜம் நிறைய பேசியிருப்பார். அவர் குழந்தையாக இருக்கும்பொழுது ஸ்கூல் படிக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஜீரோவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ற பொழுது கேள்வியெல்லாம் கேட்கும்பொழுது ஜீரோவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்பொழுதே தெரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ இவரை பற்றின சீனிவாச ராமானுஜத்தை பற்றின நிறைய விஷயங்களை ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரோஸ்க்கும் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. The arithmetic class was in progress. The teacher was solving question on division. On the blackboard were drawn 3 bananas. இப்போ ஒரு மேக்ஸ் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அதில் டிவிஷன் பற்றி சார் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. 3 வாழைப்பழத்தை ஒரு போர்டில் வரைகிறாரு. We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. Can you tell me how many each will get? ஸோ 3 வாழைப்பழம் இருக்குது, 3 பாய்ஸ் இருக்காங்க, ஆளுக்கு எவ்வளோ கிடைக்குன்றாங்க. A smart boy in front row replied, each will get 1. ஸோ ஃபஸ்ட் பெஞ்சிலேருந்து ஒரு பையன் சொல்லிட்டான் ஒருத்தவங்களுக்கு 1 கிடைக்கும் அப்படின்ட்டு. ரைட், தி டீச்சர் said. Now similarly
1000 bananas are distributed among 1000 boys, each will get one, isn't that so அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாரு. 1000 வாழைப்பழம் இருக்குது, வாங்குறதுக்கும் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணுறாரு. While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hands and stood up. The teacher stopped and waited for the boy to ask. ஸோ இப்போ என்னன்னா ஒரு கார்னரில் உட்காந்துருக்கும் ஒரு சின்ன பையன் டவுட் அப்படின்னு சொல்லி கை தூக்குறான். ஸோ டீச்சர் வந்து என்ன டவுட் அப்படின்னு கேட்குறாரு. சார், தி பாய் ஆஸ்க்ட், இஃப் நோ பனானா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நோ ஒன், வில் எவ்ரி ஒன் ஸ்டில் கெட் ஒன் பனானா? ஒருத்தவங்களுக்கும் ஒரு வாழைப்பழமும் இருக்குது, அந்த வாழைப்பழத்துக்கு ஈக்குவலான ஆட்களும் இருக்காங்க, ஆனால் யாருக்கும் எதுவுமே தரலை அப்படின்னா எவ்வளோ வாழைப்பழம் இருக்கும் அப்படின்ற பொழுது தேர் வாஸ் அ ரோர் ஆஃப் லாஃப்டர் இன் தி கிளாஸ். வாட் அ சில்லி question to ask. ஸோ எல்லாரும் சிரிக்கிறாங்க, யாருக்கும் எது கொடுக்கலன்னா யாருக்கும் எதுவும் தானே இருக்காது, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இவன் கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸே வந்து சிரிக்கிறாங்களாம். குவைட் தி டீச்சர் said loudly and thumped the desk. அப்படியே டேபிள் அடிச்சு கம்மன்றுங்க அப்படின்னு சத்தம் போடாதீங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. there is nothing to laugh at, I will just explain what he means to say. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் என்ன கேட்டான்றதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபார் தி டிவிஷன் ஆஃப் பனானாஸ் we divided 3/3. இப்போ எத்தனை பனானா இருந்துச்சு, எத்தனை ஆட்கள் இருந்தாங்க அப்படின்றத நம்ம 3/3 வந்து டிவைட் பண்ணோம். saying that each boy will get one banana. Similarly, we divided 1000 by 1000 to get one. What he is asking, if 0 banana is divided among 0, will each one get one அப்படின்றாங்க. the answer is no. mathematically each will get an infinite number of bananas அப்படின்றது தான். ஸோ 0வை 0வால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்க போகிற ஆன்சர் இன்ஃபினிட்டி. மற்ற மேலே இருக்கிற நம்பரும் நியூமரேட்டர் நம்பரும் மேலே கீழே டினாமினேட்டர் நம்பரும் வேறு எந்த நம்பரோட டிவைட் பண்ணாலும் வேல்யூ 1 அப்படின்னு தான் வரும். ஆனால் 0வை 0வால் நம்ம டிவைட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்க போகிறது வந்து இன்ஃபினிட்டி. இதை தான் அந்த இடத்துல ராமானுஜம் கேட்டிருப்பாரு. ஸோ நோ பனானாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நோ அப்படின்ற பொழுது ஸ்டில் வந்து தே வில் கெட் ஒன்னா அப்படின்னா அந்த இடத்துல அது 1 கிடையாது, 0 டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். Everyone laughed again. The boys understood the trick. Arithmetic have played upon them. What they could not understand was why the teacher later complimented the boy who asked the absurd question. So absurd அப்படின்னா silly அப்படின்றது அர்த்தம். ஆனால் எல்லாரும் வந்து 0/0 பற்றிலாம் நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற போது சிரிச்சிட்டு இருக்கும்பொழுது ஆனால் யாருக்குமே புரியல ஏன் டீச்சருக்கு அந்த கொஷின் கேட்ட அந்த பையனை பாராட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு. The boy had asked a question that has taken mathematicians several centuries to answer. இப்போ இந்த பையன் கேட்ட 0/0 இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிஷியன் எவ்வளவு செஞ்சுரிஸ், கிட்டத்தட்ட எத்தனை 100 ஆண்டுகள் ஆச்சுன்றது வந்து அந்த மேக்ஸ் டீச்சருக்கு தான் தெரியும். சம் மேத்தமெட்டிஷியன் கிளைம்ட் தட் 0 divided by 0 was 0. அதர் கிளைம்ட் இட் டு பி யூனிட்டி. இட் வாஸ் தி இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா ஹூ ப்ரூவ்ட் தட் இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நிறைய பேர் இதுக்கு டிபேட் இருக்கும். 0வை 0வால் டிவைட் பண்ணால் அது 0 தானே, ஒன்றுமே இல்லாதது இன்னொன்று ஒன்றுமே இல்லாதது டிவைட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி 0 தானே கிடைக்கும் அப்படின்றது சில மேத்தமெட்டிஷியன் கிளைம் பண்ணது. ஸோ அதே மாதிரி மேலே நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம அதை எதை கொண்டு டிவைட் பண்ணாலும் வேல்யூ யூனிட்டி 1 தான் வரணும் அப்படின்றது. ஸோ அது 0 டிவைடட் பை 0வாக இருந்தாலும் அங்கே 1 தான் வரணுன்றது சில மேத்தமெட்டிஷியன் கிளைம் பண்ணது. பட் பாஸ்கரா அப்படின்ற இந்தியன் மேத்தமெட்டிஷியன் மட்டுமே 0 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம 0 அப்படின்னு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா பிகாஸ் அது வந்து ஸ்டார்டிங் நம்பர், அதாவது நம்ம 1 2 3 தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்துப்போம். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 0 அப்படின்றது வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு நார்மல் நம்பர்ஸ். ஆனால் நம்பர்ஸில் நமக்கு வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. 0க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ -1 -2 -3ன்னு அந்த 0வில் ஆரம்பித்து -இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அதனால தான் 0 டிவைடட் பை 0 அப்படின்னு கொடுக்கும்பொழுது இன்ஃபினிட்டி அப்படின்றத பாஸ்கரா வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். தி பாய் ஹூ ஆஸ்க்டு தி இன்ட்ரூகிங் கொஷின் வாஸ் சீனிவாச ராமானுஜம். இன்ட்ரூகிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த கிளாஸில் இந்த 0 டிவைடட் பை 0 அப்படின்னா என்ன வரும்னு அந்த கொஷின் கேட்டவர் தான் இந்த சீனிவாச ராமானுஜம் அப்படின்றது. த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் வெதர் இன் ஹிஸ் நேட்டிவ் கும்பகோணம் ஆர் கேம்பிரிட்ஜ் ஹி வாஸ் ஆல்வேஸ் அகேட் ஆஃப் ஹிஸ் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர். ஸோ கிளாஸ் நடத்துகிற டீச்சர்ஸை விட ஒரு படி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ராமானுஜம் வந்து மேலே இருப்பார். அது கும்பகோணத்தில் படித்த சாதா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை கேம்பிரிட்ஜோட யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸாக இருக்கட்டும் எல்லாரை விடையும் ராமானுஜம் ஒரு படி முன்னாடி தான் இருப்பார். ராமானுஜம் வாஸ் born in ஈரோடு in தமிழ்நாடு on December 22, 1887. His father was a petty clerk in a cloth shop. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு துணிக்கடையில் ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறதா அப்பா. ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட் இட் வாஸ் எவிடென்ட் தட் ஹீ வாஸ் அ ப்ராடிஜி. ப்ராடிஜி அப்படின்னா சின்ன வயசுலேயே ரொம்ப டேலண்டானவங்கள தான் ப்ராடிஜி அப்படின்வாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து நிறைய அந்த புத்தி கூர்மை டேலண்ட் இருந்திருக்கு. சீனியர் ஸ்டூடெண்ட் யூஸ் டு கோ டு ஹிஸ் டிங்கி ஹவுஸ். டிங்கி அப்படின்னா ரொம்ப இருட்டாக பாடடைஞ்சு கிடக்கிற ஒரு வீடு. ஏன்னா அவங்க வீடு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதுவும் இல்லாமல் அது பரம்பரையாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு. ராமானுஜத்துக்கிட்ட அவங்களோட
அவரோட சீனியர், இப்போ ராமானுஜம் 8th படிக்கிறாருன்னா 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸ் டவுட் கேட்கறதுக்கு ராமானுஜத்தை தேடி அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்களாம். At the age of 13, Ramanujam was lent a book on advanced trigonometry written by S.L. Loney அப்படின்றவருடைய ஒரு புக்கு. ஸோ அவர் தெரிஞ்ச ஒருத்தவர் வந்து கொடுத்துட்டு போவார் ட்ரிக்னாமெட்ரி புக்கை. அது வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரினா என்னன்னே இது சீனிவாச ராமானுஜத்துக்கு தெரியாது. அந்த புக்கை படிக்க படிக்க ட்ரிக்னாமெட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஸோ அந்த புக்கையே ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சிருப்பாரு. நாட் ஓன்லி டிட் he மாஸ்டர் திஸ் ரேதர் டிஃபிகல்ட் புக் பட் ஆல்சோ பிஹைண்ட் his own research. ஸோ அதனால் அவருக்கு ஆங்கிள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ என்னென்ன ஆங்கிள், ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்படின்றத ஆங்கிள்ஸோட முக்கியமான தியரம். பித்தாகரஸ் தியரத்தை தாண்டி வேறு எப்படிலாம் இந்த ஆங்கிள்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்லேயே ராமானுஜம் இறங்கியிருப்பார். He came forth with many mathematical theorems and formulae not given in the book, though they had been discovered much earlier by greater mathematician. ஸோ அதாவது இவர் நிறைய தியரம், நிறைய ஃபார்முலாவுக்கு இந்த புக்கை படித்து ராமானுஜம் எடுத்துகிட்டு வராரு. இவர் சால்வ் பண்ண தியரமாக இருக்கட்டும், இவர் சால்வ் பண்ண ஃபார்முலாவாக இருக்கட்டும், பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பல கிரேட் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை ஒரு சின்ன வீட்டில் உட்காந்துட்டு ஒரே ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு இவரோட ரிசர்ச்சில் அந்த எல்லா ஃபார்முலாஸையும் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. The most significant turn come 2 years later when one of his superior friends showed him a book, a synopsis of elementary result in pure applied mathematics, a collection of 4865 formulas and theorem without proof by G.S. Carr அப்படின்றது. ஸோ ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரோட 15 வயசில் அவரோட ஃப்ரெண்டு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த புக்குக்கு பேர் சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ். ஸோ பியூர் மேத்தமேட்டிக்ஸோட புக்கு, அந்த புக்கில் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா 4865 ஃபார்முலாஸ் அண்ட் தியரம் மட்டும் இருக்குது. ஆனால் எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. இந்த புக் யார் எழுந்ததுன்னா G.S. கார் எழுந்தது. ஸோ இதில் இருக்கும் அத்தனை ஃபார்முலாவையும் ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா ராமானுஜம் சால்வ் பண்ணியிருப்பார். ஃபார் அ பாய் ஆஃப் 16 தி டைட்டில் இட் செல்ஃப் மஸ்ட் பி ஃப்ரைட்டனிங் பட் ராமானுஜம் வாஸ் டிலைட்டட். ஆனால் ராமானுஜம்க்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. வேறு யாராவது இந்த டைட்டில் பார்த்துருந்தா அந்த புக்கை திறந்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ராமானுஜம்க்கு வந்து அது டிலைட்டட், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. He took the book home and began to work on the problem given in it. This book triggered the mathematical genius in him. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புக்கை சால்வ் பண்ண அவருக்குள்ளே இருக்கும் அந்த மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்றது வெளிவர ஆரம்பிக்குது. மேத்தமெட்டிக்கல் ஐடியா began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. ஸோ அவரோட மனசில் நிறைய இந்த மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த வர ஸ்பீடில் அவரால் எழுதவும் முடியலை. He used to do problem on loose sheet of paper or on a slate and jot the result down in the notebook. So first ஸ்லேட்லையோ ரஃப் பேப்பர்லையோ சால்வ் பண்ணுவார். ஃபைனலாக அது ரிசல்ட்டை கண்டுபிடிச்சோடனே அந்த மெத்தடை மட்டும் தனியாக நோட் புக்கில் எடுத்து எழுதி வச்சுப்பார். Before he went abroad, he has filled 3 notebook which later became famous at Ramanujan Frayed notebooks அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து இங்கேருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகும்பொழுது அவர் கையில் 3 நோட் புக்ஸ் இருந்திருக்கும். அந்த 3 நோட் புக்ஸுக்கும் ஃப்யூச்சரில் என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஃப்ரேட் நோட் புக்ஸ் அப்படின்றது. இப்போயுமே சரி, ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இன்டர்வியூ, அது கேம்பிரிட்ஜாக இருக்கட்டும், உலகத்தில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் மேக்ஸ் ஸ்காலர்ஷிப் இல்லை மேக்ஸ் டிகிரி உள்ளே வாங்கி போகணும் அப்படின்னா ராமானுஜத்தோட ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை 2 ப்ராப்ளத்தையும் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ ரவுண்டில் வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா இந்த ஃப்ரேட் நோட் புக்ஸ் அப்படின்னு ராமானுஜம் தன் கையிலேயே எழுதின ஒரு 3 நோட்புக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான். Although Ramanujan secured a first class in mathematics in the matriculation examination and was awarded the Subramanian scholarship, he failed twice in his first year odds examination in the college as he neglected other subjects such as history, English and physiology. Physiology அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்தோடைய நார்மல் ஃபங்க்ஷனை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த சப்ஜெக்ட்லலாம் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அவர் நல்லா படித்து ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்ததுனால அவருக்கு ஃப்ரீ யூனிவர்சிட்டி சீட்டே, அவருக்கு சுப்ரமணியம் ஸ்காலர்ஷிப்பில் அவருக்கு ஃப்ரீ யூனிவர்சிட்டி சீட்டே கிடச்சிருச்சு. ஆனால் அவர் மேக்ஸில் மட்டும்தான் பாஸ் பண்ணுவார். ஆனால் யூனிவர்சிட்டியில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிடுவார். திஸ் disappointed his father when he found the boy always scribbling numbers and not doing much else. He thought Ramanujam has gone mad. அவங்க அப்பாவுக்கு செம கோவம். ஏன்னா அவங்க அப்பாவும் ஒரு கிளர்க்காக தான் வேலை செய்கிறாரு. ஸோ பையனுக்கு இவ்வளோ பெரிய காலேஜில் சீட் கிடைக்கும் பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கையை இவன் படித்து எப்படியாவது சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் மேக்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கான். பொழுதனைக்கு உட்காந்து மேக்ஸ் மட்டும் தான் போடுவான். வீட்லேயும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஸோ அதனால் அவங்க அப்பாவுக்கு கோவம் வருது. ஒரு வேளை இவன் ஒரு மேக்ஸ் மேலே பைத்தியமாகவே ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு Ramanujam began to look for a job. He had to find money not only for the food but for paper as well as to do his calculation. ஒரு கட்டத்தில் ராமானுஜத்தை அவங்க வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவன் வந்து வேலை தேட வேண்டிய ஒரு நிலைமை வந்து நடக்கும். ஸோ அவன் வந்து வெறும் தங்குறதுக்காக சாப்பிட்றதுக்காக மட்டும் பணம் அப்படின்றது இல்லை, அதை தாண்டி மேக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேப்பர்ஸ் வேணும். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் தேவைப்படுது. அந்த அளவுக்கு அந்த தியரிஸும் ஃபார்முலாவும் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனாலே அவர் வந்து சம்பாதிக்க வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை. ராமானுஜம்
started using even scraps of paper he found lying on the street. ஒரு சின்ன பேப்பர் தெருவில் கடந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்துடுவார், அதுலேயும் சால்வ் பண்ணிப்பார். Sometime he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. ஃபஸ்ட்டு ப்ளூ இங்கில் எழுதுவார். ஸோ அந்த நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, அங்கெல்லாம் ரெட் இங்க்லேயும் திருப்பி எழுதி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி பேப்பர் சேவ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஏன்னா அவ்வளவு பேப்பர்ஸ் அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளவு பேப்பர் வந்து ராமானுஜத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அன்கெம்ட் அண்ட் அன்கவுட். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அன்கெம்ட் அப்படின்னா நீட்டாக இல்லாமல் இருக்கிறது, ஓகேவா? ஸோ நீட்டாக இல்லாமல். அன்கவுட் அப்படின்னா ஒரு வேலைக்கு எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணுமோ அந்த வழியில் அப்ரோச் பண்ணாமல் ஹீ வுட் விசிட் ஆஃபீஸர்ஸ் ஷோயிங் எவ்ரி ஒன் ஹிஸ் ஃப்ரேட் நோட்புக். ஃப்ரேட் நோட்புக்னா நல்லா கிறுக்கி வச்சிருக்கிற அந்த நோட்புக்கை எல்லாருக்கிட்டையும் காட்டி அண்ட் டெல்லிங் தெம் தட் ஹீ நியூ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டூ அ கிளரிக்கல் ஜாப். ஸோ எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என்னால் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளரிக்கல் ஜாப் தேடி ராமானுஜம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காரு. பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் தி நோட் புக் அண்ட் இஸ் அப்ளிகேஷன் ஃபார் தி ஜாப்ஸ் வேர் டர்ன் டவுன். ஏன்னா அவருக்கு ப்ராப்பரான டிகிரியோ இல்லை, அந்த நோட் புக்கில் அவர் என்ன கிறுக்கி வச்சிருக்காருன்றது யாருக்கும் புரியல. அதனால அவருக்கு பேசிக்கான கிளரிக்கல் ஜாப் கூட கிடைக்காம வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. லக்கிலி ஃபார் ஹிம் ஹீ அட் லாஸ்ட் ஃபவுண்ட் சம் ஒன் ஹூ வாஸ் இம்ப்ரெஸ்டு பை ஹிஸ் நோட் புக். ஸோ ஒருத்தவருக்கு அவர் நோட் புக் பார்த்து கொஞ்சம் மேக்ஸ் தெரியும் போல இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. ஹி வாஸ் தி டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு பிரிட்டன்காரர் தான். அண்ட் ஹி கேவ் ராமானுஜம் a clerical job on a monthly salary of ₹25. ஸோ அதனால் வந்து அவருக்கு போர்ட் ட்ரஸ்ட், ஓகேவா, மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், மெட்ராஸ் துறைமுகத்தில் அவருக்கு ஒரு கிளரிக்கல் ஜாப் மாதம் ₹25 சம்பளத்துக்கு அவருக்கு வேலைக்கு வந்து ராமானுஜத்தை வந்து ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறாரு. லேட்டர் சம் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமேட்டிக்ஸ் இனிஷியேட்டட் அ மூவ் டு ப்ரொவைட் ராமானுஜம் வித் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப். ஆக்சுவலி இந்த ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங்குக்கு வந்து ராமானுஜத்தோட அந்த மேக்ஸ் ஆர்வம் தெரியுது. ஸோ அவருக்கு தெரிஞ்ச எஜுகேஷனலிஸ்ட், மேக்ஸ் ப்ரொஃபஸர் எல்லாருக்கிட்டையுமே இவரோட அந்த நோட் புக்கில் இருக்கும் அந்த பேப்பர்ஸை சின்ன சின்ன லெட்டர்ஸாக எழுதி அனுப்புவார். ஸோ சிலவங்க இவரோட மேக்ஸ் ஆர்வத்தை பார்த்துட்டு இவருக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. On May 1, 1913, the University of Madras granted him a fellowship of ₹75 a month, though he had no qualifying degree. ஸோ அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இவர் ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கிது. மாதம் ₹75 அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு மேக்ஸை பற்றி ரிசர்ச்சும் பண்ணலாம். இது எப்போ கிடைக்குதுன்னா May 1, 1913. A few months earlier, Ramanujan had sent a letter to the great mathematician G.H. Hardy at Cambridge University in which he set out a 120 theorem and formulae. ஒரு கட்டத்தில் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது நிறைய பேர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு தன்னுடைய பேப்பர்ஸ் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர் G.H. Hardy அப்படின்னு கேம்பிரிட்ஜில் இருக்கும் ஒருத்தவருக்கு ராமானுஜம் தன்னுடைய மேக்ஸ் பேப்பரையும் அனுப்புகிறாரு. 120 தியரமும் ஃபார்முலேவும் அதில் இருக்குது. Among them was what is known as Riemann series, a topic in a definite integral of calculus. ரெய்மன் சீரியஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ரெய்மன் சீரியஸை வந்து இவர் சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து கேல்குலஸில் வந்து வரும், ஓகேவா, இன்டெக்ரல் கேல்குலஸ் அப்படின்வாங்க, அந்த டாப்பிக்கில் வரும். இந்த ரெய்மன் சீரியஸை சால்வ் பண்ணியிருக்காரு. பட் ராமானுஜம் வாஸ் இக்னரண்ட் ஆஃப் தி ஒர்க் ஆஃப் தி ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் எஃப் ரெய்மன். ஆனால் ராமானுஜத்துக்கு ரெய்மன் சீரியஸை சால்வ் பண்ண அந்த விதம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, ஓகேவா. ஏன்னா ரெய்மன் அப்படின்றவர் ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன், இவர் சால்வ் பண்ண இதை விட இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணலாமே அப்படின்னு ராமானுஜம் வந்து நினைக்கிறாரு. யூ ஹேட் இயர்லியர் arrived at the series at a rare achievement. ஆனால் ரெய்மன் சீரியஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான சீரியஸ் அப்போ. பட் ராமானுஜம் இதை சால்வ் பண்ணும்போது யோசிக்கிறாரு, இதை ரெய்மனை விட இது இன்னுமே ஈஸியாக சால்வ் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஆல்சோ இன்க்ளூடட் வாஸ் ராமானுஜம் கன்ஜெக்சர் அபவுட் தி கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கால் மாடுலர். ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ இதை விட இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மாடுலர் மெத்தட், இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். அதுதான் பேரி டெலிக்னி சப்சிக்வெண்ட்லி ப்ரூவ் திஸ் கன்ஜங்ஷன் டு பி கரெக்ட். ஸோ ராமானுஜம் சால்வ் பண்ண மெத்தட் இந்த மாடுலர் மெத்தட்லையும் ரெய்மன் சீரியஸ் விட ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை யார் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா பேரி டெலிக்னே அப்படின்றவர் அப்ரூவ் பண்ணுறாரு. It did not take long for Hardy and his colleague J.E. Littlewood to realize that they have discovered a rare mathematical genius. ஸோ இதை பார்த்த உடனே இவர் யாருக்கு பேப்பர் அனுப்புனாரு? G.H. ஹார்டிக்கு தானே இவர் பேப்பர் அனுப்புனாரு ராமானுஜம். இதெல்லாம் பார்த்த உடனே ஸோ ஹார்டிக்கு இவர் ஒரு ரேரஸ்ட் ஜெம்மு. ஸோ அவரோட ஃப்ரெண்டும் J.E. லிட்டில்வுட் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இவரை கேம்பிரிட்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தே மேட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ராமானுஜம் பாசேஜ் அண்ட் ஸ்டே அட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஆன் March 17, 1914 he sailed for Britain. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு 1914 சீனிவாச ராமானுஜம் வந்து வராரு.
ராமானுஜம் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் எ ஸ்ட்ரேஞ்சர் அட் கேம்பிரிட்ஜ். ஏன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஸ்காலர், அதுவும் இந்தியன் ரிசர்ச் ஸ்காலருன்றதுலாம் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு இந்தியனாக ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறது ராமானுஜம் தான். ஸோ அதனால் அவர் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. தி கோல் வாஸ் ஹாட் டு பியர் அண்ட் பீயிங் எ வெஜிடேரியன் ஹி ஹேட் டு குக் ஹிஸ் ஓன் ஃபுட். அதே மாதிரி பிரிட்டன் நாட்டில் கோல்டும் வந்து ஹெவியராக இருக்கும். நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் குளிர் நாடு தான். அது மட்டும் இல்லாமல் ராமானுஜம் வெஜிடேரியன் அப்படின்றதுனால யூனிவர்சிட்டியில் கொடுக்குற ஃபுட்டை அவர் சாப்பிட மாட்டார். ஸோ அவரே தான் தன்னுடைய ஃபுட்டை வந்து குக் பண்ணியும் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஹவவர் he continued his research in mathematics with determination. ஸோ என்னதான் அவருக்கு யாருமே அங்கே தெரியலனாலும், ஃபுட்டு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னாலும், அவர் தங்குற இடமும் செட் ஆகலைனாலும் தன்னுடைய மேக்ஸோட ரிசர்ச்சை விடாமுயற்சி டிட்டர்மினேஷனோட அவர் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தார். In the company of Hardy and Littlewood he forgot much of the hardship he has to endure. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டி அண்ட் லிட்டில்வுட்டோடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயே அவர் அங்கே ஃபேஸ் பண்ண அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து தாண்டி வரத்துக்கு அவரால் வந்து முடிஞ்சது. In Ramanujan, Hardy found an unsystematic mathematician similar to the one who knows the Pythagoras theorem but does not know what a congruent triangle means. ஸோ இவரை பார்க்கும்பொழுது, ஹார்டிக்கு ராமானுஜத்தை பார்க்கும்பொழுது எப்படி ஒரு பித்தாகரஸ் தியரம் வந்து ஒரு அன்சிஸ்டமேட்டிக் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கும் பொழுது இருந்துச்சோ அந்த மாதிரி தான் ஒரு ராமானுஜத்தை பார்க்கறதுக்கு இருக்குது. பட் டஸ் நாட் நோ வாட் அ கான்கரண்ட் ட்ரையாங்கிள் மீன்ஸ். ஸோ கான்கரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றது என்னன்றது என்ன, பித்தாகரஸ் தியரமில் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கான்கரண்ட் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம எல்லா தியரியும் ஃபார்ம் பண்ணணும்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒருவேளை இதையும் ராமானுஜம் டீகோட் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டி வந்து யோசிக்கிறாரு. Several discrepancies in this research could be attributed to his lack of formal education. ஸோ discrepancies அப்படின்னா இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ராமானுஜத்துக்கு சரியான ஃபார்மல் எஜுகேஷனில் டிகிரியும் இல்லை. ஸோ அதனாலே இவர் இந்த ரிசர்ச்சை பண்ணும்பொழுது ராமானுஜம் ஒரு சில பிரச்சனை, கான்கரண்ட் ட்ரையாங்கிளை எப்படிலாம் சால்வ் பண்ணது ஒரு சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரு. ராமானுஜன் பிளேட் வித் நம்பர்ஸ் அஸ் அ சைல்ட் வுட் வித் அ டாய். எப்படி குழந்தைங்க பொம்மைங்களோட விளையாடுமோ அந்த மாதிரி ராமானுஜம் தன் சின்ன வயசுலேருந்தே வந்து நம்பர்ஸோட விளையாடி இருக்காரு. It was sheer genius that led him to mathematical truth. The task of proving them so important in science he left to lesser mortal. எப்படி சயின்ஸில் ப்ரூஃப் அப்படின்றது ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி மேக்ஸுக்கு ப்ரூஃப் வந்து மேக்ஸிமம் ப்ரூஃப் கொடுத்தது ராமானுஜம் தான். Ramanujan was selected Fellow of the Royal Society on February 28, 1918. ஸோ ராமானுஜன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு தன்னோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது அவருடைய டேலண்ட்டை பார்த்து அப்போ ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்றது ஒரு மதிப்பான ஒரு கும்பல், அதுக்குள்ள ஒரு மெம்பராகவே ராமானுஜத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம். ஹி வாஸ் தி யங்கஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் திஸ் டிஸ்டிங்விஷ்டு ஃபெலோஷிப். ஸோ அந்த ராயல் சொசைட்டியில் மேக்ஸிமம் பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருப்பாங்க, அதுவும் இந்தியனாகவும், அதுவும் யங்கஸ்ட் இந்தியனாக அந்த ஃபெலோஷிப் வாங்கினது வந்து ராமானுஜன் தான். இன் அக்டோபர் தட் இயர் ஹி பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி எலெக்டட் ஃபெலோ ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். ஸோ கேம்பிரிட்ஜ் அப்படின்ற யூனிவர்சிட்டிக்குள்ளே நிறைய காலேஜஸ் இருக்கும். அதில் ட்ரினிட்டி அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்தியனாக அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்டட் மெம்பராக வந்து ஒரு ஃபெலோ மெம்பராக வந்து அவர் செலக்ட் பண்ணப்படுறாரு. His achievements at Cambridge include the Hardy, Ramanujan, Littlewood circle method in number theory, Roger Ramanujan's identity in partition of integer, a long list of highest composite number beside work on the number theory and algebra of inequalities. ஸோ அவரோட ஃபேமஸ்லாம் தியரிஸில் என்னென்ன, கேம்பிரிட்ஜில் மற்றவங்களோட சேர்ந்தும் ஹார்டி அப்படின்றவர், ராமானுஜம், லிட்டில்வுட் இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்பர் தியரியில் ஒரு சர்க்கிள் மெத்தட் உருவாக்குறாங்க. ரோஜர் அப்படின்றவரும் ராமானுஜனும் சேர்த்து பார்ட்டிஷன் ஆஃப் இன்டீஜர் அப்படின்றதுலையும் ஹையஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்றதையுமே உருவாக்குறாங்க. இன் அல்ஜிப்ரா ஹிஸ் ஒர்க் ஆன் கண்டினியூட் ஃப்ராக்ஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல் இன் இம்பார்ட்டன்ஸ் டு தி கிரேட் ஆஃப் மேத்தமெட்டிஷியன் லைக் லியோனார்ட் யூலர் அண்ட் ஜக்கோபி. ஸோ ஃபர்தராக வந்து மேத்தமெட்டிஷியனுக்கு ராமானுஜம் கண்டுபிடிச்சதை வச்சு அந்த அல்ஜிப்ரா டெக்னிக்ஸை வச்சு ஃபர்தராக இன்னும் அல்ஜிப்ராவை இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சதாம். While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. Na அவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. Ramanujan was sent back to India and when he disembarked, his friends found him pale, exhausted and emaciated. disembarked அப்படின்னா கப்பல் பயணம். ஸோ மிகப்பெரிய கப்பல் பயணம் பண்ணி பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு. ஆனால் கப்பல்லேருந்து அவர் இறங்கும்பொழுதே ரொம்ப பேல், அதாவது பேல் அப்படின்னா ரொம்ப களையிடந்து, ரொம்ப வீக்காகவும், எக்ஸாஸ்டட் எந்த எனர்ஜியும் இல்லாமல், எமான்சியேட்டட் ரொம்ப, அதாவது நிற்க கூட இது இல்லாமல் ரொம்ப வீக்காக வந்து இருந்தாராம். டு ஃபர்கட் தி ஆங்கனைசிங் பெயின், அதாவது அந்த வலியை வந்து அவர் தாங்கிறதுக்காக ஹி கண்டினியூட் பிளேயிங் வித் நம்பர் ஈவன் ஆன் இஸ் டெத் பெட். ஸோ ராமானுஜம் வந்து அந்த வலியை தாங்கிக்கிறதுக்காகவும் நம்பர்ஸ் வச்சு, அதாவது மேக்ஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தார். பிசைட் பீயிங் அ மேத்தமெட்டிஷியன், ராமானுஜன் வாஸ் அன் அஸ்ட்ராலஜர் ஆஃப் ரெப்யூட் அண்ட் அ குட் ஸ்பீக்கர். ஸோ வந்து அஸ்ட்ராலஜர், ஸோ வந்து மேத்தமெட்டிஷியன் தாண்டி அஸ்ட்ராலஜி, ஸோ வந்து இந்த
அஸ்ட்ராலஜி அப்படின்றது அந்த ஸ்பேஸ் சைன் கிட்டத்தட்ட அந்த ஜோசியம் இதெல்லாம் வந்து ராமானுஜம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. அது இல்லாமல் ஒரு குட் ஸ்பீக்கர், நல்லாவும் பேசுவார். ஹி யூஸ் டு கிவ் லெக்சரர்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட்ஸ் லைக் காட், ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி. அதனால தான் இந்த இது ஆரம்பிக்கும் பொழுதே ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இந்த ப்ரோஸ் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவரோட லெக்சர்ஸ் எல்லாமே காட், ஜீரோ, இன்ஃபினிட்டி இதை பற்றி தான் அவரோட லெக்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும். அதே மாதிரி ராமானுஜம் இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த டியூபர்குலோசிஸ் வந்து அதிகமாகி ராமானுஜம் வந்து யங் ஏஜ்லேயே வந்து அவர் இறந்துருவார். பட் அவருடைய ஒர்க் அப்படின்றது, அதாவது அவர் ஷார்ட் டைமில் பண்ண அந்த ஒர்க் அப்படின்றது இப்பயுமே அவர் எவ்வளோ பெரிய மேக்ஸ் ஜீனியஸ் அப்படின்றத காட்டிகிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ரோஸில் இருக்கும் க்ளாசரி சினானிம்ஸ் பார்த்துருவோம். அப்சர்ட் அப்படின்றது ஸ்டூபிட் அண்ட் அன்ரீசனபிளி சில்லி. ஸோ ஒரு சில்லித்தனமாக இருக்கிறது தான் அப்சர்ட் அப்படின்வாங்க. இன்ஃபினிட்டி அப்படின்றது அன்லிமிட்டெட் ஸ்பேஸ் டைம் அமௌண்ட். ஸோ ரொம்ப பெருசு, நம்மளால் அளக்கவே முடியாத விஷயத்தை இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரூகிங் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ப்ராடிஜி அப்படின்றது சின்ன வயசுலேயே மிகப்பெரிய டேலண்ட், இதை ப்ராடிஜி அப்படின்வாங்க. டிஞ்சி அப்படின்றது டார்க் அண்ட் டர்ட்டி பிளேஸ். ஃபிசியாலஜி அப்படின்றது பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with normal functioning of living organism and their part. ஸோ வந்து உயிர் எப்படி இயங்குது அப்படின்றத வந்து சொல்கிறது தான் இந்த ஃபிசியாலஜி அப்படின்றது. அன்கெம்ட் அப்படின்றது நாட் க்ளீன், நாட் நீட் ஆர் கேர்டு ஃபார். ஒரு விஷயம் அக்கறையே இல்லாமல் போடப்பட்டு இருக்குது அப்படின்னா அது அன்கெம்ட் அப்படின்வாங்க. அடுத்தது அன்கவுத் அப்படின்றது பிஹேவ் இன் அன் அன்பிளசன்ட் வே. ரொம்ப ப்ளீஸிங்காக இல்லாமல் கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்கிறது அன்கவுத் அப்படின்வாங்க. கன்ஜெக்ஷர் அப்படின்றது ஒரு இருக்கும் ஒரு ஒப்பீனியனை வந்து அந்த ஒப்பீனியன் வந்து சரி கிடையாது, ஏன்னா அந்த ஒப்பீனியன் பாதி விஷயத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் கன்ஜெக்ஷர் அப்படின்றது. டிஸ்கிரிப்பன்சி அப்படின்றது ஒரு அப்போசிஷன், ஓகேவா, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை எதிர்க்கிறது, இல்லை அது எனக்கு ஒத்து போகாமல் இருக்கிறது டிஸ்கிரிப்பன்சி அப்படின்வாங்க. டிஸ்டிங்விஷ்ட் அப்படின்றது டிஸ்கிரைப்டு பர்சன், ரெஸ்பெக்டட், அட்மையர்ட், ஒரு ஃபீல்டில் எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் டிஸ்டிங்விஷ்ட் அப்படின்றது. டிவோரிங் அப்படின்றது டிஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங். ஸோ அப்படியே அவங்கள ஆட்கொள்றது தான் டிவோரிங் அப்படின்றது. டிஸ்எம்பார்க் அப்படின்றது டு லீவ் அ ஷிப், ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆஃப்டர் அ ஜேர்னி. ஸோ ஒரு பயணத்தை முடிச்சுட்டு இறங்கும்பொழுது அது டிஸ்எம்பார்க் அப்படின்வாங்க. எமான்சியேட்டட் அப்படின்றது வெரி தின் அண்ட் வீக். ஆங்கனைசிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் பெயின். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் இருக்கும் சினானியம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹாபி டர்ன்ஸ் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாபி அப்படின்னா என்னது, பொழுதுபோக்கு அப்படின்னா என்னது, அதை எப்படி நிறைய பேர் தன்னுடைய சக்ஸஸ்ஃபுல் கெரியராகவே தன்னுடைய லைஃப்பில் ஒரு விஷயமாகவே மாற்றினாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோஸில் மெயின் கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா மணி அப்படின்ற ஒரு பையன், அவன் எப்படி தன்னுடைய ரைட்டிங்கை தன்னுடைய கெரியராக மாற்றுறான் அப்படின்றது தான் இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ப்ரோஸ்குள்ளே போயிடுவோம். ஒன்ஸ் தேர் வாஸ் அ பாய் நேம்டு மணி. ஹி வாஸ் ஸ்டடிங் அட் தி ஸ்கூல் இன் ஹிஸ் வில்லேஜ். ஸோ மணி அப்படின்ற ஒரு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். எங்கே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவனுடைய கிராமத்தில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஹி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரீட் அண்ட் ரைட். அவனுக்கு எழுதுறது படிக்கிறது ரெண்டுமே கஷ்டமாக இருக்குது. ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் நோட்டட் இட் அண்ட் ஹெல்ப்டு ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரி. இது அவனோட தாத்தா பார்த்துட்டு இரவு நேரங்களில் அவனோட தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரி, ஸோ ஸ்டோரி புக்ஸை படித்து காட்டுறாரு. கிராஜுவலி ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். கொஞ்சம் கொஞ்சமாக இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்டோரி புக்ஸ் மாதிரி அந்த புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறான். நவ் ஹி நாட் ஒன்லி என்ஜாய்டு ரீடிங் பட் ஆல்சோ ஹி ஹேட் ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ் ஓன் ஸ்டோரி. இப்போ கதை புக் படிக்கிறது மட்டும் அவனோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, கதையை எழுதவும் ஆரம்பிச்சிட்டான். லெட் அஸ் ரீட் அன் எஸ்ஸே ரிட்டன் பை மணி. இப்போ மணியால் எழுதப்பட்ட ஒரு எஸ்ஸேவை தான் நம்ம இந்த ப்ரோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஹாபீஸ் ஆர் தி ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ இன் அவர் ஸ்பேர் டைம். ஹாபீஸ் அப்படின்னா பொழுதுபோக்கு. ஸோ பொழுதுபோக்கு விஷயங்களை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பேர் டைம், நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது தான். ஸ்பேர் அப்படின்றது ஃப்ரீ டைம் இருக்கும்போது தான் நம்ம பண்ணுவோம். ஹாபீஸ் ஆர் யூனிக் டு தி பீப்புள். யூனிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு பீப்புளுக்கும் பொழுதுபோக்கு அப்படின்றது வேறுபட்ட ஒரு விஷயமா இருக்குது. சம் லைக் கார்டனிங், ஸோ தோட்ட வேலை செய்கிறது சிலவங்களுக்கு பிடிக்கும். எஃப் யூ லைக் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோஸ் எடுக்கிறது பிடிக்கும். மெனி ஹவ் புக் ரீடிங் அஸ் தேர் ஹாபி வைல் அதர் ஹாபீஸ் ஆர் ஸ்விம்மிங், collecting stamps, playing video games and many more. People have hobbies not only to pass their free time but also to do something useful. So hobbies வந்து பொழுதுபோக்கு விஷயங்கள் வெறும் டைமை போக்குறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை, ஃப்ரீ டைமில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்கிறதா தான் இந்த ஹாபீஸ் வந்து பார்க்கப்படுது. ஹாபீஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். ஸோ ஹாபீஸ் அப்படின்றது பொழுதுபோக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு விட்டுட்டு போகிறது இல்லை. ஒருத்தவங்க ஒரு ஹாபியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படி இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க நிறைய புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ரிலாக்ஸிங் ஆஃப்டர் அ டே ஆஃப் டயரிங் ஒர்க். ஸோ ஒரு நாளில் வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சு முடிச்சு டயர்டாக இருக்கும் பொழுதும் சரி, தன்னால் ஒரு புது விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா அது அந்த ஹாபீஸ் இருக்கும் பொழுது தான். அண்ட் டு எனர்ஜைஸ் தேர் பாடி அண்ட் மைண்ட். டயர்டாக இருக்கும் பொழுதும் தன்னுடைய பாடி அண்ட் மைண்டை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹாபீஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. சேம் இஸ் தி கேஸ் வித் மீ. எனக்கும் இந்த ஹாபீஸ் இதே ஒரு விஷயத்தை தான் கொடுக்குது. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட் இஸ் மை ஹாபி. இப்போ மணியோட ஹாபி என்ன அப்படின்னா ரைட்டிங், எழுதுறது தான். ஸோ எல்லாருக்கும் எப்படி புது விஷயத்தை கற்றுக்க உதவுதோ
தன்னோட லாங் டேவை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தன்னோட பாடியையும் மைண்டையும் எனர்ஜைஸ் பண்ணிக்க எப்படி ஒரு ஹாபி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி தான் ரைட்டிங் அப்படின்றது மணிக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இடத்துல வாரன் பஃபட்டோடைய ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்ற கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோட் வாரன் பஃபட்டால் சொல்லப்பட்டது. வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய பிடிக்குமோ தயவு செஞ்சு அதை ஹாபியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வாரன் பஃபட்டோட கான்செப்ட் ஆஃப் ஹாபி அப்படின்றது வேற. ஃபஸ்ட்டு நம்ம அதை ஹாபி பொழுதுபோக்காக மாற்றும்பொழுது நம்ம கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிப்போம். ஒன்ஸ் கண்டினியூஸாக அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை நம்ம கெரியராக மாற்றி எப்படி அதன் மூலயமா பணம் பண்ணலாம் அப்படின்றது தான் வாரன் பஃபட்டோட மெயின் ஐடியா. ஸோ அதனால் வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி அப்படின்றது வாரன் பஃபட்டோடைய கோட். இப்போ ரைட்டிங். ஸோ ரைட்டிங்கை பற்றி மணியோட எஸ்ஸேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரைட்டிங் இஸ் அன் யூனிக் ஹாபி பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்ஃப் இன் தேர் ஸ்பேர் டைம். ஸோ ரைட்டிங் அப்படின்றது நிறைய பேர் ஹாபியாக எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் திரும்பவும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. எக்ஸாஸ்ட் அப்படின்னா திரும்பவும் டயர்ட் ஆகிற ஒரு விஷயத்தை செய்யணும்னு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் புக்ஸ் கூட படிச்சிருவாங்க. ஆனால் உட்காந்து ஒரு விஷயத்தை எழுதணும், ஒரு விஷயத்தை யோசிக்கணும், இல்லை நம்ம கோல்ஸை எழுதணும் அப்படின்னா கூட நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரைட்டிங் அப்படின்றது நிறைய பேருக்கு உட்காந்து எழுதுறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு டயர்ட் டே, ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு தன்னோட ஃப்ரீ டைம்லேயும் உட்காந்து எழுதணும் அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். இன்னும் வந்து டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது. மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப் பட் ஐ டு நாட் திங்க் ஸோ. நிறைய பேர் எழுதுறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கிறது இல்லை. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். ஸோ பெயிண்டிங் அவர் வாய்ஸ்னால் நம்ம எண்ணத்துக்கு ஒரு பெயிண்டிங்கில் நம்ம எப்படி ஒரு உருவம் கொடுப்போமோ அந்த மாதிரி தன்னுடைய குரல் தன்னுடைய எண்ணத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்கறதா தான் ரைட்டிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். when I get free time I pick up pen and notebook and start painting my ideas in words. ஸோ எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா நான் ஒரு பென்னும் நோட்புக்கும் எடுத்துகிட்டு மைண்டில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்பேன்றாரு. பெயிண்ட்னா எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்றது தான். ஐ ரைட் ஸ்டோரிஸ், போயம் அண்ட் சம்டைம் அபவுட் மை ஃபீலிங். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதையும் எழுதிடுவேன். மை மைண்ட் ரிலாக்ஸஸ் when I pour my thoughts as word. ஸோ வந்து மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் எழுதிட்டாரு அப்படின்னா அது இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிற மாதிரி தான். ஸோ அதன் மூலயமா அவருடைய மைண்ட் அப்படின்றது ரிலாக்ஸ் ஆகிடுதான். ஸோ ரைட்டிங் எனர்ஜைசஸ் மீ. ஏன்னா மனசில் நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு பேப்பரில் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் பண்ண போகிறோன்றது தெரியும் பொழுது நமக்கு அதுவே ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் ரைட்டிங் வந்து மணிக்கு ஒரு எனர்ஜைசிங் ஃபீலே கொடுக்குதான். when I write things my imagination is at best. ஸோ எழுதும்பொழுது இமேஜினேஷன் அப்படின்றது பீக்கில் இருக்கும். ஐ இமேஜின் அ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன் வேர் ஐ கேன் ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ் கேன் டாக். ஏன்னா எழுதும்பொழுது நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ ஒரு மெஜிஷியன் வேர்ல்டு, ஒரு பறவை பேசுகிற மாதிரி எழுதலாம், ஒரு மரம் பேசுகிற மாதிரி எழுதலாம், நாம் நினைக்கிற கனவு வாழ்க்கை வாழற மாதிரி எழுதலாம். ஸோ ரைட்டிங் அப்படின்றது அ வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் மாதிரி. ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன் டு தட் வேர்ல்ட். ஸோ எழுதும்பொழுது நான் எழுதுகிற அந்த உலகத்துக்குள்ளேயே போயிடுவேன். சம்டைம் ஐ சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தெம் வித் தி ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். சில நேரங்கள் நான் குழந்தையோடு உட்காந்து கதை பேசும்பொழுதும் நான் எழுதின கதைகளை குழந்தைகள் கிட்ட சொல்லுவேன். த ஹாப்பினஸ் ஆஃப் தேர் ஃபேஸ் மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். ஸோ அந்த குழந்தைங்க அதை என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய இந்த மாதிரி கதைகள் எழுதணும், இன்னும் பெட்டரான கதைகள் எழுதணும் அப்படின்றது எனக்கு தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. although writing is just a hobby for me, yet it is very beneficial. நான் பொழுதுபோக்காக தான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் அது என்னோட லைஃபுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்றது. இட் ஓப்பன் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் தி லிட்டில் திங்ஸ் வித் அ ப்ராடர் மைண்ட். ஸோ சின்ன விஷயங்களை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட மைண்டில் ரொம்ப ப்ராடரான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஒரு கோட் வந்து சொல்லுவாங்க, லாஜிக் கேன் டேக் யூ ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம லாஜிக்காக யோசிச்சோன்னா A to B அப்படின்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இமேஜினேஷன் இருக்குது அப்படின்னா we can go wherever we want அப்படின்றது. ஸோ இமேஜினேஷன் இஸ் தி கிங். இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடைய கோட்டு. ஸோ அதனால் இமேஜினேஷன் வந்து அதிகமாக எப்போனா நம்ம எழுதும்பொழுது நமக்கு அந்த இமேஜினேஷன்றது அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு குறுகிய விஷயத்தை யோசிக்கிறதுலேருந்து ப்ராடாக ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். ஸோ என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப பேஷனேட், ரொம்ப வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமா வந்து இந்த ரைட்டிங் மாற்றுது. இட் மேக் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க் ட்வைனுடைய இன்னொரு கோட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் டு கிராஸ் அவுட் தி ராங் வேர்ட்ஸ். ஸோ வந்து மார்க் ட்வைன் அப்படின்றவர் ஒரு பெரிய ஃபிலாசபர் தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரைட்டிங் இஸ் ஈஸி, எழுதுறது ஈஸி. ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த வார்த்தைலாம் வேணால் நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு மீனிங்ஃபுல்லான ரைட்டிங் அப்படின்றது மார்க் ட்வைனுடைய இந்த கோட்.
My hobby helped me in school too. When I start writing things, I was unable to describe them accurately. Accurately அப்படின்னா ஒழுங்கா. ஸோ வந்து கரெக்டாக டு தி பாயிண்ட்டுக்கு என்னால் ஸ்டார்டிங்கில் எழுத முடியல. வித் டைம் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஹெல்ப்டு மீ திங்க் ஆஃப் நியூ ஐடியா அண்ட் திஸ் மேட் மீ அ குட் ரைட்டர். ஸோ நாட்கள் போக போக நான் எப்படி பெட்டராக எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புது புது ஐடியாவில் வந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒரு குட் ரைட்டராக மாற்றுச்சு. நவ் ஐ லுக் அவுட் ஃபார் தி திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர். முன்னாடி என்னால் பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்களை இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரி. அதனால என்னால் என்னோட ஸ்டோரிஸை இன்னும் பெட்டராக அமைக்க முடியுது. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் ஆர் ஸ்டோரி ஆஸ் இட் இஸ் மை ஹாபி. ஸோ ஹாபி அப்படின்றது நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுறது. ஸோ ஹாபியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது, டார்கெட் வச்சு போகணுன்றதில் என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட நம்ம ஹாபியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ஈஸியாக பண்ணிடலாம். அதனால தான் இந்த இடத்துல இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் ஆர் ஸ்டோரிஸ் எழுதுறது கூட எனக்கு ஈஸி தான். ஏன்னா எழுதுறது அப்படின்றது என்னோட ஹாபி தானே அப்படின்னு சொல்லிட்டு மணி அப்படின்றவர் சொல்கிறாரு. டு பிகம் அ பெட்டர் ரைட்டர் ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் லைக் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஸோ என்னோட ரைட்டிங்கை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எழுதலாம். ஃபிக்ஷன் அப்படின்னா கதைகளாக இருக்குது, நாவல்ஸ் மாதிரி எழுதுறது. நான் ஃபிக்ஷன் அப்படின்றது செல்ஃப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன் அந்த மாதிரி எழுதுறது. ஸோ ரெண்டுத்தையுமே நான் கற்றுக்கிறேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபி. ஹாபி அப்படின்றத வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக செய்கிறது முக்கியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி பெட்டராக செய்யணுன்றதை லேர்ன் பண்ணணும். ஹாபிஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஹூ நோஸ் ஒன் டே ஐ குட் பி அ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயண். ஸோ ஆர்கே நாராயணன் அப்படின்றவர் ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஸோ மால்குடி டேஸ் அப்படின்ற புக்ஸ் எல்லாம் அவரால் எழுதப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட வந்து குழந்தைகளுக்கான அந்த கதைகள்லாம், குழந்தைகள் இல்லை கொஞ்சம் பெரியவங்க குழந்தைங்க இந்த கதைகள்லாம் ஆர்கே நாராயணன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். ஸோ அவரோட ஸ்டோரிஸ், ஆர்கே நாராயணோட ஸ்டோரிஸை வந்து எந்த ஏஜ் குரூப் படித்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் த்ரில்லிங் கலந்தும் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருப்பார். மால்குடி டேஸ் புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அனிமல்ஸையும் எப்படி வேட்டையாடும் பொழுது அந்த வேட்டையாடுறவங்களோட மனசு எப்படி இருக்கும், அந்த ஊர்க்காரங்களோட மனசு இருக்கும், எப்படி அந்த ஒரு விலங்குக்கு வந்து அந்த ட்ராப் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகள் தான் ஆர்கே நாராயணனோடது மேக்ஸிமமாக இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது ஆர்கே நாராயணனோடது. ஸோ ஒரு வேளை நான் ஃப்யூச்சரில் ஆர்கே நாராயணனா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி அவரோட எஸ்ஸே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா இந்த ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ டூ யூ நோ அப்படின்ற இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் பார்த்துருவோம். தி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் C.N. அண்ணாதுரை ஹேட் தி ஹேபிட் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ அண்ணாதுரைக்கு ரெண்டு ஹாபிஸ், ஒன்று ரீடிங், ஒன்று ரைட்டிங். ஸோ நிறைய படிப்பார், அதை வச்சு நிறைய எழுதவும் செய்வார். He wrote many books, stories, plays, thought-provoking articles and cine dialogues which have contributed to reformation of society as we know it today. ஸோ அவருக்கு அரசியலில் வரத்துக்கும் அரசியலில் அவரால் மிக பெருசாக ஜெயிக்கிறதுக்கும் காரணமாக இருந்தது அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்கில். அதுக்கு முக்கியமாக இருந்தது அவரோட ரீடிங் ஸ்கில். ஸோ ஒரு ரைட்டிங்னாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பெரிய அளவில் வந்து சிஎம் ஆயிருக்கார் அப்படின்னா அது வந்து C.N. அண்ணாதுரை. ஸோ இது வந்து நமக்கு பாக்ஸ், அதாவது டூ யூ நோ அப்படின்ற இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோஸில் இருக்கும் க்ளோசரி சினானியம்ஸ்லாம் பார்த்துருவோம். யூனிக் அப்படின்ற வார்த்தை, டிஸ்டிங்டிவ், அன்காமன். ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ யூனிக்கான டிசைன்ஸ் அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, தனித்துவமாக இருக்கிறது தான் நம்ம யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாஸ்ட் அப்படின்றது டயர்ட் அவுட். ஸோ டயர்டாக இருக்கிறது. எக்ஸாஸ்ட் அப்படின்றது இதுக்கு மேலே ஒரு துளி கூட நகர முடியாது, அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும்னா அதுக்கு பேர் எக்ஸாஸ்ட் அப்படின்வாங்க. எனர்ஜைஸ் அப்படின்றது கிவ் எனர்ஜி. ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கறதுக்கு பேர் தான் எனர்ஜைஸ். பேஷனேட் அப்படின்றது இன்டென்ஸ் ஆர் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா பேஷனேட் அப்படின்வாங்க. அக்யூரேட்லி அப்படின்னா எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டாக செய்கிறது அக்யூரேட்லி. ஃபிக்ஷன் அப்படின்னா இமேஜினேட்டிவ் ரைட்டிங். ஸோ கற்பனையில் எழுதுறது தான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேர் அப்படின்றது எக்ஸ்ட்ரா. ஸோ எக்ஸ்ட்ரா டைம், இந்த ஃப்ரீ டைம் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரோஸோட புக் பேக் கொஷின் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட்டா? இல்லை, மணியோட ஹாபி என்னது? ரைட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபால்ஸ். ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஆமாம், ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹாபிஸ் இருக்கும், அது வந்து ட்ரூ. கொஷின் நம்பர் 3, பீப்புள் ஹேவ் ஹாபிஸ் ஒன்லி டு பாஸ் டைம்னா? இல்லை, ஒன்லி பாஸ் டைம் பண்ணுறது மட்டும் ஹாபிஸ் இல்லை, அந்த ஃப்ரீ டைமையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் ஹாபி வச்சுருக்காங்க, ஒன்லி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ 3 நமக்கு ஃபால்ஸ். ஸோ 2 மட்டும் தான் நமக்கு ட்ரூ, 1 and 3 வந்து நமக்கு ஃபால்ஸ். அடுத்தது
சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். மணி இமேஜின் த வேர்ல்டு வித். மணியோடைய வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்கள், மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ்னால இருக்கும். ஏன்னா ரைட்டிங்கில் ஒரு என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாம். ஸோ வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் 2, when Mani started writing things he was unable to. ஆப்ஷன் ஏ, describe them accurately. முதல்ல அவர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவரோட கற்பனை இது எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக அவரால் டிஸ்கிரைப் பண்ண முடியலை. நாட்கள் போக போக டைம் எடுக்க தான் அவரால் குட் ரைட்டராக மாற முடிஞ்சது. ஸோ இனிஷியலாக அவரால் எழுதும் பொழுது he was unable to describe them accurately. ஆப்ஷன் ஏ. Mani feels writing is like பெயிண்டிங் தி வாய்ஸ். ஆப்ஷன் ஏ. அவருடைய குரலுக்கு ஒரு பெயிண்டிங், ஒரு உருவம் கொடுக்குற மாதிரி தான் ரைட்டிங்கை பார்க்குறாரு. ஸோ மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் ஆப்ஷன் ஏ, பெயிண்டிங் தி வாய்ஸ். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சீ டர்ட்டில்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீ டர்ட்டில் அப்படின்றது என்ன அப்படின்னா, டர்ட்டில்ஸ் அப்படின்றது கடலில் வாழறது, டாட்டாய்ஸ் அப்படின்றது ஆமை, அது நிலத்தில் வாழறது. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். டாட்டாய்ஸ் அப்படின்றது தண்ணியிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். ஆனால் இந்த டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை ஃபுல்லாகவே கடலை சார்ந்தே இருக்கும். முட்டையிட மட்டும்தான் அது லேண்டுக்கு வரும். ஸோ இதுதான் இந்த டர்ட்டில், இந்த சீ டர்ட்டில். ஸோ சீ டர்ட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதை எப்படிலாம் இங்கே பாதுகாக்கிறாங்க, இந்தியாவில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த ப்ரோஸ் சீ டர்ட்டில் அப்படின்றது. இப்போ ப்ரோஸ்குள்ள என்ட்ரு ஆகும். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹவ் சீன் அ டாட்டாய்ஸ் இன் அ ஜூ ஆர் அ ரெப்டைல் பார்க். ஸோ பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த ஆமையை ஜூக்கள் இல்லைனா ரெப்டைல் பார்க்ஸ் அப்படின்ற சொல்கிற இடங்களை நம்ம பார்த்துருப்போம். ஹவவர் நாட் மெனி வுட் ஹவ் சீன் இட்ஸ் மெரைன் ரிலேட்டிவ் தி சீ டர்ட்டில். ஸோ டாட்டாய்ஸ் அதே ஆமை வகையை சேர்ந்தது தான். இது மெரைன் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றது முக்கியமாக கடல் சார்ந்து இருக்கும். ஸோ டர்ட்டில்ஸ் அப்படின்றது கடலில் தான் இருக்கும். ஆமைகள் பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். ஆனால் இந்த டர்ட்டில்ஸ் அப்படின்றது மெரைன், ஸோ கடலில் மட்டுமே வாழக்கூடியது. திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் since these reptiles spend most of their entire life in the sea. அதாவது டர்ட்டில்ஸ் தன்னோட வாழ்க்கையை முழுவதும் அந்த சி அப்படின்ற கடலில் தான் கழிக்கும். அது முட்டையிட மட்டும்தான் லேண்டுக்கு வரும் தவிர்த்து அதோட மொத்த வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இந்த டர்ட்டில்ஸ்க்கு கடலில் தான் இருக்கும். There are 7 species of marine or sea turtles in the world. ஸோ உலகத்தில் மொத்தமாக 7 வெரைட்டிஸ் ஆஃப் sea turtle அப்படின்றது கடல் ஆமைகள் இருக்குது. அதில் ஆஃப் தெம் 5 are found in Indian coastal water. அதில் 5 வகை நம்ம இந்தியாவிலே இருக்குது. அதில் என்னென்னா தி ஆலிவ் ரிட்லி, தி ஹாஃப்ஸ்பில், தி கிரீன் sea turtle, தி லாகர் ஹெட் அண்ட் தி லெதர் பேக் அப்படின்ற இந்த 5 வெரைட்டியும் நம்ம இந்தியா கோஸ்ட்லேயே, அதாவது இந்தியா கோஸ்ட்டில் இந்திய கடற்கரையில் காணப்படும். கம்பேர்ட் டு மோஸ்ட் டாட்டாய்ஸ் sea turtle are huge. ஆமையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடல் ஆமைகள் பெருசாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டாட்டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது சீ டர்ட்டிலோட சைஸ் ஹியூஜ் பெருசாக இருக்கும். ஈவன் தி ஸ்மாலஸ்ட் ஸ்பீசஸ் ஆலிவ் ரிட்லி. இப்போ நம்ம இந்த கடல் ஆமைகளில் 7 வெரைட்டின்னு பார்த்தோம். அதில் தி ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி அப்படின்றது அதோடைய வெயிட்டே 35 kgs வரைக்கும் இருக்குமா. அது ஃபுல்லாக வளரும் பொழுது இதில் எது லார்ஜஸ்ட் அப்படின்னா இந்த 7 ஸ்பீசஸில் லெதர் பேக் அப்படின்றத இருக்கிறதுலே பெருசு. அது எவ்வளோ தூரம் வளரும் அப்படின்னா லென்த் 2.2 மீட்டர் வரைக்கும் வளரும். அதோட வெயிட் 700 கிலோஸ் வரைக்கும் இருக்குமா. ஸோ அப்படின்னா டாட்டாய்ஸை விட சீ டர்ட்டில் அப்படின்றதோடைய சைஸ் பெருசாக இருக்குது. சீ டர்ட்டில் லிவ் தயர் லைஃப் என்டையர்லி இன் தி ஓஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது பேரே சீ டர்ட்டில். ஓகேவா. டாட்டாய்ஸ் அப்படின்றது கடல்லையும் தண்ணியிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். அது சீ டர்ட்டில் அப்படின்றது முழுக்க முழுக்க கடலில் இருக்கிறதுனாலே அதோட என்டையர் லைஃபும் ஒரு ஓஷன், கடல் இல்லைனா பெருங்கடலை சார்ந்து இருக்கும். பட் தே ஸ்டில் ஹாவ் அ கனெக்ஷன் வித் லேண்ட். ஆனாலும் நிலத்தோட ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா தே மஸ்ட் கம் அஷோர் டு லே எக். முட்டையிடம் மட்டும் இந்த கடல் ஆமைகள் கரைக்கு வருமா. டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. இந்த கடல் ஆமைகளில் 7 வெரைட்டியில் 5 வெரைட்டி நம்ம இந்தியாவில் இருக்குன்னு பார்த்தோம். அதில் 4 வெரைட்டி ரொம்ப கம்மியாயிட்டே வருது, எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஆகிட்டே வருது. அல்லது தி ஆலிவ் ரிட்லி however are still commonly seen nesting on the sandy beaches all along our coast. ஸோ இந்த கடல் ஆமைகளில் 5 வெரைட்டி இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதில் அதிகமாக காணப்படுற வெரைட்டி ஆலிவ் ரிட்லிஸ் தான். ஸோ அதனால தான் நிறைய சாண்டி பீச்சஸில் இந்த ஆலிவ் ரிட்லிஸ் இருக்கும். அதனால தான் ஆலிவ் ரிட்லியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆர்கனைசேஷன், NGOs வேலை செய்வாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் அதிக அளவில் காணப்படும் கடல் ஆமைகளில் இருக்கும் வெரைட்டி ஆலிவ் ரிட்லி. புட் அ டிக் மார்க் ஃபார் தி கரெக்ட் அண்ட் ராங் ஃபார் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸாக ஜென்ரலாக பார்த்துருவோம். நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் மேக்ஸிமம் கொஷின் பேப்பரில் இருக்காது. கொஷினாக கொடுத்து 4 ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் புக் பேக் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், டர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாட்டாய்ஸ். டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. டாட்டாய்ஸ் அப்படின்றதும் டர்ட்டில்ன்றதும் ஒரே குடும்பம் தான். இந்த டர்ட்டில்ஸ் அப்படின்றது கடலில் இருப்பவை. ஸோ டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. டர்ட்டில்ஸ் ஆர் சி அனிமல். எஸ், இது ட்ரூ. தெர் ஆர் 7 கைண்ட் ஆஃப் சி டர்ட்டில் இன் தி வேர்ல்டு அப்படின்றது ஆமாம். 7
டைப் ஆஃப் வந்து சீ டர்ட்டில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி சீ டர்ட்டில் ஆர் வெரி ஸ்மாலாக அப்படின்னு கேட்குறாங்க. சீ டர்ட்டில் அப்படின்றது வெரி பிக் ஸ்மால் வந்து கிடையாது. டர்ட்டில்ஸ் கம் அஷோர் டு லே எக். ஆனால் ஆமாம், அந்த கடல் ஆமைகள் கரைக்கு வர்றது முட்டையிட மட்டும்தான். சீ டர்ட்டில் கம் டு ரெஸ்ட் ஆன் லேண்ட் அப்படின்றது நோ, ரெஸ்ட் எடுக்கலாம் வராது, முட்டையிட மட்டும்தான் வரும். ஆலிவ் ரிட்லி ஆர் தி ஒன்லி சீ டர்ட்டில் சீன் ஆன் இந்தியன் ஷோர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து அது காணப்படுது. ஆனால் வந்து ஆலிவ் ரிட்லி அது ஒன்லி சீ டர்ட்டில் இல்லை, கிட்டத்தட்ட 4 அதாவது 5 வெரைட்டி ஆஃப் வந்து சீ டர்ட்டில் வந்து இங்கே காணப்படும். அதில் ஆலிவ் ரிட்லி அதிகமாக காணப்படும் தவிர்த்து அது ஒன்லி சீ டர்ட்டில் கிடையாது. ஸோ இந்த 7th ஆப்ஷன் இஸ் ஃபால்ஸ். இப்போ இந்த ப்ரோஸோட க்ளோசரி சினானிம் பார்த்துருவோம். மெரைன் அப்படின்றது ஃபவுண்ட் இன் தி சீ, கடலை சார்ந்து வாழும் ஒரு உயிரினம்னா நம்ம அதை மெரைன் அப்படின்றது. ஸ்பீசஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் அனிமல் வித் காமன் ஃபியூச்சர், ஸோ ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்டல் அப்படின்றது கடற்கரை ஓரம் இருக்கும் அந்த மணல், அந்த லேண்டை தான் நம்ம வந்து லேண்ட் பை தி எட்ஜ் ஆஃப் தி சீ, அதாவது கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோஸோட கடைசி பார்ட் டூ யூ நோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அரிபடா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அரிபடா அப்படின்னா என்னென்னா கூட்டமாக வந்து டர்ட்டில்ஸ் வந்து கரையில் வந்து முட்டையிடுறது. ஆலிவ் ரிட்லி கைண்ட் ஆஃப் டர்ட்டில்ஸ் வந்து முட்டையிடுறது தான் அரிபடா அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டில் வந்து பார்த்தோன்னா ஆலிவ் ரிட்லி கம் அஷோர் டு லே தேர் எக். ஸோ முட்டையிடுறதுக்கு ஆலிவ் ரிட்லிஸ் வரும். ஹவர் ஒடிசா இஸ் தி ஒன் ஆஃப் தி ஒன்லி 3 places in the world where a phenomenon known as mass nesting or aribada take place. இதில் நம்ம இந்தியாவில் ஒடிசாவில் தான் வந்து உலகத்திலே 3 இடங்கள் அதிகமாக முட்டையிடும். அதில் ஒடிசா ஒரு பகுதி. மாஸ் நெஸ்டிங், இதுக்கு பேர் தான் அரிபடா அப்படின்வாங்க. ஆன் சர்டன் நைட் டியூரிங் தி நெஸ்டிங் சீசன் thousands of female turtle come ashore simultaneously to lay egg on their particular beaches. ஸோ வந்து கூட்டமாக வந்து அந்த ஆலிவ் ரிட்லியில் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் முட்டையிடுறத தான் அரிபடான்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வென் தி ட்ரீஸ் வாக்ட் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். மரங்கள் நடந்தால் அப்படின்றது. ஸோ மரம் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் இந்த ப்ரோஸில் நம்ம பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரோஸ். ஸோ இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் 2-3 கேரக்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு மரம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பாங்க. One morning, while I was sitting beside grandfather on the veranda step, I noticed the tendril of a creeping vine trailing nearby. ஒரு நாள் இந்த ஆத்தர் தன்னுடைய கிராண்ட்ஃபாதர் தாத்தாவோட வராண்டாவோட படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது மரத்துலேருந்து ஒரு சின்ன டென்ட்ரில் அப்படின்னா இப்போ ஒரு மரத்தை வந்து கொடி, ஓகேவா, டென்ட்ரில் அப்படின்னா கொடி, ஒரு கொடி வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ட்ரைலிங் பக்கத்தில் வர மாதிரி, நியர்பையில் வர மாதிரி இருக்காம். As we sat there in the soft sunshine of the North Indian winter, I saw the tendril
tendril moving slowly towards grandpa. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடி நவுந்து அப்படியே தாத்தா கிட்ட வர மாதிரியே இருக்கா. ஏன்னா அது ஒரு அது ஒரு சம்மர் டைமு. ஸோ ஒரு வின்டர் டைம், ஒரு சாஃப்ட் சன்ஷைன் இருக்கும் ஒரு நேரத்தில் அந்த கொடி அப்படியே மரத்தில் இருந்து நவுந்து தாத்தா கிட்ட வர மாதிரி இருக்காம். 20 minutes later it has crossed the step and was touching his feet. ஒரு 20 minutes தாண்டதுக்கப்புறம் அந்த கொடி படி மேலே ஏறி தாத்தாவுடைய பாதத்தை தொட்டுக்கிட்டு இருக்கான். There is probably a scientific explanation for the plant's behavior, something to do with the light and the warmth perhaps. ஸோ ஒரு scientific explanation இருக்குது. எந்த பக்கம் வெயில் அடிக்குதோ, எந்த பக்கம் வார்மாக இருக்கோ அந்த திசையை நோக்கி தான் மரங்கள் நகரும் அப்படின்னு நம்ம scientific ப்ரூஃபே இருக்குது. பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் தி ஸ்டெப் சிம்பிளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, சயின்டிஃபிக்லாம் இல்லை, தாத்தா கிட்ட வரணுன்றது அந்த கொடியோட ஆசை, அதனால ஸ்டெப்ஸ் ஏறி தாத்தாவோட பாதத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். யார் வந்தாலும் அவருக்கு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சம்டைம் வென் ஐ சேட் பை மை செல்ஃப் பினித் அ ட்ரீ ஐ வுட் ஃபீல் ரேதர் லோன்லி பட் as soon as the grandfather joined me the garden became a happy place. நான் தனியாக அந்த கார்டனில் உட்காந்துருக்கும் பொழுது கூட தனிமையை தான் உணர்வேன். எப்போ தாத்தா என்னை ஜாயின் பண்ணுறாரோ உடனே அந்த கார்டனே எனக்கு உலகத்திலே ரொம்ப ஹாப்பி பிளேஸ், ரொம்ப சந்தோஷமான இடமா மாறிடும். கிராண்ட்ஃபாதர் had served many years in the Indian Forest Service and it was natural that he should know trees and like them. தாத்தா அவரோட சர்வீஸ் ஃபுல்லாக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருந்திருக்காரு. அதனால் நிறைய மரங்களை பற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதனால மரங்களை அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், மரங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி பில்ட் அ பங்களா ஆன் தி அவுட்ஸ்கர்ட் ஆஃப் டெஹ்ராடூன் பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் ஓவர். அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு பங்களா கட்டுறாரு. அவுட்ஸ்கர்ட்னா கொஞ்சம் சிட்டியோட அவுட்டர், டெஹ்ராடூனோடைய அவுட்டரில் ஒரு பங்களா. அந்த பங்களாவை சுற்றி நிறைய மரங்களோட அந்த பங்களாவை கட்டுறாரு. என்னென்ன மரங்கள்லாம் இருக்கலாம்? லைம், மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, ஆல்சோ யூக்கலிப்டஸ், ஜகராண்டா அண்ட் தி பெர்சிலியன் லைலாக்ஸ் அப்படின்ற இந்த எல்லா மரங்களும் இருக்குது. இந்த ஃபெர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் க்ரோ ஸ்ட்ராங் அண்ட் டால். ஸோ இவங்க இருக்கிறது ஒரு ஃபெர்டைலாக ரொம்ப வளமான மண். ஸோ அந்த மண்ணில் எந்த செடி வச்சாலும் அது நல்லா உயரமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். அதனால தாத்தா ஒரு பங்களாவையும் கட்டி சுற்றி மரமும் நட்டுட்டாரு. இப்போ அது எல்லாமே நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்குது. ஸோ அந்த பங்களாவில் இருக்கும் ஒரு வராண்டால தான் இப்போ இவங்களும் தாத்தாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த இன்சிடென்ட் அதாவது அந்த கொடி ஊர்ந்து தாத்தா கால் கிட்ட வரதை இவங்க பார்க்குறாங்க. There were other trees in the compound before the house was built, including an old people that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. ஆனால் இவங்க இந்த பங்களா வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பீப்பிள் ட்ரீ, ஒரு பழைய அரச மரம் இருந்துச்சா. அந்த அரச மரத்தோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பங்களான்னு இருந்துச்சுன்னா பக்கத்தில் அவுட் ஹவுஸ்ன்னு கட்டுவாங்க இந்த வேலை செய்கிறவங்களாம் தங்குறதுக்காக. ஏன்னா டெய்லி போயிட்டு வர முடியாதுன்றதுனால அவங்க அவுட் ஹவுஸ் கொடுத்துருவாங்க. அங்கேயே அவங்க ஃபேமிலியும் இருக்கும். தேவைப்படும் போது இந்த பங்களாவில் இருக்கிறவங்களுக்கு வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அவுட் ஹவுஸையே பொழந்துக்கிட்டு, அவுட் ஹவுஸோட சுவரையே பொழந்துக்கிட்டு வர அளவுக்கு அந்த அரச மரத்தோடைய வளர்ச்சி விகரஸாக இருந்துச்சாம். பீப்புள் ட்ரீ ஆர் கிரேட் ஷோ ஆஃப். எப்பயுமே அரச மரம் அப்படின்றது ரொம்ப சீனான மரம். ஈவன் வென் தேர் இஸ் நோ பிரீஸ் தேர் ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் வைஸ் லீஃப் வில் ஸ்பின் லைக் டாப் டிட்டர்மைன் டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன் அண்ட் இன்வைட் யூ இன் டு தி ஷேட். காற்றே அடிக்கலைனாலும் அரச மரத்தோட இலைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம பம்பரத்தை சுருட்டி விட்டோன்னா எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி அந்த இலைகள் சுற்றிக்கிட்டே இருக்குமா. ஸோ காற்றே இல்லைனாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குமா. இப்போ அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பம்பரம் சுற்றுற மாதிரி மரம் ஃபுல்லாக அந்த இலைகள் இப்படி சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். காற்றே அடிக்கலைனாலும் அட்லீஸ்ட் அந்த நிழல்லையாவது உட்காரலான்னு சொல்லிட்டு நமக்கு ஈர்த்து நம்ம அந்த அரச மரத்தோட நிழலுக்கே போயிடுவோமா. கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் தி பீப்பிள் ட்ரீ கட் டவுன் பட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் செட் லெட் இட் பி, வி கேன் always build another outhouse. ஸோ பாட்டிக்கு அந்த அரச மரத்தை சுத்தமாக பிடிக்கல, எடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் தாத்தா இல்லை அதுவும் இருந்துட்டு போகுது, ஏன்னா அவுட் ஹவுஸ் தானே வீணாக போயிடுச்சு, நம்ம வேறு இடத்துல ஒரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்தை ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டாராம். இப்போ டூ யூ நோ பார்த்துருவோம். இந்தியா ஹேஸ் மோர் தென் 17,000 ஸ்பீசஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். பூக்கும் மரங்களில் 17,000 வெரைட்டிஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடு வித் மோர் தென் 5,000 ஸ்பீசஸ். அதில் 5,000 ஸ்பீசஸ் பூக்கும் மரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது இந்தியாவில் ஒட்டுமொத்த ஃப்ளோராவில் 1/3 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ப்ராபப்ளி ஹேஸ் தி ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. பூக்கும் மரங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 17,000 பூக்கும் மரம் வகைகளில் 5,000 வெரைட்டிஸ் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தது. அதாவது இந்தியாவிலேயே 1/3 ஆஃப் தி ஃப்ளோரிங் ட்ரீஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இந்த நம்பர்ஸ், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ glossary என்னன்றதை பார்த்துரும். ஃபர்டைல் அப்படின்றது ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் கிராப்ஸ். ஸோ எதை வச்சாலும் வளரும் ஒரு வளமையான மண்ணாக தான் நம்ம ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அபண்டன்ட் அப்படின்றது லெஃப்ட் வித்தவுட் கேர், எந்த அக்கறையும் எடுக்காமல் அப்படியே தண்ணி தெளித்து விடுறோம் இல்லையா, அதுதான் அபண்டன்ட் அப்படின்வாங்க. விகரஸ் அப்படின்றது ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வளர்ந்த ஒரு விஷயம் தான் விகரஸ் க்ரோத். ஸோ ஹேட் அ விகரஸ் க்ரோத் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளர்றது. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ஊருக்கு இந்த வெளிநாட்டு காய்கறிகள்லாம் வந்துச்சு, ஸோ எப்படி ஃபாரின் வெஜிடபிள்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற ஸ்டோரி தான் விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் லேண்ட்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸ். இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான கேரக்டர். ஒன்று மணி, அப்புறம் செல்வி, அப்பா, அம்மா. ஸோ 4 பேர் தான் இந்த ப்ரோஸில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கான்வர்சேஷன் எல்லாமே இவங்க 4 பேருக்குள்ளே நடக்கும் ஒரு கான்வர்சேஷன். எப்படி பசங்களுக்கு அப்பா அம்மா வந்து வெளிநாட்டிலேருந்து காய்கறிகள் வந்துச்சு அப்படின்ற ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ரோஸ் அப்படின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோஸோடைய மெயின் கேரக்டர் மணி அப்படின்றவங்க. ஸோ இந்த மணி ஃபேமிலி லிவ்ட் இன் வில்லேஜ் நியர் ஜிஞ்சி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மணியோட ஃபேமிலி எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஜிஞ்சி அப்படின்ற செஞ்சி, ஓகேவா, ஜிஞ்சின்றது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, செஞ்சி, ஓகேவா, செஞ்சியில் இருக்கும் ஒரு குடும்பம் தான். ஒரு நாள் என்ன அப்படின்னா, மணியோடைய அம்மா வந்து ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி, ஸோ வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து அம்மா வந்து மணிக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ மணி லைக்டு ஒன்லி அ ஃபியூ வெஜிடபிள், பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் வேர் தி டூ தட் ஹி லைக்டு வெரி மச். ஸோ மணி ரொம்ப வெஜிடபிள் சாப்பிட மாட்டான், அவனுக்கு 2 வெஜிடபிள் தான் பிடிக்கும், ஒன்று பொட்டேட்டோ, இன்னொன்று லேடிஸ் ஃபிங்கர். அதனால அம்மா இன்னைக்கு வந்து அந்த பொட்டேட்டோ கறி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவன் சொல்கிறான், அதாவது மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டேட்டோஸ் டுடே, நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட விரும்பல அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்தது, அதனால் நான் ஃபாரின் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்கிறான். அதை கேட்டு அவனுடைய சிஸ்டர் தங்கச்சி செல்வி என்ன சொல்கிறான்னா, நோ தே ஆர் நாட், அம்மா பாட் தெம் ஃப்ரம் தி வெஜிடபிள் ஷாப் நியர் தி பஸ் ஸ்டாப். ஸோ அம்மா இந்த காய்கறியை வந்து இங்கே பக்கத்தில் இருக்கும் கடையில் தான், பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கடையில் தான் வாங்கினாங்க, இது ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து ரிப்ளை பண்ணுறான். இப்போ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடக்கிற இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு அப்பா வந்து கேட்குறாரு, ஸோ வாட், இப்போ அதனால என்ன, இப்போ ஃபாரின்லேருந்து வந்த வெஜிடபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மணி கிட்ட கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து மணி சொல்கிறான், அப்பா செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. செல்விக்கு புரியலை, பொட்டேட்டோ இந்தியாவிலேருந்து வரலை, அதனால வந்து அதாவது பொட்டேட்டோ அப்படின்றது இந்தியாவிலேருந்து வந்த ஒரு காய்கறி இல்லை, அது செல்விக்கு சொன்னாலும் புரியாது, ஏன்னா வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறதுனால அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்றதும். ஸோ மணி வந்து சொல்கிறான், அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் நீட் லோக்கலி க்ரோன் ஃபுட். எங்கள் டீச்சர் நீங்கள் ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் லோக்கல்லே விளைஞ்ச காய்கறிகள் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் வந்து சொன்னேன் உருளைக்கிழங்கு எனக்கு வேண்டாம் அப்படின்றது, ஏன்னா அது ஃபாரின்லேருந்து வந்த ஒரு காய் அப்படின்றது. ஷி ஆல்சோ டோல்ட் அஸ் டு யூஸ் திங்ஸ் மேட் இன் அவர் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் எதெல்லாம் மேட் ஆயிருக்கோ அதை மட்டுமே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது செல்வி உடனே வந்து கிண்டலாக கேட்குறா, வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ, இன்னும் என்னென்னலாம் உன் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இந்த இடத்துல கேட்குறா. இதை கேட்டுட்டு அப்பா உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ட் யூ கான் ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். ஒரு நாள் இனிமேல் டொமேட்டோ சூப்போ பைனாப்பிள் சூப் கூட வெளியிருந்து ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்பா கூட சேர்ந்து அம்மாவும் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, தென் யூ கான் ஈட் பாப்கார்ன் தி நெக்ஸ்ட் டைம் வி கோ டு வாட்ச் அ மூவி. அப்போ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீ பாப்கார்னும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்போ உடனே செல்வி தங்கச்சி என்ன சொல்கிறா அப்படின்னா, மணி தென் யூ கான்ட் ஆர்டர் எனி திங், அப்போ நீ எதுவுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் மணிக்கு ஒரு டவுட் வருது, வை ஐ கான் eat popcorn or soup or anything that I want to, ஏன் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறான். அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, டோன்ட் யூ நோ தட் கார்ன், டொமேட்டோஸ் அண்ட் ஈவன் லேடிஸ் ஃபிங்கர் ஆல் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. நீ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றியோ, உனக்கு எல்லாம் பிடிக்குமோ, இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்ததா, எதுவுமே இந்தியாவில் க்ரோன் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போ செல்விக்கு இந்த கான்வர்சேஷன் எதுவுமே புரியலை. அண்ணன் வந்து ஃபாரின் வெஜிடபிள்ஸ்ன்றான், அப்பாவும் அம்மாவும் நிறைய வெஜிடபிள் ஃபாரின்லேருந்து வந்திருக்குன்றாங்க, அது என்ன ஃபாரின், ஆனால் நம்ம எல்லாமே இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இந்த இடத்துல என்ன கேட்குறான்னா, ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா, எப்படி அப்போனா நம்ம நாட்டுக்கு முதல் அது வந்துச்சு, ஹவு டிட் தே கெட் அன் ஏரோப்ளைன் அண்ட் கம் ஹியர், எப்படி அது ஏரோப்ளைன் பிடிச்சி வரும், அது காய்கறி தானே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறா. அப்போ உடனே அப்பா வந்து சொல்கிறாரு, நோ சம் மெர்ச்சன்ட்ஸ் பாட் தெம் ஹியர் லாங் அகோ பை சி. இல்லை வெளிநாட்டு காய்கறினா இப்போது வெளிநாட்டிலேருந்து
ஃபாரின்லேருந்து அது வரலை, இது நம்ம லோக்கல் மார்க்கெட்லேருந்து தான் வாங்குகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லாங் அகோ கடல் வணிகம் பண்ணும்பொழுது மெர்ச்சன்ட்ஸ், ஸோ மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா ட்ரேடர்ஸ், வணிகம் பண்ணுறவங்க, அவங்களால வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டு அப்புறம் இந்தியாவில் அந்த காய்கறிகள்லாம் விளைச்சல் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஸோ இப்போ மணிக்கு ஒரு டவுட், வை டிட் தே பிரிங் வெஜிடபிள்ஸ் டு இந்தியா? அப்படின்னா நமக்கே இங்கே வெஜிடபிள்ஸ் இருக்கும்போது ஏன் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க ஃபாரின்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விவசாயம் பண்ணணும், அதை ஏன் நாம் இங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு ஒரு கேள்வி. ஸோ இந்த இடத்துல அப்பாவும் அம்மாவும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து செல்வியோட கேள்வி இருக்குது. தே குட் ஹவ் பாட் சம் ஸ்வீட்ஸ், வை டிட் தே? இப்போ வந்து செல்விக்கு என்ன டவுட்னா, யாராவது நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னா ஸ்வீட்லாம் தானே வாங்கிட்டு வருவாங்க, ஏன் இந்த ஃபாரின்லேருந்து வந்த மெர்ச்சன்ட்ஸ், இந்த ட்ரேடர்ஸ் மட்டும் காய்கறி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறா. இந்த இடத்துல அம்மா சொல்கிறாங்க, பீப்புள் கேம் டு இந்தியா இன் சர்ச் ஆஃப் ஸ்பைசஸ், எஸ்பெஷலி பிளாக் பெப்பர். ஏன் இந்தியா வந்து எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்கன்னா, மெர்ச்சன்ட்ஸ், அந்த ட்ரேடர்ஸ், வணிகம் பண்ணுறவங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் ஸ்பைசஸ் அப்படின்ற இந்த மசாலா பொருட்கள் கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக பிளாக் பெப்பரை வந்து தேடி தான் வந்தாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த காலத்தில் மருத்துவ வசதின்றது பெரிய அளவில் இல்லை. ஸோ வந்து பிளாக் பெப்பர் தான் அவங்க நிறைய வந்து மெடிசன் பர்பஸ்க்காகவும், அது மட்டும் இல்லாமல் மம்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடலை பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறதும் பிளாக் பெப்பர் தான். அந்த ஃபாரின்லலாம் வந்து பிளாக் பெப்பர் அப்படின்றது வளராது. ஸோ எந்த நாடுகளெல்லாம் பிளாக் பெப்பர் கிடைக்குதோ அந்த நாடுகளில் தேடி போயிட்டு அங்கே இருந்து பிளாக் பெப்பரை வந்து இறக்குமதி பண்ணுறது தான் இந்த ட்ரேடர்ஸோட முக்கியமான வேலை. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் படி இந்தியாவில் நிறைய பிளாக் பேப்பர் கிடைக்கிறதாவும், அதனால அதனால தான் இந்தியாவுக்கு சீ ரூட் தேடி வந்து யூரோப்லேருந்து நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்படி போர்ச்சுகல் நாட்டிலேருந்து வந்தது தான் வாஸ்கோட காமா அப்படின்றவர். அவர் ஃபைனலாக செயில் பண்ணி கேரளா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இந்தியாவோட ஒரு பார்ட்டான கேரளாவில் வந்து லேண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இமேஜின் தி ஜாய் ஆஃப் செயிலர்ஸ் வென் தே ரீச் கோழிக்கோட் அண்ட் ஃபவுண்ட் பிளாக் பெப்பர். ஸோ அந்த செயிலர்ஸ், அந்த மாலுமிகளோட சந்தோஷத்தை பாரு, அவங்க ஃபைனலாக இந்தியாவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லேண்ட் ஆன இடமும் கோழிக்கோடு தான். அங்கே தான் இப்போவுமே இந்தியாவில் அதிகமாக பிளாக் பெப்பர் விளையக்கூடிய இடம். ஸோ அந்த இடம், அந்த ஜாக்பாட்டாகவே அவங்களுக்கு அந்த இடம் கிடச்சிருச்சு. தே டுக் அ லாட் ஆஃப் பிளாக் பெப்பர் டு தேர் கண்ட்ரி. அதனால கோழிக்கோட்லேருந்து அவங்க நிறைய பிளாக் பெப்பரை எடுத்துகிட்டு அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு திரும்பி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து செல்வி, ஓ தே டுக் ஸ்பைசஸ் ஃப்ரம் இந்தியா, ஸோ அப்போனா நம்ம இந்தியாவில் இருந்து அந்த மசாலா பொருட்கள் தான் அதிக அளவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்றது. ஆனால் மணிக்கு இன்னும் ஒரு சந்தேகம், எஸ் ஹூ பாட் தி வெஜிடபிள்ஸ் இன் டு இந்தியா? சரி, அவங்க வந்தாங்க, மசாலா பொருளாக வாங்கிட்டு போனாங்க, சரி எப்படி இந்த வெஜிடபிள்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றது தான் மணியோட கேள்வி. அப்பா பதில் சொல்கிறாரு, தி போர்ச்சுகீஸ் பாட் தெம் டு இந்தியா, பொட்டேட்டோ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாலுமிகள்லாம் வந்து இங்கே வராங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்லாம் தங்க மாட்டாங்க. ஏன்னா கடல் பயணம் பண்ணி வரதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு மேலே ஆகிடும். அப்படி ஒரு ஊரில் அந்த கப்பலில் வந்து ஃபுல்லாக பிளாக் பேப்பர் லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்க இங்கே 1-2 மாதமாவது தங்கி தான் எல்லாத்தையும் லோட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவங்களோட உணவு, ஸோ போர்ச்சுகீஸோட உணவில் ரொம்ப முக்கியமானது இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ. ஸோ அவங்க சமைச்சு சாப்பிடும்பொழுது அப்போ சுற்றி இருக்கும் இந்தியன்ஸ் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுதோ, இல்லை அவங்க இதுதான் உருளைக்கிழங்கு அப்படின்னு கொடுக்கும்பொழுதோ அது இந்தியன்ஸ்க்கு பிடிச்சதுனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது எங்களுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் வழியாக அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரும்பொழுது உருளைக்கிழங்கு அப்படின்றத இங்கே நமக்கு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பொட்டேட்டோவை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா Portuguese. So Portuguese brought them to India. Potato was one of those vegetables. உடனே மணி அண்ட் செல்வி லுக்ட் அட் தி பொட்டேட்டோ கரீஸ் ஆன் தேர் பிளேட்ஸ் அண்ட் குயிக்லி பிஹேன் டு இட். ஸோ அந்த பொட்டேட்டோட கதையை கேட்டதுக்கப்புறம் அவங்க தட்டில் இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மணிக்கு ரொம்ப ஆச்சரியம், வாவ் திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல்டு ஸோ ஃபார். பாருங்களேன், ஒரு உருளைக்கிழங்கு எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ உடனே அம்மா சொல்கிறாங்க, கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர். ஸோ என்னன்னா வந்து கீழே சிந்தாமல் சாப்பிட்றதுக்காக அதை வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர். ஸோ இந்த இடத்துல ஃபாரின் விசிட்டர் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க, அந்த ஃபாரின்லேருந்து வந்த காய்கறிகள், அந்த வெஜிடபிள்ஸை தான் இந்த ப்ரோஸில் ஃபாரின் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. முக்கியமாக உருளைக்கிழங்குக்கு அவங்க மீன் பண்ணுறாங்க. செல்வி புல்டு லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் தி கறி. அந்த உருளைக்கிழங்குலேருந்து செல்வி வந்து ஒரு நீட்டமான ஒரு பச்சை மிளகாய் வந்து வெளியே எடுக்கிறாங்க சில்லி. அப்போ செல்விக்கு திரும்பி ஒரு டவுட்டு, ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர் அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு. செல்விக்கு இன்னமும் சரியாக புரியலை, யார் அந்த ஃபாரின் விசிட்டர், நம்ம வீட்டுக்கெலாம் யார் ஃபாரின் விசிட்டர்லாம் வருவாங்க, ஸோ வந்து என்ன ஏதாவது காமெடி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி செல்வியோட கேள்வி இருக்குது. ஸோ இந்த இடத்துல திருப்பி அப்பா ரிப்ளை பண்ணுறாரு, நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் தி ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. இப்போ நீ கையில் வச்சிருக்கல அந்த பச்சை மிளகா, அந்த சில்லி, அதுவுமே ஃபாரின் விசிட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் அப்செட் யுவர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்றது ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கும்பொழுது உருளைக்கிழங்குக்கும், திரும்பி நம்ம பார்க்கும்பொழுது க்ரீன் சில்லிக்கும். ஸோ இந்த ப்ரோஸ் முழுக்க ஃபாரின் விசிட்டர் அப்படின்றது ஃபாரின்லேருந்து வந்து இந்த காய்கறிகளை வந்து குறிக்குது.
இப்போ சில்லி அந்த பச்சை மிளகா வந்த கதையை இப்போ அப்பா சொல்கிறாரு. சில்லிஸ் ஆர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா பட் நோ ஒன் எல்ஸ் இன் தி வேர்ல்ட் நியூ ஆஃப் திஸ் ஸ்பைசி ஃப்ரூட். ஸோ சவுத் அமெரிக்காவை தவிர்த்து வெளியே வேறு எந்த நாடுகளுக்குமே சில்லி அப்படின்ற இந்த மிளகா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சவுத் அமெரிக்காவில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த செயலர்ஸ் ஐரோப்பா, அதாவது யூரோப் நாட்டில் இருக்கும் அந்த செயலர்ஸ் வந்து பிளாக் பெப்பர் தேடி உலகம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல. அப்போது ஒருத்தவர் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியாவுக்காக தேடி அவர் சவுத் அமெரிக்காவில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ அங்கே சவுத் அமெரிக்கன் பீப்புள்ஸ் பார்க்கவும் கிட்டத்தட்ட இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியானா பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட வந்து இந்தியன் பீப்புள் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் கொலம்பஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி சவுத் அமெரிக்காவில் லேண்ட் ஆகிட்டு அங்கே பிளாக் பெப்பர் இருக்குமான்னு தேடி பார்க்கும்பொழுது அங்கே பிளாக் பெப்பர் இல்லை. அப்போ அவருக்கு கிடைச்சது தான் அந்த இடத்துல சில்லி அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல அம்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திஸ் செயிலர் வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் இந்தியா. யார்? கொலம்பஸ் இந்தியாவுக்கு தான் வந்து தேடிட்டு இருக்கார், இந்தியாவை கண்டுபிடிக்க தான். ஹி வாண்டட் டு பை பிளாக் பெப்பர். ஆனால் ஒரு பிளாக் பெப்பர் வாங்கிறதுக்காக தான் கொலம்பஸும் வராரு. இன்ஸ்டெட் ஹி ஃபவுண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் தி சில்லிஸ். அதுக்கு பதில் கொலம்பஸ் சவுத் அமெரிக்கான்ற ஒரு அந்த நாட்டையும் அங்கே மக்கள் சில்லி தான் வந்து பிளாக் பெப்பருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் பெப்பர் நாம் காரத்துக்காக யூஸ் பண்ணுற மாதிரி சவுத் அமெரிக்காவில் அந்த சில்லின்றதை அவங்க காரத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல செல்வி கேட்குறா, ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். ஸோ கொலம்பஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல திருப்பி அம்மா ரிப்ளை பண்ணுறாங்க, இட் வாஸ் அ லிட்டில் சேட் பட் பிகாஸ் ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹி ஃபவுண்ட் சில்லிஸ். பிளாக் பெப்பர் கிடைக்கலன்னா என்ன, சவுத் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடும் அங்கே இருக்கும் அந்த சில்லிஸும் அவர் கிடைச்சது இல்லையா. இட் வாஸ் அ ஸ்பைசி அஸ் பிளாக் பெப்பர். ஸோ பிளாக் பெப்பரில் என்ன காரம் இருக்குமோ அந்த அளவுக்கான காரம் நமக்கு சில்லி மிளகாலேயே இருக்கும். அண்ட் ஸோ கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் பேக்கட் தி சில்லி அண்ட் டுக் இட் பேக் டு தி கண்ட்ரி வித் ஹிம். ஸோ அதன் மூலயமா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற சில்லிஸ் எடுத்துகிட்டு அவர் யூரோப்புக்கு போயிட்டார். திருப்பி ஃபைனலாக இந்தியாவுக்கு ரூட் கண்டுபிடிக்கும்பொழுது யூரோப்பியன்ஸ் வரும்பொழுது அந்த சில்லியும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலயமா நமக்கு சில்லிஸ் அப்படின்றது அந்த மிளகாவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் எந்த லெசன் படித்தாலும் டூ யூ நோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ நமக்கு இந்த டூ யூ நோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இந்த சில்லி அப்படின்ற மிளகா விளைச்சல் அதிகமாக இருக்குன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ப்ரோஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ மணிக்கு இன்னொரு டவுட்டு, ஹவு டிட் இட் கம் ஹியர். ஸோ அப்படின்னா சில்லிஸை போர்ச்சுகீஸ் அந்த கொலம்பஸ் கண்டுபிடிச்சி அவர் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு, அப்புறம் எப்படி அது இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்றது மணியோட கேள்வி. இப்போ அப்பா பதில் சொல்கிறாரு, சில்லி was one of the thing that the Portuguese brought to India. ஸோ திருப்பி அந்த போர்ச்சுகீஸ் செயலர் இந்தியான்ற லேண்டை கண்டுபிடிச்சி வரும்போது உருளைக்கிழங்கும் அவங்களால் எடுத்துகிட்டு வரப்பட்டது தான், இந்த சில்லி அப்படின்ற மிளகாவும் அவங்களால் எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் அப்படின்றது. ஸோ இப்போ அம்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இன் இந்தியா சில்லி வாஸ் ஃபர்ஸ்ட் brought into கோவா அண்ட் தி பீப்புள் தேர் லேர்ன் டு யூஸ் திஸ் நியூ ஸ்பைசஸ் இன் தேர் குக்கிங். முதல் சில்லி எங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கோவாவுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க, ஓகேவா. ஏன்னா போர்ச்சுகீஸோடைய அந்த துறைமுகம், ஸோ அவங்களோட மெயின் ட்ரேடிங் சென்டராக இருந்தது கோவா தான். ஃபஸ்ட்டு கோழிக்கோடில் தான் லேண்ட் ஆவாங்க, அப்புறம் அங்கே இருக்கும் அரசர்களோட சில ஃபைட் இருக்கும். அதனால் வந்து போர்ச்சுகீஸ் கோவாவை கைப்பற்றி ஸோ கோவாவை தன்னுடைய வணிக நகரமாக தலைநகரமாகவே வச்சுருப்பாங்க. அதனால அவங்க சில்லிஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்பொழுது அது கோவாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோவா பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சில்லி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது அதை அவங்களோட சமையலில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிஃபோர் தி என்ட்ரி ஆஃப் சில்லி பெப்பர் வாஸ் யூஸ்ட் இன் குக்கிங். சில்லி வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் சமையலில் ஃபுல்லாகவே பெப்பர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அடுத்து டூ யூ நோ இன்னொரு பாக்ஸு, சில்லி வேர் ஃபர்ஸ்ட் நோன் அஸ் கோவை மிர்ச்சி அப்படின்றது. ஸோ கோவாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மிர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து கோவை மிர்ச்சி அப்படின்றது அதோட பேர். சூன் தேர் வேர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சில்லி. நம்ம இந்த மிளகாவே எடுத்துக்கிட்டோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. சம்வேர் லாங் அண்ட் தென், சம்வேர் ஃபேட் அண்ட் ஸ்டப்பி. ஸோ இந்த மாதிரியான மிளகாலாம் இருக்கும்பொழுது பீப்புள் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பிகான் டு யூஸ் திஸ் இன் தேர் குக்கிங். சூன் இட் ஸ்ப்ரெட் டு மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ இந்தியா ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே பல உலக நாடுகளுக்கும் இந்த சில்லி அப்படின்ற விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. இப்போ செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் தி சில்லிஸ் ஆன் தேர் பிளேட். ஸோ அவங்க தட்டில் இருக்கும் அந்த மிளகா வந்து பார்க்குறாங்க. இப்போ மணி வந்து சொல்கிறா, அண்ட் ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ். ஸோ வந்து மிளகாயை பார்த்து மணி சொல்கிறான், நீ வந்ததுக்கப்புறம் எங்களோட ஃபுட் எவ்வளோ டெலிஷியஸ், எவ்வளோ டேஸ்டியாக மாறிடுச்சு அப்படின்றது. ஸோ செல்வி சொல்கிறா, வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹேவ் ட்ராவல்டு. ஸோ எவ்வளோ தூரத்தை தாண்டி இங்கே வந்திருக்கே அப்படின்றது. தே ஷவுட்டட் அண்ட் குவிக்லி டுக் அ பைட் ஆஃப் சில்லி. ஸோ சில்லியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்லியை வந்து மணியும் செல்வியும் சாப்பிட்றாங்க. இப்போ ஒருத்தவங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ செல்வி, to waste you would be very bad and so we are going to eat you. ஸோ செல்வி என்ன முடிவு பண்ணுறா, இவ்வளோ தூரம் கடல் கடந்து வந்த இந்த மிளகாயை போய்ட்டு ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஒன்று சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுவே மணி சாப்பிட்டுட்டு சொல்கிறான், இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. ஏன்னா மிளகாய் கடிச்சா எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதுதான் மணியோட எக்ஸ்பிரஷன்.
இதோட இந்த ப்ரோஸ் விசிட்டர் ஃப்ரம் ஃபாரின் லேண்ட் அப்படின்ற இந்த ப்ரோஸ் முடிச்சிட்டோம். இதில் இருக்கும் க்ளாசரி சினானியம்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரின் அப்படின்றது பிலாங் டு அதர் கண்ட்ரி. நம்ம நாடு இல்லாமல் நம்ம நாட்டை தாண்டி எந்த நாடாகவே இருந்தாலும் அதை நம்ம ஃபாரின் அப்படின்னு தான் சொல்லுவோம். மர்ச்சன்ட்ஸ் அப்படின்றது பீப்புள் ஹூ ட்ரேட், வணிகம் பண்ணுறதுக்காக வரவங்கள தான் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செயில்டு அப்படின்றது ட்ராவல் இன் போட் ஆர் ஷிப். செயிலர் அப்படின்னா கடல் கடந்து வரதை தான் செயில். ஸோ ட்ராவலிங் இன் போட் ஆர் ஷிப். போர்ச்சுகீஸ் அப்படின்றது பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல். போர்ச்சுகல் நாட்டு மக்களை தான் நம்ம போர்ச்சுகீஸ் அப்படின்வோம். ஸோ அதனால் போர்ச்சுகீஸ் அப்படின்றது பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல். பாப்புலர் அப்படின்றது வெல் நோன். ஸோ ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம், அதை தான் நம்ம பாப்புலர் அப்படின்றது. டெலிஷியஸ் அப்படின்றது டேஸ்டி. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் இருக்கும் முக்கியமான க்ளாசரிஸ். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரோஸ் ரிலேட்டடாக. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட் கொஷின், when அம்மா செட் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் ஷி மென்ட். ஸோ டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர், இந்த இடத்துல இந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே ஃபாரின் விசிட்டர்ஸ் அப்படின்றது வெளிநாட்டிலேருந்து வந்த காய்கறிகளை குறிக்கும். பர்டிகுலராக இந்த லைன் when அம்மா செட் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்றது எந்த காய்க்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சில்லி தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா அதுக்கு அடுத்த லைனே பார்த்தீங்க அப்படின்னா செல்வி அந்த சில்லியை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்றது சில்லி, அதாவது அந்த மிளகாய் கூட வேஸ்ட் பண்ணாத, அவங்களும் நம்ம ஃபாரின் விசிட்டர் தான் அப்படின்றது அம்மா சொன்னதாக இருக்கும். ஸோ டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்ற டைலாக் எதுக்கு மீன் பண்ணுதுன்னா ஆப்ஷன் சி சில்லி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது கொஷின் நம்பர் 2, செல்வி ஆஸ்க்ட் டிட் தே கம் இன் அன் ஏரோப்ளைன் பிகாஸ் ஷி. இந்த காய்கறிகள்லாம் என்ன ஏரோப்ளைன் ஏறி வந்துச்சான்னு கேட்கறதுக்கான காரணம் ஆப்ஷன் பி ஷி டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர். அவளுக்கு புரியலை, ஃபாரின் காய்கறின்றாங்க, ஆனால் இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. ஸோ அதனால் அது பிளேன் ஏறி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு ஒரு டவுட். அப்படின்னா அவளுக்கு எதுவும் புரியலை, டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர் அப்படின்ற பி ஆப்ஷன் தான் ரைட்டான ஆப்ஷன். ஸோ கொஷின் நம்பர் 3, அம்மா பாட் தி வெஜிடபிள் ஃப்ரம் தி, எங்கே அப்படின்னா கடையில் தான் அவங்க வாங்குறாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாப் நியர்பை ஒரு ஷாப்பில் வாங்கினதாக தான் நமக்கு இந்த ப்ரோசஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷனே அம்மா பாட் தி வெஜிடபிள் ஃப்ரம் தி ஷாப்ஸ். ஸோ இதுதான் இந்த 3 கொஷின் தான் நமக்கு இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த ப்ரோஸோட கொஷின்ஸ் வரும்போது நம்ம இந்த ப்ரோஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸில் இருக்கும் ஒரு ஸ்டாரை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்றது. இந்த ப்ரோஸில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மித்தாலி துரைராஜ் அப்படின்ற ஒரு இந்தியன் ஃபீமேல் கிரிக்கெட்டர், அவங்கள பற்றி தான் இந்த ப்ரோஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஸ்கூலில் கேட்ட அந்த கதையை தன் டைரியில் எழுதுகிறான். அப்படியே டைரியில் யாரை பற்றி எழுதியிருக்கான் அப்படின்னா மித்தாலி துரைராஜை பற்றி தான் அவன் எழுதியிருக்கான். ஸோ என்ன எழுதியிருக்கான் அப்படின்றத இந்த ப்ரோஸில் ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ ப்ரோஸ்குள்ளே போயிடுவோம். ஈச் டே இஸ் அ நியூ பிகினிங். ஃபஸ்ட்டு லிசன் டு தி டீச்சர், ரீட் அ டைரி அக்கௌண்ட் ஆஃப் அ ஸ்கூல் பாய் அண்ட் ஆன்சர் தி கொஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸை ஒரு சின்ன பையன் தன்னுடைய டைரியில் எழுதியிருக்கான். ஈச் டே இஸ் அ நியூ பிகினிங், இட் ஹஸ் சோ மச் டு அன்ஃபோல்ட் அண்ட் ஐ ஹேட் தி பெஸ்ட் டே அட் தி ஸ்கூல் டுடே. ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன எழுதியிருக்கா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி அன்ஃபோல்ட் ஆகுது. அதாவது அன்ஃபோல்ட் அப்படின்னா நம்ம கண் முன்னாடி விரியுது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான டே அப்படின்றான். ஏன் பெஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறான். என்ன அப்படின்னா கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். கிரிக்கெட்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். டுடே மை டீச்சர் டோல்ட் அஸ் வி வுட் பி லேர்னிங் அபவுட் எ கிரிக்கெட்டர். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு கிரிக்கெட்டரை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஐ தாட் ஆஃப் சச்சின், விராட் கோலி அண்ட் மெனி அதர் மேல் பிளேயர்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் டீம் பட் ஷி இன்ட்ரடியூஸ்டு மித்தாலி துரைராஜ் அண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன் ஆஃப் இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம் இன் டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் ஓடிஐஸ். ஸோ அப்போ கிரிக்கெட்டரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா யாரை பற்றி பேச போகிறாங்க டீச்சர்? சச்சின் டெண்டுல்கரா, விராட் கோலியா அப்படின்ட்டு ஒன்லி மேல் கிரிக்கெட்டரோடைய அந்த திங்கிங் தான் இந்த சின்ன பையன் மனசில் ஓடிட்டு இருந்துச்சான். அப்போ தான் டீச்சர் சொன்னாங்களா, இல்லை மித்தாலி ராஜ் அப்படின்ற ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்டரை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க தான் இந்தியன் விமன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாக இருந்தவங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது. ஐ நெவர் தாட் அ உமன் குட் பிளே கிரிக்கெட் ஸோ வெல். அந்த கதையை கேட்குற வரைக்கும், மித்தாலியோட கதையை கேட்குற வரைக்கும் ஒரு விமனால் இவ்வளோ நல்லா கிரிக்கெட் விளையாட முடியும்னு கூட எனக்கு தெரியாது. இட் வாஸ் வை ஐ ஹவ் நெவர் லெட் மை லிட்டில் சிஸ்டர் பிளே கிரிக்கெட் வித் மீ. அதனாலேயே நான் எனக்கு என்ன அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றது ஆண்களுக்கானது பெண்களுக்கானது கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சியை கூட நான் என்னோட கிரிக்கெட் விளையாட விட்டதில்லை. ஐ வுட் டெல் ஹர் இட் இஸ் நாட் ஃபார் யூ, யூ ஹேட் பெட்டர் பிளே வித் கேர்ள்ஸ். இது உனக்கானது கிடையாது. அதாவது தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கான், இந்த கிரிக்கெட் உனக்கானது கிடையாது, நீ போயிட்டு பொண்ணுங்களோட விளையாடு அப்படின்னு அவன் தங்கச்சி கிட்ட சொல்லியிருந்திருக்கான் மித்தாலியோட கதை கேட்குற வரைக்கும். However, I was taken by surprise when I learned that மித்தாலி started to play the game at the age of 10. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மித்தாலியை பற்றி என்னவா இருந்துச்சு அப்படின்னா மித்தாலி விளையாட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு 10 வயசு தான். அண்ட் ஷி வாஸ் செலக்டட் ஃபார் தி இந்தியன் டீம் அட் தி ஏஜ் ஆஃப் 17. 17 வயசுலேயே இந்தியன் டீமில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க அப்படின்றது தெரியுது.
இப்போ மித்தாலியோட ஹிஸ்ட்ரி. மித்தாலி லிவ்ட் இன் ஹைதராபாத். ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தட் ஹர் மதர் டங் இஸ் தமிழ். அவங்க என்னதான் ஹைதராபாத்தில் வளர்ந்தாலும் மித்தாலியோடைய மதர் டங் தாய்மொழி என்ன அப்படின்னா அது தமிழ். ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் தட் ஷீ ஹாஸ் பீன் வைட்லி ரெகனைஸ்ட் அண்ட் அக்னாலேஜ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெகனைஸ்ட் அவங்கள நிறைய இடத்துல அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அக்னாலேஜ் அவங்களோட திறமையுமே நிறைய இடத்துல போற்றி புகழ்ந்திருக்காங்க. ஷி வாஸ் தி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் தி விமன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் ஒன்லி விமன் கிரிக்கெட்டர் டு சர்பாஸ் 6000 ரன் மார்க் இன் தி ஓடிஐ. அதாவது நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட்டாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் கிரிக்கெட்டராக 6000 ரன்ஸை கடந்தது மித்தாலி துரைராஜ் தான். மித்தாலி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 கன்சிக்யூட்டிவ் 50s. ஸோ அடுத்து 7 முறை தொடர்ந்து 50ஸை வந்து அடித்தது வந்து மித்தாலி தான். இன்ஃபேக்ட் ஷீ இஸ் நிக் நேம் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம். ஷீ இஸ் பிரசன்ட்லி தி ஆல் டைம் லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் இந்தியா இன் ஆல் ஃபார்மேட்ஸ் இன்க்ளூடிங் டெஸ்ட், ஓடிஐ அண்ட் T20. சச்சின் எப்படி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அதிகமாக ரன் சேர்த்து கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்தியன் விமன் டீமுக்கு அதிகமாக ரன் சேர்த்து கொடுத்தது மித்தாலின்றதுனால டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் அப்படின்னு உங்களுக்கு பேரே இருந்துச்சா. எந்த மேட்சாக இருந்தாலும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓடிஐயாக இருக்கட்டும், T20யாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் மித்தாலி ராஜ் தானா. ஐ வுட் லவ் டு கோட் வாட் மித்தாலி ஹேட் டு சே அபவுட் திஸ் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா பாராட்டு, புகழாரம். அவங்கள வந்து டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென் கிரிக்கெட் டீம்னு ஒரு புகழாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை பற்றி மித்தாலியோட கருத்து என்ன அப்படின்றதே நான் ஒரு இன்டர்வியூவில் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கருத்து என்னன்னு பார்த்துருவோம். ஷீ செட், ஷீ அப்படின்றது இந்த இடத்துல மித்தாலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன் தி ஒன் ஹேண்ட் பீயிங் கம்பேர்ட் டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். ஸோ என்ன ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னை சச்சினோட கம்பேர் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரிவிலேஜ் அப்படின்னா அது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்றது. ஐ டு நாட் திங்க் ஐ ஹவ் அச்சீவ்ட் ஈவன் ஹாஃப் ஆஃப் வாட் ஹீ டிட் ஃபார் தி கண்ட்ரி. ஆனால் அவர் அச்சீவ் பண்ணதில் நான் இன்னும் பாதி கூட அச்சீவ் பண்ணலை. ஆன் தி அதர் ஹேண்ட் பீயிங் அ விமன் கிரிக்கெட்டர், நான் ஒரு பொண்ணாக, அதாவது கிரிக்கெட்டராக நான் ஒரு பொண்ணாக இருக்கும்போது ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. மக்களுக்கு என்னுடைய ஸ்டைல், நான் யார் அப்படின்றதான் தெரியணும். ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர் டு அ மேல் கிரிக்கெட்டர். என்னை இன்னொரு மேல் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. என்னோட ஸ்டைல் வேறு, மக்கள் என்ன ஒரு பெண்ணாக ஏன் ஸ்டைல் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை இன்னொரு மேல் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணுறது அப்படின்றது வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஷீ இன்டீட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. ஷீ ஆக்சுவலி ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹர் பிரதர். அப்படின்னா அவங்க விளையாட்டை தன்னோட குடும்பத்துலேருந்து தான் தொடங்கியிருக்காங்க. வென் ஷீ வாஸ் யங் ஷீ யூஸ்டு டு கோ வித் ஹர் ஃபாதர் டு தி கிரவுண்ட் வேர் ஹீ ப்ராக்டிஸ்ட். அவங்க அப்பாவோட கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு மித்தாலி போவாங்களாம். ஷீ யூஸ்டு டு ஸ்டாண்ட் அவுட் சைட் தி கிரவுண்ட் அண்ட் ரிட்டர்ன் தி பால் வென் இட் கேம் ஹர் வே. அவங்க கிரவுண்டுக்கு வெளியே நின்று பால் தான் ஃபஸ்ட்டு பொறுக்கி போட்டுட்டு இருந்திருக்காங்க. தோ இட் வாஸ் அ ஹம்பிள் ஸ்டார்ட். அதுதான் அவங்களுடைய முதல் தொடக்கமாக இருந்தாலும் she managed to secure a name and a place for herself. ஸோ அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அவங்களோட விளையாட்டு திறமை தெரிய அவங்களுக்குன்னு தனியாக பேர், அவங்களுக்குன்னு தனியான ஒரு இடம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சது. Many of us think cricket is for men. However, she broke the traditional barrier and proved that women are on par with men in every field. ஸோ எல்லாரும் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு ஆம்பளைக்கு தான் அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த ட்ரெடிஷ்னல் பேரியர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு விமனாலையும் மென்க்கு ஈக்குவலாக விளையாட முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணது மித்தாலி தான். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகனைசேஷன் ஆஃப் ஹர் கான்ட்ரிபியூஷன், அவங்களோட அந்த பாராட்டு, அவங்களோட வந்து எப்படி பாராட்டியிருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட் ஃபீல்டில் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அப்படின்ற அவார்டை கொடுத்து இந்தியன் கவர்மெண்ட் மித்தாலி ராஜோடைய அந்த அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. And I forgot to mention about the recent achievement of our Indian women cricket team. ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம் ரீசெண்டாக பண்ண அச்சீவ்மெண்ட்டை நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதை வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்தாலி ராஜ் அண்ட் அதர் விமன் பிளேயர்ஸ் ஸ்மிருதி மந்தனா ஹிட் ஸ்டைலிஷ் half century and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second women's T20 International on 23rd of February 2018. ஸோ வந்து இவ்வளோ நேரம் நம்ம மித்தாலி ராஜை மட்டும் பேசிகிட்டு இருந்தோம். இதில் இன்னொரு பிளேயரையும் சொல்கிறாங்க, ஸ்மிருதி மந்தனா அப்படின்ற ஒருத்தவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாஃப் செஞ்சுரியை கடந்து சவுத் ஆப்பிரிக்காவோட நடந்த ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் 23rd February 2018 நடக்குது. கிட்டத்தட்ட இந்தியன் டீம் எப்படி வின் பண்ணுறாங்கன்னா 9 விக்கெட்ஸில் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் மித்தாலி ராஜும் அவங்களோட விளையாடின ஸ்மிருதி மந்தனாவும் அப்படின்றது. மித்தாலி ஆங்கர்ட் தி இன்னிங்ஸ் டு பர்ஃபெக்ஷன் வித் அன் அன்பீட்டன் 76. ஸோ அவங்களோட இன்னிங்ஸில் அவங்க வந்து பர்ஃபெக்டாக 76 வரைக்கும் அவங்க வந்து வந்திருக்காங்க. நவ் தட் ஐ எம் இன்ஸ்பயர்ட்
by her and my attitude has changed. இப்போ அந்த டைரி என்ன சின்ன பையன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இவங்களை பார்த்து மித்தாலி ராஜை பார்த்து அவங்க ரொம்ப இன்ஸ்பயர்ட், அவன் ரொம்ப ஆர்வம் தூண்டப்பட்டிருக்கான். அதே மாதிரி ஆட்டிடியூட், அவனோட எண்ணத்தையும் அவன் மாற்றிக்கிட்டான். ஐ சர்டன்லி வில் பி ஹாப்பி வென் மை லிட்டில் சிஸ்டர் ஃபாலோஸ் ஹர் பேஷன். ஸோ என்னோட லிட்டில் சிஸ்டருக்கு ஒருவேளை கிரிக்கெட் தான் பேஷனாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நானே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் எழுதிட்டு அந்த டைரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ டூ யூ நோ அப்படின்ற ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதையும் என்னென்னு பார்த்துருவோம். உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இஸ் ஓல்டர் தேன் மேன். ஏன்னா மேன்ஸ் வேர்ல்ட் கப்பை விட உமன்ஸ் வேர்ல்ட் கப் அப்படின்றது ஓல்டர். எவ்வளோ ஓல்டர் அப்படின்னா, தி விமென்ஸ் வேர்ல்ட் கப் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் இன் இங்கிலாந்து இன் 1973, 2 years பிஃபோர் தி இனாகரல் ஆஃப் மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப். ஸோ மென் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி விமென்ஸ் வேர்ல்ட் கப் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்போனா 1973 இங்கிலாண்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டூ யூ நோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரோஸ்க்கு நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்கும் கொஷின் புட் தி டிக் ஃபார் தி கரெக்ட் அண்ட் இன்டூ ஃபார் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நமக்கு இந்த மாதிரிலாம் கேட்க போகிறதில்ல, நமக்கு ஒரு கொஷினாக கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண நமக்கு எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாக்காக இந்த புக் பேக் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். எ ஸ்கூல் கோயிங் கேர்ள் ரைட்ஸ் தி டைரி அக்கௌண்ட். ஆனால் இல்லை, எ ஸ்கூல் கோயிங் பாய், லிட்டில் பாய் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது கேர்ள் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸ். தி பாய் வாஸ் ஸோ இன்ஸ்பைர்ட் பை மித்தாலி தட் ஹி வாஸ் ஹாப்பி ஃபார் சிஸ்டர் டு பிளே கிரிக்கெட். ஆமாம், மித்தாலியை பார்த்தா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் தன் தங்கச்சியும் கிரிக்கெட் விளையாட நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பையன் நினச்சானா. ஆமாம், செகண்ட் சென்டென்ஸ் இஸ் ட்ரூ. மித்தாலி ராஜ் இஸ் ஹாப்பி டு பி ரெகனைஸ்ட் அஸ் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமன் கிரிக்கெட் அப்படின்னா எஸ், அவங்கள தன்னை வந்து கிரிக்கெட் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணதுலாம் அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க ஒன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்கள டெண்டுல்கரோட கம்பேர் பண்ணது அவங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ தேர்ட் வந்து ட்ரூ தான். ஃபோர்த் பாருங்க, விமன் ஷுட் நாட் பி கம்பேர்ட் வித் மென் இன் கிரிக்கெட் சேம் மித்தாலி. இதுவும் சரிதான். ஏன்னா ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விமன் கிரிக்கெட்டரை மென் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோர்த்தும் நமக்கு ட்ரூ தான். டெண்டுல்கரோட கம்பேர் பண்ணும்போது சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதுவும் ட்ரூ தான். பட் விமன் கிரிக்கெட்டரை மென் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் ட்ரூ தான். ஸோ ஃபிஃப்த்து, மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ்டு டு பிளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனால் கிடையாது. சின்ன வயசில் அவங்க கிரிக்கெட் யாரோட விளையாடுவாங்கன்னா, முதல்ல அவங்க பிரதர்ஸோட தான் விளையாடுவாங்க. அவங்கள டெய்லி கிரவுண்டு கூட்டிகிட்டு போனதே அவங்க அப்பா தான். ஸோ அதனால் மித்தாலி ராஜ் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணதே அவங்க ஃபேமிலியோட தான். ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்லேருந்தே அவங்க ஃபேமிலி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே நாட் என்கரேஜ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ஃபால்ஸ். சிக்ஸ்த்து பார்ப்போம். மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் தி விமன் பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50. எஸ், இது ட்ரூ. கன்சிக்யூட்டிவாக நடந்த அடுத்தடுத்து நடந்த 7 மேட்ச்சில் தொடர்ந்து 50s வந்து அடித்தது மித்தாலியானா. எஸ், திஸ் இஸ் ட்ரூ. செவன்த்து, மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு. கிடையாது, அவங்க பிறந்தது தான் ஹைதராபாத்தில். ஆனால் மித்தாலியோட மதர் டங் வந்து தமிழ். ஸோ செவன்த் வந்து நமக்கு ஃபால்ஸ். இந்த போயமில் கொடுத்துருக்கும் க்ளோசரி சினானிம்ஸ் பார்த்துருவோம். ரெகனைஸ்ட் அப்படின்னா நோன். ஸோ இதன் மூலயமா தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா. அக்னாலேஜ் அப்படின்னா அக்செப்டட், ஏற்றுக்கிறது. ப்ரிவிலேஜ் அப்படின்னா ஹானர். கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர், தொடர்ந்து அப்படின்றத நம்ம கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி அப்படின்றது யார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறது, ஹூ திஸ் பர்சன் இஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஐடென்டிட்டி. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கிறது. பேஷன் அப்படின்றது டிசையர், ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது நமக்குள்ளே இருக்கிறது பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஷன் அப்படின்றது டிசையர். ஸோ இதோட ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தி ஸ்டோன் கார்வர் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். கார்வர் அப்படின்னா என்னென்னா சிற்பம் செதுக்குபவர்கள். ஸோ இந்த ப்ரோஸில் வந்து கடைசியாக சிற்பம் செதுக்கும் ஒருத்தர் ஸ்ரீநகரில் ஒரு வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே இருக்கும் கடைசி சிற்பியை பற்றின ஒரு ப்ரோஸ் தான் இந்த ப்ரோஸ். ஸோ தி ஸ்டோன் கார்வர் அப்படின்றது சிற்பம் செதுக்குபவர். இப்போ ப்ரோஸ்குள்ளே போகலாம். தி யங் மேன் ஃப்ளங் தி ஹேமர் அண்ட் தி சிசில் டு தி கிரவுண்ட் அண்ட் கிரைட். ஒரு இளைஞன், ஓகேவா, அவன் கையில் இருக்கும் சுத்தியல் மற்றும் அவனோட ஒளியை ஃப்ளங் தூக்கி எரிஞ்சிட்டு ஸ்க்ரை அப்படின்னா அவனுடைய கஷ்டத்தை வந்து சொல்கிறான். ஐ எம் லீவிங் ஃபாதர், நான் அதாவது கிளம்புறேன். ஐ எம் லீவிங் யூ அண்ட் திஸ் ஒர்க், லுக் வாட் இட் பாட்டஸ். ஸோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை வந்து விட்டுட்டு கிளம்புறேன்ப்பா, உங்களை மட்டும் இல்லை இந்த வேலை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு கிளம்புறேன், பாருங்கள் இந்த வேலையை நமக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். He spread out his arms and glanced indifferently at the small congested workroom. ஸோ அப்படியே அவன் கையை விரித்து சொல்கிறான், பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் காட்டுற ரூம் எப்படி இருக்குன்னா, ஸ்மால் ரொம்ப சின்னதாகவும், கன்ஜஸ்டட் அப்படின்னா எல்லாமே கச்ச அப்படின்னு இருக்குது. தி ஒயிட் வாஷ்டு வால் வேர் ஸ்டெயின்டு பை மெனி மான்சூன். ஒயிட் வாஷ் பண்ண வாலில் அந்த ஈரம் சொட்டி மான்சூன் மழை காலத்தில் அந்த ஈரம் சொட்டி அதெல்லாமே அழுக்காக இருக்குது, ஒயிட் கலரே மாறி இருக்குது. தி விண்டோஸ் பேர் ஆஃப் கர்டைன் ஓப்பன் இன்டு அ டைனி பேக்யார்ட். ஸோ ஜன்னலில் எந்த விதமான அந்த ஸ்க்ரீன்
லைன்ஸும் இல்லாமல் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிற தோட்டம் பேக்யார்டு வந்து தெரியுதாம். ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் திஸ் இஸ் ஆல் வி ஹேவ் நத்திங். ஸோ இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டும் பாருங்கள் நம்மளால் இதை மட்டும்தான் செய்ய முடியுது அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை, நத்திங் அப்படின்றா. திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஜஸ்ட் டசன்ட் பே, இந்த வேலை நமக்கு எதையும் சம்பாரிச்சு தராது அப்படின்னு அந்த யங் மேன் வந்து புலம்புறாரு. தி ஓல்டு மேன் ஸ்டார்ட் அட் இஸ் சன் இன் சர்ப்ரைஸ். அப்படியே அந்த வயசான ஆளுக்கு அவன் பையன் கத்துறதை பார்க்கும்பொழுது என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கான். ஆல்தோ ஹிஸ் வாய்ஸ் ட்ரம்பிள்டுனா ஒரு வாய்ஸில் நடுக்கமே இருந்தாலும் இட் டின் லூஸ் இட் யூஷுவல் ஜென்டில்னஸ். ஸோ அவர் ட்ரம்பிள்டு அப்படின்னா நடுக்கமே இருந்தாலும் அவர் ஜென்டிலாக தான் பேசுகிறாரு. இட் இஸ் நாட் ஒன்லி தி மணி மேட்டர்ஸ் சன். ஸோ அப்போ அந்த யங் மேன் யார் அப்படின்னா இந்த ஓல்டு மேனோடைய சன் பையன். ஸோ பையன் கிட்ட சொல்கிறாரு, பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது மகனே, இட் இஸ் தி சர்வீஸ் அவர் சர்வீஸ் டு காட். இதை ஒரு சர்வீஸாக பாரு, இதை ஒரு சேவையாக பாரு, நம்ம கடவுளுக்கு செய்யும் ஒரு சேவை, பணம் மட்டுமே எல்லாமே கிடையாது அப்படின்ட்டு அப்பா பையன் கிட்ட சொல்கிறாரு. ஃபாதர் தி யங் மேன் கிரண்டட் இம்பேஷன்ட்லி. கிரண்டட் அப்படின்னா அப்படியே உருமுறான், அப்படியே முணங்குறான். ஓகேவா? ஸோ ஃபாதர் அப்படின்னா அப்பா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி பையனுடைய வாய்ஸ் இருக்குது. டைம் ஹேவ் சேஞ்சுடு, காலங்கள் மாறிடுச்சு. தி ஸ்டோன் கார்வர்ஸ் ஒர்க் ஹேவ் சேஞ்சுடு டு. அதே மாதிரி இந்த சிற்பம் செதுக்குபவர்களோட வேலையும் மாறிடுச்சு. யூ கேன் லிவ் ஆன் திஸ் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள் ஒன்லி. இந்த கோவில்களுக்கு சிலை செய்கிறத மட்டும் வச்சு நீங்கள் வாழ முடியாது. யூ ஹாவ் டு மாஸ் ப்ரொடியூஸ் லைக் ஆல் அதர் இன் ஆக்ரா. ஸோ வந்து நீங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆக்ராவில் எப்படி சிற்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கும் சிற்பிகள் வெறும் சிலையை மட்டும் செதுக்கிறது இல்லை, கேண்டில் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஆஷ்ட்ரே, இந்த மாதிரி சின்ன சின்னதையும் வந்து செதுக்கி நிறைய வந்து வெளியே விற்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆக்ராவுக்கு போயிடுவோம். அங்கே இந்த மாதிரியான சிற்பிகளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அங்கே போனால் தான் சம்பாதிக்க முடியும். கமான் ஃபாதர் வேக்கப். ஸோ அப்பா இதை புரிஞ்சுக்கோங்க, வேக்கப் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, முடிச்சுக்கோங்க, உலகம் மாறிக்கிட்டே வருது. ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சாலும் பணம் சம்பாதிக்க முடியாது, நம்ம ஆக்ரா போயிட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு பையன் அப்பா கிட்ட சொல்கிறாரு. தி லைன்ஸ் ரன் அரவுண்ட் தி மேன்ஸ் மவுத் டைட்டன். வயதானவர் இல்லையா, அதனால் அவர் வாய் கீழே இருக்கும் சுருக்கம்லாம் அப்படியே டைட்டாக ஆரம்பிக்குது. நோ மை சன், திஸ் இஸ் தி ஒர்க் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃபாதர் அண்ட் ஹீ லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர். வி ஹவ் கெப்ட் அப் திஸ் ட்ரெடிஷன் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ஐ ஹோப்ட் யூ வுட் கண்டினியூ அவர் ஒர்க். அப்படி என்னால் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. இதை நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா அவங்க அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹோப் நான் எதிர்பார்க்குறேன் நீயும் இதை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ஸோ இப்போ பையன் ரிப்ளை பண்ணுறான், நோ ஃபாதர், இல்லைப்பா. தி யங் மேன் ரிப்ளைட் வித் டிட்டர்மினேஷன். ரொம்ப ஃபிட்டாக, அதாவது கராராக சொல்கிறான், அதெல்லாம் முடியாது. ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் தி பிட்டியன்ஸ் ஃபார் தி கமிட்டி ஆஃப் தி டெம்பிள் இன் ஸ்ரீநகர். ஐ எம் லிவிங் ஃபாதர். பிட்டன்ஸ் அப்படின்னா கொஞ்சம், அதாவது கொஞ்சம் வருமானம், அதாவது கிட்டத்தட்ட டொனேஷன் மாதிரி சின்ன வருமானத்திற்காக இந்த ஸ்ரீநகரில் இருக்கும் கோவிலுக்கு இந்த சிற்பம் செய்யும் வேலையை நான் பண்ண போகிறதில்ல. ஐ எம் லீவிங் ஃபாதர். ஸோ அவன் எங்கே போக போகிறான்னா இப்போ ஆக்ராவுக்கு போக போகிறான். ஸ்ரீநகர் வந்து காஷ்மீரில் இருக்குது, ஆக்ரா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்ரீநகரில் இருந்து அவன் ஆக்ராவுக்கு போக போகிறேன், என்னால் இந்த கோவிலில் கிடைக்கும் சின்ன சின்ன காசுக்காகலாம் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பையன் வந்து சொல்கிறான். The young man moved angrily out of the room, leaving his old father crouching in front of the half-finished marble statue. அப்படியே அந்த யங் மேன் வந்து கோமா ரூமை விட்டு வெளியே போகிறா. அவங்க அப்பா வந்து க்ரௌச்சிங் அப்படின்னா முட்டி போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு மார்பிள் ஸ்டாச்சு வந்து செதுக்கிட்டு இருக்காரு. அது ஹாஃப் ஃபினிஷ், பாதி தான் முடிச்சா. அந்த மார்பிள் ஸ்டாச்சு முன்னாடி தன் வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் தன் அப்பாவை வந்து விட்டுட்டு கிளம்புறான். அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னா க்ரௌச்சிங் முட்டி போட்டு இருக்காராம். He dropped his hand into his lap and closed his eyes. இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே தன்னுடைய அந்த ஒளியையும் சுற்றியும் கீழே வச்சுட்டு தன்னோட 2 கைகளையும் தன்னுடைய லேப் தொடைக்கு மேலே வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி அவங்க அப்பா முட்டி போட்டு உட்காந்துருக்காரு. He began to pray and didn't even hear the hesitant goodbye. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை வந்து வேண்ட ஆரம்பிக்கிறாரு, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பையன் சொன்ன பாய் கூட அவர் காதில் வந்து விழல. ஹெசிடென்ட் பாய் அப்படின்னா விருப்பம் இல்லாமல் சொல்கிறது, ஓகேவா? ஸோ அதை கூட அவர் வந்து கேட்க ரெடியாக இல்லை. His son called out from the door. அவங்க பையன் வெளியே இருந்து நான் கிளம்புறேன்னு கத்திட்டு இருக்கான். அது கூட காதில் விழாத அளவுக்கு இந்த ஓல்ட் மேன் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு சத்தம், மாஸ்டர் ஜி called Salim, the servant boy entering the workshop barefooted. அப்போ ஒரு சின்ன பையன், அவன் பேர் சலீம், அவன் வந்து மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்ட் மேனை வந்து கூப்பிட்றான். அவன் காலில் எந்த செருப்பும் இல்லை. ஸோ பேர் ஃபுட் அப்படின்னா வெறும் காலோட அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே வரான். ஹி ஹெல்ட் அவுட் அ கிளாஸ் ஆஃப் ஸ்டீமிங் டீ இன் அ ஹேண்ட். அவன் கையில் சூடாக காய்ச்சின ஒரு டீ இருக்கான். மாஸ்டர் ஜி, ஹி ஆஸ்க்டு ஒன்ஸ் மோர், ஹிஸ் வாய்ஸ் ஃபில்டு வித் கன்சர்ன். திரும்பவும் அவன் மாஸ்டர் ஜின்னு கூப்பிட்றான். அவனுடைய குரலில் ஒரு கன்சர்ன், ஒரு கவனிப்பு, அக்கறை இருக்கிறத இவர் இந்த ஓல்ட் மேன் வந்து உணர்றாரு. யார்? சலீமுடைய வாய்ஸில். தி ஓல்டு மேன் லுக்ட் அப். ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஆஷன். ஆஷன் அப்படின்னா அப்படியே ரொம்ப
ரொம்ப கலை இழந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அதான் அவங்க பையன் இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு விட்டுட்டு ஆக்ரா கிளம்பிட்டான். அப்படின்னா அவரோட முகம் வந்து ஆஷன்னா கலை இழந்து போயிருக்கு. ஹி லுக்டு டயர்ட். ஹி கால்டு தி பாய் டு கம் க்ளோசர் அண்ட் மோஷன் ஹிம் டு சிட் டவுன். அதனால அந்த சின்ன பையன் சலீமை கூப்பிட்றாரு, வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு மேன் வந்து சொல்கிறாரு. Salim, he said gently, soon I will be the lost stone carver here. இங்கே பாரு சலீம், நான் தான் இந்த ஊர்லேயே லாஸ்ட் ஸ்டோன் கார்வராக இருப்பேன், சிலை செதுக்குபவனாக இருப்பேன். ஆல் தி அதர் would have gone to ஆக்ரா. மீதி எல்லாரும் ஆக்ரா போயிட்டாங்க. தேர் தே ஆர் டேர்னிங் அவுட் சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், பேப்பர் வெயிட் அண்ட் ஆஷ்ட்ரேஸ் பை தி டசன். ஆக்ரா போயிட்டு இந்த சிற்பக்கலையை விட்டுட்டு அதுக்கு பதில் கேண்டில் ஸ்டாண்டு, பேப்பர் வெயிட்டு, அதுக்கப்புறம் ஆஷ்ட்ரே இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் மேக்கிங் மணி பட் தே பிட்ரே அவர் ஸ்கில், அவர் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன். ஆனால் பிட்ரே அப்படின்னா அவங்க நம்மளோட ஸ்கில் தன்னோட ஓல்ட் ட்ரெடிஷனும் ஏமாத்திட்டு இருக்காங்க, பணத்துக்காக இது எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. நவ் கோபால் ஹேஸ் ஆல்சோ கான். கோபால் அப்படின்றது ஓல்ட் மேனோடைய அந்த பையன். ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் கல்ச்சர் அலோன். அதனால இந்த சிற்பத்தை நான் தனியாக தான் முடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு சீனில் பார்த்தோம் அவர் ஒரு மார்பிள் சிற்பத்தை செதுக்கிட்டு இருக்காரு, பாதி தான் செதுக்கியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்படின்னா இப்போ இந்த சிற்பத்தை இவர் தான் மொத்தமாகவே செதுக்கி முடிக்கணும். ஏன்னா அவங்க பையன் வந்து கிளம்பிட்டாரு. அண்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி காட் ஐ வில் டூ இட் சலீம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கடவுளோட உதவியோட நான் எப்படியும் தனியாக செஞ்சு முடிச்சிடுவேன் சலீம் அப்படின்னு ஓல்ட் மேன் சொல்லும்பொழுது ஐ நோ யூ வில் மாஸ்டர் ஜி. தி பாய் ஆன்சர் யூ வில் மேக் மெனி மோர். ஸோ பையன் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க, இது கடைசி சிற்பம் இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆறுதலாக பேசுகிறான். The old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago. அப்போ தான் இந்த ஓல்ட் மேன் அந்த சின்ன பையனை பார்க்குறாரு. அவன் ஒரு ஆர்ஃபன் பாய். ஆர்ஃபன் அப்படின்னா அப்பா அம்மா யாரும் இல்லாத ஒரு பையன். அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கான். drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm. drenched to the skin அப்படின்னா நனைஞ்சு அவனோட ட்ரெஸ் அப்படியே தோலோட தோலாக ஒட்டி இருக்கு, அந்த அளவுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கான். அவன் ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ஓட்ட விழுந்திருக்கு. அந்த நேரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் இருக்கான்ல சலீம், இவர்கிட்ட ஒரு மழை நாள் மான்சூன் டேயில் நான் இங்கே கொஞ்சம் தங்கிக்கிறேனே அப்படின்னு ஷெல்டர் கேட்டு வந்திருக்கான். ஸோ இவனை பாவம் பரிதாபம் பார்த்து இவனை இங்கே வேலைக்கே சேர்த்துக்கிறாரு. அண்ட் ஹேட் ஸ்டேட் ஆன் தி ஒர்க் ஃபார் தி ஓல்ட் மாஸ்டர் கிராஃப்ட்மேன். ஸோ அதனால இந்த வயதானவருக்கு வேலை செய்கிறதுக்காக சலீம் வந்து அப்படியே இங்கே தங்கிட்டான். அப்படியே தங்கி 5 வருஷமும் ஆயிடுச்சு. He has grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வரான். ஸோ உயரமாகவும் வளர்ந்துட்டான். இந்த ஓல்ட் மேனுக்கு தெரியும் ஒரு நாள் சலீமும் இவரை விட்டு போயிடுவான்றது இந்த ஓல்டு மேனுக்கும் தெரியும். He shook his head, my strength is waning. அதாவது என்னோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிட்டே வருது. இது ஓல்டு மேன் சலீம் கிட்ட சொல்கிறாரு. மை ஸ்ட்ரென்த் இஸ் வேனிங்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐ கான் ஒர்க் வித் தி சிசல் லைக் ஐ யூஸ்டு டு. காவிங் டேக்ஸ் டூ லாங், மச் டூ லாங். முன்னாடி மாதிரி என்னால் உளிய வச்சுல வேலை செய்ய முடியலை, என்னுடைய வேலை ரொம்ப நேரம் எடுக்குது, ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு ஓல்டு மேன் சொல்கிறாரு. தென் ஹீ ஸ்ட்ரைட்டன்ட் அப் அண்ட் செட் வித் ஃப்ரெஷ் டிட்டர்மினேஷன். ஸோ அதனால் தன்னுடைய தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு டிட்டர்மினேஷன் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறாரு. ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் அண்ட் ஷூர்லி ஐ வில். நான் எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும், கண்டிப்பாக இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் மேன் வந்து சொல்கிறாரு. திருப்பியும் இந்த பையன் ரிப்பீட் பண்ணுறான். எஸ் யூ வில். தி பாய் ரிப்பீட்டட் ஆஃபரிங் ஹிஸ் மாஸ்டர் அ கிளாஸ் ஆஃப் டீ. ஸோ ட்ரிங்க் ப்ளீஸ், இட் வில் டூ யூ குட். தென் ஹீ ஆடட், ஐ ஹாவ் டு கோ டு தி மார்க்கெட் ஃபார் அன் ஹார் ஆர் டூ, பட் ஐ வில் பி பேக் இன் டைம் டு ப்ரிப்பேர் டின்னர். ஸோ சலீம் என்ன சொல்கிறேன்னா இந்த டீயை குடிங்க, இந்த டீயை குடித்தா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும், நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்குது, எனக்கு போயிட்டு வர ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடும், ஆனால் டின்னருக்கு முன்னாடி வந்துடுவேன், நான் வந்து உங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். தி ஓல்டு மேன் நோடட். அவர் வந்து தலையாட்டுறாரு. தி ஓல்டு மேன் ஷைட் அண்ட் பிக் அப் தி சிசில் அண்ட் ஹேமர். ஸோ சரி போயிட்டு வான்னு தலையாட்டிட்டு அவரோட உளியையும் அவருடைய சுத்தியையும் எடுத்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. தி கூல் மெட்டல் ஆஃப் தி டூல்ஸ் ஃபில்ட் ஹிம் வித் தி ஹாப்பினஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த உளியையும் சுற்றியும் எடுத்த உடனேவே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஹாப்பினஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஹீ லவ்ட் ஹிஸ் ஒர்க் அண்ட் டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட் ஃபார் எனி அதர் இன் திஸ் வேர்ல்ட். அதே மாதிரி இந்த ஓல்ட் மேனுக்கு அவரோட வேலையை ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருக்காகவும் இந்த வேலையை விட்டு கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இல்லை. இப்போ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதில் இருக்கும் க்ளாசரி முக்கியமான சினானிம்ஸ் பார்த்துருவோம். கன்ஜஸ்டட் அப்படின்றது ஓவர் க்ரௌடட், கஜகஜன் இருக்கிறது தான் கன்ஜஸ்டட் அப்படின்வோம். கிரண்டட் அப்படின்றது மேட் அ லோ சவுண்ட், அப்படியே ஒரு மாதிரி உள்ள முணங்கிக்கிட்டே இருக்கிறது தான் கிரண்டட் அப்படின்வோம். க்ரௌச்சிங் அப்படின்றது சிட்டிங் ஆன் நீல்ஸ், முட்டி போட்டு உட்காரதுக்கு பேர் தான் க்ரௌச்சிங் அப்படின்றது. டிட்டர்மினேஷன் அப்படின்றது ஃபர்ம்னஸ் டு டூ சம்திங். ஸோ திடகாத்திரமாக ஒரு முடிவு எடுக்கிறது தான் நம்ம டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரோஸில் இருக்கும் முக்கியமான சினானியம்ஸ்.
which of the two sentences given below convey the following meaning? ஒன்று தி ஸ்டெயின்டு பை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்றதை டாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் மேட் ஆன் க்ளோத்ஸ் ஆன் மெட்டீரியல். இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் தி ஒயிட் வாஷ்டு வால் வேர் ஸ்டெயின்டு பை மெனி மான்சூன் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷனே தி வால்ஸ் வேர் மேட் டர்ட்டி பை ரெயின்ஸ். ஸோ மழை பெஞ்சு அந்த சுவர்கள் எவ்வளவு அழுக்காக இருக்குது அப்படின்றது தான் இந்த ப்ரோஸில் ஸ்டெயின்டு பை அப்படின்ற வார்த்தையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது ஒர்க்கிங் ஃபார் பிட்டன்ஸ் அப்படின்றது ஒர்க்கிங் ஃபார் வெரி லிட்டில் மணி, கம்மியான கூலிக்கு வேலை செய்கிறது அப்படின்றது. இந்த இடத்துல ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ் அப்படின்றது எது குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹீ டிடன்ட் வாண்ட் டு ஒர்க் பிகாஸ் ஹி வாஸ் டயர்ட் அப்படின்றது இருக்குது. அது கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், he didn't want to work as he get low income for his work. இந்த டைலாக் அந்த ஓல்ட் மேனோட பையன் சொல்கிறான், ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ் அப்படின்றது. ஏன் அதை சொல்கிறான்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். he didn't want to work as he get low income for this work. அதனால அந்த வேலையை விட்டு போகலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். மூணாவது ஆஷன் அப்படின்னா பேல், அப்படியே வெளுத்து போன ஒரு முகம், கலை இழந்த ஒரு முகம், இதை தான் ஆஷன் அப்படின்றாங்க. ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஆஷன், அதாவது தி ஓல்ட் மேனோட ஃபேஸ் ஆஷனாக மாறி இருக்கு அப்படின்றது. இதற்கான அர்த்தம் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஹி லுக்டு பேல் அண்ட் டல். அடுத்தது ட்ரென்ச்டு தரவுலி வெட், அதாவது ஃபுல்லாக சொட்ட நனைஞ்சிருக்கிறத தான் நம்ம ட்ரென்ச்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் ட்ரென்ச்டு டு தி ஸ்கின் அப்படின்னா அப்படியே நனைஞ்சி அந்த ட்ரெஸ் அப்படியே ஸ்கின்னோட ஸ்கின் அப்படியே தோல் ஒட்டி இருக்குது அப்படின்றது. இதன் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா ஆப்ஷன் பி ஹீ இஸ் தரவுலி வெட். ஸோ அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு அந்த ட்ரெஸ் அப்படியே உடம்பாக ஒட்டி இருக்குது அப்படின்றது. ஸோ இதோட இந்த ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது தி லாஸ்ட் மேன் கிராவர் அப்படின்ற இந்த ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இட்கா அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் இட்கா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இது ஒரு பெர்ஷியன் லாங்குவேஜ் வேர்ட், ஒரு பாரசீக மொழி வார்த்தை. இட் அப்படின்னா ஃபெஸ்டிவல், ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் அதை தான் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. கா அப்படின்றது பிளேஸ். ஸோ ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு இடத்த தான் இட்கா அப்படின்றது. முக்கியமாக இட் அல் ஃபிட்டர், இட் அல் இதெல்லாம் நடக்கும்பொழுது ஸோ முஸ்லீம் பீப்புள் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ப்ரே பண்ணுறதுக்காக ஒன்று கூடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய கடலாம் போட்டு நிறைய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்த தான் இட்கா அப்படின்றது. முக்கியமாக இந்த இட்கா எங்கே நடக்கும் அப்படின்னா சிட்டி விட்டு வெளியே, ஸோ ஒரு எம்டியான இடத்துல, காலியான இடத்துல மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, மாஸ் ப்ரேயர் வித் ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் இட்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோஸ்குள்ள என்ட்ராவும் ஹவு வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் தி மார்னிங் ஆஃப் இட். ஸோ இட்டோட காலை நேரம், ஸோ இட் அப்படின்றது ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷன். அந்த இட்டோட காலை நேரம் எவ்வளோ வண்டர்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்றாங்க. தி ட்ரீஸ் லுக்டு க்ரீனர், தி ஃபீல் மோர் ஃபெஸ்டிவ் அண்ட் தி ஸ்கைஸ் ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. ஸோ எல்லாமே அன்றைக்கி அழகாக தெரியுதான். தி சன் சீம்டு பிரைட்டர் அண்ட் மோர் டாஸ்லிங் தென் பிஃபோர் டு விஷ் தி வேர்ல்டு ஹாப்பி, வெரி ஹாப்பி இட். ஸோ சன்னும் அன்றைக்கி சூரியனும் பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கான். டாஸ்லிங் அப்படின்னா ஒரே பளபளப்பாக இருக்கான். சூரிய வெளிச்சமே ரொம்ப பளபளப்பாக இருக்காம். அந்த வெளிச்சம் எதை சொல்லுது அப்படின்னா இட் முபாரக். ஸோ வெரி ஹாப்பி இட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அன்னைக்கு சூரிய வெளிச்சமும் இருக்கான். தி வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். ஸோ அந்த ஊரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஊரில் எல்லாரும் மீட் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் எல்லார் வீடும் சரி, அங்கே இருக்கும் எல்லாரும் சரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எவ்ரி ஒன் வாஸ் அப் இயர்லி டு கோ டு தி இட்கா. எல்லாரும் காலையிலே எழுந்துட்டாங்க. அந்த இட்கா, அதாவது அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், அங்கே தான் அந்த ஓப்பனாக தொழுகை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்காக காலையில் எல்லாருமே எழுந்துட்டாங்க. தி பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் தி அதர்ஸ். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஆனால் எல்லாரை விடையுமே அந்த ஊரில் இருக்கும் அந்த பசங்க, ஓகேவா? ஸோ பாய்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்களாம். தே ஹேவ் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் தி டைம். ஸோ இந்த மாதிரி இட்கா நடக்கும், அப்போ என்ன பண்ணணும், என்ன வாங்கணும் அப்படின்றத பற்றி எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஃபைனலி தி டே ஹேட் கம். ஸோ அன்றைக்கி இட்கா அந்த டேவும் வந்துருச்சு. நவ் தேவர் இம்பேஷன். இப்போ அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் அதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிஜமாலே அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அந்த இட்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. தேவர் டேக்கிங் தேர் ட்ரெஷர் அவுட் ஆஃப் தேர் பாக்கெட், கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங் இட் பிஃபோர் புட்டிங் இட் பேக். ஸோ அவங்க பாக்கெட்டில் இருந்த பணம், ஸோ இந்த இட்கா கொண்டாடணுன்றதுக்காக அவங்க அப்பப்போ சின்ன சின்ன பாக்கெட் மணிலாம் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு திரும்ப பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. மஹ்மூத் கவுண்டட் 1 2 10 12 அண்ட் ஹி ஹேட் 12 காயின்ஸ். ஸோ மஹ்மூதோட கையில் 12 காயின் வந்திருக்கு. மோசின் அப்படின்றவங்களோட கையில் 1 2 3 8 9 15. ஸோ 15 காயின் இருக்குது. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங். ஸோ முகமது கையில் 12 காயின் இருக்குது. மோஷின் கையில் 15 காயின்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோன்னா இந்த இட்கா ஃபங்க்ஷன் போனோன்னா எக்கச்சக்கமாக வாங்கலாமா. டாய்ஸு, ஸ்வீட்ஸு, பேப்பர் பைப், ரப்பர் பால், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டு வாங்கலாம். ஸோ அதனால அவங்க கையில் இருக்கும் காசை எண்ணி பார்த்துட்டே இருக்காங்க.
தி ஹாப்பியஸ்ட் ஆஃப் தி பாய்ஸ் வாஸ் அமித். ஸோ இதில் வந்து யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஹமீத் அப்படின்ற அந்த பையன் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னா ஹி வாஸ் ஒன்லி 4 தின் அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு. ஸோ அவனுக்கு வந்து அவன் 4 வயசு தான் ஆகுது. ஹி வாஸ் ஒன்லி 4 அப்படின்றது ஹமீதுக்கு வந்து 4 வயசு தான் ஆகுது. ரொம்ப ஒல்லியாக அவனோட ட்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா இது அன்னைக்கு எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் ட்ரெஸ் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. லாஸ்ட் இயர் இஸ் ஃபாதர் ஹேஸ் டைட் ஆஃப் காலரா. லாஸ்ட் இயர் அதாவது போன வருஷம் அவங்க அப்பா காலரால் இறந்துட்டாரு. தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். ஸோ அதே வருஷம் இதே மாதிரி காலராவால் பாதிக்கப்பட்டு அவங்க அப்பா ஃபஸ்ட்டு இறக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஃப்ரம் தென் ஹமீத் லிவ்டு வித் திஸ் ஓல்டு கிரானி அமீனா அண்ட் வாஸ் ஆஸ் ஹாப்பி அஸ் அ லார்க். அதுலேருந்து அவங்க பாட்டி வீட்டில் வந்து வளர்றான். அவங்க பாட்டி பேர் அமீனா. ஆனாலும் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு இல்லை. இருந்தாலும் அவங்க பாட்டி வீட்டில் வந்து சந்தோஷமாக வளர்றான். வாஸ் ஆஸ் ஹாப்பி அஸ் லார்க். லார்க் அப்படின்னா வானம்பாடி பறவை. ஸோ வானம்பாடி பறவையோடதே என்னென்னா எங்கே பறந்தாலும் அது சந்தோஷமாக பாடிக்கிட்டே தெரியும். அதான் வானம்பாடின்வாங்க. அதுதான் இங்கிலீஷில் லார்க். ஸோ அந்த வானம்பாடி பறவை மாதிரி ஹமீத் வந்து சந்தோஷமாக இருக்கான். ஷி டோல்ட் ஹிம் தட் இஸ் ஃபாதர் ஹேஸ் கான் டு ஏர்ன் மணி. ஆனால் ஹமீதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியாது. பாட்டி என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்க போயிருக்காரு அப்படின்றதும் அண்ட் தட் இஸ் மதர் ஹேஸ் கான் டு அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட் ஃபார் ஹிம். அப்புறம் அவங்க அம்மா வந்து அல்லா கிட்ட போயிருக்காங்க. இவனுக்காக ஹமீதுக்காக கிஃப்ட் கேட்டு வாங்கிட்டு வரதுக்காக அல்லாவை பார்க்க போயிருக்காங்க அப்படின்றது தான் இவனுக்கு தெரியும். அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்றது ஹமீதுக்கு தெரியாது. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. ஸோ தான் ஹமீதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பா சம்பாதிக்க போயிருக்காரு, அம்மா இவனுக்காக கிஃப்ட் வாங்க போயிருக்காங்க, எல்லாமே இவனுக்கு தானே கிடைக்க போகுது. ஸோ அதனால அவன் வானம்பாடி மாதிரி ஜாலியாக பாட்டி வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஹமீத் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஸோ அவனுக்குன்னு சொல்லி ஷூஸோ செருப்போ எதுவும் கிடையாது. தி கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்ட் அண்ட் டேட்டர்டு. அதே மாதிரி அந்த முஸ்லீம்ஸ் தலையில் அந்த குல்லா போடுவாங்க இல்லையா, அந்த குல்லாவும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு. டேட்டர்டு அப்படின்றது அங்கங்கே ஓட்ட விழுந்திருக்கு. ஹி நியூ தட் இஸ் ஃபாதர் வுட் கம் பேக் வித் சாக் ஃபுல் ஆஃப் சில்வர் அண்ட் மதர் வித் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அல்லா. ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அப்பா சம்பாதிக்க போயிருக்காரு. அப்பா வந்து சில்வர் காயின்ஸ் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் தான் சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்க அப்பா வரும்போது நிறைய சில்வர் வாங்கிட்டு வருவாருன்னு, அவங்க அம்மா வரும்போது நிறைய கிஃப்ட் அல்லா கிட்டேருந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு. இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வந்து நினச்சிட்டு இருக்கான். தென் ஹீ வுட் ஹாவ் மோர் தென் மஹ்மூத், மோசின், நூரி அண்ட் சமி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹமீதோடைய ஃப்ரெண்ட்ஸு. முகமதை விட, மோசினை விட, நூரியை விட, சமியை விட என்கிட்ட நிறையா இருக்கும். அப்பா அம்மாவும் திரும்பி வந்துட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹமீத் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட். ஆனால் ஹமீதோட பாட்டி அமீனாக்கு விஷயம் தெரியும், அதனால் அவங்க வந்து சேடாக இருக்காங்க. இட் வாஸ் இட் அண்ட் ஷி டிட் நாட் ஹேவ் ஈவன் அ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெயின். அவங்களுக்கு அன்றைக்கி சமைக்கிறதுக்கு கைப்பிடி அளவு கூட அவங்ககிட்ட தானியம் இல்லை. அதனால அவனோட பாட்டி அமீனா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்களாம். இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹவ் பீன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இட். ஸோ பாட்டி நினச்சி பார்க்குறாங்க அமீனா, இப்போ நம்ம ஒரு வேளை நம்ம பையன் உயிரோடு இருந்திருந்தா இந்த இடே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட், கிரானி ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். ஏன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து எங்கே போக போகிறாங்க, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு ஹமீத் எல்லாருமே சேர்ந்து இட்காக் போக போகிறாங்க. அவன் கிரானி கவலையாக இருக்கிறது, அதாவது அவன் பாட்டி கவலையாக இருக்கிறதுக்கு என்ன நினச்சிக்கிட்டானா, ஓ நம்ம போயிட்டு லேட் ஆகிட்டோன்னா பாட்டி நம்மளை பார்த்து பயப்படுவாங்க போல நினச்சிக்கிட்டு, இல்லை ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், ஸோ டோன்ட் வரி, நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வந்து பாட்டி கிட்ட சொல்கிறான். ஸோ ஹவு குட் ஷீ லெட் ஹிம் கோ டு தி ஃபேர் ஆல் பை ஹிம்செல்ஃப். ஸோ என்ன அமீனாக்கு என்ன கவலை அப்படின்னா, எல்லா பாய்ஸும் அவங்க அப்பாவோட இட்காக்கு போவாங்க, ஆனால் இவன் மட்டும் தனியாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அமீன் அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஹமீத் லெஃப்ட் வித் அதர் பாய்ஸ். ஏன்னா அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹமீத் அந்த ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அப்படின்னா காலை ரெக்க கட்டி விட்ட மாதிரி. ஸோ வந்து ஹமீத் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த இட்காக்கு வந்து போயிட்டுருக்கான் அப்படின்றது. விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஸ்பீடாக போயிட்டுருக்கான், ரன்னிங், கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கும் இல்லாமல் ரன்னிங்கும் இல்லாமல் நடுவில் இருக்கும் அந்த ஃபாஸ்ட்டான ஸ்டேஜை தான் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஸோ வந்து காலில் வந்து ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கானா. தே ரேன் ஆன் ஹகேட் ஆஃப் தி எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்டர் அ ட்ரீ. ஸோ அவங்க வந்து ஓடி அதாவது ஒரு அந்த இட்காக்கு போகிறதுக்காக ஓடுறாங்களாம். ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறாங்க. எல்டர்ஸ் பெரியவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க, அப்புறம் ஓடி போகிறாங்க. ஏன்னா சின்ன பசங்களாம் அப்படி தானே போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹமீதும் போயிட்டுருக்கான். தே ரீச் தி சப்பர்ப்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்கா அப்படின்றது ஊருக்கு வெளியே தான் நடக்கும். ஏன்னா ஓப்பன் கிரவுண்டில் தான் ப்ரே பண்ணணும், அங்கே தான் கடையும் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால சப்அர்ப்ஸ் அப்படின்றது ஊரை தாண்டி வெளியே, அவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஊரை விட்டு வெளியே அவுட்டர், அதுதான் சப்பர்ப்ஸ் அப்படின்வாங்க. தே ரீச் தி சப்பர்ப்ஸ் ஆஃப் தி டவுன். ஸோ ஹமீதும் அவன் ஃப்ரெண்ட்ஸும்
இப்போ சப்பர்ப்க்கு ரீச் பண்ணிட்டாங்க. ஆன் போத் சைட் ஆஃப் தி ரோட் தேர் வர் பிக் ஹவுசஸ் ஆஃப் தி ரிச். ஸோ அந்த சப்பர்ப்ஸ்க்கு தாண்டி போகிற வழியில் அந்த ரோடு இருக்கும் இல்லையா, அதில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. அதெல்லாம் பெரிய பணக்காரர்களோட வீடு. இன் தி கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதில் கார்டனில் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீயில் ஃபுல்லாக வந்து பழங்கள் தொங்குறதையும் பார்க்குறாங்க. தென் தே கேம் அக்ராஸ் தி ஸ்டோர் ஆஃப் ஸ்வீட் வெண்டர்ஸ் ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்வீட் கடைலாம் தாண்டுறாங்க. ஸ்வீட்லாம் நிறைய கூச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்ரி ஸ்டோர் ஹேஸ் ஸ்வீட் பைல்ட் அப் இன் அ ஹீப்ஸ் லைக் மவுண்டைன். ஸோ ஸ்வீட்ஸ் எப்படி கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா மலை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்களா, ஏன்னா அவ்வளோவும் அன்றைக்கி வியாபாரம் ஆகிடும். ஸோ கலராக மலை மாதிரி அவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லி அப்படின்றது அர்த்தம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் நம்ம முடிச்சிட்டோம். இதில் இருக்கிற க்ளாசரி சினானிம்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். டாஸ்லிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், பளபளப்பாக இருக்கிறதா டாஸ்லிங் அப்படின்வாங்க. டேட்டர்ட் அப்படின்றது டான், ஓட்டை விழுந்திருக்கிறதா தான் டேட்டர்ட் அப்படின்வாங்க. சப்பர்ப்ஸ் அவுட்லையிங் ஏரியா, ஸோ சிட்டியை தாண்டி வெளியே அவுட்டர் தான் சப்பர்ப்ஸ் அப்படின்வாங்க. கெய்லி அப்படின்றது இன் பிரைட் கலர்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்கிறத தான் கெய்லி அப்படின்வாங்க. Choose the correct answer and fill in the blanks. Finally, the day had come. Here the day referred to. So, இந்த ப்ரோஸோட புக் பேக் த கொஷின் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரோஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஃபைனலி தி டே ஹேட் கம் அப்படின்றது எந்த நாளை குறிக்கிறாங்க அப்படின்னா இட், ஆப்ஷன் சியில் இருக்கும். இந்த நாளை தான் ஃபைனலி தி டே ஹேட் கம் அப்படின்றது. ஸோ கொஷின் நம்பர் 2, வித் தி ட்ரெஷர் தி பாய் வுட் பை டேஷ் இன் இட்கா. ஸோ வந்து இட்காவில் வந்து என்னெல்லாம் அந்த பசங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா முக்கியமாக டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால். ஆப்ஷன் பி தான், சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ்லாம் கிடையாது. ஆப்ஷன் பி டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால் தான். ஸ்வீட்டு, டாய்ஸு, ரப்பர் பால் இதுதான் உங்களுக்கு வாங்குறதா. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, டாய்ஸு, பேப்பர் பைப்ஸு, ரப்பர் பால் இந்த 4 விஷயம் வந்து வாங்குறதா கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் வேலை கொஷின் பேப்பரில் இந்த 4ல் எந்த 2 கொடுத்துருந்தாலும் இல்லை 1 கொடுத்துருந்தாலும் சரி தான். ஸோ இந்த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால் வாங்குறதுக்கு தான் பாய்ஸ் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ வந்து கொஷின் நம்பர் 3, ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், மஹ்மூத், மோசின், நூரி அண்ட் சமி. ஏன்னா ஒரு லைனில் சொல்லியிருப்பாங்க என்னென்னா ஹமீத் அவங்க அப்பா வந்துட்டா, அவங்க அம்மா திரும்பி வந்துட்டா முகமதை விட, மோஷினை விட, நூரியை விட, சமியை விட என்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த 4 பேர். ஸோ ஆப்ஷன் ஏ. Question number 4, if only her son were there, it would be in a different kind of it. What had happened to her son? இந்த டைலாக் யார் சொல்கிறது? கிராண்ட்மா அமீனா சொல்கிற மாதிரி இருக்குது. If only her son were there, it would be a different kind of it அப்படின்னா என் பையன் மட்டும் இருந்திருந்தா இந்த இடே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதின் மூலம் இப்போ அவங்க பையனுக்கு என்னாச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ, her son has died. ஸோ அவங்க பையன் இறந்ததுனால தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஒருவேளை என் பையன் உயிரோடு இருந்திருந்தா இந்த இட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றது. ஸோ கொஷின் நம்பர் 5, Hamid was like one with wings on his feet. This means, ஸோ விங்ஸ் ஆன் இஸ் ஃபீட், ரெக்க கட்டி பறக்கிறான் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஹி ரேன் ஃபாஸ்ட், ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கான், அதுதான் ரெக்க கட்டி பறக்கிறது. ஸோ விங்ஸ் ஆன் இஸ் ஃபீட் அப்படின்றது ஆப்ஷன் ஏ, ஹி ரேன் ஃபாஸ்ட் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ரோஸும் படிக்கும்பொழுது டூ யூ நோ அப்படின்னு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக படிக்கணும். அதுலேருந்தும் சில நேரங்களில் கொஷின் வரும். ஸோ இந்த ப்ரோஸில் டூ யூ நோ அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். தேர் ஆர் 109 மெம்பர்ஸ் இன் தி மரப்பன்ஹள்ளி லக்ஷயா ஃபேமிலி அப்படின்னு. மரப்பன்ஹள்ளி அப்படின்றது கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் வாழற ஒரு குடும்பத்தோட பேர். மரஹன்பள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 109 மெம்பர்ஸ் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்களா. இட் இஸ் ஒன் அமாங் தி லாஸ்ட் ஃபியூ பியூர்லி ஜாயிண்ட் ஃபேமிலி இன் இந்தியா. ஸோ வந்து இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஜாயிண்ட் ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 109 பேர், 109 மெம்பர்ஸ் இப்போ வரைக்கும் சேர்ந்து வாழறது கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மையா அப்படின்ற அவங்களோட ஃபேமிலியில் தான். ஸோ 85 மெம்பர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே சிங்கிள் ரூஃபில் வந்து தூங்குவாங்களாம். 20 ரூம் இருக்கான் அந்த வீட்டில். அதர் 24 லிவ் இன் தி ஃபீல்ட் நெக்ஸ்ட் டு தி ஹவுஸ். ஸோ 85 பேர் வீட்டுக்குள்ளே தூங்குவாங்க, 24 பேர் வீட்டில் விட்டு வெளியே ஃபீல்டு இருக்கா அங்கே தூங்குவாங்களாம். அந்த வீட்டில் மொத்தம் 20 ரூம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்தியாவோடைய பிக்கஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றது மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி, கர்நாடகாவோட கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஸோ எத்தனை பேரும் அவங்க ஃபேமிலியில் அப்படின்னா 109 மெம்பர்ஸ். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் இட்கா அப்படின்ற ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். தி விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஹாண்டட் ஹில் அப்படின்னா அந்த ஹில்லில் இப்போ அந்த மலைகளில் யாருமே இல்லை, அங்கே பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதா பக்கத்து ஊரில் நினைக்கப்படுது. ஸோ அதனால் அந்த ஹில், அந்த மலைப்பகுதியை ஹாண்டட் ஹில் அப்படின்றாங்க. இது ஒரு இமாலய மலைப்பகுதியில் நடக்கும் ஒரு கதை. ஸோ ஹிமாலயாஸில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பேய் மாதிரி காற்றடிக்குமா, அவ்வளவு வந்து காற்றடிக்குமா. ஸோ அந்த காற்றடிக்கிற நேரத்தில் அந்த ஹாண்டட் ஹில் யாருமே இல்லாத அந்த மலையில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ப்ரோஸ்.
இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே என்ட்ராவும். அப்படியே கீழே இருக்கும் பேராகிராஃபை பாருங்கள். ஹூ cried the wind as it swept down from the Himalayan snow. ஸோ ஹூ அப்படின்றது எல்லாமே அந்த காத்தடிக்கும் பொழுது நம்ம கேட்கும் சத்தம் ஹூன்னு கேட்குதான். அந்த ஹிமாலயாவில் அந்த ஸ்னோவோடு இருக்கும் மலைகளில் காற்றுப்பட்டு அதோட ஓசை வந்து இப்படி கேட்குது. இட் hurried over the hill and passes and hummed and moaned in the tall pines and deodar. பைன்ஸ் டியோடர் அப்படின்றது எல்லாமே ஹிமாலய மலைப்பகுதியில் வளரும் அந்த மலைப்பகுதிக்கான மரங்கள். ஸோ இந்த காற்று வந்து மலைகள்லையும் கீழே வந்து அடிப்பகுதிகளிலும் ஹம்முட் அப்படின்னா அப்படின்ற சத்தம், மோண்ட் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழற மாதிரி ஒரு சத்தம், ஒரு ஓலை இடுற சத்தம் வந்து கேட்குற மாதிரி இந்த காற்றின் சத்தம் வந்து கேட்குதான். On haunted hill, there was little to stop the wind, only a few shunned tree and bushes and the ruins of what had once been a small settlement. அதுவே இந்த haunted hill யாருமே இல்லாத அந்த மலையில் இந்த காற்றை நிறுத்துறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. சில ஸ்டண்ட் ட்ரீஸ், அதாவது ஸ்டண்ட் ட்ரீஸ்னால் கொஞ்சம் வளர்ந்து வளராமல் இருக்கும் மரங்களும், புஷஸ் முட்புதர்கள் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே முன்னாடி வாழ்ந்த அந்த மக்களுடைய அந்த இடிஞ்ச இடிமானங்கள், அந்த வீடுகள் மட்டும்தான். ரூயின்ஸ் அப்படின்னா இடிபாடுகள், அந்த பழைய செட்டில்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. On the slope of the next hill there was a small village. ஸோ பக்கத்து மலையில் தான் ஒரு சின்ன வில்லேஜ் அப்படின்றது இருக்குது. இந்த ஹாண்டட் ஹில்லுக்கு பக்கத்து ஹில், ஓகே, மலையில் ஒரு சின்ன வில்லேஜ் வந்து இருக்குது. பீப்புள் கெப்ட் லார்ஜ் ஸ்டோன் ஆன் their tin roof to prevent them from blowing away. அதுவே அந்த வில்லேஜில் வாழும் மக்கள்களுடைய அந்த ரூஃபில் இருக்குது, அந்த ரூஃபு பறக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே நிறைய கற்கள் வந்து வச்சுருக்காங்களாம். தேர் வாஸ் நியர்லி ஆல்வேஸ் அ விண்ட் இன் திஸ் பார்ட். வருஷம் ஃபுல்லாக அங்கே காற்றடிச்சிட்டே இருக்குமா. ஈவன் ஆன் சன்னி டேஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ராட்டில்டு. எப்போ பார்த்தாலும் படப்படன்னு அந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. சிம்னிஸ் சோக்குடு, ஏன்னா காற்றடிக்கும் பொழுது சிம்னி சரியாக எரிய முடியாதுல, அதனால் நின்று எரியும் சோக்குடு. க்ளோத்ஸ் ப்ளூ அவே. ஸோ காயப்போட்ட துணிகள் எல்லாமே பறந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த மலைப்பகுதிகளில் வருஷம் ஃபுல்லாக காத்தடிச்சிட்டு இருக்குமா. இப்போ இந்த ப்ரோஸில் 3 கதாபாத்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3 children stood beside a low stone wall spreading clothes out to dry. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வால், அது ஒரு காம்பவுண்டு மாதிரி கற்களை வச்சு ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. அந்த காம்பவுண்டுக்கு மேலே ட்ரெஸ்ஸு காய வைக்கிறதுக்காக இந்த 3 பேரும் வெளியே நிற்கிறாங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் தே பிளேஸ்ட் a rock. துணியை காய போட்டு அங்கே கிளிப்பெல்லாம் போட்டால் பறந்து போயிடும். ஸோ ஒரு துணிக்கு மேலேயும் ஒரு பெரிய பெரிய பாறைகள் வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஈவன் தென் தி க்ளோத்ஸ் ஃப்ளட்டர் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பென்னன்ஸ். ஸோ அப்போயும் அந்த துணிகள் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி நம்ம கொடி அசந்து பறக்குதோ அந்த மாதிரியும். பென்னன்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கலராக குட்டி ட்ரையாங்கிளாக கொடி நிறைய கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த துணிகள்லாம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. உஷா டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சீக்டு ஸ்ட்ரகிள்டு வித் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் லாங் ப்ளூ ஷர்ட். ஸோ உஷா கையில் இருக்கும் துணி பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட் ஃபாதர், அவங்க தாத்தாவோட ஒரு பழைய சட்டை. அதை துவைச்சி காய போகிறதுக்காக உஷா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஷீ வாஸ் 11 or 12. அவங்களுக்கு 10 இல்லைனா 11 இல்லை 12 வயசு இருக்குன்றாங்க. ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ் வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் அ பெட்ஷீட். ஸோ அவளுடைய உஷாவுடைய தம்பி தான் சுரேஷ். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கையில் ஒரு பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பெட்ஷீட்டை துவச்சிருக்காங்க, காய வைக்கணும். வைல் பின்னி எ லிட்டில் ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள் உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர் வாஸ் ஹேண்ட்லிங் தெம் தி க்ளோத்ஸ் ஒன் அட் அ டைம். ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக பின்னி அப்படின்ற ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த உஷா சுரேஷை விட கொஞ்சம் வந்து வயசான ஒரு பொண்ணு, ஒரு துணியாக எடுத்து கொடுத்துட்ருக்கா இவங்க 2 பேரும் காய வைக்கிறதுக்காக. Once they were sure everything was on the wall, firmly held back by the rocks, they climbed upon the flat stone and sat there for a while in the wind and the sun, staring across the field at the ruins on the haunted hills. துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த வால் இருக்கு இல்லையா, அவங்க கல்லை போட்டு ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இந்த 3 பேரும் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காற்று, அதுக்கப்புறம் சூரியன், அந்த ஹாண்டட் ஹில், அந்த யாருமே இல்லாத அந்த மலை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உஷா சொல்கிறா, ஐ மஸ்ட் கோ டு தி பஜார் டுடே செட் உஷா. நான் இன்றைக்கி பஜாருக்கு போகணுன்னு உஷா சொல்கிறா. அப்போ பின்னி ரிப்ளை பண்ணுறா, ஐ விஷ் ஐ குட் கம் டு யூ. எனக்கும் உன்னோட வரணும்னு ஆசை தான், பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் தி கவுஸ் அண்ட் தி ஹவுஸ் ஒர்க், மதர் இஸ் இன் வெல். ஸோ பின்னியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் மாடும் வீட்டில் இருக்கும் வேலைகளையும் நான் பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பின்னியால் இன்றைக்கி உஷாவோட மார்க்கெட் போக முடியாது, பஜார் போக முடியாதுன்றது அர்த்தம். ஐ கேன் கம் செட் சுரேஷ். ஸோ சுரேஷ் சொல்கிறா, நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கிட்ட சொல்கிறான். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் தி பஜார் விச் வாஸ் 3 miles away on the other side of the haunted hill. ஸோ இவங்க இருக்கும் ஊர்லேருந்து 3 miles போகணும். எதை கடந்து போகணும்னா அந்த ஹாண்டட் ஹில், யாருமே இல்லாத அந்த மலையை கடந்து போனால் தான் பஜார் வரும். அதுக்கு வரத்துக்கு எப்பயுமே சுரேஷ்க்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் சுரேஷ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கிட்ட சொல்கிறான்.
நோ யூ கான் செட் உஷா, யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சாப் வுட். இல்லை சுரேஷ், நீ வர முடியாது, நீ கிராண்ட் ஃபாதர் கூட அதாவது தாத்தா கூட இருந்து மரத்தெல்லாம் வெட்டணும், நீ என்னோட வந்தால் வேலை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறா. தேர் ஃபாதர் வாஸ் இன் தி ஆர்மி, போஸ்டட் இன் அ டிஸ்டன்ஸ் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி, அண்ட் சுரேஷ் அண்ட் இஸ் கிராண்ட் ஃபாதர் வேர் தி ஒன்லி மென் இன் தி ஹவுஸ். உஷா வீட்டில் அவங்க அப்பா வந்து வேற ஒரு இடத்துல ஆர்மியில் வேலை செய்கிறாராம். இப்போ வீட்டில் இருக்கும் மாம்பளை அப்படின்றது அவங்க தாத்தாவும் அவளோட தம்பி சுரேஷ் மட்டும்தான். சுரேஷ் வாஸ் 8, ஷப்பி அண்ட் அல்மனை. சுரேஷோட வயசு வந்து 8. won't you be afraid to come back alone, he asked. அக்கா கிட்ட கேட்குறா, நீ தனியாக நீ இப்போ தனியாக பஜாருக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது உனக்கு பயமாக இருக்காது, அந்த ஹாண்டட் ஹில்லை தானே நீ தாண்டி வரணும் அப்படின்ட்டு தம்பி கேட்குறான். வை ஷுட் ஐ பி அஃப்ரைட், நான் ஏன் பயப்படணும், தேர் ஆர் கோஸ்ட் ஆன் தி ஹில் அப்படின்னு தம்பி சொல்கிறான். ஏன்னா அந்த மலையில் பேய்கள்லாம் நடமாடுது அப்படின்னு தம்பி சொல்கிறான். ஐ நோ பட் ஐ வில் பி பேக் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க், கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டியூரிங் டே. உடனே அக்கா என்ன சொல்கிறான்னா, நான் ஏன் பயப்படணும், நான் வந்து இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருவேன், கோஸ்டெல்லாம் இந்த பேய்கள்லாம் பகல் நேரத்துலலாம் வராது அப்படின்ட்டு. உடனே வந்து ஆர் தர் மெனி கோஸ்ட் இன் தி ரூயின்ஸ் ஆஸ்க்டு பின்யா. ஸோ பின்யா உடனே கேட்குறா, நிஜமாலே அங்கே பேய்கள் இருக்கா அந்த மலைகளில் அப்படின்னு சொல்லிட்டு. கிராண்ட் ஃபாதர் சேஸ் ஸோ, ஹீ சே தட் மெனி இயர்ஸ் அகோ, ஓவர் 100 இயர்ஸ் அகோ, இங்கிலீஷ் பீப்புள் லிவ்ட் ஆன் தி ஹில். தாத்தா பேய் இருக்குன்னு சொல்கிறாரு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மலையில் இங்கிலீஷ்காரங்க வாழ்ந்தாங்களாம். பட் இட் வாஸ் அ பேட் ஸ்பாட், ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்டனிங் அண்ட் தே ஹேட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் அனதர் பிளேஸ். ஆனால் அங்கே இருந்த வெள்ளக்காரங்க கிளம்பிட்டாங்க, ஏன்னா அங்கே அடிக்கடி மின்னல் தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சாம். அதனால் அந்த இடம் சரியில்லைன்ட்டு வேறு மலைப்பகுதிக்கு போயிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த மலையில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, உஷா வந்து சொல்கிறா. பட் இஃப் தே வெண்ட் அவே வை ஷுட் தேர் பி எனி கோஸ்ட். உடனே பின்யாவுக்கு ஒரு டவுட்டு, அவங்க இருந்தாங்க, இங்கிலீஷ்காரங்க வந்தாங்க, வீடு கட்டிட்டு செட்டில் ஆனாங்க, மின்னல் தாக்கம் இருந்துச்சு, கிளம்பிட்டாங்க, அதனால அங்கே எப்படி பேய்கள் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு கேள்வி. பிகாஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் டே சே டியூரிங் அ டெரிபிள் ஸ்டார்ம் ஒன் ஆஃப் தி ஹவுஸ் வாஸ் ஹிட் பை தி லைட்டிங் அண்ட் எவ்ரி ஒன் இன் இட் வாஸ் கில்ட், எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் தி சில்ட்ரன். உடனே இப்போ உஷா என்ன ஆன்சர் பண்ணுறா அப்படின்னா, இல்லை அங்கே லைட்னிங் தாக்குதல் எப்பயுமே இருந்துச்சு, அப்படி ஒரு நாள் வந்து ஒரு டெரிபிள் ஸ்டார்ம், ஒரு சம புயல் அன்னைக்கு ஒரு பெரிய மின்னல் வந்துருச்சு, அது ஒரு வீட்டில் இறங்கிடுச்சு, அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, குழந்தைங்க முதல் கொண்டு அந்த வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து பின்யாவுக்கு ஒரு டவுட்டு, வேர் தேர் மெனி சில்ட்ரன், அப்போ அங்கே நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா அப்படின்னா, இப்போ வந்து உஷா பதில் சொல்கிறா, தேர் வேர் 2 of them, 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க, எ பிரதர் அண்ட் அ சிஸ்டர். கிராண்ட் ஃபாதர் சேஸ் ஹீ ஹேஸ் சீன் தம் மெனி டைம் வென் ஹி ஹேஸ் பாஸ்டு த்ரூ தி ரூயின்ஸ் லேட் அட் நைட். ஆனால் இப்போயுமே தாத்தா சொல்லுவார், அந்த 2 குழந்தைங்க, அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர், அவர் இப்போயும் அந்த ரூயின்ஸ் அந்த இடிபாடுகளில் பார்ப்பாரு, இரவு நேரங்களில் அந்த வில்லேஜை வந்து தாண்டி போகும்பொழுது. ஹீ ஹஸ் சீன் தம் பிளேயிங் இன் தி மூன் லைட். ஸோ அந்த மூன் லைட்டில் அந்த 2 இறந்த குழந்தைங்களும் விளையாடுறத தாத்தா நிறைய தடவை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து சொல்கிறா. இப்போ பின்யாவுக்கு ஒரு கேள்வி, வாஸ் இன் ஹீ ஃப்ரைட்டன், அவருக்கு பயமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து உஷா பதில் சொல்கிறா, நோ, ஓல்ட் பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். ஸோ வயசானவங்களுக்கு இந்த கோஸ்ட்டை பார்த்து, இந்த பேயை பார்த்துல எந்த பயமும் கிடையாது, அவங்க பயப்படலாம் மாட்டாங்க, அதெல்லாம் அப்படியே சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு உஷா பதில் சொல்கிறா. இந்த கதையெல்லாம் முடிஞ்சோடனே உஷா எப்பயும் போல் அவள் சொன்ன மாதிரி மார்க்கெட் போக ரெடி ஆகிறா. உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு தி பஜார் அட் 2 in the afternoon. மத்தியானம் 2 மணி போல் மார்க்கெட்டை கிளம்புறா. இட் வாஸ் அபவுட் அண்ட் ஹார் வாக். ஸோ 3 மைல்ஸ் கடந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஷி வென்ட் த்ரூ தி ஃபீல்ட்ஸ், நவ் டேர்னிங் எல்லோ வித் ஃப்ளவரிங் மஸ்டர்ட், தென் அலாங் தி சேடல் ஆஃப் தி ஹில் ஆஸ் அப் டு தி ரூயின். ஸோ அதாவது அந்த மேடு பள்ளங்கள், சேடல் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் சர்ஃபேஸ். ஸோ அங்கெல்லாம் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூயின்ஸ், அந்த பழைய இடிபாடுகள் இருக்கும் இடத்தெல்லாம் தாண்டி போகிறா. தி பாத் வென்ட் straight through the ruins. Usha know it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அவளுக்கு அந்த வழியாக போய் பழக்கம். அதனால் அந்த ரூயின்ஸ், அந்த இடிபாடுகளை தாண்டும் பொழுதும் இதெல்லாம் வரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஏன்னா வீக்லி 1 time அவள் பஜாருக்கு போகணும், இல்லைனா அவங்களோட அத்தை அந்த பக்கம் இருக்காங்களாம் வேற ஒரு ஊரில், அவங்கள பார்க்கறதுக்காக இந்த பாதையை அவள் எப்பயுமே எடுத்து தான் போவா. வைல்ட் ஃப்ளவர்ஸ் க்ரோ இன் தி கிரம்பிளிங் வால். இடிபாடுகளோட அந்த இடிஞ்ச அந்த சுவர்களில் வைல்டு ஃப்ளவர்ஸ், காட்டுப்பூக்கள் பூத்து இருந்துச்சாம். A wild plum tree grows straight out of the floor of what had once been a large hall. ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது, ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு வைல்டு ப்ளம், ஒரு ப்ளம்ஸ் மரமே வளர்ந்துருக்காம். இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் blossom has began to fall. அந்த ப்ளம்ஸ் மரத்துலேருந்து அந்த வெள்ளை பூக்கள்லாம் உதிர்ந்து கீழே கொட்டியிருக்காம். லிசார்ட்ஸ் ஸ்கட்டில்டு ஓவர் தி ஸ்டோன்ஸ். ஸோ வந்து லிசார்ட்ஸ் அப்படின்னா பல்லிகள் வந்து அந்த ஸ்கட்டில்டுனா மேலே அப்படியே உட்காந்துருக்கு, ஓகேவா.
while the whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang it heart out. whistling thrushன்றது ஒரு வகையான பறவை. அதோட உடம்பு plumage எப்படி இருக்குன்னா பர்பிள் கலராக இருக்கான், சூரிய வெளிச்சம் பட்ட தகதகன்னு இருக்கான். அங்கே இருந்த ஒரு பழைய வீட்டோட விண்டோ, அதாவது ஜன்னல் கதவு மேலே உட்காந்து தன் மனம் திறந்து அந்த whistling thrush வந்து பாடிட்டு இருக்கான். உஷா sang to herself as she tripped lightly along the path. ஸோ பாதம் முழுக்க உஷாவும் பாட்டு பாடிக்கிட்டே போயிருக்கா. soon she had left the ruin began. அந்த ரூயின்ஸ் எல்லாத்தையும் கடந்தும் போயிட்டா. தி பாத் டிப்டு ஸ்டீப்லி டவுன் டு தி வேலி அண்ட் லிட்டில் டவுன் வித் இட் ஸ்ட்ராங்லிங் பஜார். ஸோ கூட்டமான அந்த பஜார், ஸ்ட்ராங்லிங் அப்படின்னா அந்த கூட்டமான அந்த பஜாரும் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவள் வந்து பாடிக்கிட்டே அந்த பஜாரையும் ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டான். உஷா டுக் ஹர் டைம் இன் தி பஜார். ஸோ பஜாரில் டைம் எடுத்துக்கிறா, என்னென்னலாம் வாங்க வந்தாலும் எல்லாத்தையும் வாங்குறா. ஷி பாட் அ சோப், மேட்சஸ், ஸ்பைசஸ் அண்ட் சுகர். நன் ஆஃப் திஸ் குட் பி ஹேட் இன் த வில்லேஜ் வேர் தேர் இஸ் நோ ஷாப். ஏன்னா அவங்க ஊரில் இதெல்லாமே கிடைக்காது. இது எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு ஏதோ பஜார் வந்திருக்கா. அண்ட் அ நியூ பைப் ஸ்டெம் ஃபார் ஹர் ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹுக்கா. ஸோ ஹுக்கா அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதை மருந்து தான். அது ஒரு ஜாடி மாதிரி இருக்கும், அதில் ஒரு பைப் வச்சு அதை வந்து ஊதிட்டே இருப்பாங்க. நீங்கள் பழைய ராஜாக்கள் படத்துலலாம் பார்த்துருக்கலாம். அந்த பைப்பையும் வந்து வாங்கணும், அது பழைசாயிடுச்சு போல். ஸோ தாத்தாக்கான அந்த ஹுக்கா பைப்பையும் வாங்குறதுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு உஷா வந்து வந்திருக்கா. அண்ட் அன் எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ் டு டூ ஹிஸ் சம் சின். அதே மாதிரி தம்பிக்கு ஒரு எக்ஸசைஸ் சம் போடுறதுக்கான ஒரு புக்கையும் வந்து வாங்குறா. ஆஸ் அன் ஆஃப்டர் தாட் ஷி பாட் இம் சம் மார்பிள். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு சம் மார்பிள், ஏன்னா விளையாடுறதுக்காக வந்து சின்ன சின்ன மார்பிள்ஸும் சுரேஷ்காக வாங்குறா. தென் ஷி வென்ட் டு தி மோச்சி ஷாப் டு ஹேவ் ஹர் மதர் ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர்ட். ஸோ அதே மாதிரி அவங்க அம்மாவோட செருப்பை தைக்கிறதுக்கு மோச்சி அப்படின்றவங்க கடைக்கு போய் கொடுக்குறான். மோச்சி வாஸ் பிஸி, அந்த செருப்பு தைக்க ரொம்ப பிஸியாக இருக்காராம். ஸோ ஷி லெஃப்ட் தி ஸ்லிப்பர்ஸ் வித் ஹிம் அண்ட் செட் ஷி வுட் பி பேக் இன் ஹாஃப் அன் ஹவர். ஸோ அந்த கடைக்காரங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த செருப்பை தச்சு வைங்க, நான் ஹாஃப் அன் ஹவர் ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கொடுத்துட்டு போகிறா. ஷீ ஹேட் 2 rupees ஆஃப் ஹர் ஓன் சேவ்ட் அப். ஸோ 2 ரூபாய் இவளே சேர்த்து வச்சிருக்கா. ஷீ யூஸ்ட் டு மணி டு பை ஹர் செல்ஃப் அ நெக்லைஸ் ஆஃப் ஆம்பர் கலர் பீட்ஸ் ஃப்ரம் அன் ஓல்ட் டிபெட்டியன் லேடி. ஸோ அந்த 2 ரூபாய் வச்சு ஆம்பர்னா ஒரு ப்ரௌன் கலரில் சின்ன சின்ன கற்கள் வச்ச மாதிரி ஒரு நெக்லைஸை ஒரு பழைய டிபெட் பாட்டி ஒருத்தவங்க விற்பாங்களா, அவங்க கிட்ட வாங்குறதுக்கு போவாங்களாம். ஸோ அந்த பாட்டி என்னெல்லாம் விற்பாங்கன்னா ஹூ சோல் சார்ம்ஸ் அண்ட் ட்ரிங்க்லெட்ஸ், அந்த ஊசி மணி பாசி மணி மாதிரி கழுத்தில் போடுறது கையில் போடுறது இது எல்லாமே விற்பாங்க. அந்த பஜாரோட எண்டில் அந்த பாட்டியோட கடை இருக்கும். அவள் சேர்த்து வச்சு அந்த 2 ரூபாய் வச்சு அந்த ஆம்பர் கலர் நெக்லஸை வந்து உஷா வந்து வாங்க போவாலாம். அப்படி பஜாரில் இருக்கும்பொழுது உஷாவோடைய ஆன்ட்டி இருக்காங்களே லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க, அவங்களையும் மீட் பண்ணுறா. அதனால் ஆன்ட்டி கம்பல் பண்ணி அவளை டீ சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உஷா ஸ்பெண்ட் அன் ஹார் இன் ஆண்ட் லக்ஷ்மிஸ் லிட்டில் ஃப்ளாட் அபவ் தி ஷாப் லிசனிங் டு ஹர் ஆண்ட் டாக் அபவுட் தி ஏக் இன் ஹர் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயிண்ட். ஸோ டீ குடிச்சிட்டே ஆன்ட்டியோட கதைகள் கேட்குறா. ஆன்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வலி இருக்காம், அதுக்கப்புறம் அவளோட ஜாயின்ஸ்லாம் ரொம்ப இறுகி போயிடுச்சா, இந்த மாதிரி ஆன்ட்டியோடைய இந்த வலிகள் அவங்க உடம்பு முடியாத கதையெல்லாம் கேட்டுட்ருக்கா. 1 மணி நேரம் ஆன்ட்டி வீட்லேயே ஆயிடுச்சு. She drank 2 cups of sweet hot tea. 2 கப் டீயே குடிச்சிட்டா. When she looked out of the window, she saw that dark clouds have gathered over the mountain. அவன் ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வானம் இருட்டிக்கிட்டு வருது மலைக்கு மேலேன்ற பொழுது. ஏன்னா இவன் 2 மணிக்கு தான் கிளம்பினா, பஜாரில் வந்து சில நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. இப்போ ஆன்ட்டி வீட்டில் வேற 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இருட்டுறதுக்குள்ளே அந்த மலையை கடந்து போகணும். ஏன்னா இருட்டிடுச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் அந்த இடத்துல பேய்கள் உலாவும், அந்த ஹில்லை கடந்து தான் போகணும். அதனால இப்போ வந்து சீக்கிரமாக ஓடி அவள் வில்லேஜை வந்து ரீச் பண்ணணும். ஸோ இப்போ உஷா ran to the cobbler and collected her mother's slipper. ஏன்னா அவங்க அம்மாவோட ஸ்லிப்பரை தைக்க கொடுத்துருந்தாலும் அதை வாங்கிட்டு தி ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். பேக் வேறு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஷீ ஸ்லங் இட் ஓவர் ஹர் ஷோல்டர். அப்படியே தூக்கி ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு செட் அவுட் ஃபார் தி வில்லேஜ், வேகமாக அவளோட வில்லேஜை நோக்கி நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரோஸோடைய க்ளோசரிஸ் பார்த்துருவோம். மோண்ட் அப்படின்னா மேக்கிங் அ லாங் லோ சவுண்டு, ஒரு மாதிரி அந்த ஓலையிடுற சத்தம், ஒரு மாதிரி அழுகை குரல், இதை தான் மோண்ட் அப்படின்வாங்க. ஹாண்டட் அப்படின்னா பொசஸ்டு, ஸோ பேய்கள் இருக்கிறத தான் பொசஸ்டு ஹாண்டட் அப்படின்வாங்க. ரூயின்ஸ் அப்படின்றது டிகே கொலாப்ஸ்டு பில்டிங் ஆர் பிளேஸ், ஒரு இடத்துல இடிபாடுகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெரிபிள் அப்படின்னா ஃபியர்ஃபுல், பயம்புறுத்தும் வகையில். சேடல் அப்படின்னா லோ பாயிண்ட் ஆன் ரிஜஸ் பிட்வீன் 2 சப்மிட், ஸோ 2 மலைகளும் கீழே இறங்கி ஜாயின் பண்ணலாம். அந்த வி ஷேப் உடைய அந்த எட்ஜை தான் நம்ம சேடல் அப்படின்னு சொல்லுவோம். கிரம்பிளிங் அப்படின்றது பிரேக்கிங் அப்பார்ட் இன்டு ஸ்மால் பீசஸ், துண்டு துண்டா நொறுங்கிறத தான் கிரம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கட்டில்ட் அப்படின்றது ரேன் வித் ஷார்ட் குவிக் ஸ்டெப்ஸ், ஸோ வந்து ஸ்பீடாக வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம அந்த லிசார்ட் ஸ்கட்டில்டுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், உட்காந்துருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ சாரி, உட்காந்துல அதோட சின்ன சின்ன கால்கள் வச்சு ஒரு ஸ்பீடாக அந்த செவுர் மேலே ஓடிட்டு இருக்கு. விஸ்லிங் த்ரஸ்ட் அப்படின்றது ஸ்மால் சிங்கிங் பேர்ட், ஒரு சின்ன பறவை வகை தான் விஸ்லிங் த்ரஸ்ட் அப்படின்றது. ஸ்ட்ராக்லிங் அப்படின்றது ஸ்ப்ரெட் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது தான் நம்ம ஸ்ட்ராக்லிங் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ நம்ம ப்ரேயர் டு தி டீச்சர் அப்படின்ற இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோஸ் என்ன அப்படின்னா, ஒரு டீச்சர் சிலபஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத இந்த ப்ரோஸை சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே ப்ரேயர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன ப்ரேயர் அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி நம்ம சிலபஸ் எல்லாம் தாண்டி டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க ஒரு டீச்சர்கிட்ட கேட்குறதாவும் அது எல்லாத்தையும் சொல்லித்தரதா ஒரு டீச்சருடைய வேலை அப்படின்றது தான் இந்த ப்ரோஸில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரேயர் டு தி டீச்சர் அப்படின்றது ஒரு ஸ்பீச்சில் ஒருத்தவங்க சொன்னது. ஸோ யார் இந்த ஸ்பீச் கொடுத்தது அப்படின்னா, திஸ் லெசன் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீச் கிவன் பை சுப்ரதோ பகுச்சி அப்படின்ற ஒருத்தவங்க. ஸோ இந்த சுப்ரதோ பகுச்சி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, மைண்ட்ரி அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனி அதோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தான் இந்த சுப்ரதோ பகுச்சி அப்படின்றவர். ஸோ இவரை வந்து இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் அப்படின்னு ஒரு அகாடமி பெங்களூரில் இருக்குது. அந்த பெங்களூரில் இருக்கும் அந்த அகாடமியோட கான்வெகேஷன் டே, ஃபைனல் கிராஜுவேஷன் டேயோடைய ஒரு ஸ்பீச்சில் பேசினது தான் இந்த ப்ரோஸாக நமக்கு இங்கே வச்சுருக்காங்க. சுப்ரதோ பகுச்சி அப்படின்றவர் ஜனவரி 6, 2005 பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிங் டீச்சிங் அப்படின்ற இந்த அகாடமியோட கான்வெகேஷனில் பேசின ஒரு ஸ்பீச் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹி அட்ரஸஸ் தி டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் தி அகாடமி அண்ட் ஹி ரெக்வஸ்டட் தெம் டு கோ பியாண்ட் தி சிலபஸ். அவருடைய ஸ்பீச், அதாவது சுப்ரதோ பகுச்சியோட ஸ்பீச் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. டீச்சர்ஸ் யாரெல்லாம் அந்த அகாடமிலேருந்து கிராஜுவேட் ஆகி வராங்களோ அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட்டும் பண்ணுறாரு. அதே நேரம் அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் இப்போ ஃபியூச்சர் டீச்சர்ஸ். ஸோ இந்த அகாடமிலேருந்து கிராஜுவேட் ஆகி வெளியே போகிறவங்க எல்லாருமே ஃபியூச்சர் டீச்சர்ஸ். ஸோ சிலபஸை தாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் வெளி உலகத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் சொல்லிக் கொடுங்க. அண்ட் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் தி வேல்யூஸ் அண்ட் ஸ்கில் தே நீட் டு லிவ் அ யூஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த புக்ஸில் இருக்கும் வேல்யூஸ் பாடங்களை தவிர்த்து அவங்களுக்கான வாழ்க்கைக்கான வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுங்க. அப்போ தான் அவங்க லைஃப்பை யூஸ்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல் அர்த்தமாகவும் வாழ முடியும். ஸோ அதுக்கான ஒரு வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸையும் புக்ஸை தாண்டி டீச் பண்ணுங்க அப்படின்றத இவரோட ஸ்பீச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அவர் அந்த ஸ்பீச்சில் பேசினது தான். ஸோ அப்படியே இந்த ப்ரோஸும் ஆரம்பிக்குது, இல்லை ஸ்பீச்சும் ஆரம்பிக்குது. இட் இஸ் அ கிரேட் ஒகேஷன் ஃபார் தி 2005 பேட்ச். கிரேட் ஒகேஷன் அப்படின்னா ஒரு பெரிய நிகழ்வு. ஸோ ஒகேஷன் அப்படின்னா ஒரு பெரிய நிகழ்வு, இல்லை கிரேட் அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய நிகழ்வு 2005 பேட்ச் ஆஃப் கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ். இட் இஸ் ஆல்சோ அ கிரேட் டே ஃபார் தி ஃபேக்கல்ட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டு ஹாவ் கிவன் தி வேர்ல்ட் அனதர் செட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த இடத்துல அவர் டீச்சர்ஸ் கிராஜுவேட் ஆகி வர டீச்சர்ஸை மட்டும் பாராட்டல, அந்த அகாடமியில் இருக்கும் ஃபேக்கல்ட்டிஸ், அந்த அகாடமியோட டீச்சர்ஸும் அந்த அகாடமி ரன் பண்ணுறாங்க இல்லையா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஸோ அவங்களுக்கும் என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு அப்படின்னா, வேர்ல்டுக்கு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், ஸோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை கொடுத்துருக்கீங்க. ஸோ இவங்க வெளியே போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையை இம்பேக்ட், நிறைய பேரோட வாழ்க்கையில் ஸோ ஒரு மாற்றத்தை வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னா, ப்ரொபோர்ஷனேட்லி லார்ஜ், அதாவது மிகப்பெரிய மாற்றத்தை வெளி உலகத்திற்கு ஏற்படுத்துறதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸை இந்த அகாடமியிலேருந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் ஹானர்ட் டு பி ஹியர் வித் யூ ஆல் ஆஃப் யூ டு ஷேர் யுவர் ஜாய் யுவர் ஹோப். ஸோ அதே மாதிரி என்ன இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு ஹானர்ட் ஆகுது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களோட சந்தோஷத்துலையும் உங்களோட நம்பிக்கையிலும் பங்கேற்றுக்கிறதுல ஒரு பங்காக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது. ஆஸ் டீச்சர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி லைஃப் யூ வில் டச். ஸோ ஒரு டீச்சர் அப்படின்னா குழந்தையோட வாழ்க்கையில் எல்லா பகுதியும் டச் பண்ணுறது, அதாவது வாழ்க்கையோட பகுதி, ஸோ அவங்க கடந்து வர அந்த பகுதிகளை வாழ்க்கையில் வந்து டீச்சராக நீங்கள் வந்து நிறைய டச் பண்ணுவீங்க. ஐ ஹாவ் எ ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் யூ. ஆனால் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் எனக்கு கேட்க வேண்டியது, அதாவது டீச்சர்ஸ் கிட்ட கேள்விகள் சிலது கேட்க வேண்டியது இருக்குது. இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் அண்ட் சம் வாட் அன்யூஷுவல் லிஸ்ட். எப்போயுமே டீச்சர் கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்போம், ஸோ நம்ம குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தை நல்லா படிக்கிறாங்களா, ஸோ வந்து கிளாஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுறாங்க, ஸோ மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுறது, இது இல்லாமல் நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்கணுமா, இது இல்லாமல் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட பொதுவாக கேள்வியாக கேட்போம். ஆனால் இந்த இடத்துல இவர், அதாவது சுப்ரதோ பகுச்சி டீச்சர்ஸ்க்கு ஆகிற கேள்விகள் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது. அதே மாதிரி அன்யூஷுவல், அதாவது எப்பயுமே யூஸ்வலாக டீச்சர்ஸ் கிட்ட கேட்காம இருக்கும் ஒரு சில கேள்விகளை வந்து கேட்குறாரு. ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ். ஸோ உங்களோட எனக்கு முழு ஆதரவு எனக்கு வேணும், இன்டெலிஜென்ஸ். ஸோ நான் கேட்குறதுக்கு சீக் அப்படின்றத அவர் எதிர்பார்க்குறாரு. ஓகேவா, லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்றது தான் சீக் அப்படின்றது. ஸோ யுவர் இன்டெலிஜென்ஸ், ஸோ நீங்கள் அப்படியே இதில் வந்து ஈடுபடுத்தி நீங்கள் என்ன அப்படின்னு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஹியர் கோஸ் மை லிஸ்ட். ஸோ இப்போத்துலேருந்து என் லிஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ தி வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். முதல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ ப்ரே டு யூ அப்படின்றத ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறார், அதாவது டீச்சர்ஸ் கிட்ட தயவு செஞ்சு அப்படின்னு ஐ ப்ரே டு யூ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ தி வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். ஸோ இன்க்ளூஷன் அப்படின்னா என்னென்னா, எல்லாரையும் அரவணைச்சிக்கிறது, எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிறது. இன்க்ளூட் அப்படின்னா என்னது, எல்லாத்தையும் சேர்க்கறது. இந்த இடத்துல இன்க்ளூஷன் அப்படின்னா எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாவே ட்ரீட் பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரே மரியாதை கொடுக்கறது, இதை தான் இன்க்ளூஷன்
அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக் அண்ட் ஹூ ப்ரிஸ்கிரைப் தி சிலபி வில் நாட் டெல் யூ. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, டெக்ஸ்ட் புக்கை ஒருத்தவங்க எழுதுகிறாங்க, சிலபி அப்படின்னா சிலபஸ், நம்ம படிக்க வேண்டிய சிலபஸை ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனால் ஹவு இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன் இஸ் ஃபார் மீ டு டூ வெல் இன் லைஃப். ஆனால் இந்த சிலபஸ்லேயும் சரி டெக்ஸ்ட் புக்லேயும் சரி இன்க்ளூஷன் பற்றி அவங்க பெருசாக எதுவும் பேசலை. அதனால் டீச்சர்ஸ் ஆன நீங்கள் இன்க்ளூஷன் லைஃப்பில் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வித்தவுட் தி சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் ஐ வில் நாட் நோ தட் பவுண்டரிஸ் ஆர் மென்ட் டு பி புஷ்ட் நாட் டு பி லிவ்டு வித். இன்க்ளூஷன் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறது, எல்லாரையும் அரவணைச்சு போகிறது அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பவுண்டரிஸ், அதாவது ஒரு சிலரை நம்ம தள்ளி வச்சுருப்போம் இல்லையா, ஒரு சிலர் இப்படி தான் இருக்கணும், ஒரு சிலவங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கணும்ட்டு அந்த மாதிரி இருக்கும் பவுண்டரிஸு எனக்கு வந்து அதை உடைக்கணும், அதாவது ஆர் மென்ட் டு பி புஷ்ட் அப்படின்னா அந்த பவுண்டரிஸை உடைக்கணுன்றது எனக்கு தெரியாது. நான் வளர வளர எனக்கு இன்க்ளூஷன் நீங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னா ஆமாம் பவுண்டரிஸ்லாம் இருக்கணும் போல், அவங்களாம் அப்படி தான் இருக்கணும் போல், நம்ம வாழ்க்கை அப்படின்றது இப்படி தான் இருக்கும், ஒரு சிலர் இப்படி தான் இருக்கணும், ஒரு சிலர் இப்படி தான் இருக்கணும் போலன்ட்டு நான் அதிலே வாழ ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி பவுண்டரிஸ்லாம் சொசைட்டியில் இருக்குது அப்படின்னா ஐ நீட் டு புஷ், அதாவது இதெல்லாம் நான் உடச்செறிஞ்சிட்டு வெளியே வரணும் அப்படின்னா எனக்கு இன்க்ளூஷன் பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட் பேராகிராஃப். அடுத்த கொஷின், ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ கம்யூனிகேஷன். எப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்றத தயவு செஞ்சு எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்றது ரெண்டாவது கொஷின். ஆஸ் ஐ கெட் காட் இன் தி ரேட் ரேஸ் ஆஃப் தி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஏன்னா எக்ஸாம் எழுதி அதில் முண்டி அடித்து மார்க் எடுத்து தானே நம்ம காலேஜ் வாங்கணும், இதை தான் இந்த இடத்துல ரேட் ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரேட் ரேஸ் அப்படின்றது அந்த எலி ஓட்டம் அப்படின்றது. ஸோ ரேட் ரேஸ் அப்படின்றது என்னென்னா எதையும் பார்க்காம நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்றது தான் ரேட் ரேஸ் அப்படின்வாங்க. ஸோ நம்ம எந்த ரேட் ரேஸில் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் எப்படியாவது மார்க் ஸ்கோர் பண்ணிடணும். அண்ட் கட் ரோட் காம்படிஷன். கட் ரோட் அப்படின்னா கழுத்தில் கத்தி வச்சு ஒரு நீ ஜெயிச்சு தான்ட்டு ஆகணும். ஸோ அதுதான் ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு டஃப் காம்படிஷனை தான் கட் ரோட் காம்படிஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த காம்படிஷனில் நம்ம ரேட் ரேஸ் ஓடிட்டு இருக்கோம். எவ்ரி ஒன் வில் டெல் மீ தட் மை சர்வைவல் டிபெண்ட் ஆன் மை பவர் டு இம்ப்ரெஸ். எல்லாரும் சொல்லுவாங்க நீ பிழைக்கணும் அப்படின்னா நீ எப்படியாவது எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாதான் நீ அந்த இடத்துக்கு போக முடியும். இம்ப்ரெஸ் அப்படின்னா எல்லாரையும் எனக்கு பிடிச்ச, அதாவது என்ன பிடிக்க வைக்கணும். ஓகேவா? இம்ப்ரெஸ் அப்படின்னா என்ன எல்லாருக்கும் பிடிக்க வைக்கணும். ஸோ எல்லாருக்கும் என்ன பிடிச்சாதான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதன் மூலயமா தான் நான் நினச்ச இடத்த அடைய முடியும். ஸோ இதுதான் நீ பிழைக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லுவாங்க. தி மோர் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் தி லெஸ் ஐ வில் கம்யூனிகேட். ஸோ நான் நிறைய இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருந்தால் வேலை நடக்காது இல்லையா. நம்ம ஒரு காரியத்தை செய்ய தான் நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்போ நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும், நம்ம கம்யூனிகேஷன் பேச்சு அப்படின்றது லெஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாயிடும். டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் பி ஏபிள் டு ரைட் ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல். ஸோ நம்ம இந்த டார்கெட்டை நோக்கி ஓடும்போது, சக்ஸஸை நோக்கி ஓடும்போது நம்ம ஃபீலிங்கே நம்ம அப்படியே அடக்கி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இதை சொன்னால் நம்மளை இப்படி நினச்சிருவாங்க, நம்ம இப்படி சொன்னால் நம்மளை ரொம்ப வீக்குன்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீலிங்கே அடக்கி வச்சுட்டு நம்ம எதுவுமே பேசாமல் எதையும் எங்கேயுமே யார்கிட்டையுமே எழுதாமல் அப்படியே நம்ம வந்து ஓடிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் நம்மளோட ஃபீலை கன்வே பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷனாவது நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், ஆமாம் எனக்கு இன்றைக்கி நாள் இப்படி தான் இருக்குது அப்படின்ற அந்த கம்யூனிகேட் பண்ணவாவது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேராகிராஃபில் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக டீச் மீ டு கம்யூனிகேட் வித், இதில் ஒரு 5 பேர் ஓகேவா, 5 விஷயங்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ எனக்கு மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணலனாலும் தெரியலை, இந்த 5 பேர்கிட்டையாவது எனக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் சொல்லித்தாங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் அ சைல்ட் அண்ட் தி நேக்கட்னஸ் ஆஃப் அ ஃப்ளவர். ஸோ ஒரு குழந்தைக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், குழந்தைக்கிட்ட நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது, குழந்தைக்கு என்ன விதத்தில் பிடிக்குதோ அந்த விதத்தில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம சிம்பிளிசிட்டி ஆஃப் தி சைல்ட் அப்படி நம்ம குழந்தைக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும், நமக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த குழந்தைக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லை, ஸோ நம்ம ஒரு சாதாரண ஆள் தான் அப்படின்ற அந்த சிம்பிளிசிட்டி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் தி நேக்கட்னஸ் ஆஃப் தி ஃப்ளவர். ஸோ நேக்கட்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மலருடைய அந்த ஒரிஜினல் தன்மை. ஸோ மலர் வந்து பார்த்திங்கன்னா தன் அழகாக காட்டிக்கணுன்றதுக்காக ஃபேக்லாம் பண்ணிக்காது. ஸோ கலரை ஏற்றுறது, ஸோ வந்து மேக்கப் போட்டுக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஒரு பூ ஸோ தன்னோட அழகை எப்படி கொடுக்கணுமோ இயற்கையாக அதை வந்து காட்டும். ஸோ அந்த நேக்கட்னஸ் கூட கம்யூனிகேஷன், அதாவது நேச்சரோட கம்யூனிகேட். ஸோ ஒரு மலர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற அந்த அழகை ரசிக்கிறது, அந்த கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு தெரியணும். தோஸ் ஹூ கேனாட் ஸ்பீக் ஆர் ஹியர். ஸோ யாருக்கு வந்து பேச முடியாதோ கேட்க முடியாதோ அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம வார்த்தைகளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விதமான கம்யூனிகேஷனும் நமக்கு தெரியணும்.
people less gifted less privileged than I am. இந்த இடத்துல people less gifted less privileged அப்படின்னா என்னை விட, அது ஃபினான்ஷியலாகவே இருக்கட்டும் இல்லை எமோஷ்னல் வைஸாக இருக்கட்டும், என்னை விட கீழே இருக்கிறவங்க, ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். இப்போ நம்ம போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு சர்வர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்றது தெரியணும். ஸோ எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நமக்கு எப்படி பேசணும் அப்படின்றது தெரியணும். those who have come before me and those who will follow me. எனக்கு முன்னாடி பிறந்தவங்க, ஸோ பெரியவங்ககிட்டே எனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும். those who will follow, எனக்கு அப்புறம் பிறந்தவங்க, என்னை பார்த்து லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களே அவங்கக்கிட்டையும் எனக்கு சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரியணும். திங்ஸ் அனிமேட் அண்ட் இன்அனிமேட். அனிமேட் அப்படின்னா உயிருள்ள பொருட்கள், இன்அனிமேட் அப்படின்னா உயிரற்ற பொருட்கள். ஸோ உயிருள்ள பொருள்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், உயிரற்ற பொருள்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஸோ இந்த எல்லா கம்யூனிகேஷனும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல இன்க்ளூஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் தி ஃபேக்ட் தட் ஐ க்ளீன் மை ஹவுஸ். நான் என் வீட்டை சுத்தப்படுத்துகிறேன், பட் எம்டி மை கார்பேஜ் ஆன் தி ரோட். ஆனால் வீட்டை க்ளீன் பண்ண குப்பை எங்கே கொண்டு போய் கொட்டுறேன்னா ரோடில் போய் கொட்டுறேன். தட் இஸ் பிகாஸ் ரோடு இஸ் நாட் இன்க்ளூடட் இன் வாட் ஐ ஃபீல் இஸ் மை ஓன். ஏன்னா ரோடு யாரோடது தானே, ரோடு இப்போ என்னோடதாக இருந்தால் நான் அப்பயும் குப்பை கொட்டுனேன். நம்ம காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் குப்பை கொட்ட மாட்டோம், காம்பவுண்டை தாண்டி வெளியே தானே குப்பை கொட்டுவோம். ஏன்னா காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது நம்ம இடம். ஸோ அதனால் நம்ம அதை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு பார்ப்போம், அதுவே ரோட்டில் போய் குப்பை கொட்டுவோம். ஸோ இந்த இடத்துல ரோடும் நம்மளுடையது தான், ஸோ எல்லாமே நம்மளுடையது தான் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல க்ளீன்லினஸ், ஸோ நம்ம நாடும் சுத்தமாயிட்டே வரும். ஸோ இதெல்லாம் நம்ம டீச் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்க்ளூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஃபீட் மை ஓன் சைல்ட் பட் டு நாட் ஆஸ்க் இஃப் மெய்ட் ஹேஸ் ஈட்டன் டுடே. நான் என் குழந்தைக்கு உணவு ஊட்டுவேன், ஆனால் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஹர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மை ஹங்கர். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பசி அப்படின்றது ஏன் சொந்தம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பசி ஆறிடுச்சா அப்படின்றத பார்க்கறது மட்டும்தான் வேலை. இன்னொருத்தவங்க பசி அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பசி அப்படின்னா அது எல்லாரோட பசியையும், ஸோ நான் அட்லீஸ்ட் நம்ம வெளியே போயிட்டு பெருசாக பண்ணலை அப்படின்னாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பார்க்குறவங்க, இவங்களோட பசியையும் நம்ம பசியாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுவும் இன்க்ளூஷன் தான் அப்படின்றாரு. ஐ டேக் மை சைல்ட் டு தி மூவி பட் டு நாட் ஆஸ்க் ஹிம் டு கால் தி நெய்பர்ஸ் சைல்ட். நான் என் குழந்தைய படத்துக்கு கூப்பிட்டு போவேன், ஆனால் ஒரு வேளை பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவரால் அந்த குழந்தைய படத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ பண கஷ்டம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் என் குழந்தைய மட்டும் தான் கூப்பிட்டு போவேன், நான் ஏன் அவரோட குழந்தைய கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். தட் சைல்டு இஸ் அவுட் சைட் மை ஜோன் ஆஃப் பேரண்டிங். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா நான் என் குழந்தை சரியாக வளர்க்கணுன்றது மட்டும் தான் பேரண்டிங். இன்னொருத்தவங்க குழந்தை எப்படி போனால் எனக்கு என்ன, இது எப்படி பேரண்டிங்கில் வரும், அவங்க அப்பா அம்மா தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. ஸோ இந்த இடத்துல பேரண்டிங் அப்படின்றது ஒரு பெரியவங்க ஒரு குழந்தைய வழி நடத்துறது, அது என் குழந்தையாக இருக்கணும் இன்னொருத்தவங்க குழந்தையாக இருக்கணும் அப்படின்ற அந்த பாகுபாடெலாம் இருக்கக்கூடாது. குழந்தை அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமான அந்த பேரண்டிங் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன். ஸோ இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியணும், ரோடாக கன்சிடர் பண்ணணும். ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களோட பசியையும் என் குடும்பத்தார் பசியாக நான் கன்சிடர் பண்ணணும். எல்லா குழந்தைங்களையும் என் குழந்தை மாதிரியே பார்க்கணும். ஸோ எல்லாரையும் என்ன மாதிரியே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்க்ளூஷன் பற்றி தெரியணும். ஸோ டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கொஷனாக வந்து வைக்கிறாரு இன்க்ளூஷன் பற்றி. I pray to you to make me learn more than that teacher teach me how I can learn to learn. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ஸ்கூலில் இல்லை காலேஜில் தான் என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுப்பாங்க, நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதில் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுவோம், அதோட ஒரு வேலையை வாங்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேலை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் லேர்னிங் அப்படின்றது கற்றுக்கிறது அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அதோட ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நான் லைஃப்பில் தொடர்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க. லேர்ன் டு லேர்ன் அப்படின்றது நான் கற்றுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு என்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றது தான் ஐ ப்ரே யூ டு மேக் மீ லேர்ன் அப்படின்றது. ஆஸ் யூ ப்ரிப்பேர் மீ ஃபார் தி வேர்ல்ட் வைட் இன் விச் ஐ நீட் டு ஃபெண்ட் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். ஃபெண்ட் அப்படின்னா நான் என்னையும் பார்த்துக்கணும், டேக் கேர், ஃபெண்டுனா டேக் கேர், ஓகேவா? நான் என்னையும் பார்த்துக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் இனஃப். அதுக்கு நான் ஒரே ஒரு தடவை படித்து ஒரு வேலையை வாங்குறது மட்டும் எனக்கு போதாது. ஐ வில் ஹாவ் டு ஹாவ் தி எபிலிட்டி டு லேர்ன் நியூயர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். நான் நிறைய புது விஷயத்தை கற்றுக்கணும், நிறைய டஃப்பான விஷயத்தையும் கற்றுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய டெக்னாலஜிக்கல் அப்டேஷன் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து மாறிட்டே வருது. ஸோ எல்லாத்தையும் புது விஷயங்களையும் கற்றுக்கணும், ரொம்ப டஃப்பான டிஃபிகல்ட்டான விஷயத்தையும் நான் கற்றுக்கணும். சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குவிக்லி. அதில் ஒரு சில விஷயங்களை நான் ஸ்பீடாக வேற கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயும் கிரிட்டிக்கல் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லேர்னிங். அது புது
விஷயமா இருக்கலாம், கஷ்டமான விஷயமா இருக்கலாம், நான் குயிக்காக கற்றுக்கிற விஷயமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பின்னாடி என்னது கற்றுக்கிறது அப்படின்றது தான் எனக்கு காலம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு புக்கில் இருக்கிறத கற்றுக்க வைக்கிறத தாண்டி கற்றுக்கிறது எப்படி அப்படின்றத எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. மோர் தென் ஜஸ்ட் வாட் ஐ எம் ஏபிள் டு லேர்ன், ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வேஸ் டு லேர்ன். ஸோ சாதாரணமாக படிக்கிறதுலேருந்து புதுவே நியூவர் வேஸ். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம ஒரே விதத்தில் படிக்க முடியாது. ஒரு சில விஷயத்த ஒரு சில விதத்தில் தான் படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்பொழுது கதையாக படிப்போம். இதுவே நம்ம பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது ஃபுல்லாக அந்த ஆர்டிகல்ஸாக இருக்கும். நம்ம அதெல்லாம் நிறைய விஷயங்களை ஷார்ட்கட் வச்சு நிறைய கேசஸ் வச்சு நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வழியில் நம்ம லேர்ன் பண்ணும்பொழுது நம்ம லைஃப்பை பற்றியும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு புது வழிகள் நமக்கு கிடைக்கும். அண்ட் தட் வில் மேக் லேர்னிங் அ ஜாய் டு மீ. அதே மாதிரி கற்றுக்கிறத எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக பண்ணலாம் அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லித்தாங்க அப்படின்றது. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே படிக்கிறது கற்றுக்கிறது அப்படின்றது இப்போ வரைக்கும் கஷ்டம்தான். ஸோ அதை எப்படி ஜாலியாக பண்ணுறது அப்படின்ற அந்த விதத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு தயவு செஞ்சு எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. லேர்னிங்கை ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்டாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண பேராகிராஃபில் இருக்கும் முக்கியமான க்ளாசரி சினானிம்ஸில் என்னென்னு பார்த்துருவோம். சிலபி அப்படின்றது ப்ளூரல் ஆஃப் சிலபஸ். சிலபஸ் அப்படின்னா நம்ம இந்த பாடங்கள் தான் படிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கோடு போட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பாங்களா, அதான் சிலபஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறதுனால சிலபஸோட ப்ளூரல் சிலபி. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்க்ளூஷன் அப்படின்றது ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃப்ரென்சஸ். வேற்றுமைகளை தாண்டி நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பேர் தான் இன்க்ளூஷன் அப்படின்றது. கட் த்ரோட் அப்படின்றது காம்படேட்டிவ். ஸோ கட் த்ரோட் அப்படின்னா கழுத்தில் கத்தி வச்சு நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வெறி கொண்ட காம்படிஷனை தான் கட் த்ரோட் காம்படிஷன் அப்படின்வாங்க. லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்றது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ தன்னை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க. ப்ரிவிலேஜ் அப்படின்றது நல்லா எல்லா பொருள்களும் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கிறவங்க ப்ரிவிலேஜ். லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னா சரியாக எதுவும் கிடைக்காம இருக்கிறவங்க. அனிமேட் அப்படின்றது லிவிங் திங், உயிருள்ள பொருட்கள். ஃபெண்ட் அப்படின்றது லுக் ஆஃப்டர், டேக் கேர் அப்படின்றத நம்ம ஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கிரிட்டிக்கல் இஷ்யூ, ஹீ இஸ் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேட். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை தான் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷனுக்கு வராரு. ஆஸ் ஐ லேர்ன் டு லேர்ன் ஃப்ரம் அன்யூஷுவல் சோர்சஸ் ஐ ப்ரே தட் யூ டீச் மீ டு அப்ரிஷியேட் தி இன்டர்கனெக்டட் நேச்சர் ஆஃப் தி திங்ஸ். ஸோ எனக்கு ஒரு விஷயத்தை லேர்ன் டு லேர்ன், ஸோ ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. இப்போ நான் அன்யூஷுவலான விஷயங்கள் இருந்து கற்றுப்பேன். ஸோ அன்யூஷுவலான விஷயங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம புக்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை ஒரு ஆர்டிக்கல் படித்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை நெட்லேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம படிக்கிறது. ஆனால் இயற்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஒரு மலரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஒரு மரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது அன்யூஷுவல் திங்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள் இருந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்றத எனக்கு தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதன் அப்படின்றதும் இயற்கை அப்படின்றதும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சது தான். ஸோ அந்த இயற்கை எனக்கு பாராட்ட கற்றுக் கொடுங்க. இன்டர்கனெக்டட் நேச்சர் ஆஃப் திங், அப்ரிஷியேட் தி இன்டர்கனெக்டட் நேச்சர் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த பூமியில் உள்ள பொருட்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று சார்ந்தது தான், அதை எனக்கு பாராட்டுறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் தி வேவ் ரைசஸ் பட் வாட் காஸ் தெம் டு ஃபால். ஸோ எனக்கு தயவு செஞ்சு ஒரு கடல் அலை எப்படி உருவாகுதுன்றதை மட்டும் சொல்லாதீங்க, அந்த கடல் அலை ஏன் கீழே விழுது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன குறிப்பிட்டாருன்னா, கடல் அலை உருவாகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த டைடல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற அந்த அலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சயின்ஸ் புக் எல்லாத்துலேயும் அலைகள் உருவாகிறத பற்றியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த அலைகள் விடுறதும் ஏன் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நேச்சர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாரு. டீச் மீ to appreciate that the tree I fell, the small creature I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground. ஸோ எனக்கு இன்னொன்னுத்தையும் அப்ரிஷியேட் பண்ண, அதாவது பாராட்ட கற்றுக் கொடுங்க. ஏதாவது ஒரு மரம் உடஞ்சி கீழே விழுந்திருந்துச்சு அப்படின்னா அந்த மரம் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், அந்த மரத்தினால நம்ம எவ்வளோ பிரயோஜனப்பட்டிருக்கோம் அப்படின்றத எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சாதான் நான் அடுத்த மரத்தை வெட்டாமல் இருப்பேன் அப்படின்றதும். தி ஸ்மால் கிரியேச்சர் ஐ வில் கில் வித் டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட். ஸோ உணவு அப்படின்றது எல்லாருக்கும் சமம், அதாவது காமனான ஒரு விஷயம் தான். இயற்கையில் உணவு அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆனால் நான் அந்த உணவை சாப்பிடணும், அதுவே அந்த பூச்சியோ மற்ற எதுங்களோ அந்த பூச்சி அந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு நம்ம பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வச்சு அந்த இதை நம்ம கொல்லுன்றோம். இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா பாகுபாடு. உணவுன்றது எல்லாருக்கும் தானே கிடைக்கணும், அந்த பூச்சிக்கும் அந்த உணவு கிடைக்கணும், நமக்கும் அந்த உணவு கிடைக்கணும். நம்ம ஒரு நார்மலான ஆளாக இருந்தால் என்ன யோசிக்கணும், அந்த பூச்சி சாப்பிட்ற மிச்சத்தை நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை. என்ன யோசிக்கிறோம், அந்த பூச்சிகள்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த பூச்சி ஒரு இதில் வந்துச்சுன்னா அதை நம்ம கொண்டுடுவோம். ஸோ இந்த உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த உணவு நமக்கானது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ பூச்சிகள் வேற, நாம் மனிதர்கள் வேற அப்படின்னு இந்த இடத்துல இன்டிஸ்கிரிமினேட் நம்ம பிரித்து பார்க்குறோம். ஸோ தி அர்பன் டிகே ஐ காஸ் வித் மை கன்சியூமரிசம். அது மட்டும் இல்லாமல் அர்பன் டிகே, ஸோ நகர்ப்புறத்தில் இருக்கும்
வீணாக போன பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செல்ஃபோனோட பேக் கவராக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண ஹெட்செட்ஸாக இருக்கட்டும், நம்ம பழைய பிசி சிஸ்டம்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோ கேம்ஸ் வாங்கி விளையாடி இருப்போம், டிவி ரிமோட்டு, பேட்ரி செல்லு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். இது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னா கன்சியூமரிசம். நம்ம வாங்கி உபயோகப்படுத்துவோம், நுகர்வோர் அப்படின்றது தான் கன்சியூமரிசம். ஸோ இந்த வேஸ்ட் எல்லாமே வந்து கொட்டி கிடக்கு எங்கன்னா சிட்டி சைடில். ஆல் ஆடட் டு ஆவ்சம் இம்பேலன்ஸ் இன் தி நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் தி திங்ஸ் தட் காசஸ் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒன் கேன் ஒன் டே என்கல்ஃப் மீ அண்ட் மைண்ட். ஸோ நம்ம வந்து இந்த நம்ம எக்கச்சக்க பொருள்களை வாங்கி குவிக்கிறோம், அதோட வேஸ்ட்டை நம்ம திரும்பி வந்து ஊருக்குள்ளேயே நம்ம கொட்டுறோம். இதனால நேச்சரில் ஒரு இம்பேலன்ஸ், ஒரு சமமற்ற நிலை அப்படின்றது ஏற்படுது. இது பல உயிர்களுக்கு டெத் அண்ட் மண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன், பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு நாள் இந்த பாதிப்பு நம்மளையும் சாப்பிட்ரும், நம்மளையும் முழுங்கிடும். என்கல்ஃப் அப்படின்னா ஒரு நாள் நம்மளை நாம் பண்ணுற இந்த டேமேஜ், இந்த பூமிக்கு பண்ணுற டேமேஜ் ஒரு நாள் நம்மளையே முழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்கல்ஃப் அப்படின்றது. Each time I see a scavenging bird on my city skyline. Scavenging bird அப்படின்னா இந்த செத்து போனது, வீணா போனதெல்லாம் சாப்பிடும் இந்த பறவைகள். முக்கியமாக இந்த காகம், அப்புறம் இந்த வல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பறவைகள்லாம் அந்த இறந்த உணவுகளில் தான் தன் உணவாக எடுத்துக்கும். இந்த பறவைகள் மட்டும் ஏன் என் சிட்டியோட ஸ்கைலைன், என் சிட்டியோட வானத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லி யோசிங்க. டெல் மீ வை தி சிங்கிங் பேர்ட்ஸ் ஆர் கோன் அவே. அதுவே அழகாக பாட்டு பாடும் பறவைகள்லாம் ஏன் இல்லை, வெறும் இந்த மாதிரி பறவைகள் மட்டும், அந்த செத்த உணவுகளை சாப்பிடும் பறவைகள் மட்டும் ஏன் பறந்துட்டுருக்கு, அழகாக பாட்டு பாடும் பறவைகள் ஏன் என் ஊரில் சிட்டியில் இல்லை அப்படின்றத கேளுங்க. அண்ட் டெல் மீ ஹவு ஐ கேன் see them perched on my window sill again. perched அப்படின்னா எப்போ அதுங்கெல்லாம் வந்து என்னோட ஜன்னலில் வந்து உட்காரும், என் வீட்டு கதவில் வந்து உட்காரும், நான் அதை திரும்பி என்னோட ஜன்னலில் வந்து உட்கார நான் என்ன பண்ணணும் அப்படின்றத. perch அப்படின்னா வந்து விசிட் பண்ணுறது, ஓகேவா, வந்து அமர்றது, கத்துறது, அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும், திரும்பி என் விண்டோக்கு, என் ஜன்னலுக்கு அந்த பறவைகள், பாடும் அழகான பறவைகள்லாம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸை வந்து முடிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்குமான க்ளோசரி சினானியம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் கொஷின், நம்ம இந்த ப்ரோஸை லைன் பை லைன் படிக்கும்பொழுது இதுலேருந்து அந்த கொஷின், கேரக்டரை வச்சு கொஷின் கேட்கலாம். ஸோ இதை யார் சொன்னாங்க, இந்த ப்ரோஸ் அப்படின்னா என் ப்ரேயர் டு வந்து தி டீச்சர் அப்படின்னா இது யாரால் சொல்லப்பட்ட ஸ்பீச் அப்படின்னா சுப்ரதோ பகுச்சி அப்படின்றவரால் சொல்லப்பட்டது. இதில் வந்து அவர் என்னென்ன சொல்கிறாரு, எது நம்மளை என்கல்ஃப் பண்ணிடும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அர்பன் டிகே, நாம் கொட்டுற அந்த கழிவுகள் தான் நம்மளையே திரும்பி சாப்பிடும். ஸோ எது என்னோட விண்டோவில் வந்து பர்ச் பண்ணணும் அப்படின்னா சிங்கிங் பேர்ட்ஸ் வந்து என் விண்டோவில் பர்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் ப்ரோஸ்லேருந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த வரைக்குமான க்ளோசரி பார்த்துட்டோம்னா இந்த ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ சினானியம் க்ளோசரி பார்த்துருவோம். இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்றது வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்மெண்ட், இன்னொருத்தவங்களை பிரித்து பார்க்காம இருக்கிறதா இன்டிஸ்கிரிமினேட். டிஸ்கிரிமினேட் அப்படின்னா பிரித்து பார்க்கறது, இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா பிரித்து பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது. கன்சியூமரிசம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரொமோஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர். நுகர்வோர், இதுதான் கன்சியூமரிசம். நுகர்வோரோட தேவைகளை பார்த்து செய்கிறதுக்கு பேர் தான் கன்சியூமரிசம் அப்படின்றது. டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தி ஆக்ஷன் ஆஃப் டேமேஜ் ஆர் டெஸ்ட்ராயிங் சம்திங். ஒரு விஷயத்தை டேமேஜ் பண்ணுறது இல்லை டெஸ்ட்ராய், அந்த விஷயத்தை அழிக்கிறதுக்கு பேர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது. என்கல்ஃப் அப்படின்றது ஈட் ஆர் ஸ்வாலோ, முழுங்கிறது. ஆக்சுவலி என்கல்ஃப் அப்படின்றது அப்படியே மெல்லாமல் முழுங்கிறதுக்கு பேர் தான் என்கல்ஃப் அப்படின்வாங்க. ஸ்கேவெஞ்சர் பேர்ட்ஸ் அப்படின்றது எனிதிங் தட் ஃபீட் ஆன் டெட் அனிமல். ஸோ எந்த பறவைகள்லாம் அந்த இறந்த பொருட்களை வந்து தன் உணவாக உட்கொள்ளுமோ அவங்கள வந்து ஸ்கேவெஞ்சர் பேர்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து க்ரோ, காகம்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பர்ச் அப்படின்றது டு ரெஸ்ட் ஆன், டு ஸ்டே ஆன், வந்து தங்கிறது. ஸோ இதை தான் வந்து பர்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸ் ப்ரேயர் டு தி டீச்சர் அப்படின்ற ப்ரோஸை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ப்ரோஸ் ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் அப்படின்றது ஜிம் கார்பெட் அப்படின்றவரால் எழுதப்பட்டது. ஸோ இந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஜிம் கார்பெட் அப்படின்றவருடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். அப்படியே அதாவது ஜிம் கார்பெட் அப்படின்றது யார், அவர் ஃபஸ்ட்டு ஹண்டராக என்ன பண்ணார் அப்படின்றதும், அதுக்கப்புறம் அவர் எப்படி நேச்சுரலிஸ்ட்டாக மாறினார் அப்படின்றத இந்த ப்ரோஸில் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃபாக பார்த்துட்டு வந்துடும். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பாப்புலர்லி நோன் அஸ் ஜிம் கார்பெட், வாஸ் அ பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர். ஸோ அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் அப்படின்றது தான் ஜிம் கார்பெட் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக வந்து கூப்பிடுறது. ஹி ஹாஸ் ஹண்டட் அ நம்பர் ஆஃப் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அப்படின்னா சிங்கங்கள், புலிகள்லாம் காட்டில் இருக்கும் விலங்குகளை வேட்டையாடும், ஆனால் சில நேரங்களுக்கு மனுஷங்களுக்கு வந்து கஷ்டம் தர மாதிரி மனிதர்களை வேட்டையாடும் டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட். ஸோ இதை வந்து அதை ஹண்ட் பண்ணுறவர் தான் இந்த ஜிம் கார்பெட் அப்படின்றவர். ஹி ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைகர் அண்ட் அதர் வைல்ட் லைஃப் டு ஷூட் வித் சினி ஃபிலிம் கேமரா. ஸோ ஷூட் அப்படின்னா ஹண்டிங் மட்டும் பண்ண மாட்டார், அவங்க வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி
சினிமோட்டோகிராஃபி மாதிரி ஷூட் பண்ணுறது, சினி ஃபிலிம் கேமராவில் ஷூட்டும் பண்ணுவார். கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹண்ட் அலோன் ஆன் ஃபுட். ஸோ கார்பெட்டோட முக்கியத்துவமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஹண்ட் பண்ணுறதா இருந்தாலும் வேட்டையாடுறதா இருந்தாலும் ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் தனியாக போயிட்டு அதுவும் நடந்தே போய் எடுக்கிறதா அவரோட ஸ்டைல். ஹி ஆஃபன் ஹண்டட் வித் ராபின் ஹிஸ் டாக். ராபின் அப்படின்ற ஒரு நாயை கூடவே கூட்டிகிட்டு போவார். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிம் கார்பெட் கூட இருக்கும் அவரோட நாய் பேர் என்ன அப்படின்னா ராபின் அப்படின்றது. Though he was an expert hunter, he admired wildlife. ஸோ அவருக்கு வந்து ஹண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஜிம் கார்பெட்டுக்கு ஹண்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் அவர் வந்து இந்த வைல்ட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல, அதை அட்மையர் ரசிக்கிறதுல ரொம்ப அவருக்கு பிடிச்சமான விஷயம். He did not like to kill wild animal for pleasure or sports. அவருக்கு எந்த விதத்தில் வேட்டையாடுறது பிடிக்காதுன்னா, சும்மா இந்த ப்ளஷருக்காக சந்தோஷத்திற்காக போய் வேட்டையாடுறது அதெல்லாம் பிடிக்காது. அந்த விலங்கு மனிதனை துன்புறுத்தினா மட்டும்தான் அந்த விலங்கு வந்து வேட்டையாடுவர் தவிர்த்து சந்தோஷத்திற்காக ஒரு விலங்கை வேட்டையாடக்கூடியவர் ஜிம் கார்பெட் வந்து கிடையாது. பட் he did not hesitate to kill man-eating tiger ஆர் லெப்பர்ட்ஸ். ஹெசிடேட் அப்படின்னா துளி கூட யோசிக்க மாட்டாராம். ஒரு விலங்குனால மனுஷனுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா துளி கூட யோசிக்காமல் அந்த விலங்கை வேட்டையாடக்கூடியவர் தான் ஜிம் கார்பெட். முக்கியமாக டைகர், புலிகள் மற்றும் லெப்பர்ட், சிறுத்தைகளை வேட்டையாடக்கூடியவர். மக்களுக்கு துன்பம் விளைவிச்சா மட்டும்தான். ஹி ஹண்டட் திஸ் அனிமல் ஒன்லி டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் ஒன்லி அட் தி ரெக்வஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ எப்போ இந்த விலங்குகள், இந்த டைகர் மற்றும் லெப்பர்டை வந்து வேட்டையாடுவார் அப்படின்னா, மக்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தால் மக்கள் வந்து சொன்னால் அதை கவர்மெண்ட் இவர்கிட்ட சொன்னால் மட்டும்தான், கவர்மெண்ட் மூலயமா தான் வேட்டையாடுவார் தவிர்த்து தன் சொந்த விருப்பத்திற்காக எந்த அனிமல்ஸையும் வேட்டையாட மாட்டார். He took no joy from killing. அவருக்கு கொல்றதுல எந்த சந்தோஷமும் இல்லை. He often said that not against the law of nature but against the law of human. ஸோ இயற்கைக்கு புறம்பானவன் நான் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக நான் முயற்சிகள் எடுப்பேன் அப்படின்றது ஜிம் கார்பெட்டுடைய கருத்து. அடுத்தது மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ். முதல் விலங்குகள் ஏன் மனிதர்களை வேட்டையாடுது அப்படின்ற ஒரு சின்ன கதை வந்து சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி, ஜிம் கார்பெட் தியரி படி, எ டைகர் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங் ஹியூமன். எப்போ இந்த புலிகள் மனிதர்களை வேட்டையாடும் அப்படின்னா, சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னா, வென் தே க்ரோ ஓல்ட் ஆர் கெட் ஹர்ட். ஸோ அந்த விலங்குகள் ரொம்ப வயசானாலோ இல்லை அதுங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை, அதாவது ஏதாவது அடிபட்டிருந்தால் மட்டும்தான் மனிதர்களை வேட்டையாடும். as they cannot run fast they start killing human. ஸோ மற்ற விலங்குகளை துரத்திட்டு போய் பிடிக்கிற அளவுக்கு அது உடம்புல தெம்பும் இருக்காது, ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. அதனால மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிக்கும். பீப்புள் cannot run fast as animals so they become easy prey. மற்ற விலங்குகள் மாதிரி மனிதர்களால் ஸ்பீடாக ஓட முடியாதனாலேயே மனிதன் அப்படின்றது இந்த மாதிரி வயசான மற்றும் அடிப்பட்ட புலிகளுக்கு, சிறுத்தைகளுக்கு ஒரு ஈஸியான உணவாக மனிதன் அமைஞ்சிடறான். ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளஷ் ஒன்ஸ் a tiger will not eat any other flesh. ஒரு தடவை மனிதக்கறி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப மனிதக்கறி தான் சாப்பிடும் தவிர்த்து வேறு எதையும் சாப்பிடாது அப்படின்றதும். these tigers are called man eaters. ஸோ இந்த மாதிரி இருக்கும் புலிகளை தான் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அப்படின்வாங்க. இந்த மாதிரி புலிகள் இல்லை சிறுத்தைகளை மட்டும்தான் வேட்டையாடுறது ஜிம் கார்பெட்டோடது. His first man eating tiger hunt was the சம்பாவட் டைகர் அப்படின்றது. ஸோ சம்பாவட் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு டைகரை கொண்டது தான் இவரோட லைஃபோட ஃபஸ்ட்டு மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட். இட் வாஸ் அ பெங்கால் டைகரஸ். அது வந்து ஒரு பெண் புலி, பெங்கால் இனத்து பெண் புலி. ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத் இன் நேபாள் அண்ட் தி குமாயாம் ஏரியா ஆஃப் இந்தியா. நேபாளில் மட்டும் இந்தியா குமாயான் அப்படின்ற பகுதியில் இருந்த மக்களை கிட்டத்தட்ட 436 பேரை வந்து கொன்னது அந்த சம்பாவத் அப்படின்ற அந்த டைகர். ஹர் அட்டாக் ஹாவ் லிஸ்டட் in the Guinness Book of World Record as the highest number of fatalities from a tiger. So fatalities அப்படின்னா ஆக்சிடென்ட் மூலமா டெத் நடந்துச்சுன்னா நம்ம fatalities சொல்லுவோம். கின்னஸ் புக்லேயே அந்த டைகர் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாவத் டைகர் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு அது வேட்டையாடி இருக்கு. ஷி வாஸ் ஷாட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். ஸோ அப்படிப்பட்ட அந்த சம்பாவத் டைகரை கொன்னது யார் அப்படின்னா ஜிம் கார்பெட். எந்த வருஷம்னா 1907. ஸோ வருஷம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கதையை சொல்கிறாங்க எப்படி அவர் வந்து கொன்னாரு அப்படின்றது. தி டைகர்ஸ் பிகன் அட்டாக் இன் தி ரூப்பல் வில்லேஜ் இன் வெஸ்டர்ன் நேபாள், ஹிமாலயா. முதல்ல அந்த டைகரஸ், அந்த பெங்கால் டைகரஸ், அதாவது சம்பாவத் டைகர் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய வேட்டையை முதல் ரூப்பல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நேபாளில் தான் ஆரம்பிக்குது. ஹண்டர்ஸ் were sent to kill the tiger but she managed to escape from them. ஸோ வேட்டையாடி, அதாவது அந்த காட்டுவாசிகள் வேட்டையாடுவாங்களா, அந்த வேட்டை சமூக மக்களையும் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த சம்பாவத் டைகர் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுது. நேபாளிஸ் ஆர்மி ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் ஆர் கில்லிங் தி டைகர் drove her across the border into India. நேபாள் ஆர்மியும் அந்த டைகரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாங்க. ஒரு வழியாக பிடிக்க முடியலன்ற பொழுது நேபாளிலேருந்து இந்தியா பக்கம் துரத்தி விட்டுடுறாங்க. There she continued killing in the குமாயான் டிஸ்ட்ரிக்ட். ஸோ குமாயான் அப்படின்ற ஒரு பகுதியில், அதாவது அது இந்தியா பார்டர், ஓகேவா, நேபாள் இந்தியா பார்டர், குமாயாம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் அந்த புலி தன்னுடைய மனிதர்கள் வேட்டையை தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆல் ஹர் கில்லிங்ஸ் ஹேப்பன் டியூரிங் தி டே லைட். பட்ட பகல நல்ல வெளிச்சத்தில் தான் அதோட கில்லிங் வந்து நடக்குது. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட் பீப்புள் ஸ்டாப்டு கோயிங் இன் டு தி ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ஃபயர்வுட், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். காட்டை சார்ந்து வாழும் மக்கள், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த காடு தான். ஃபயர்வுட், விறகு கட்டையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த
காடு. ஆனால் இந்த டைகர் அங்கே இருக்கிறதுனால, இந்த புலி அங்கே இருக்கிறதுனால அந்த காட்டுக்குள்ளே யாரும் போகிறதில்ல. அந்த ஊர் மக்கள், குமாயம் மக்கள் ரொம்பவே பயந்து terrified to God and even refused to leave their huts for work after hearing her roar from the forest. காட்டுக்குள்ளே இருந்து இந்த புலியோட அந்த உருமுறை சத்தம் கேட்டாலே வீட்டை விட்டு கூட அந்த மக்கள் யாரும் வெளியே வர மாட்டாங்களாம். தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் தி வில்லேஜஸ். ஹி அக்ரி டு ஹண்ட் டவுன் தி மேன் ஈட்டர். அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தது பிரிட்டிஷ்காரங்க தான். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பெட் கிட்ட இந்த மாதிரி ஒரு சிங்கம் வந்து ஊரில் வந்து எல்லாரும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திட்டு இருக்கு, அதை போயிட்டு வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னதுனால ஜிம் கார்பெட் இப்போ கிளம்பி குமாயம் வந்து போறாரு. He camped in the Kumayan district and started tracking the tigress. ஸோ குமாயம் டிஸ்ட்ரிக்ட் ஜிம் கார்பெட் போயிட்டு முதல்ல அந்த டைகர் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத ட்ராக் பண்ணுறாரு. He moved around the villages and restricted the activities of the man-eater. ஸோ அந்த புலியோடைய பாதைகள், அதாவது அது என்னென்ன பண்ணுதுன்னு ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணி ஸோ அதனால் மக்களுக்கும் தெரிவிக்கிறார். இந்த இடங்கள்லாம் புலி வரும், ஸோ இங்கெல்லாம் யாரும் போகாமல் இருங்கன்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ட்னா தடுத்து நிறுத்துறாரு. ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம், இவரும் கொல்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் நிறைய அட்டம் அன்சக்ஸஸ்ஃபுல் வந்து வெற்றிகரமாக இல்லை. கார்பெட் மேனேஜ் டு kill the tiger when it killed a 16-year-old girl in the village near Champavat and left a trail of blood which Corbett followed. ஸோ கிட்டத்தட்ட அது எப்போ கொல்றாரு அப்படின்னா, அது ஒரு 16 வயசு பொண்ணை வந்து சம்பாவத் பகுதிக்கு பக்கத்தில் அது வேட்டையாடிட்டு போயிட்டு ஸோ அது போன இடங்கள்லாம் அந்த பிளட், அந்த பொண்ணோட பிளட்டோட ட்ரையல்னா அப்படியே விட்டுட்டு போயிருக்கு. ஸோ அதை வச்சு கார்பெட் வந்து அந்த ரத்த தடத்தை வச்சு ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறாரு. ஆஃப்டர் அ ஹோல் டே ஆஃப் பர்சியூட், விடாமல் ஒரு நாள் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு அந்த புலி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. கார்பெட் had to abandon the hunt, decided to use villagers and to organize a bite the next day near the Champa river. ஸோ அப்போ தேடி பார்க்குறாரு, அந்த புலி அவருக்கு கிடைக்கல. உடனே திரும்பி வந்துடுறாரு. அப்போனா என்ன பண்ணுறாருன்னா, இதை தனியாக வேட்டையாட முடியாது, அந்த வில்லேஜில் இருக்கும் மக்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பைட், அதாவது பைட் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ராப் வந்து அமைக்கிறார். ஓகேவா? ஸோ புலிகள், சிங்கங்கள், காட்டு விலங்குகள் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குழி வெட்டி வந்து காத்திருக்காங்க. பெயிட் வந்து எங்கன்னா சம்பா அப்படின்ற ஒரு ரிவருக்கு பக்கத்தில். ஏன்னா புலிகள்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு அது வந்து அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கும் பக்கத்தில், அது வந்து தண்ணி தாகம், தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். ஸோ அந்த நேரங்களில் அந்த சுற்றி இருக்கும் பகுதிகளில் ஏதாவது உணவு கிடைக்குதான்றது தேடும். ஸோ அதனால் பக்கத்தில் இந்த சம்பா ரிவர், ஒருவேளை அந்த டைக்ரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை கரெக்டாக கணிச்சு, ஏன்னா முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சும் பாதங்கள் அந்த இதெல்லாம் வச்சு ஓகே அது எப்படியும் இந்த சம்பா ரிவருக்கு வரும், ஏன்னா இப்போ தான் வேட்டையாடி இருக்குது, அடுத்தது அந்த ரிவருக்கு தண்ணி குடிக்க கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறாரு. தி நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷாட் தி டைக்ரஸ் டெட் நியர் தி சார்ட்டர் பிரிட்ஜ் இன் தி சம்பாவத். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அந்த புலி அங்கே வந்துச்சு. ஸோ அந்த புலியை சுட்டு ஜிம் கார்பெட் கொண்டுடுறாரு. எ சிமெண்ட் போர்ட் வாஸ் எரெக்டட் மார்க்கிங் தி பிளேஸ் வேர் டைக்ரஸ் வார் ஃபைனலி brought down. ஸோ அந்த கொன்ன இடத்துல அவர் ஷூட் பண்ணி அந்த புலி சுருண்டு விழுந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இப்போயும் ஒரு சிமெண்ட் போர்டு இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த புலி வந்து சம்பாவத் டைகர் கொல்லப்பட்ட இடம் அப்படின்னு இப்போவும் அங்கே ஒரு சிமெண்ட் போர்டு இருக்கான். இப்போ இந்த புலி வந்து இறந்துருச்சு, அதுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்டம் ஆன் தி டைக்ரஸ் ஷோ தட் தி அப்பர் அண்ட் லோவர் கெனைன் டீத் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் அவர் மவுத் ஆர் broken, தி அப்பர் ஒன் இன் half அண்ட் தி லோவர் ரைட் ஒன் டு தி போன். ஸோ அந்த புலியை போஸ்ட்மார்டம் பண்ணும்பொழுது ஏன் இந்த புலி மக்களை வேட்டையாடுது, ஏன் இது மேன் ஈட்டிங் டைகர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே என்ன பார்த்துருந்தோம், எப்போ ஒரு விலங்கு மேன் ஈட்டிங்காக மாறும் அப்படின்னா ஒன்று அதுக்கு வயசாகி இருந்தாலோ இல்லை அது கடிப்பட்டு இருந்தாலோன்னு பார்த்தோம். ஆனால் இந்த சம்பாவத் டைகர் பார்க்க இளமையாக தான் இருக்குது. அப்போனா அதுக்கு எங்கேயோ அடிப்பட்டு இருக்கின்ற பொழுது அதோட பல்லு, சிங்கப்பல்லு நமக்கு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சிங்கத்துக்கு அந்த ஷார்ப்பாக அந்த சிங்கப்பல் இருக்கும் இல்லையா, அந்த புலிக்கு ஷார்ப்பாக அந்த பல்லில் மேல் பல்லு வந்து பாதி தான் இருக்குது, அதாவது ரைட் சைடில். கீழ்ப்பல்லும் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிருக்கு. ஸோ அதனால மற்ற விலங்குகளை வேட்டையாட முடியலை. திஸ் இன்ஜுரி வாஸ் எ ரிசல்ட் ஆஃப் அன் ஓல்டு கன் ஷாட் ஃப்ரம் அ கேம் ஹண்டர் ஹூ ஃபெயில் டு ட்ராக் அண்ட் கில் இட். ஸோ இந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, யாரோ அதை வேட்டையாட ட்ரை பண்ணியிருக்காங்க, டைம் பாஸுக்காக வேட்டையாட வந்தவர்கள் இந்த சம்பா டைகரை வேட்டையாட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மிஸ் ஆகி அந்த புல்லட் அது பல்லில் மட்டும் பட்டு பல்லு மட்டும் உடஞ்சு போயிருக்கு. அதனால சரியாக வேட்டையாட முடியல. அக்கார்டிங் டு கார்பெட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவென்டட் ஹர் ஃப்ரம் ஹண்டிங் ஹர் நேச்சுரல் ப்ரே அண்ட் ஹென் ஷீ ஷார்ட்டட் டு ஹண்ட் ஹியூமன். ஸோ அதோட பல்லு வந்து உடஞ்சதுனால அது மற்ற விலங்குகளை போயிட்டு வேட்டையாடி அதால் சாப்பிட முடியல. அதனால மனிதர்கள் அதுக்கு ஈஸி டார்கெட்டாக இருந்ததுனால அது மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ டூ யூ நோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம கீழே இருக்கும் பேராகிராஃபும் பார்த்துருவோம். டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா ஜாதவ் பையங் அப்படின்றவர் பெட்டர் நோன் அஸ் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இவரை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி யூடியூப்லேயே இருக்கும், நீங்கள் வேணும்னாலும் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா,
பிரம்மபுத்திராவோட நதிக்கரையில் ஒரு சின்ன கிராமம் தான் வந்து அவருடைய கிராமம். ஆனால் பிரம்மபுத்திரா நதி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஒரு கிராமத்தில் இருக்கும் மண்ணெல்லாம் அடித்து அந்த கிராமம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த கிராமம் வருஷம் பார்த்திங்கன்னா சின்னதாயிட்டே வந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு பயம், தன்னோட சொந்த ஊர் ஒரு கட்டத்தில் இல்லாமலே போயிடுமா அப்படின்றது. அதனால் பிரம்மபுத்திரா நதி இதுக்கு மேலே நம்ம ஊரை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே அந்த ஊர் மக்கள் அதாவது வீடு கட்டி வாழற இடம் தாண்டி வெறுமையாக இருக்கும் இல்லையா, ஸோ காலி இடங்கள்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விதைகள் வந்து நடுறாரு. ஸோ அதன் மூலயமா அது மரங்களாக மாறும்பொழுது ஈஸியாக அந்த ஆற்று தண்ணியால் அந்த மண்ணை அடிச்சுட்டு போக முடியாது. ஸோ அந்த வில்லேஜை சேவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் பல வருஷமாக இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா விதைகள் நட்டு அந்த இடத்த மரமாக கிரியேட் பண்ணி ஒரு கட்டத்தில் அங்கே போய் பார்க்கும்பொழுது அது எம்டி ஐலாண்டாக இருந்தது, ஒரு ஃபாரஸ்ட்டாகவே மாறி இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிரசிடென்ட் அவருக்கு வந்து ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 years of his life planting trees, creating a real man-made forest of 550 hectares of லேண்டில் வந்து அவர் வந்து ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ யார் வந்து இந்தியாவில் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு வாங்கினா ஜாதவ் பையங் அப்படின்றவர். ஸோ அடுத்து நம்ம ஜிம் கார்பெட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் கேம் ஹண்டிங். ஸோ வந்து விளையாட்டுக்காக வேட்டையாடுறதுக்கு எப்பயுமே எதிராக இருந்தவர். ஹி ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் த டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் வேர் தி மெயின் காஸ் ஆஃப் தி மிஸ்சீவியஸ் ஆஃப் தி வைல்ட் அனிமல். ஏன் முக்கியமாக வந்து இந்த வனவிலங்குகள்லாம் மனிதர்களை வேட்டையாடுது அப்படின்னா டிஃபாரஸ்டேஷன், அதுங்க இருக்கும் அந்த காடுகள் அழிக்கப்படுது. ஹியூமன் என்க்ரோச்மெண்ட், ஹியூமன் தான் வசிக்கும் பகுதியை தாண்டி காட்டு பகுதியிலலாம் போய் வசிக்கும் பொழுது இது வந்து வைல்ட் அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால அது வந்து தன்னுடைய வேலைகளை மனிதர்களுக்கு காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ சினானிம்ஸ் பார்த்துருவோம். க்ளாசரி கொடுத்துருக்காங்க. ஹெசிடேட் அப்படின்னா பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங். ஸோ சொல்கிறதுக்கு தயக்கப்படுற விஷயத்தை தான் ஹெசிடேட் அப்படின்வாங்க. அதாவது ஃபேட்டலிட்டிஸ் அப்படின்றது அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் டெத் பை ஆக்சிடென்ட்னால ஒரு டெத்து நடக்குதுன்னா அதுக்கு பேர் நம்ம ஃபேட்டலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்றது லிமிட்டட், ஸோ ஒரு அளவுக்கு தான் அப்படின்ற போது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பர்சியூட் அப்படின்றது சர்ச், தேடி போயிட்டே இருக்காரு. என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட், நமக்கு இருக்கிறத தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு இடத்த அபகரிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா அபகரிப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஷுவல் லிமிட்டை தாண்டி நம்ம அட்வான்ஸாக போகும்பொழுது அதை என்க்ரோச்மெண்ட் அப்படின்வாங்க. ப்ரிசர்வேஷன் அப்படின்றது ப்ரொடெக்ஷன். இப்போ புக் பேக் கொஷின் பார்த்துருவோம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஜிம் கார்பெட் டயான். ஜிம் கார்பெட் எப்போ இறக்குறாரு அப்படின்னா 19th April 1955 ஜிம் கார்பெட் இறக்குறாரு. கார்பெட் ஷூட் வைல்ட் அனிமல்ஸ் இந்த இடத்துல SHOT ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஷூட் SHOOT அப்படின்றது எதன் மூலயமா படம் பிடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய சினி கேமராவின் மூலயமா வந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஒரு படம் பிடிக்கிறாரு. தி தேர்ட் கொஷின். டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஷாட் பை கார்பெட். ஸோ கார்பெட்டால் சுடப்பட்ட ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் என்ன அப்படின்னா சம்பாவட் டைகர் அப்படின்றது தான். கார்பெட் ஷாட் தி டைகர்ஸ் டெட் நியர் தி சட்டர் பிரிட்ஜ் சம்பாவட். ஸோ சம்பாவட் பகுதியோட சாட்டர் பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துல தான் முதல் அந்த டைகரஸை வந்து சுடுவார். ஸோ இதெல்லாம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். அடுத்தது ஒரு ரீட் தி ஃபாலோயிங், ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ நம்ம டேரெக்டாக கொஷின் போயிடுவோம், ஏன்னா நம்ம வந்து இப்போ தானே ப்ரோஸ் பார்த்துருக்கோம். ஹூ பிளேட் அ கீ ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் தி நேஷனல் பார்க். யார் ரொம்ப முக்கியமான ரோல் இந்தியாவில் நேஷனல் பார்க்கை இது பண்ணுறது அப்படின்னா ஜிம் கார்பெட். ஏன்னா அவர் தான் வனவிலங்குகளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தேசிய வனவிலங்கு பூங்கா நேஷனல் பார்க்ஸை வந்து அமைக்கணும்னு சொன்னது. ஸோ யார் இந்தியாவில் வந்து கீ ரோல் ப்ளே பண்ணது நேஷனல் பார்க்ஸ் அமைக்க அப்படின்னா அது ஜிம் கார்பெட். கொஸ்டின் நம்பர் 2. வை வாஸ் தி பார்க் நேம் ஆஃப்டர் ஹைலி நேஷனல் பார்க் அப்படின்னு. ஏன்னா அப்போ ஆட்சியில் இருந்தது லார்ட் மேல்கம் ஹைலி அப்படின்றவர். ஸோ அவருடைய ஞாபகார்த்தமாக அவர் ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு பார்க்குக்கு ஹைலி நேஷனல் பார்க்குன்னு பேர் வச்சிருப்பாரு. வென் வாஸ் இட் ரீநேம்ட் அஸ் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்? 1957. 1955 ஜிம் கார்பெட் இறக்குறாரு. அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 1957 ஹெய்லி நேஷனல் பார்க்குன்னு இருந்தது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோஸும் புக் பேக் கொஷின்ஸும் சினானியம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக நம்ம சிலபஸில் அப்டேட் பண்ண 18 ப்ரோஸும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட நமக்கு அப்டேட்டடில் இருக்கும் எல்லா ப்ரோஸும் பார்த்துட்டோம். இப்போது ஒரு 11 ப்ரோஸ் நமக்கு லெஃப்ட் அவுட் இருக்குது. அதாவது அது முன்னாடி சிலபஸ்லேயே இருந்துச்சு, இப்போ சிலபஸ்லேயே அது மாறாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி பயப்பட வேணாம். அது பார்ட் 2 வீடியோவாக உங்களுக்கு அந்த 11 ப்ரோஸும் நாளைக்கே வந்துடும். ஸோ இதை பற்றி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவும் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு 2 பார்ட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணால் தான் ப்ரோஸில் கேட்குற கொஷின் எழுத முடியும். நிறைய பேர் பார்ட் 1 வீடியோவை மட்டும் பார்த்துட்டு விட்டுடுறீங்க. பார்ட் 2 வீடியோவையும் நீங்கள் கவர் பண்ணணும். ஏன்னா யூடியூப்ல இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால என்னால் வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே ஒரு லாங் வீடியோவாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த காரணத்தினாலே நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் கொடுக்குற எல்லா பார்ட்ஸையும் தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் எல்லா பார்ட்ஸையும் பார்த்தா தான் கொஷின் பேப்பரில் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். தயவு செஞ்சு பார்ட் 1ஓட விட்டுறாதீங்க. பார்ட் 2வும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எல்லா பார்ட்ஸ் வீடியோவும் கவர் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ இப்போ நம்ம கம்ப்ளீட்
கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 2 வீடியோஸில் ஒரு 11 ப்ரோஸ் இருக்குது. அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு லிட்ரேச்சர் யூனிட் 7 வந்து நம்மளோட இங்கிலீஷில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருப்பீங்க.